ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ எல்லாருமே பயங்கரமாக ரெடியாக அசம்பிள் ஆகிட்டீங்க. அண்ட் உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி ஸ்டார்டட் செஷன் இல்லையா? ஸோ நான் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். சரியா? எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, எப்போ சார் ப்ராப்ளம்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எப்போ சார் ப்ராப்ளம்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ முதல்ல உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், எடுத்த உடனே இன்னைக்கு ஷெடியூல் வந்து என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஓகே, அண்ட் வெல்கம் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே ஆஃப் யோர் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஓகே 9லேருந்து 11க்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பார்த்துட போகிறோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக. சரியா? அண்ட் ஆஃப்டர் தட் ஓகே 11லேருந்து 12 வரைக்கும் ஓகே கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ். ஓகே, கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் மென்டி. அண்ட் இந்த டேவோட ஒரே ஒரு மென்டி இது மட்டும்தான். ஓகே, 11லேருந்து 12 வரைக்கும் we are going to just see 1 மென்டி. அதுக்கப்புறம் மென்டி இருக்காது. ஓகேவா? ஏன் மென்டி இருக்காது அப்படின்னா, many of you and myself also found that கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது இல்லையா? ஆன்சர்லாம் லோட் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து மென்டிமீட்டரில் ஸ்கோர் போர்டில் காமிக்கணும். இன்றைக்கி வந்து அதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணலாம், எவ்வளோ அதிகமாக கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அதிகமாக கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேட்டுட்ருக்க செஷன் ஓகே, ஃபஸ்ட்டு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் ஒரு 1 hour. ஓகேவா? அதுக்கு அடுத்து 12லேருந்து 1:30 வரைக்கும், தட் இஸ் பிஃபோர் லஞ்ச் வரைக்கும் நான் என்னோட செஷன் ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 2 and 3 மார்க்ஸில் ப்ராப்ளம்ஸ். ஓகே, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சார் சொல்லித்தர போகிறீங்க, லெட் இட் மேக் இட் வெரி வெரி கிளியர் ஃபார் யூ. ஓகே, நம்ம புக்கில் இருக்க ஒரு சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், ஒரு சில புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகே, இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் அண்ட் பிடிஏ கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதர் டிஸ்ட்ரிக்ட் பிடிஏ கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் கேட்ட ப்ராப்ளம்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம 12லேருந்து 1:30 ஒரு செஷன். அகெயின் அதே மாதிரி ஃப்ரம் 2 ஓகே 2லேருந்து 3 வரைக்கும் இன்னொரு செஷன். ஸோ 2 செஷன்ஸ் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வந்து நம்ம எதுக்காக தான் டெடிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ்க்காக தான். இதோட முடிஞ்சிடுச்சா அப்படின்னா இல்லை, இன்னொரு செஷனும் ப்ராப்ளம்ஸ்க்கு இருக்கும். பட் நடுவில் ஓகே 3லேருந்து 5 வரைக்கும் நான் நேற்று உங்ககிட்ட ஒரு பக்கெட் லிஸ்ட் கேட்டிருந்தேன். அண்ட் நீங்கள் வந்து எனக்கு என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்கள் பக்கெட் லிஸ்ட் என்னென்ன கொஸ்டின்லாம் உங்களுக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், ரிவைஸ் பண்ணிடலாம். we can revise those 5 mark questions. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை வேகமாக ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணி முடிக்கணும், 5 மார்க்ஸையும் கிளான்ஸ் பண்ணி முடிக்கணும். இதுக்கு நடுவில் 1 மார்க்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அண்ட் இஃப் யூஆர் ஃபாஸ்ட் எனஃப் அப்படின்னா 5லேருந்து 6க்குள்ளே மறுபடி இன்னொரு செஷன் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதான் நம்மளுடைய பிளான் ஃபார் டுடே. ஓகே, ஸோ எஸ், இன்னைக்கு செஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமாக இது 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்க போகிறோம். ஸோ யூஆர் ஆல் ரெடியா? எல்லாரும் யூஆர் பேக்டா? ஓகே, சூப்பர், வெரி குட். ஸோ எல்லாருமே பேக்டாக ரெடியாக இருக்கீங்க. ஓகே, லாக் எப்படி யூஸ் பண்ணணும்னு இன்னைக்கு சொல்லித்தாங்க சார். டெஃபினட்டாக இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும்போது லாக் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ லாக் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக இன்னைக்கு நான் சொல்லி தருவேன். சரியா? கேன் வி அட்டெண்ட் த கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் இன் எக்ஸாம் பை திஸ் செஷன் சார்? இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அ லாட். சார் நான் ப்ராப்ளமில் 0வா இருக்கேன், இன்னும் எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கல. அப்போது இன்னைக்கு செஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹெல்ப் பண்ணும். ஸோ யூ டோன்ட் வரி. ஓகேவா? So sir, will you discuss transistor as an amplifier and a transistor as a switch? மீனா ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, transistor as an amplifier வந்து நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இஃப் யூ வாண்ட் ஓகே இமிடியேட்டாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, யூ கேன் கோ பேக் டு எஸ்டர்டேஸ் வீடியோ. அதில் அந்த லாஸ்ட் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தான் முடிக்கும் போது பார்த்தோம். ஸோ நீங்கள் அந்த லாஸ்ட் 1 ஹவர் போனீங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்க்கலாம். சரியா? அண்ட் இஃப் அட் ஆல் ஓகே யூ நீட் இட் வெரி மச் அப்படின்னா நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த பக்கெட் லிஸ்ட் கொஸ்டின்லாம் ஆட் பண்ணுறேன். ஆனால் ஏற்கனவே ஸ்லைட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வில் ட்ரை. ஓகே, டைம் கிடைக்கும் போது நான் அதை ஆட் பண்ணிடுறேன். ஸோ சைன் டேன் டேபிள்லாம் யூஸ் பண்ண சொல்லி தருவீங்களா? கண்டிப்பாக ஷபீர், இன்னைக்கு நான் அதை சொல்லித்தரேன். சரியா? அண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், டைம் ஆகும் சார், இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே,
ஸோ இன்னைக்கு எனக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் வந்து ஹோல் சிலபஸையுமே இன்னைக்கு ஒரு நாளில் நான் சொல்லி தரணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. ப்ராக்டிக்கலாக என்னால் எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையுமே ஐ வில் டீச் இட் ஃபார் யூ. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 2 marks and 3 marks செஷனை வேகமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு தாக்கிட்டே இருங்க. மோஸ்ட் லைக்லி உங்கள் கமெண்ட்ஸை இன்னைக்கு நான் நிறைய பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக போனால் தான் நீங்கள் சூப்பராக போக முடியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் குட்டி குட்டி டெஃபினேஷன்ஸ்லாம் வேகமாக பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னா என்ன? Electrostatic potential at a point is equal to the work done by an external force to bring a unit positive charge with constant velocity from infinity to that point. பொட்டன்ஷியல்னு கேட்குறாங்களா? அப்போ இன்ஃபினிட்டில இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு ஒரு சார்ஜை கொண்டு வரதுக்கு நீங்க பண்ண ஒர்க் டன் தான் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். சரியா? இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு கேட்குறாங்கன்னா அப்போ என்ன செய்யணும்? The electric potential difference is defined as the work done by an external force to bring a unit positive charge from one point to another point. ஸோ பொட்டன்ஷியலுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் நடுவில் இருக்க அந்த வித்தியாசத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டன்ஷியல்னு கொஸ்டின்ல கேட்கும்போது இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும். இதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு கேட்கும்போது ஒன் பாயிண்ட்லேருந்து அனதர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும். சரியா? ஆனால் இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன செய்வோம்? ரெண்டுத்தையுமே வோல்ட்ல தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் சிமிலர். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வித்தியாசம் வரும். ஸோ ரிமெம்பர் தட் பர்ஃபெக்ட்லி. சரியா? அடுத்து, why is it safer to be inside a car than standing under a tree during lightning? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசன் பேஸ்ட் கொஸ்டினா உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க பப்ளிக்ல இல்லையா? சோ the metal body of a car provides electrostatic shielding. அது வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்கை ப்ரொவைட் பண்ணுது. since the electric field inside it is zero. இப்போ நீங்க ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும். ஓகே, ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும். சரியா? அப்ப அதனால தான் ஒரு கார் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா it is safe to be inside a car. அதுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாஸ் ஆகாது. இதுவே during lightning the electric discharge வந்து என்ன பண்ணும் அப்படின்னா it passes through the body of the car. அது வந்து அந்த காரோடைய பாடி வழியா தான் பாஸ் ஆகும், அந்த காருக்கு உள்ள வராது. அதனால தான் it is safe. சரியா? இது நீங்க ஒரு ட்ரீ பக்கத்துல நிக்கிறீங்க அப்படின்னா the tree is grounded இல்லையா? அப்ப அது கிரவுண்டடா இருக்கிறதுனால நீங்க அது பக்கத்துல போய் நிக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த லைட்னிங்கோட ஃபுல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் உங்க மேல இறங்கிடும், காமிச்சிரும். சரியா? சரி, இப்போ அடுத்த क्वेश्चंस. What are the properties of equipotential surface? Equipotential surfaceனா நானும் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த சர்ஃபேஸ்ல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே வந்து பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்துலயும் வந்து சேமா இருக்கிறதுனால நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு சார்ஜை மூவ் பண்றீங்க. சே ஏன்ற பாயிண்ட்ல இருந்து பின்ற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துலயும் பொட்டன்ஷியல் சேமா தான் இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இல்ல அந்த இடத்துல நீங்க ஒர்க் டன் எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகே, அதனால தான் அந்த சினாரியோ நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா equipotential surface அப்படின்னு சொல்லுவோம். So the work done to move a charge between two points on the equipotential surface வந்து எப்படி இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நீங்க மூவ் பண்றதுக்கு தேவைப்படுற ஒர்க் டன் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். The electric field must always be normal to the equipotential surface. electric field வந்து எப்படி இருக்குமா? அது வந்து எப்பயுமே நார்மலா தான் இருக்கும் அப்படின்றாங்க. எதுக்கு? equipotential surfaceக்கு. சார் நார்மலா இருக்கும் அப்படின்னா என்னது? சரி, இப்போ இங்கே வந்து we are considering a charge அப்படின்னு வச்சுப்போம். இது ஒரு சர்க்கிள். ஓகே, பார்க்க சர்க்கிள் மாதிரி நான் போடல, இருந்தாலும் அது ஒரு சர்க்கிள் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப சர்க்கிள் அப்படின்னா என்ன விஷயம்? இங்க இருந்து இது வரைக்கும், இங்க இருந்து இது வரைக்கும், இங்க இருந்து இது வரைக்கும்னு எல்லா டிஸ்டன்ஸுமே ரேடியஸ் ஆருக்கு ஈக்குவலா தான் இருக்கும், ஒவ்வொரு சார்ஜுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும். ஓகே, இப்போ இந்த லைன்ஸை வச்சு நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போடலாம். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி அவுட்வர்டா இருக்கும். தே ஆல் வில் பி வாட்? அவுட்வர்ட். ஓகேவா? இப்போ இந்த சர்ஃபேஸுக்கு ஏரியா வெக்டார் போடணும் அப்படின்னா நீங்க எப்படி போடுவீங்க? இப்படி. ஓகே, லைக் திஸ். ஸோ ஏரியா வெக்டாரும் சரி மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனும் சரி ரெண்டுமே எப்படி இருக்கும்னா சேமா தான் இருக்கும். அண்ட் இந்த ஏரியா வெக்டாரும் யூனிட் வெக்டாரும் எப்படி இருக்குன்னா நார்மலா இருக்கு. ஸோ அதுதான் the electric field must always be normal to the equipotential surface. சர்ஃபேஸுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றாங்கன்னா நார்மலா இருக்கணும் அப்படின்றாங்க. இதான் சர்ஃபேஸ். நான் போட்டிருக்க இந்த வெர்டிகல் லைன் தான் சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு அப்படின்னா நார்மலா இருக்கு. ஸோ ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் முடிச்சாச்சு. சரி, ரைட் அண்ட் நோட் ஆன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். இப்போ கூட என்னத்துக்கு முன்னாடி அந்த கார் சினாரியோல பேசணும்ல, அப்படின்னா என்ன? த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். நான் சொன்ன மாதிரி ஒரு சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்குள்ள வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ஸோ த சென்சிட்டிவ் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் which is used to protect, okay, which is to be protected from external electric disturbance is kept inside the cavity of a charged conductor. This is called electrostatic shielding. இல்ல இததான் நம்ம Faraday cage அப்படினு சொல்லுவோம். சார் என்ன சார் சொல்ல வராங்க? டக்குன்னு சொல்லுங்க அப்படினா ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு ஷெல்லுக்குள்ள வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோவா இருக்கும்.
அப்போ நான் ஏதோ ஒரு பொருள் அது வந்து எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டாலையும் பாதிக்கப்படக்கூடாது, அதை நான் பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அதாவது சென்சிட்டிவா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு சென்சிட்டிவா இருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து அதை பாதுகாக்கிறதுக்காக அதை வந்து நான் ஒரு கேவிட்டிக்குள்ள வைக்கலாம். எதுக்குள்ள? ஒரு சார்ஜ்டு கண்டக்டர், அந்த சார்ஜ்டு கண்டக்டருக்குள்ள இருக்கிற கேவிட்டியில வச்சிடலாம். ஸோ அதனால அது எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டாலையும் பாதிக்க முடியாது. ஏன்னா அது அந்த கேவிட்டிக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னது? ஜீரோ. இதுதான் நம்ம சிம்பிளா என்னன்னு சொல்றோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் சொல்றோம். அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம், ஃபாரடே கேஜை வந்து சொல்லலாம். சரி, இப்போ கூலம்ஸ் ஃபோர்ஸ்க்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் நடுவில் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இல்ல கூலம்ஸ் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரெண்டுத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் கூலம்ஸ் ஃபோர்ஸ் வந்து சார்ஜஸ்க்கு நடுவில் ஆக்ட் ஆகும், ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து மாசஸ்க்கு நடுவில் ஆக்ட் ஆகும். சரி, ஆனால் இந்த கூலம்ஸ் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கிறதுனால அட்ராக்டிவாகவும் இருக்கும், ரிப்பல்சிவாகவும் இருக்கும். ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பயுமே அட்ராக்டிவாக மட்டும்தான் இருக்கும். சரியா? சரி, கூலம்ஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அதோட மேக்னிடியூட் வந்து ஆக்சுவலாக கிராவிட்டியோட ரொம்ப அதிகமாக இருக்கும். கிராவிட்டி வந்து எப்படி இருக்கும்? கூலம்ஸ் ஃபோர்ஸை விட எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். சரி, அடுத்து கூலம்ஸ் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? நேச்சர் ஆஃப் த மீடியம். இதுக்கு நடுவில் வந்து ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் தண்ணி இருக்கா, காத்து இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குமா? இல்லை, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது. சரியா? ஓகே, அடுத்து கிவ் த அப்ளிகேஷன்ஸ் அண்ட் disadvantages of capacitor. Okay, applications and capacitors ஆல என்னென்ன disadvantage இருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? So first இந்த கெபாசிட்டர்ஸ்க்கு என்னென்னலாம் வந்து அட்வான்டேஜ் இருக்கு. guys, I know that you are all putting up lot of questions, so எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இது எல்லாத்தையும் முதல்ல டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடுறேன், அப்புறமா क्वेश्चन பார்க்குறேன். இன்னைக்கு ரொம்ப ப்ரீஷியஸ், நம்ம டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது. நான் இப்படி பேசுறது கூட டைம் வேஸ்ட் பண்றது தான். சரியா? so I will definitely look at your questions, just wait along. okay, so give the applications and capacitorsல முதல்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் கெபாசிட்டர்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். முதல்ல ஃபிளாஷ் கெபாசிட்டர்ஸை நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஜிட்டல் கேமராஸ்ல. என்ன சார் ஃபிளாஷ் கெபாசிட்டர் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் கேமராலாம் உங்களுக்கு லைட் ஃபிளாஷ் ஆகுதுல்ல சடனா, ஸோ அதான் ஃபிளாஷ் கெபாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சடனாக ஒரு எலக்ட்ரிக்கல் சர்ஜ் இருக்கும்போது லைட் வந்து டக்குன்னு அப்படியே ஒரு ஃபிளாஷாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை கெபாசிட்டர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுதான். சரி, இட் இஸ் யூஸ்ட் இன் த ஹார்ட் டிஃபிப்ரிலேட்டர். ஓகே, எனக்கு கரெக்டாக வேகமாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ஸோ டிஃபிப்ரிலேட்டர் டு ரிட்ரீவ் த நார்மல் ஹார்ட் ஃபங்க்ஷன் டியூரிங் கார்டியாக் அரெஸ்ட். நீங்களே படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களே, கார்டியாக் அரெஸ்ட்லாம் இருக்குன்னா டக்குன்னு ஒரு ஷாக் கொடுக்குவாங்க டிஃபிப்ரிலேட்டர் வச்சு. வரல. ஓகே, ஸோ அது வந்து கெபாசிட்டர்ஸ் வச்சு தான் ஒர்க் ஆகுது அப்படின்றாங்க. இந்த கெபாசிட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த ignition system of automobile engines to eliminate sparking. வண்டிலாம் ஸ்டார்ட் பண்றோம், ஆட்டோமொபைல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுல ஸ்பார்க் வராம இருக்கு, அது இக்னைட் ஆகும்போது இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அதுல ஸ்பார்க் வராம இருக்கிறதுக்கு கெபாசிட்டரை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கெபாசிட்டர் யூஸ் டு reduce to power fluctuations in power supplies and to increase the efficiency of the power transmission. இதை வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? increase the efficiency of the power transmission. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்குலாம் வந்து நம்ம பவரை டிரான்ஸ்மிட் பண்றோம், எலக்ட்ரிக்கல் பவரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப எஃபிஷியன்ட்டா சென்ட் பண்றதுக்காக நம்ம கெபாசிட்டர்ஸை யூஸ் பண்றோம். சரி, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்கு? ஈவன் ஆஃப்டர் த பேட்டரி ஆர் பவர் சப்ளை இஸ் ரிமூவ்ட். ஓகே, நீங்க வந்து ஒரு கெபாசிட்டரை பவர் சப்ளைல கனெக்ட் பண்றீங்க, அது வந்து ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா கூட இந்த கெபாசிட்டர் ஸ்டோர்ஸ் சார்ஜஸ் அண்ட் எனர்ஜி ஃபார் சம் டைம். இந்த கெபாசிட்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுமா? இட் வில் ஸ்டோர் சம் எனர்ஜி ஃபார் சம் டைம், கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்குமா. அதனால இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் காசஸ் அன்வான்டட் எலக்ட்ரிக் ஷாக். ஓகே, நீங்க பவர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அதில் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கிறதுனால அதில் சில நேரத்தில் அன்வான்டா சில எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் அடிச்சிரும் அப்படின்றாங்க. சரியா? ஸோ அடுத்து obtain an expression for electric potential at a point due to a பாயிண்ட் சார்ஜ். ஒரு பாயிண்ட் சார்ஜால எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு क्वेश्चन கேக்குறாங்க. சரி, ஒரு பேஜுக்கு வந்து இந்த டயகிராம் சின்னதா இருக்கிறதால நான் டிரா பண்ணி காட்டிடுறேன். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகே, அந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா P அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணிக்க போறேன். அந்த Pன்ற பாயிண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அட் a distance r, ஸ்மால் லெட்டர் r அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ பாசிட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்வர்டா இருக்கும். சரியா? ஸோ இங்க வந்து நம்ம என்ன செய்யலாம்? கன்சிடர் point charge plus q at origin, okay, and p at a distance r. so p என்ற ஒரு பாயிண்ட் r என்ற டிஸ்டன்ஸ்ல எடுத்துக்கிட்டோம். அப்ப இந்த இடத்துல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும்னா நம்ம என்ன செய்யணும்? இப்ப இந்த p என்ற பாயிண்ட் மேல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுது இல்லையா? so potential v is equal to minus, okay, integral of limit வந்து இன்ஃபினிட்டில இருந்து r வரைக்கும் E vector dot dr vector. சார் எதுக்கு சார் இன்ஃபினிட்டி எடுத்தீங்க? நான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் क्वेश्चनே டிஸ்கஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியலுக்கு சொன்ன பாருங்க. பொட்டன்ஷியல்ல ஒரு சார்ஜ் இன்ஃபினிட்டில இருந்து ஒரு பாயிண்ட் p க்கு எடுத்துட்டு வருது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா தான் என்னது? ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு எடுத்துட்டு வருது. சோ அதனால தான் நம்ம என்ன செய்றோம்? பொட்டன்ஷியல் v is equal to, ஓகே, நம்ம என்ன செய்றோம்? மைனஸ்
இன்டெகிரல் ஆஃப் இன்ஃபினிட்டில இருந்து r என்ற பாயிண்ட் வரைக்கும் எடுத்துட்டு வரோம் e வெக்டார் டாட் dr வெக்டார். நம்ம வந்து அதை என்ன செய்யறோம், dr அப்படின்ற டிஸ்டன்ஸ் மூவ் பண்றோம். ஸோ e வெக்டார் டாட் dr வெக்டார் அப்படின்னு எடுத்து எழுதுறோம். சரி, இதையே வந்து பை டெஃபினேஷன் வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? 1 divided by 4 pi epsilon naught q divided by r square into unit vector r cap ன்னு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவை இங்க கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ பாருங்க, நம்ம 1 by 4 pi epsilon naught q divided by r square எலக்ட்ரிக் ஃபீல்டோட இடத்துல சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்? அப்போ நமக்கு சிம்பிளா 1 divided by 4 pi epsilon naught into r அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். சார், அந்த வேல்யூ எப்படி சார் கிடைச்சது? நீங்க வந்து அதை எக்ஸாம்பிள் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆனா சார் எப்படி சார் கிடைச்சது அப்படின்னு கேட்டா 1 divided by 4 pi epsilon naught இன்ஃபேக்ட் q இதெல்லாம் வந்து வெளியே எடுத்துடலாம். அப்போ இன்டெகிரல் ஆஃப் 1 divided by r ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த 1 divided by r ஸ்கொயரை நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dr வந்து என்ன பண்ணலாம், இன்டெகிரேட் பண்ணலாம். அப்படி இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆயிடும், r பவர் -2 + 1 divided by -2 + 1 இப்படி தான் இன்டெகிரேட் ஆகும் இல்லையா? அண்ட் லிமிட்ஸ் வந்து என்ன இருக்கு, ஒன்று வந்து இன்ஃபினிட்டி இருக்கு, இன்னொன்று வந்து r இருக்கு. ஸோ இப்போ இதில் நான் இன்டெகிரேட் பண்றேன், என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. -2 கூட +1 பண்ணா அப்போ r பவர் -1 divided by -1 இல்லையா? அப்போ என்ன ஆயிடும், ஒரு மைனஸ் சைன் வந்துடும். ஸோ அந்த மைனஸும் இங்கே ஏற்கனவே இருந்த மைனஸும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 1 divided by r -r அப்படின்னு ஆன்சர் கிடைக்க போகுது. மைனஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆயிடுது. ஸோ அதனால தான் ஃபைனல் ஃபார்ம்ல நம்ம என்ன எழுதுறோம், இதை மொத்தமும் இன்டெகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் q divided by 4 pi epsilon naught into 1 divided by r மட்டும் ஜஸ்ட் எழுதுறோம். ஸோ இதுல இருந்து நமக்கு ஃபைனல் ஃபார்ம்ல வந்துடுது. சரியா? ஸோ the final formula is what? 1 divided by 4 pi epsilon naught q divided by r அப்படின்ற இந்த ஃபைனல் ஃபார்முலா we are bringing. சரியா? ஸோ இந்த பொட்டன்ஷியல் எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ if it is okay, புரிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஸோ I will just take few seconds to look at the comments if there is something important அப்படின்னா I will address. சரியா? So every page when you complete taking the page, just move for a second sir so that we can take screenshot. Okay, definitely அர்ச்சனா, இதை நான் PDF ஆகும் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். in that way it will be more helpful. and log யூஸ் பண்ண சொல்லி தரீங்களா? 77 are because of you. yeah, okay. ஸோ இன்னைக்கு காம்பவுண்ட் அஸ்ட்ரானமிக்கல் மைக்ரோஸ்கோப் சொல்லுவீங்களா? ஆக்சுவலாக இது வந்து நம்ம நேற்று கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். முடிஞ்ச ஒரு வாட்டி பாருங்க. ஓகே, ஐ வில் ட்ரை டு ஆட் இட் இன் த பக்கெட் லிஸ்ட். இப்போ என்ன பிரச்சனை, பக்கெட் லிஸ்ட்டில் வந்து ஹோல் சிலபஸும் வந்து போச்சு. ஸோ அதனால் 2 மணி நேரத்தில் என்னால் எவ்வளோ கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் பார்க்கணும். சரியா? ஸோ ஆரம்பிக்கலாம். நோ சென்டம் மீன் ஸ்மார்ட் அர்ச்சனா. ஓகே, எடுக்க 2 மார்க்ஸ் மட்டும் படித்தா போதுமா? அர்ச்சனா, நான் எடுக்கிற 2 மார்க்ஸ் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை தாண்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் 2 மார்க்ஸ் படிச்சுட்டு போகிறீங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். சரியா? சார், நீங்கள் நடத்துகிற மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது சார். சூப்பர் ராம்னா, வெரி குட், சூப்பர், புரிஞ்சிருச்சு சார். ஓகே சார், கவர்மெண்ட் இஸ் இட் கவர்மெண்ட் PDF? No, it's not technically the government PDF, but I did take it from a source. In fact, multiple sources, not a single source. சரியா? ஓகே, அடுத்து derive the expression for energy stored in a capacitor. ஓகே, அடுத்து வந்து நம்ம எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டருக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டெரிவேஷன் டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் உடைய ஃபார்முலா வந்து என்னன்னு தெரியும் இல்லையா? Q is equal to CV, அப்போ C is equal to Q by V அப்படின்னு ஒரு ஃபார்முலா எழுதுவீங்க. ஸோ இங்கே ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எனர்ஜி இல்லையா? எனர்ஜி அப்படின்னாலே நீங்கள் கண்ண முடியும்னு என்ன சொல்லிடலாம், எப்பயுமே அது ஒர்க் டன்னுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். எவ்வளோ எனர்ஜி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கணுமா, எவ்வளோ வேலை செஞ்சீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போறீங்கன்றதை தெரிஞ்சுக்கணுமா, அப்போது நீங்கள் எவ்வளோ படிச்சிங்கன்றதை தெரிஞ்சுக்கினா போதும். அதே மாதிரி தான் இதுவும். சரியா? ஸோ the work done to transfer the charge from one plate to another plate is stored as electrostatic energy in the capacitor. என்ன சார் இங்கே சொல்கிறாங்க, ஒரு கெப்பாசிட்டர்னா அதில் 2 பிளேட் இருக்கும். ஒரு பிளேட்ல இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் ஒர்க் டன் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த ஒர்க் டன்னு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், the work done to transfer charge dq. ஓகே, அதாவது dqன்றது இங்கே வந்து சார்ஜ் அதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ dw is equal to v dot dq, பொட்டன்ஷியல் இன்டூ சார்ஜ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்போ பொட்டன்ஷியலோட இடத்துல வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ அடுத்த கேள்வி. சரியா? அப்போ பொட்டன்ஷியலோட இடத்துல வந்து நம்ம q by c அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்? ஏன்னா q is equal to cv, அப்போ v is equal to q divided by c இல்லையா? ஸோ அப்போ v ஓட இடத்துல வந்து நம்ம என்ன செய்கிறோம், q by c சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ q by c சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம என்ன செய்கிறோம், இங்கே இருக்கிறது dw. அப்போ w வேணும் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணால் போதும். ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது லிமிட்ஸ் என்ன பண்ணுறோம், இனிஷியலாக சார்ஜ் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும், 0, எதுவுமே ஆயிருக்காது. ஆனால் ஃபைனலாக எவ்வளோ ஆச்சு, q சார்ஜ் ஆச்சு, அதான் லிமிட்ஸாக போட்டுக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு q அப்படின்னா q தான் வந்து என்ன ஆகும், இன்டெகிரேட் ஆகும். ஸோ 1 by c வெளியே எடுத்துடலாம். அப்போ q plus 1 plus 1 divided by 1 plus 1 அப்படின்னு ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகிடுது, லிமிட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, 0லேருந்து q வரைக்கும்
ஸோ அப்போது 1/c q ஸ்கொயர் டிவைடட் பை 2 இல்லை 1/2 q ஸ்கொயர் டிவைடட் பை c அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். 1/2 q ஸ்கொயர் டிவைடட் பை c அப்படின்னு ஃபார்முலா கிடைக்கும். இல்லை q ஸ்கொயர் பை 2c நீங்கள் ஷார்ட்டாக எழுதிட்டாலும் சரி, இங்கே இருக்கிற மாதிரியே வாட் எவர் இட் இஸ், ஓகே, இட் இஸ் ரைட். சரி, இதே நான் வேற மாதிரி மாற்றி எழுத முடியுமா? எழுத முடியும். ஸோ த ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் அஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த கெப்பாசிட்டர் இல்லையா? ஸோ q ஸ்கொயர் பை 2cன்னு எழுதினாலும் சரி, இல்லை 1/2 cv ஸ்கொயர் அப்படின்னு எழுதினாலும் சரி, ரெண்டுமே கரெக்ட் தான். சார், இந்த 1/2 cv ஸ்கொயரை எப்படி கொண்டு வரீங்க? இப்போ q இடத்துல cv சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ cv ஸ்கொயர் டிவைடட் பை 2c, அப்போ என்ன ஆகிடும்? c ஸ்கொயர் v ஸ்கொயர் டிவைடட் பை 2c, c ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/2 cv ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா கிடைச்சிரும். சரியா? ஸோ இது வந்து derived an expression for energy stored in a capacitor again. ஓகே, இப்போ இதை 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. 3 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் அப்படின்னா நீங்கள் ஃபுல் டெரிவேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே இந்த பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸாக இருக்குது பாருங்க, அதை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். மீதி ஸ்டெப்ஸில் நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக தான். சரியா? ஓகே, அடுத்து derive an expression for capacitance of a parallel plate capacitor. ஓகே, ஸோ இந்த parallel plate capacitor கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளேட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா A, இன்னொன்று B அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒன்றுடைய சார்ஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் Q, இன்னொன்றுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் Q. ஆனால் இது ரெண்டுத்துக்குமே ஏரியா A எப்படி இருக்க போகுது அப்படின்னா சேமாக இருக்க போகுது. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த ப்ளஸ் Qவில் நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். சரியா? இந்த பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற பிளேட்டுக்கு வந்து சார்ஜஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பிளேட்ஸுக்கு நடுவில் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இதில் நம்ம parallel plate capacitor கான்செப்டில் என்ன செய்ய போகிறோம்? இதில் வந்து நம்ம அந்த கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க? Consider a capacitor consisting of 2 parallel plates each of area A separated by a distance d. ஓகே, இங்கே 2 பிளேட்ஸ் இருக்குது, ரெண்டுத்தோட ஏரியாவும் A தான். இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா separated by a small distance d அப்படின்னு சொல்கிறாங்க. Let sigma be the surface charge density of the plates. அப்போ sigma வந்து நம்ம என்ன எழுதலாம்? Q divided by A அப்படின்னு எழுதலாம். ஏன் இது வந்து surface charge density, surfaceனா ஏரியா, surfaceனா ஏரியா, surfaceனா ஏரியா, surfaceனா ஏரியா, linear charge densityன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்யணும்? லென்த்தால் டிவைட் பண்ணணும். ஓகே, சர்ஃபேஸ்னு சொல்லிட்டா ஏரியாவால் டிவைட் பண்ணணும். ஸோ சார்ஜை ஏரியாவால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிட்டு the electric field between the plates E is equal to sigma divided by epsilon naught. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா Q divided by A into epsilon naught அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சிக்மாவோட இடத்துல வந்து Q divided by A சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இப்போ சார்ஜ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அங்கே கொஞ்சம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் போகுது. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபார்முலாவை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டூ டிஸ்டன்ஸ்னு எழுதலாம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிச்சோம்? Q divided by A into epsilon naught. அப்போ அதை டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு பொட்டன்ஷியல் தெரிஞ்சிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்தேன்? Q by V ன்னு எழுதலாம்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அப்போ இங்கே நம்ம Q உடைய வேல்யூ வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஜஸ்ட் Qனே விட்டுலாம். சரி, அப்போ V உடைய வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? Q divided by A into epsilon naught into D. இந்த வேல்யூவை அப்படியே தூக்கிட்டு போய் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இங்கே டினாமினேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்னென்ன டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். Q கேன்சல் ஆகிடும். ஸோ Q கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா epsilon naught A divided by D அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் parallel plate capacitance உடைய ஃபார்முலா. ஸோ parallel plate capacitance அப்படின்னு கேட்டாங்கனாலே epsilon naught A divided by D. சரியா? ஓகே, அடுத்து வந்து Gauss law from Coulomb's law, one of the most important questions. உங்களுக்கு இது இந்த வருஷம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரியா? ஸோ Gauss law வந்து Coulomb's law வந்து எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க? ஸோ நீங்கள் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சார்ஜ் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? அந்த சார்ஜ் வந்து என்ன அப்படின்னா ப்ளஸ் Q. அடுத்து C is a point at a distance R from the charge. இப்போ இந்த சார்ஜ் இருக்குது, ப்ளஸ் Q இருக்குது அப்படின்னா அந்த ப்ளஸ் Qலேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? C அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். எவ்வளோ தூரத்தில் அப்படின்னா Rன்ற டிஸ்டன்ஸில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா F divided by Q naught அப்படின்னு எழுதலாம். சரியா? எப்படி எழுதலாம்? You can write it as F divided by Q naught. ஸோ Q naught உடைய வேல்யூ வந்து இங்கே நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் 1 கூலும். ஓகே, ஒரு யூனிட் சார்ஜ் அப்படின்னு புக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் 1 கூலும் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ இங்கே ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? F is equal to 1 divided by 4 pi epsilon naught Q naught divided by R square R cap. Coulomb's force ஃபார்முலாவை எடுத்து எழுதுறோம். ஏன்னா இங்கே நம்ம என்ன செய்யணும்? Coulomb's forceல இருந்து Gauss lawவை எடுத்துட்டு வரணும் இல்லையா? ஸோ இப்போ இந்த Coulomb's force உடைய ஃபார்முலால இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலாவை எடுத்துட்டு வர போறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Coulomb's ஃபார்முலா வச்சு அப்படின்னா Coulomb's ஃபார்முலாவை Q naught என்ற சார்ஜால டிவைட் பண்ணா போதும். ஸோ அந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 1 divided by 4 pi epsilon naught Q divided by R square தான் கிடைக்கும். ஏன்னா இங்கேயும் Q naught இருக்கும், மேலேயும் Q naught இருக்கும். அந்த Q naughட்டும் என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுனால தான் இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 1 divided by 4 pi epsilon naught into Q square R cap இருக்கு. சரியா? ஸோ இப்படி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அடுத்து from the definition the electric flux. ஓகே,
ஃபார்முலாவை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலாவை நம்ம என்ன எழுதலாம் இன்டெகிரல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் அப்படின்னு எழுதலாம். இதில் இ வெக்டார் ஓகே டிஏ வெக்டார் தான் வந்து என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது, அதனால் அது மட்டும் தான் இன்டெகிரேட் ஆகும். இ வெக்டாரை பத்திரமா நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். சரி இப்போ அடுத்து நான் என்ன சார் பண்ணலாம், இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இ வெக்டார் ஓகே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நீங்கள் இங்கே என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்க 1/4πε Q divided by r square r cap. அப்போ அதை அப்படியே அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் டிஏ வெக்டார் அப்படின்னு போட்டுருவோம். சரியா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் சார்ஜ் நம்ம எப்பயுமே ஒரு ஸ்பியர் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவோம். திரும்ப நான் ஒரு வாட்டி நல்ல தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னாலே நம்ம அதை எப்படி கன்சிடர் பண்ணுவோம், ஒரு ஸ்பியர் மாதிரி. அப்போ ஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, ஓகே சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன அப்படின்னா 4πr². சரியா, ஸோ அந்த ஃபார்முலா ஓகே அந்த ஃபார்முலாவை தான் இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் டிஏ வெக்டாரோட இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம் 4πr² அப்படின்னு சொல்லி. ஓகே ஏன்னா இது ஒரு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்றதுனால அப்போ ஸ்பியர் மாதிரி தான் இருக்கணும். அப்போ அதோடைய ஏரியா ஓகே அதோடைய க்ளோஸ்ட் சர்ஃபேஸோட ஏரியா வந்து 4πr² தான் இருக்கணும். அடுத்து இங்கே வந்து r cap அதாவது யூனிட் வெக்டாருடைய வேல்யூ நம்ம 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி அசியூம் பண்ணி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அப்போ நமக்கு என்ன ஆகிடும், ஆன்சர் வந்து ஜஸ்ட் Q divided by ε0 மட்டும்தான் இருக்கும். சார் அந்த பாயிண்ட் மட்டும் திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுங்க சார் அப்படின்னா இந்த ரிலேஷனை கவனிங்க. இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் 1 divided by 4πε0 இருக்கு, Q divided by r² இருக்கு, r cap தான் என்னன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் 1 இல்லையா, அப்போ அதை விட்டுருவோம். அடுத்து க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் டிஏ வெக்டார் வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டோம் 4πr²ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இங்கே கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள், அப்போது 4π கேன்சல் ஆகிடும், r² கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன டேர்ம் மட்டும்தான் இருக்குது Q divided by ε0 மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த Q divided by ε0 இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு கூலும்ஸ் ஃபார்முலால இருந்து காஸ் லாவை எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம டெரிவேஷனையும் முடிச்சாச்சு. ஸோ அகைன் நான் ஒரு வாட்டி நவுந்துக்கிறேன். இஃப் யூ வாண்டட்னா டேக் ஸ்க்ரீன்ஷாட். எந்த அளவுக்கு கிளியராக இருக்கும்னு தெரியல, ஏன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்மால் இன் யோர் ஃபோன் இல்லையா. நான் பிடிஎஃபும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், சென்ட் பண்ணுறேன். சரியா, இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. சரி, அடுத்து வந்து எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஸ்கேலார் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. கரண்ட் வந்து ஏன் ஸ்கேலார்? ஐ திங்க் நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயே இந்த கொஸ்டினுக்கு வந்து நிறைய மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க. சார் அது எப்படி தான் சார் அது ஸ்கேலார், அதுக்கு தான் டைரக்ஷன் இருக்குது சார், என்ன சார் நீங்கள் அப்படின்ட்டு. தம்பி அதுக்கு டைரக்ஷன் இருக்குதான், ஆனால் ஒரு வெக்டார் வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்கணும், இட் ஷுட் ஒபே parallelogram லா இல்லை ட்ரையாங்கிள் லா இல்லையா. இது அதாவது வெக்டார் அடிஷனும் முதல்ல ஒபே பண்ணணும். சரியா, நீங்கள் வெக்டார் வந்து சும்மா டேரெக்டாலாம் ஆட் பண்ண முடியாது, ஆனால் கரண்ட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக தானே ஆட் பண்ணுவீங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு ஒயர் இருக்குது ஓகே, இல்லை வில் டேக் இட் தட் இங்கே வந்து 2 ஒயர் இருக்குது. சரியா, இப்போ இதில் வந்து 3 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது, இதில் 5 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது. அப்போது இது ரெண்டும் சேர்ந்து என்ன கரண்ட்டாக ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கேட்டால் 8 ஆம்பியர்னு டேரெக்டாக தான் ஆட் பண்ணுவீங்க இல்லையா. அதுக்கு பதிலாக இப்படி ஆட் பண்ணுவீங்க, இல்லை சார் 3² + 8² + 3 × 8 × cos θ இதுக்கு ரெண்டும் நடுவில் இருக்க ஆங்கிளில் வேற நான் பார்க்கணும் சார், இப்படி தான் சார் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லுவோம். இல்லை, இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண மாட்டோம், டேரெக்டாக தான் ஆட் பண்ணுவோம் இல்லையா. அதுதான் விஷயம். ஓகே, ஸோ ஈவன் தோ வந்து அதுக்கு டைரக்ஷன் இருக்குது, கரண்ட்டுக்கு வந்து டைரக்ஷன் இருக்குதான், ஆமாம். ஆனால் அப்படி இருந்தாலும் ஓகே they will not obey vector laws. ஓகே, ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டாரியோ இல்லை parallelogram law of வெக்டாரியோ அது கொஞ்சம் கூட வந்து மதிக்காது, ஒபே பண்ணாது. ஸோ அதனால தான் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், அது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். we are calling it as a scalar. இப்போ தெளிவாயிடுச்சா? சரி, அடுத்து distinguish between drift velocity and mobility. again one of the important questions. ஓகே, ஸோ முதல்ல drift velocityனா என்ன, ஒரு எலக்ட்ரான் ஓகே மெட்டல் இருக்குது அப்படின்னா அது அங்கேயும் இங்கேயும் ஃப்ரீயாக ரோம் ஆகிட்டே இருக்கும். ஸோ த ஆவரேஜ் வெலாசிட்டி அக்வைர்ட் பை த எலக்ட்ரான் இன்சைட் த கண்டக்டர் when it is subject to an electric field. ஓகே, அது மாதிரி நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக நவரும், போய் அயான்ஸ் எல்லாம் மோதும். அப்போ அந்த மோதுறதுக்கு நடுவில் இருக்க டைம் பீரியட் தான் வந்து ஆவரேஜ் டைம் அப்படின்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்றது என்னது, இட் இஸ் வெரி சிம்பிள். எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து அங்கேயும் இங்கேயும் ரோம் ஆகும். அப்படி ரோம் ஆகும்போது நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால் அது எவ்வளோ வேகமாக நகருது அப்படின்றத மெஷர் பண்ண அதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. சரி, மொபிலிட்டி அப்படின்றது என்ன, அது எவ்வளோ ஈஸியாக வந்து மூவ் ஆகுது அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது த மேக்னிடியூட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஓகே, ட்ரிஃப்ட் வெலாசிட்டியுடைய மேக்னிடியூட் தான் வந்து என்ன பெர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மொபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ மொபிலிட்டியுடைய ஃபார்முலா இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சிம்பிள். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மியூ இருக்குல்ல, மியூ வெக்டாரை சிம்பிளாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டாரால் வந்து நீங்கள் டிவைட் பண்ணலாம். ஓகே, ஐயோ சாரி, இது ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா விடி ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டால் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிரும் அப்படின்னா மொபிலிட்டி கிடச்சிரும். சரியா, ஸோ இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட யூனிட் வந்து என்னவா இருக்கும், வெலாசிட்டி இல்லையா, அப்போ மீட்டர் per செகண்டாக தான் இருக்கும். சரி, மொபிலிட்டிக்கு என்னவா இருக்கும், மீட்டர்
மீட்டர் பெர் வோல்ட் பெர் செகண்டா இருக்கும். சரியா? ஓகே, இப்போ வந்து அடுத்து give the microscopic form of Ohm's law and macroscopic form. ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான குட்டி குட்டி क्वेश्चंस 2 மார்க்ல கேட்கலாம். இல்ல இது ரெண்டுத்தையுமே ஒண்ணா கம்பைல் பண்ணி 3 மார்க்ல கேட்கலாம். எப்படி வேணா வரலாம். சரியா? சோ இப்போ முதல்ல வந்து மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் டென்சிட்டி ஃபார்முலா. சோ கரண்ட் டென்சிட்டி வந்து நம்ம என்ன எழுதுவோம்? சிக்மா * E வெக்டார் அப்படினு எழுதுவோம். சரி, இதுல சிக்மா வந்து என்னது? அதான் வந்து கண்டக்டிவிட்டி. சரி, E வெக்டார் வந்து என்னது? அதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். சோ கரண்ட் டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நீங்க எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கரண்ட் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஃபார்முலா எழுதிட்டு அந்த ஃபார்முலால இருக்கிறதெல்லாம் என்னன்னு எடுத்து எழுதுங்க, வேலை முடிஞ்சது. சரி, give the microscopic form of Ohm's law. ஓகே, சோ மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் Ohm's law வந்து என்ன? சாரி, மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் Ohm's law வந்து என்ன அப்படின்னா V = IR. சரி, V = IR, அதாவது வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். அப்ப ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டா வரது தான் R இல்லையா? சோ இதுல V வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், I வந்து கரண்ட் அண்ட் R வந்து ரெசிஸ்டன்ஸ். சோ 2 மார்க்ஸ்ல கேக்கும்போது இப்படி எடுத்து எழுதிருங்க அழகா. சரியா? சரி, define electrical resistivity and give its unit. இந்த electrical resistivity அப்படினா என்னது? The electrical resistivity of the material is defined as the resistance offered to current flow by a conductor of unit length having unit area and cross section. Okay, so அப்போ resistivity, okay, நம்ம என்ன செய்வோம்? rho is equal to, okay, நம்ம resistance formula வந்து என்ன எழுதுவோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. R is equal to rho L divided by A. அப்போ இதுல இந்த rho என்ற term இருக்குல்ல, அதுதான் வந்து resistivity. அப்போ resistivity is equal to நம்ம RA divided by L அப்படின்னு எழுதலாம். So the electrical resistivity of a material defined as the resistance offered to current flow of a conductor of unit length having unit area of cross section அப்படின்னு சொல்றாங்க. And அதோட யூனிட் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஹோம் மீட்டர்ல வந்து மெஷர் பண்ணுவோம். எப்படி மெஷர் பண்ணுவோம்? we measure it in home meter. சரியா? ஓகே, அடுத்து வந்து define temperature coefficient of resistance அப்படினு கேக்குறாங்க. ஓகே, temperature coefficient of resistivity அப்படின்றது என்னது? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதை பத்தி பேசுறது தான் வந்து இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்ற கான்ஸ்டன்ட். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் as a ratio of increase in resistivity per degree rise in temperature to its resistance at initial temperature T0. T0ன்றது என்னது? இனிஷியல் டெம்பரேச்சர். அண்ட் இட்ஸ் யூனிட் வந்து என்ன அப்படின்னா per degree Celsius. ஓகே, per degree Celsius இப்படி தான் எழுதணும். சிம்பிளா எழுதும்போது இல்லை per degree Celsiusனு எழுதினாலும் சரி. ஓகே, ஸோ இந்த குட்டி குட்டி டேர்ம்ஸ் எல்லாம் அழகாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் நோன் அஸ் சூப்பர் கண்டக்டிவிட்டி? இதுவுமே ஒரு சில பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க சார், சூப்பர் கண்டக்டர்ஸ்னா என்னன்னு நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயும் அப்சர்வ் பண்ணியிருந்தேன், சேட்டில் நிறைய வந்திருந்தது. ஸோ ஒரு சில பர்டிகுலர் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சர்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜீரோ ரெசிஸ்டன்ஸோட கண்டக்ட் பண்ணும். கரண்ட்டை எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் டாலரன்ஸும் இல்லாமல் நீ மட்டும் பாஸ் ஆகிக்கப்பா அப்படின்னு பாஸ் பண்ணி விட்டுரும். ஸோ த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ சர்டைன் மெட்டீரியல் பிகம் ஜீரோ at a certain temperature. Okay, so அதுதான் வந்து நம்ம சூப்பர் கண்டக்டிவிட்டி இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். The material which exhibit this property are called superconductors. The property of conducting with zero resistance is called as superconductivity. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ற மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம சிம்பிளா என்ன செய்வோம், என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூப்பர் கண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம். சரி, இதோட ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். அடுத்து derive the expression for power P is equal to VI. ஓகே, அது வந்து நம்மள என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா டிரைவ் பண்ண சொல்றாங்க. ஸோ இது எப்படி டிரைவ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா எடுத்துக்கலாம். சரியா? we are taking what? எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா ஓகே நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பொட்டன்ஷியல் இன்டூ சார்ஜ்னு எழுதலாம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஃபார்முலாவை சார்ஜால் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆயிடும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா the rate at which the electrical potential energy is delivered. ஓகே, என்ன ரேட்ல இந்த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டெலிவர் ஆகுதோ. ரேட்னா என்ன சார்? டைமால டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான். எங்க ரேட்ன்ற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? டைமால டிவைட் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டைமால டிவைட் பண்ண போறோம். இப்போ பாருங்க, du divided by dt என்ன பண்றேன்? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலாவை டைமால டிவைட் பண்றேன். அப்படி டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்துருமா? பவர் கிடைச்சிருமா? அப்போ du உடைய வேல்யூ வந்து என்னது? V into dq. அப்போ dq divided by dt வந்து என்னவாயிடும்? சார்ஜ் divided by டைம் கரண்ட் ஆயிடும். அப்போ V into I. ஸோ அதான் பவருடைய ஃபார்முலா V into I. ஓகே, கரண்டோடைய வேல்யூ வந்து dq divided by dt இருக்கும். ஸோ பவருடைய ஃபார்முலா வந்து நீங்க சிம்பிளா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா VI அப்படின்னு டிரைவ் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் a formula for பவர். ஓகே, சரி, முக்கியமான क्वेश्चनக்கு வரோம். இந்த சீபெக் எஃபெக்ட், தாம்சன் கோஎஃபிஷியன்ட், தாம்சன் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் இல்லையா? ஸோ முதல்ல இந்த சீபெக் எஃபெக்ட்னா என்ன? இன் a closed circuit consisting of two dissimilar metals. Dissimilarனா என்ன? கம்ப்ளீட்டா வேற வேற metals. When the junctions are maintained at different temperatures and EMF is developed. இந்த phenomena தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சீபெக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து என்ன இருக்கா? ரெண்டு வேற வேற மெட்டல் இருக்கா. இந்த ரெண்டு மெட்டலுடைய ரெண்டு டிஃபரெண்ட் எண்டையும் நம்ம வேற வேற டெம்பரேச்சர்ல வச்சிருக்கோம்.
ஓகே, ஒரு எண்டு ஹாட்டாக இருக்குன்னா இன்னொரு எண்டு வந்து எப்படி இருக்கும்னா கோல்டாக இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு மெட்டல் ஆனால் ரெண்டு எண்டும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அதில் வந்து என்ன ஆகும், ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து அப்படி வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகிறது தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சீபெக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னா என்ன? If the 2 points in a conductor are at different temperatures, okay, ஒரு கண்டக்டர்ல இருக்கிற ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து different temperaturesல இருக்கு அப்படின்னா then the density of the electrons at these points will differ. okay, இதுல இருக்க எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஃபர் ஆகும் அப்படின்றாங்க. as a result of the potential difference is created between these two points. இங்க potential difference create ஆகுது இல்லையா, அதனால தான் இது நடக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ திரும்ப இதை வந்து நம்ம ஒரு வாட்டி அழகா புரிஞ்சுப்போம். ஓகே, இங்க வந்து if 2 points in a conductor are at different temperatures, okay, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டக்டர் இருக்குது. இந்த கண்டக்டருடைய ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வேறு வேறு டெம்பரேச்சர். இது வந்து T1, இது வந்து T2. இப்போது இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்போது ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்னொன்றில் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். அப்போது ஒரு எண்டில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகிறத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே, ஹென்ஸ் இப்போ இங்க ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகிறதுனால இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்றாங்கன்னா ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஹீட் இஸ் எவால்வ்ட். ஓகே, ஹீட் இஸ் எவால்வ்ட் ஆர் அப்சர்வ்ட் த்ரூ அவுட் த கண்டக்டர். இந்த கண்டக்டரோட ஒரு எண்ட்ல வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், இன்னொரு எண்ட்ல வந்து ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் சிம்பிளா நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம், தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து வாட் இஸ் Peltier effect. Okay, so Peltier effect வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா when an electric current is passed through a circuit of a thermocouple, okay, heat is evolved at one junction and absorbed at the other junction. இதுதான் வந்து நம்ம சிம்பிளா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா Peltier effect அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு தெர்மோகப்பிள் அதில் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணுறீங்களா, அப்படி பாஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு எண்டு. ஓகே, ஒரு எண்டில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, இன்னொரு எண்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுது. இந்த மாதிரி நடந்ததுன்னா அது வந்து Peltier effect. சரி, ஸ்டேட் த அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட். ஓகே, சீபெக் எஃபெக்ட்டுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கேக்குறாங்கன்னா சீபெக் எஃபெக்ட் இஸ் யூஸ்ட் இன் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ். ஓகே, என்ன பண்ணலாம், இது வந்து நம்ம தெர்மோ எலக்ட்ரிக் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜெனரேட்டர்ஸ்ல யூஸ் பண்ணலாம். தீஸ் ஜெனரேட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பவர் பிளான்ட்ஸ் டு கன்வெர்ட் வேஸ்ட் ஹீட் டு எலக்ட்ரிசிட்டி. இந்த ஜெனரேட்டர்ஸால என்ன பண்ண முடியும், வேஸ்டா ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் எல்லாம் கரண்டா மாற்ற முடியும். சரி, ஸோ தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்ல எல்லாம் இதை யூஸ் பண்றாங்க. ஓகே, இட் இஸ் யூஸ்ட் இன் ஆட்டோமொபைல்ஸ் ஆஸ் ஆட்டோமோட்டிவ் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ் ஃபார் இன்க்ரீசிங் ஃபியூயல் எஃபிஷியன்சி. இப்போ ஒரு ஆட்டோமொபைலையும் பயங்கரமா ஹீட் ஜென்ரேட் ஆகும் இல்லையா, அப்ப அந்த ஹீட்டை கூட நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வண்டி மூவ் ஆகிறதுக்காக யூஸ் பண்ண முடியும் எஃபிஷியன்ட்டா. ஸோ அதனால ஃபியூயல் எஃபிஷியன்சி இங்கே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. சரி, இட் இஸ் யூஸ்ட் இன் தெர்மோகப்பிள்ஸ் அண்ட் தெர்மோபைல்ஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ். எங்கே யூஸ் பண்றோம், ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா தெர்மோகப்பிள்ல, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தெர்மோபைல்ல. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதனால இட் இஸ் யூஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ஸ். ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் நடுவில் இருக்க டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை வந்து இதால மெஷர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகே, சரி, அடுத்து வந்து define intensity of magnetization. ஓகே, அடுத்த क्वेश्चन நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to see intensity of magnetization and give its unit. ஸோ இந்த மேக்னடைசேஷன்னா என்ன, the net magnetic moment per unit volume of the material. ஓகே, ஒரு இடத்துல எவ்வளவு மேக்னெட்டிக் மொமெண்ட் m இருக்கு, pm வெக்டார், அதை வந்து நீங்க வால்யூமால டிவைட் பண்றீங்க அப்படின்னா அப்ப அதுதான் வந்து மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதை அப்ப எப்படி வந்து மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னா ஆம்பியர் பெர் மீட்டர்ல மெஷர் பண்ணுவோம். எப்படி மெஷர் பண்ணுவோம், ஆம்பியர் பெர் மீட்டர்ல. ஓகே, அடுத்து இது ஒரு ஸ்கேலரா வெக்டாரா, இட் இஸ் a vector quantity. சரியா, அடுத்து வந்து மேக்னெட்டிக் சசபிலிட்டினா என்ன, ஒரே லைன்ல டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா it is a ratio of intensity of magnetization m induced in the material to the magnetizing field h. ஓகே, இது வந்து என்னது, intensity of magnetization m ஐயும் அதே நேரத்தில் வந்து நம்ம என்ன செய்ய போறோம், மேக்னடைசிங் ஃபீல்டு ஹெச்சை வந்து டிவைட் பண்ண போறோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணால் வர வேல்யூ தான் வந்து என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் சசபிலிட்டி. சரியா, ஸோ ஐ திங்க் மேக்னெட்டிக் சசபிலிட்டியும் உங்களுக்கு வந்து அழகாக புரிஞ்சிருக்கும் இப்போ அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து டிஃபைன் கியூரிஸ் லா. ஓகே, இந்த கியூரிஸ் லானா என்ன, அகைன் இதெல்லாம் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்டுகிட்டே இருக்க கொஸ்டின்ஸ் தான் இல்லையா. ஸோ கியூரிஸ் லா வந்து என்ன அப்படின்னா magnetic susceptibility of paramagnetic materials decreases with increase in temperature. நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த டயா பேரா ஃபெரோ நடத்தும் போது வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா, மேரத்தான்லையுமே சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா
சாரி, நீங்கள் ஒரு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்து அது பயங்கரமாக ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அதோடைய சசபிலிட்டி வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம், அப்போ சசபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் T. எப்படி இருக்குது, அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் T-ஆ இருக்குது. ஸோ இந்த ரிலேஷனை தான் சிம்பிளாக நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கியூரிஸ் லான்னு சொல்கிறோம். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் சசபிலிட்டி என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். சரியா, அப்போ அந்த கியூரி டெம்பரேச்சர்னா என்ன, at a particular temperature ஒரு ferromagnetic மெட்டீரியல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா paramagnetic மெட்டீரியலா மாறிடும். சரியா, என்ன பண்ணும், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ஃபெரோ வந்து பேராவா மாறிடும். அப்ப அந்த டெம்பரேச்சரை சிம்பிளா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கியூரி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹிஸ்டெரிசிஸ்னா என்ன, the phenomenon of lagging of magnetic induction. magnetic induction வந்து என்ன பண்ணும் அப்படின்னா it will be lagging. ஓகே, so lagging of magnetic induction behind magnetizing field. இப்போ நம்ம ஒரு மேக்னெட்டை ஓகே ஒரு இடத்துல வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒரு நார்மல் மெட்டல் வைக்க போறேன். அப்படி ஒரு நார்மல் மெட்டல் வைக்கும்போது அது மேலே மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆக என்ன ஆகும், இதுவும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். டெக்னிக்கலாக சொல்லணும்னா அதுவும் ஒரு மேக்னெட்டாக மாறிடும். ஓகேவா, அப்போ அதை மேக்னெட்டாக மாற்றுறதுக்கு ஒரு ஃபீல்டு தேவைப்பட்டது இல்லை, அது பேர் தான் இந்த மேக்னடைசிங் ஃபீல்டு. ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து மேக்னெட்டாக மாறி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணதில்லை, நார்மல் மெட்டலாக இருந்தது. அப்போ அது ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ஏற்கனவே கொடுத்த மேக்னடைசிங் ஃபீல்டை விட லேக் ஆகினே தான் இருக்குமா. ஏன்னா இதுல இருந்து கொஞ்சோண்டு அப்சர்வ் பண்ணி தானே அது ஒரு மேக்னெட்டா மாறிடுச்சு. ஸோ இதை விட என்னைக்குமே அது அதிகமாக ஆகாது. அப்போ இதை சொல்ற விஷயம் தான் என்ன அப்படின்னா ஹிஸ்டெரிசிஸ். ஓகே, த ஃபினாமினன் ஆஃப் லாகிங் ஆஃப் இண்டக்ஷன், இன்டியூஸ் ஆன ஓகே தூண்டிவிடப்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பயுமே என்ன பண்ணும், இட் வில் பி லாகிங் பிஹைண்ட் ஓகே the magnetizing field. and இதுதான் நம்ம சிம்பிளா என்னன்னு சொல்றோம், ஹிஸ்டெரிசிஸ்ன்னு சொல்றோம். சரி, அடுத்து ஸ்டேட் ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஓகேவா, ஸோ ரைட் ஹேண்ட் தம் ரூல் ஆக்சுவலாக உங்களுக்கு என்னோட இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக தெரியும். எனக்கு இதான் வந்து ரைட் ஹேண்டு, நான் என்ன பிரச்சனை உங்களுக்கு பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அதனால நான் லெஃப்ட் ஹேண்டை வச்சு ரைட் ஹேண்ட் தம் ரூலை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பார்க்கும்போது ரைட் ஹேண்டாக தெரியும். கரெக்டாக தான் சொல்கிறேன் நான் மட்டும், அது மட்டும் என்கிட்ட சொல்லிடுங்க. சரியா, ஓகே, தெர்மோகப்பிள்னா என்ன, தெர்மோகப்பிள்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்ரீ மியூசிக். ஆக்சுவலாக அந்த டவுட் கேட்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன், நான் இங்கே சேட்டை பார்க்காதனால அதை சொல்ல மாட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் கிளியரிங் இட் ஃபார் யூ. நான் கொஞ்சம் டைஹைட்ரஜன் ஆக்சைடு அப்சர்வ் பண்ணிக்கிறேன். அப்பா அதான்ப்பா சொல்கிறேன், என்னோட இமேஜ் வந்து இங்கே இன்வெர்ட்டடாக தெரியும் உங்களுக்கு. ஓகே, என்னோட ரைட் சைடும் உங்களுக்கு லெஃப்ட் சைடாக தெரியும். ஸோ இப்படி நான் கை தூக்குறேன்னா உங்களுக்கு நான் ரைட் ஹேண்ட் தூக்குற மாதிரி இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் தூக்குற மாதிரி இருக்கா? தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு நோ. விஷால் சரவணன் வந்து கேட்குறேன், எல்லாருக்குமே சேர்த்து நான் காமனாக சொல்லிடுறேன்ப்பா. நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் படித்தா எவ்வளோ எடுக்கலாம், 80லேருந்து 85 எடுக்கலாம். சரியா, 80 to 85 நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு நம்ம ரிவிஷன் எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்துடும். சார் நான் 95 எடுக்கணும், அப்போ அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். மேபி அந்த ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக மேபி இல்லை கண்டிப்பாக அது வந்து உங்களை புஷ் பண்ணும். ஏன்னா அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். சரியா, ரைட்டு தூக்குற மாதிரி தான் இருக்குது, அதுலேயும் பாதி பேர் கலாய்க்கிறதுக்குன்னே லெஃப்ட் சொல்கிறாங்க பாருங்க. ஓகே, இப்போ நான் காட்டுறது ரைட் ஹேண்ட் இல்லையா? சரி, குட். அப்போ அப்படியே வச்சுப்போம். சரியா, ஆனால் இது ஆக்சுவலாக என்னோட லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, அது இன்வெர்ட்டடாக இருக்குது, உனக்கு புரிஞ்சால் போதும் இல்லையா? ஸ்டேட் ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஓகே, ஸோ இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் வந்து என்ன சொல்லுது, நம்ம தம்பு இருக்கு இல்லையா, அது எப்பயுமே வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை தான் வந்து காமிக்கும். இந்த தம்பு வந்து என்ன பண்ணணும், கரண்ட்டோடைய டைரக்ஷனை காமிக்கணும். சரி, த ஃபிங்கர்ஸ் என்சர்க்லிங் த கண்டக்டர் பாயிண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்படின்னா என்ன சார், இப்போ இதான் கண்டக்டர் அப்படின்னு வச்சுப்போம், இந்த பெண்ணு தான். அப்போது இந்த கண்டக்டரில் கரண்ட் வந்து இப்படி அப்போடா என் தம்பு காட்டுற டைரக்ஷனில் போகுது அப்படின்னா அப்போ என் ஃபிங்கர்ஸ் வந்து இதை எப்படி சுற்றி இருக்கு, இது எப்படி சுற்றி இருக்கோ இதே மாதிரி தான். ஓகே, இதே மாதிரி தான் இந்த கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதான் வந்து ரைட் ஹேண்ட் தம் ரூல். சரியா, சரி, ஸ்டேட்ஸ் மேக்ஸ்வெல்ஸ் ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல். இப்போ இதே ஒரு ஸ்க்ரூ வந்து நான் செவுத்துல முடுக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்னோட ரைட் ஹேண்டை வச்சு இப்படி நான் முடுக்கிறேன் அப்படின்னா அப்போது அதை அந்த டைரக்ஷனை வச்சு நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான். த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் சேம் அஸ் த டைரக்ஷன் இன் விச் த ஸ்க்ரூ அட்வான்சஸ். இந்த ஸ்க்ரூ வந்து எந்த பக்கம் மேலே போகுமோ ஓகே அந்த மேலே போகிற டைரக்ஷனில் தான் வந்து கரண்ட்டும் போகும். சரி, த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த ஸ்க்ரூ கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட்.
நீங்கள் இந்த பக்கமாக ரொட்டேட் பண்ணுறீங்க. ஓகே, எப்படி ரொட்டேட் பண்ணுறீங்களோ அந்த ரொட்டேட் பண்ணுற டைரக்ஷன் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை சொல்லும் அப்படின்றாங்க. ஸோ போத் ரைட் அண்ட் தம் ரூலும் சரி, மேக்ஸ்வெல்ஸ் ரைட் அண்ட் கார்ஸ்க்ரூ ரூலும் சரி, ஒரே விஷயத்தை தான் பேசுது. ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்குது அப்படின்னா அதில் கரண்டோடைய டைரக்ஷன் அண்ட் அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் பேசுது, ரெண்டுமே ஒரே டைரக்ஷனை தான் சொல்லுது. சரி, அடுத்து வந்து இந்த ஃப்ளெமிங்ஸோடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இல்லையா, அப்போ நான் இந்த கை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னா ஸ்ட்ரெச் யுவர் 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் அண்ட் தம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸில், எல்லாமே ஒன்னோட ஒன்று மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸில் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு அடுத்து உங்களுடைய 4 ஃபிங்கர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 4 ஃபிங்கர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை காமிக்கும். அப்போ உங்கள் மிடில் ஃபிங்கர் வந்து என்ன டைரக்ஷனை காமிக்கும்? கரண்டோடைய டைரக்ஷனை காமிக்கும். சரி, தம்பு வந்து எந்த டைரக்ஷனை காமிக்கும் அப்படின்னா த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த கண்டக்டர். இது வந்து என்ன பண்ணும்? டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த கண்டக்டர். ஓகே, ஸோ கண்டக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸை வந்து காமிக்கும். சரி, லிஸ்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? அகைன் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸோடைய ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் நீங்கள் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறீங்கன்னா வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்துடும். சரியா, இட் வில் மூவ் ஃப்ரம் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு டு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா, இங்கே வந்து ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி எப்படி இருக்கும்? ஸ்லைட்லி லெஸ் தேன் யூனிட்டியாக இருக்கும், ஒன்னோட கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல போயிட்டு ஒரு கண்டக்டரை பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாது? இந்த கண்டக்டரை பெனட்ரேட் பண்ணாது, இதை கிராஸ் பண்ணி போகாது. சரியா, அதுக்கு பதிலாக இதுக்கிட்ட வரும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் எப்படி ரிப்பல் ஆகி போயிடும். ஸோ அதனால தான் இதோட வேல்யூ வந்து ஸ்லைட்லி லெஸ் தென் யூனிட்டி அப்படின்றாங்க. ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ரிப்பல்ட் ஆர் எக்ஸ்பெல்ட் பை இட் வென் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் கொண்டு போய் நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறீங்கன்னா என்ன ஆகுமா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து இதுல இருந்து வந்து எக்ஸ்பெல் இல்லை ரிப்பல் ஆகி போயிடும், இது மேலாம் பாஸ் ஆகாது அப்படின்றாங்க. அப்போ சசபிலிட்டி இஸ் டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சசபிலிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் பார்த்தோம் இந்த கியூரி கான்ஸ்டன்ட்ல இல்லையா. அப்போ அது வந்து இங்கே பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இதுதான் வந்து முதல்ல மேக்னெட்டிக்காவே இல்லையே, இது மேக்னெட்டை பார்த்தாலே ஐயோ வேண்டாம் அப்போ அப்படின்ட்டு பயந்து தானே எட்ட போகுது இல்லையா. ஸோ அதனால இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிஸ்மத், காப்பர், வாட்டர் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே சொல்லலாம். இது எல்லாமே தே ஆர் எக்ஸாம்பிள்ஸ். சரியா, அடுத்து லிஸ்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஓகே, அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா லிஸ்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் சசபிலிட்டி இஸ் பாசிட்டிவ் அண்ட் ஸ்மாலா இருக்கும். மேக்னெட்டிக் சசபிலிட்டி வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும், ஸ்மாலா இருக்கும். அடுத்து ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தேன் யூனிட்டியா இருக்கும், ஒன்னை விட அதிகமாக இருக்கும். விச் மீன்ஸ் இங்கே வந்து என்ன பண்ண முடியும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸால வந்து நம்ம ஒரு மெட்டீரியல் வைக்கிறோம்னா அதை பெனட்ரேட் பண்ண முடியும். சரியா, சரி, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் என்ன ஆகும்? தே ஆர் அட்ராக்டட் இன்டு த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் when placed in a magnetic field. ஓகே, நீங்க இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் வந்து இங்க அட்ராக்ட் ஆகும். சரி, இங்க சக்சபிலிட்டி எப்படி இருக்கும்? இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த சசபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இங்க ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து இங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸா சொல்லலாம். சரி, லிஸ்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு? மேக்னெட்டிக் சசபிலிட்டி முதல்ல இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பாசிட்டிவ் அண்ட் லார்ஜா இருக்கும். ஓகே, மேக்னெட்டிக் சசபிலிட்டி வந்து எப்படி இருக்கும்? இட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் லார்ஜ். சரி, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் இங்க வந்து ரொம்ப ரொம்ப லார்ஜா இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் into the ferromagnetic materials when placed in magnetic field. அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. என்னது? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா strongly attracted into the ferromagnetic materials. இதெல்லாம் வந்து strongly attract ஆயிடும் ferromagnetic materials கூட. எப்போ? when placed in a magnetic field. Okay, when placed in a magnetic field. சரியா, அடுத்து susceptibility வந்து இங்க எப்படி இருக்கும்? இங்கே அது வந்து inversely proportional to டெம்பரேச்சராக தான் இருக்கும். இட் இஸ் வாட்? இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னது? டெம்பரேச்சர் வந்து அதிகமாச்சுன்னா சசபிலிட்டி குறையும். சரியா, அடுத்து ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அயனு, கோபால்ட், நிக்கல் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்து how is a galvanometer converted into an ammeter? ஓகே, ஸோ ஐ திங்க் இட் இஸ் a very important question இல்லையா. ஸோ ஒரு கேல்வனோமீட்டர் வந்து எப்படி நீங்க வந்து அம்மீட்டரை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா பை கனெக்டிங் a low resistance in parallel with it. நம்ம வந்து என்ன செய்யறோம்? இது கூட வந்து ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்றோம். அந்த லோ ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னா parallel. சரி, அந்த லோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, we call it as what?
ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதர்வைஸ் அதுக்கு இன்னொரு பேர். ஸோ இப்போ இந்த சர்க்யூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு கேல்வனோமீட்டர் இருக்குது. அந்த கேல்வனோமீட்டர் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சர்க்யூட்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லி ஒரு கரண்ட் ஒன்று உள்ளே ஃப்ளோ ஆகுது. அப்போ அந்த ஐன்ற கரண்ட் உள்ளே வரும்போது அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாக டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஐஜி அப்படின்னு எடுத்துப்போம். அது வந்து என்ன அப்படின்னா கரண்ட் த்ரூ த கேல்வனோமீட்டர். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அப்போது டோட்டலாக ஐன்ற கரண்ட் வந்து உள்ளே வந்தது, அதில் ஐஜி ஏற்கனவே போயிடுச்சு இன்னொரு பக்கம். அப்போ மீதி வந்து ஐ மைனஸ் ஐஜியாக இருக்கும். ஸோ இந்த ஐ மைனஸ் ஐஜி தான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகணும். திரும்ப இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகும்போது ரெண்டு கரண்ட்டும் ஒன்றா சேர்ந்து ஆட் ஆகி வந்து திரும்ப ஐன்னு ஆகிடும் இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கேல்வனோமீட்டர் அம்மீட்டராக மாற்றுறோம். சரி, இப்போ இதில் இருக்கிற வேல்யூஸ்லாம் வந்து என்னன்றதை இப்போ பார்த்துருவோம். டயக்ராம் பார்த்தாச்சு இல்லையா, ஈஸியாக புரியும் பாருங்க. இங்கே ஐ மைனஸ் ஐஜி தான் வந்து என்னது, கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட். எஸ்னா என்னது, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஐஜினா என்னது, கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த கேல்வனோமீட்டர். இன்னொன்று இங்கே ஸ்மால் லெட்டர் ஜின்னு போட்டிருக்காங்க, இங்கே கேபிட்டல் லெட்டர் ஜின்னு போட்டிருக்காங்க, அது மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அடுத்து ஆர்ஜி வந்து என்ன அப்படின்னா கேல்வனோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ். கேல்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸை நம்ம ஆர்ஜி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போது ஒரு பேரலல் சர்க்யூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேரலில் ரெண்டு பக்கமும் வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். இந்த பேரலல் சர்க்யூட் எல்லா பிரான்ச்சஸ்லையும் வோல்டேஜ் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். எழுதி வச்சுக்கோங்க, இப்போயே மறந்துட்டீங்கன்னா கூட. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் கேல்வனோமீட்டரும் வோல்டேஜ் அக்ராஸ் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸும் சேமாக இருக்கணும். அதனால் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக எழுத போகிறோம். சரியா? ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் கேல்வனோமீட்டர் வந்து என்னது, IG into RG. ஓகே, கேல்வனோமீட்டரில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா IG. ஓகே, அண்ட் அதில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா RG. அப்போ அது அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், வோல்டேஜ் இன் ஷண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும், விச் இஸ் I மைனஸ் IG. இதான் ஷண்ட் ரெசிஸ்டன்ட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு இன்டூ எஸ். ஸோ இப்படி இன்டூ எஸ் அப்படின்னு எடுத்து எழுதிடுவோம். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நமக்கு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஸோ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ எஸ்எஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன செய்யலாம், ஐஜி ஆர்ஜி. அது அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ மைனஸ் ஐஜியால் டிவைட் பண்ணலாம். அப்படி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா தென் யூ வில் கெட் த ஆன்சர். இங்கே இருக்கிற ஐஜி மைனஸ் ஐ மைனஸ் ஐஜி வந்து அப்படியே நம்ம கீழே எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறோம், சும்மா டினாமினேட்டரில் எழுதுறோம், அவ்வளோதான். சரி, இப்போ எழுதியாச்சு அந்த மாதிரி. சார் அடுத்து வந்து நான் இதை வேறு எப்படி எழுதலாம், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த அம்மீட்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த அம்மீட்டர் ஈக்குவல் டு இங்கே ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்குது, பேரலில் இருக்குது. ஸோ 1 divided by RG plus 1 divided by S அப்படின்னு எழுதலாம். என்ன செய்யலாம், we can write it as 1 divided by RG plus 1 divided by S. ஸோ த அம்மீட்டர் அப்படின்றது என்னது, a low resistance instrument. இதெல்லாம் கூட 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அழகாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அம்மீட்டர்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் அது எப்பயுமே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் டு த சர்க்யூட். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் வந்து என்னது, ஒரு கேல்வனோமீட்டரை அம்மீட்டராக மாற்றணும்னா அப்போ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் ஒரு அம்மீட்டரை எடுத்துன்னு போய் ஒரு சர்க்யூட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுவோம், சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணுவோம். சர்க்யூட்டில் சீரீஸில் கனெக்ட் பண்ணுவோம். சரியா? அது கூட கனெக்ட் ஆகிற ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் எப்படி இருக்கும், பேரலில் இருக்கும். ஏன் சார் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம், ஏன்னா நம்ம கரண்ட்டை மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ சீரீஸில் தான் கரண்ட்டு சேமாக இருக்கும். நீங்கள் அம்மீட்டரை சீரீஸில் கொடுத்தா தான் அப்போ அந்த பிரான்ச்சில் என்ன கரண்ட் இருக்குன்னு நமக்கு கரெக்டாக தெரியும். சரியா? So an ammeter is a low resistance instrument and is always connected in series. And ஒரு ideal ammeter, ஒரு perfectaன ammeter உடைய resistance வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா 0வா இருக்கணும். சரியா? ஸோ இப்போ இந்த galvanometer converted into an ammeter scenario எல்லாருக்குமே கிளியரா அழகாக சேட்டில் போட்டுருங்க. ஏன்னா I think it is one of the most important questions for you. நிறைய பேர் இதை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் அழகாக சேட்டில் ஒரு வாட்டி டக்குன்னு போட்டுருங்க. ஸோ தட் யாருக்காவது டவுட் இருக்குன்னா நான் டக்குன்னு கிளியர் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து எப்படி வந்து இதை என்னது வோல்ட் மீட்டராக மாற்றுறதுன்றதையும் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, புக்கில் கொடுத்தா கண்டிப்பாக புக்கார் கொடுத்ததை கண்டிப்பாக எழுதணும். நீங்கள் புக்கில் இருக்கிறத ஏற்கனவே சூப்பராக படிச்சிட்டேன் சார், என்னால் அதே எழுத முடியும்னா தாராளமாக எழுதுங்க. சரி, எனக்கு அடிக்கடி மறந்து போது கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இதை எழுதுங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகே, அடுத்து வந்து சீபெக் எஃபெக்ட் கன்வெர்ட் வேஸ்ட் ஹீட் இன்டு எலக்ட்ரிசிட்டி ஆட்டோமொபைல் ஃபியூல் எஃபிஷியன்சி சூப்பர். ஓகே, கிளியர், கிறிஸ்டல் கிளியர், சூப்பர். சார் ஆரியே தான் வந்து புரியல. ஓகே, இப்போ நான் ஆரியை மட்டும் டக்குன்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இப்போது இங்கே என்ன விஷயம் அப்படின்னா இந்த அம்மீட்டர் இருக்குல்ல, இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து இங்கே என்னன்னா ஆர்ஏ. சரியா? இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஆர்ஜி அப்படின்னு ஒரு கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸும் ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. இது ரெண்டும் எப்படி இருக்குது, பேரலில் இருக்குது. அப்போ பேரலில் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் என்ன, 1 divided by RG plus 1 divided by S இல்லையா? இன்வெர்ஸில் தானே பேரலில் ஆட் பண்ணுவோம், சீரிஸ் அந்த தானே டேரெக்டாக ஆட் பண்ணுவோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க 1 divided by RA is equal to 1 divided by RG plus 1 divided by S அப்படின்னு ஆட் பண்ணி எழுதுங்க அப்படின்றாங்க. ஓகே சார், புக்கில் சம்மரியில் லாஸ்ட் பாயிண்ட்டு பாருங்கள், பேஜ் நம்பர் 187. சரி, நான் புக்கை கண்டிப்பாக பார்க்குறேன், ஆனால் இப்போதைக்கு வந்து நான் அதை எடுத்துகிட்டு வரல. அண்ட் V shunt is equal to IG RG.
V shunt is equal to IGRG. வோல்டேஜ் அக்ராஸ் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறீங்களா, அது எப்படி ஐஜிஆர்ஜியாக இருக்கும்? வோல்டேஜ் அக்ராஸ் கேலோமீட்டருக்கு தான் ஆக்சுவலாக நம்ம அப்படி எழுதணும், அதில் மாற்றி போட்டிருக்கு. சரியா? ஐஜி சார் இந்த பிடிஎஃபை சென்ட் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பாக நான் சென்ட் பண்ணுவேன் சார். இன் மை மெட்டீரியல் த சேம் ஆன்சர். ஓகே ஃபைன் குட். ஸோ ஒரு சில மெட்டீரியல்ஸில் அதை மாற்றி போட்டிருப்பாங்க. சரியா? நீங்கள் அதை கரெக்டாக எழுதிருங்க. ஓகே சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், how is galvanometer converted into a voltmeter பார்த்தலாம். சரியா? இங்கே வந்து நம்ம என்ன செய்யறோம், அடுத்து வந்து கேலோமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்ற போகிறோம். ஸோ அப்படி வோல்ட் மீட்டராக மாற்றினா நமக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அதே கேலோமீட்டர் கூட நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஓகே, அந்த ரெசிஸ்டன்ஸை, அதுவும் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சீரீஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து பேரலில் கனெக்ட் பண்ணால், இந்த வாட்டி என்னது சீரீஸ். ஓகே, ஸோ a galvanometer is converted into a voltmeter by connecting a high resistance RH in series with it. சரியா? ஸோ இங்கே Vன்றது என்னது, இதான் நம்ம வோல்டேஜை மெஷர் பண்ண வேண்டிய வோல்டேஜ். சரி, ஐஜின்றது என்னது, கரண்ட் த்ரூ த கேலோமீட்டர். அண்டு ஆர்ஜி பிளஸ் ஹெச்ஜி அப்படின்றது இங்கே என்னது, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். சரியா? அப்போது இது சீரீஸில் தான் இருக்குது இல்லையா? அப்போ சீரீஸில் தான் இருக்குது அப்படின்னா தென் இங்கே வோல்டேஜ் ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதலாம், இங்கே ஐஜி. ஓகே, டோட்டல் கரண்ட் வந்து கேலோமீட்டர்லையும் சரி ஹை ரெசிஸ்டன்ஸ்லையும் சரி சேமாக தான் இருக்கும், ரெண்டுமே சீரீஸில் இருக்கிறதுனால. ஸோ ஜஸ்ட் ஐஜி மட்டும் போட்டுக்கிட்டு ப்ராக்கெட்டில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது, ஹை ரெசிஸ்டன்ஸும் கேலோமீட்டரால் இருக்கிற ரெசிஸ்டன்ஸும். ஓகே, ஐயோ ஆர்ஜி இல்லையா, ஐஜி கிடையாது, மை பேட். ஓகே, ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் கேலோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் RH அப்படின்னு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது. ஓகே, இது வோல்டேஜுக்கான ஃபார்முலா. சரி, இப்போ இந்த RH உடைய வேல்யூ வந்து நான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்போ RH உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஐஜி இந்த டேர்மை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உள்ள மல்டிப்ளை பண்ணணும். இல்லை சிம்பிளாக வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், V டிவைடட் பை ஐஜின்னு டிவைட் பண்ணிவிடுவோம். டிவைட் பண்ணிட்டா அப்போ RH ப்ளஸ் ஆர்ஜி இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும், V டிவைடட் பை ஐஜி மைனஸ் ஆர்ஜி இப்படி மைனஸ் பண்ணி எழுதுனா போதும். ஸோ இப்படி டிரைவ் பண்ணிடுறீங்க அப்படின்னா அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், ஹை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டரில் என்னவா இருக்கும், ஆர்ஜி ஆர்ஹெச் ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணால் வர வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன் இங்கே சீரீஸில் கனெக்ட் ஆயிருந்துச்சு, சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால டைரக்ட் அடிஷனே மிகவும் போதுமானது. ஓகே சரி, அடுத்து voltmeter is a high resistance instrument and அது வந்து எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா connected in parallel with the circuit. ஒரு voltmeter வந்து ஆக்சுவலாக என்னவா ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஓகே, இது அம்மீட்டர் எப்படி இருந்துச்சு, அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவா இருந்துச்சு இல்லையா? அண்ட் இது வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்றோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் parallel with the circuit. ஏன்னா parallel கனெக்ட் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், வோல்டேஜை மெஷர் பண்ண முடியும் இல்லையா? இது ஒரு வோல்ட்மீட்டரோட வேலை என்ன, வோல்டேஜை மெஷர் பண்ணும். அப்போ பேரலில் தான் வோல்டேஜ் சேமாக இருக்கும்னு சொன்னால் அதனால தான் நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ தட் சர்க்யூட்டில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத கரெக்டாக சொல்லும். அண்ட் ஒரு ஐடியல் வோல்ட்மீட்டர் வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டாக இருக்கணும். இதே வந்து ஒரு ஐடியல் அம்மீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும், 0. இதே வந்து வோல்ட்மீட்டர் அப்படின்னா வந்து இட் ஷுட் பி இன்ஃபினிட். சரியா? ஸோ இதுவும் எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ யா, ஸோ கம்பல்சரி சம்ஸர் தோ ஆரம்பிச்சிருவோம் கண்ணா, கம்பல்சரி சம்ஸர் தோ ஆரம்பிச்சிருவோம். சரியா? யூ டோன்ட் வரி அபவுட் இட். QPDI மாற்றி போட்டிருக்கு சார், QPDIயா? ஓகே, ஸோ தியரி பார்ட்டில் புக்கில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது எழுதுனா போதுமா? தாராளமாக இது எழுதுனா போதும். எஸ், இந்த பிடிஎஸ் ஓகே. பேரலல் மட்டும் புரியல சார். ஹவ் இஸ் வோல்ட்மீட்டர் யூஸ்ட், ஒய் இன்ஃபினிட்? ஓகே, சி டெக்னிக்கலாக ஓகே நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுறது ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? இப்போது நம்ம இங்கே ஹை ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வோல்ட் மீட்டர் வந்து இட் ஷுட் நாட் அப்சர்வ் எனி கரண்ட். ஓகே, இதில் வந்து எந்த கரண்ட்டும் பாஸ் ஆகிடக்கூடாது. ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் இது வழியாக கரண்ட் பாஸ் ஆகுமா, இன்ஃபினிட்டாக இருந்தால் இல்லை. அப்போ சர்க்யூட்டில் இருக்கிற எந்த கரண்ட்டையும் இது வந்து வேஸ்ட் ஆகிடாது. இந்த வாட்டி நம்ம கரண்ட்டை மெஷர் பண்ணல, வோல்டேஜை தான் மெஷர் பண்ணுறோம். சரியா? அப்போ வோல்டேஜை மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கணும். ஸோ தட் இட் டசன்ட் அப்சர்வ், இல்லை இட் டசன்ட் டேக் இன் எனி கரண்ட். சரியா? ஸோ தட் இஸ் ஒன் திங். ஓகே, அடுத்து இங்கே வந்து இன்னொரு கேள்வி வந்து என்னது அப்படின்னா ஏன் வந்து பேரலில் கனெக்ட் பண்ணுறோம்? ஏன் பேரலில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சி இஃப் யூ டேக் அ சர்க்யூட், ஓகேவா, இந்த ஒரு சர்க்யூட் அதில் வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ அந்த பேரலில் இருக்க எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும்.
அப்போ இது கூட நான் போயிட்டு ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் பேரலில் தான் கனெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும், இந்த மூணுத்துலேயும் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் வந்து வோல்ட் மீட்டர்லேயும் இருக்கும். அப்போ அது ரீடிங்கை கரெக்டாக காமிக்கும். அதனால தான் நம்ம அதை பேரலில் கனெக்ட் பண்ணுறோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இதில் எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்துருங்க. கம்பல்சரி இதோ வரோம்ப்பா. ஓகே சார், எந்த கொஸ்டின் படித்தா எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம்? இந்த கொஸ்டின்ஸ்லாம் படித்தா இதான் இருக்கிறதுல ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யாருக்கு இருந்தாலும் கஷ்டமான கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேள்வி மட்டும் படித்தான்றது தான் உங்கள் பிரச்சனையாக இருக்கும் இல்லையா? லைக் ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆகுது, எனக்கு ஒரு 10 கொஸ்டின் சொல்லுங்கள், அதை படித்தா அதுலேருந்து ஒரு 4 கொஸ்டின் வருமா அப்படின்னா நான் ரெடி அப்படின்றத நம்ம மைண்ட் செட்டாக இருக்கும். பட் நான் இங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் கவர் பண்ணணுமோ ஓகே எல்லாத்தையுமே ஐ எம் ட்ரைங் டு கவர். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் சே இது எல்லாத்தையும் படித்தா எவ்வளோ மார்க் எடுக்கலாம்? யூ குட் கெட் 80 ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங். ஓகே, யூ குட் கெட் 80 அவ்வளோதான். அதுவும் நீங்கள் எல்லாத்தையும் சூப்பராக பர்ஃபெக்டாக நான் சொன்னது ஒன்றுடாமல் படிச்சுட்டு போனால் தான். ஓகே, யூ ஹேவ் டு புட் இன் சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ப்பா. சரியா? இது எல்லாருக்குமே நான் சொல்லிடுறேன். எப்பயுமே நம்ம மைண்ட் செட் வந்து என்ன தெரியுமா இருக்குது, இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு இருக்குது. அது மட்டும் படித்தா அப்படின்ற தாட் வந்து நமக்கு என்றைக்குமே எப்பயுமே வரக்கூடாது. சார் நான் 60 தான் சார் எடுத்துகிட்டு இருக்கேன், இப்போதைக்கு எனக்கு ஒரு 80 எடுத்தால் போதும், பரவாயில்ல நீ 100க்கு எய்ம் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட் இஸ் த ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ? நீங்கள் 100 எடுக்கணும்னு ஆசைப்பட்டு 100 எடுக்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டு படித்தா வாட் இஸ் த ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ? 100 வராமல் போகும், அவ்வளோதானே. பட் ஸ்டில் யூ குட் கெட் 90, யூ ஸ்டில் குட் கெட் 95. ஓகே, நீங்கள் 60 இருந்தால் கூட இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல, யூ குட் ஆக்சுவலி ஜம்ப். ஓகே, இப்போ இந்த 2 நாளில் கூட இன்றைக்கும் நாளைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட நம்மளால் சூப்பராக படிக்க முடியும், மார்க் எடுக்க முடியும். ஸோ நல்ல முதல்ல வந்து எல்லாருமே பிரேவாக இருங்க. ஆக்சுவலாக நேற்று வந்து நான் உங்ககிட்ட என்ன தெரியுமா, இப்போ கிளாஸ் இவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து 75 வந்திருக்கீங்க இல்லையா? நேற்று தான் நிறைய பேருக்கு பேனிக்கே உள்ள செட் ஆகிருக்கு இல்லையா? எல்லாருக்கும் நேற்றா வந்து பயமே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்ததை விட ஃபுல் பேனிக் மோடில் செட் ஆகி லைக் லிட்ரலி நிறைய பேர் வந்து கோச்சிக்கிட்டீங்க இல்லையா? என்னால் ரிப்ளை பண்ண முடியல அப்படின்றதே. இட் வாஸ் லைக் ஐ ஆல்மோஸ்ட் ஹேட் வந்து 200 மெசேஜஸ். ஓகேவா? சரி, ஒவ்வொன்றத்தையும் வந்து ஐ ஹாவ் டு லுக் அண்ட் சென்ட் ஆன்சர்ஸ். ஒரு சில பேருக்கு என்னால் ஆன்சர்ஸ் அனுப்ப முடிஞ்சது, ஒரு சில பேருக்கு ஆன்சர் அனுப்ப முடியல. ஸோ ஐ வில் ட்ரை டு டூ இட் டுடே. பட் ஸ்டில் ஐ எம் ஸ்டில் கெட்டிங் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டுடே ஆல்சோ. முதல்ல இந்த பேனிக் மோட்லேருந்து வெளிவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக படிச்சிடலாம். முதல்ல நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் புக் எடுத்து வச்சு பார்க்கும்போது புரியும், இல்லைனா தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அந்த பேனிக் மோட்லேருந்து முதல்ல வெளிவாங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. என்ன எடுப்போது, வி கேன் டேக் இட், நம்மளால் ஈஸியாக மார்க் எடுத்துட முடியும். ஓகே, யூர் ஆல் சாம்பியன்ஸ், யூர் ஆல் guys with infinite potential இல்லையா? நான் உங்ககிட்ட அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்கள் பொட்டன்ஷியலை லைக் மெஷர் பண்ணுறதுக்கு எல்லையே கிடையாது. அந்த பொட்டன்ஷியல் உங்களுக்கு முதல்ல இருக்குன்றதை ரியலைஸ் பண்ணுங்கள். அந்த பொட்டன்ஷியலை நீங்கள் ஒர்க் டன்னாக கன்வெர்ட் பண்ணுங்கள், சக்ஸஸ் நமக்கு தானாக வரும். சரியா? சரி, இப்போ நம்ம அதோட அட்வைஸ் செஷன் முடிச்சிங்கன்னு கொஸ்டினுக்கு வந்துடலாம். சரியா? நம்ம மணி 10 ஆயிடுச்சு. ரைட், Faraday's laws of electromagnetic induction. அடுத்த கொஸ்டின். ஓகே, Faraday's laws of electromagnetic induction. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து இதில் என்ன, whenever magnetic flux linked with the closed circuit changes, அப்போல்லாம் அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு EMF இன்டியூஸ் ஆகும். இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா Faraday's law அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த சேஞ்ச் இன் EMF வந்து எது வரைக்கும் இருக்கும்? as long as the change in flux exist. flux சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற வரைக்கும் தான் இந்த EMF இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, சரி, செகண்ட் லா சிம்பிளாக எப்படி சொல்லலாம்? the magnitude of induced EMF in a closed circuit is equal to the டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். நான் இந்த ரேட் ஆஃப்ன்ற வார்த்தை வந்துட்டாலே நீங்கள் எங்கே பார்த்தாலும் கண்ணு முடின்னு என்ன பண்ணிடலாம், டிடியால் டிவைட் பண்ணிடலாம், டைமால் டிவைட் பண்ணிடலாம். ஸோ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து டிடியால் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதாங்க வந்து செகண்ட் லா அப்படின்றாங்க. ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF இன் க்ளோஸ்ட் சர்க்யூட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த சர்க்யூட். அப்போ EMF வந்து d∅b டிவைடட் பை dt அப்படின்னு எடுத்து எழுதலாம். ஸோ இதான் வந்து Faraday's laws of electromagnetic induction. ஓகேவா? சரி, அடுத்து ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலை எடுத்துப்போம். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் ரூலுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், மறுபடியும் தம்பு, இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் இது எல்லாத்தையும் எடுத்து ஓகே இது எல்லாத்தையும் வந்து மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ஸில் வச்சுக்கிறோம். ஓகே, லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது லெஃப்ட் ஹேண்ட் ரூல், இந்த வாட்டி பார்க்குறது ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ நமக்கு இண்டெக்ஸ் ஃபிங்கர் என்ன பண்ணும், இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன், ஆளை காட்டுற விரல் வந்து என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை காமிக்கும். சரி, தம்பு எந்த டைரக்ஷனை காமிக்கும், தம்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஷோஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கண்டக்டருடைய டைரக்ஷனை காமிக்கும். சரி, மிடில் ஃபிங்கர் வந்து என்ன காமிக்கும், இட் ஷோஸ் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதோடைய டைரக்ஷனை காமிக்கும். சார், டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த கண்டக்டர்னா என்ன? ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கண்டக்டர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் போது இல்லையா? ஸோ when it is moving, ஓகே, அப்போ வந்து என்ன ஆகும்,
அது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுதான் வந்து அவங்க மோஷன் ஆஃப் கண்டக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. சரியா? சரி, இந்த எடி கரண்ட்ஸ்னா என்ன சார்? ஓகே, வாட் ஆர் எடி கரண்ட்ஸ்? இல்லை அது வந்து ஃபோகால் கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வென் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த ஷீட் ஆர் பிளேட் சேஞ்சஸ், அப்போ அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இதுதான் சிம்பிளாக நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எடி கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சார் சத்தியமாக புரியல சார் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பேப்பர் மாதிரியான ஒரு பிளேன் ஷீட் எடுத்துப்போம். சரியா? இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேன் ஷீட்டில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது இதில் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் அந்த கரண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி க்ளோஸ்டு சர்க்கிள்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, என்ன பண்ணும், இந்த ஷீட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி லூப்ஸாக க்ளோஸ்டு சர்க்கிள்ஸாக வந்து கரண்ட் வந்து ஒரு பிளேன் ஷீட்டில் வந்து மெட்டாலிக் ஷீட்டில் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அது பார்க்க எப்படி இருக்குது, இந்த தண்ணியில் வந்து வேவ்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும்ல, ரிப்பிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஆஸ் தீஸ் கரண்ட்ஸ் ஆர் கரண்ட்ஸ் ரெசம்பிள் எடிஸ் ஆஃப் வாட்டரில் ப்ரொடியூஸ் ஆகிற எடிஸ் மாதிரி இருக்கிறதுனால தான் அது பேரை நம்ம என்னன்னு சொல்கிறோம், எடி கரண்ட்னு சொல்கிறோம். அப்படி இல்லைனா ஃபோகால் கரண்ட்னு சொல்கிறோம். அண்ட் த இன்டியூஸ்ட் கரண்ட்ஸ் ஃப்ளோ இன் கான்சென்ட்ரிக் சர்க்குலர் பார்ட்ஸ். இந்த பாருங்கள், இதெல்லாம் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக இருக்குல்ல, அந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்குலர் பார்ட்ஸில் வந்து இது ஃப்ளோ ஆகும் அப்படின்றாங்க. And yes, it is defined as a ratio of voltage across L or C at resonance to the applied voltage. இது வந்து எப்படி இருக்கும், இதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றாங்க. It is defined as a ratio of voltage across L or C. ஐயோ, Q factor கொஸ்டின் பேரை சொல்ல, சாரி. Q ஃபேக்டர்னா என்ன? Q ஃபேக்டர் அப்படின்றது நம்ம வந்து எல்சிஆர் சர்க்கியூட் எடுத்துப்போம் இல்லையா, இல்லை ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட் எடுத்துப்போம் இல்லையா, அதில் இண்டக்டன்ஸு இல்லை கெப்பாசிட்டன்ஸ், அதில் இருக்க வோல்டேஜ் இருக்கா, ஸோ அந்த வோல்டேஜோடைய ரேஷியோ. அப்போ அந்த வோல்டேஜை நம்ம எதால் டிவைட் பண்ண போகிறோம், அப்ளைடு வோல்டேஜால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணிங்கன்னா வர வேல்யூ தான் வந்து என்ன அப்படின்னா Q ஃபேக்டர். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் L or C at resonance, அது ரெசனன்ஸில் இருக்க பார்த்து டிவைடட் பை அப்ளைட் வோல்டேஜ். இப்போ ஒரு சின்ன விஷயம், நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ரெசனன்ஸ்னா என்னது? What is resonance actually? Do you have any idea? இல்லை ரெசனன்ஸாக ஷார்ட்டாக ஒரு வாட்டி சொல்லிடலாமா? What is resonance? What is resonance? What is resonance? Right hand rule is a motor rule. Okay. At a compulsory chess lover, yes, we are going to discuss compulsory. Actually இந்த கிளாஸில் நான் இதோட வந்து I think I said about it 10 times. சரியா? எத்தனை மணிக்கு நம்ம இந்த கொஸ்டின் கதையை ஆரம்பிக்க போகிறோம் கம்பல்சரி அப்படின்னா 11 மணிக்கு ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2 மார்க் 3 மார்க்லாம் டக்குன்னு முடிச்சிடலாமே. சரியா? ஃபாஸ்ட்டாக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஐ எம் ஆல்மோஸ்ட் கோயிங் டு எண்ட் ஆக்சுவலாக. சரியா? ஸோ யூ டோன்ட் வரி. ஓகே, inductive reactance is equal to capacitive reactance. சூப்பர் அஜய் தங்கதுரை, வெரி குட். சல்மான் ஃபாரிஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, ரெசனன்ஸ்ன்றது ஒரு வைப்ரேஷன் சொல்றாரு, சேம் வைப்ரேஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். Z உடைய வேல்யூ R உடைய வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்றாங்க. ஆமா, எஸ், ரெசனன்ஸ்ல அப்படி இருக்கும். ஓகே, ஸோ கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸ் phenomenon in which external force or a vibrating system forces another system around the vibrator. ஓகே, எல்லாரும் வந்து இப்போ அப்படியே 11th தாவியாச்சு, ரைட்டு. ஆனால் ஓகே, XL is equal to XCப்பா. இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெசனன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, XL உடைய வேல்யூவும் XC உடைய வேல்யூ. ஓகே, எல்லாமே சி மாதிரியே போடுறியாடா. ஐயோ, எரேஸ் ஆக மாட்டேங்குதே. XL XC உடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டுமே வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது வந்து ரெசனன்ஸ்னு சொல்லுவோம். சரி, ஸோ Q ஃபேக்டர் வரைக்கும் முடிச்சாச்சு இல்லையா? இப்போ அடுத்த கொஸ்டின் வந்துடும், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும், இட் இன்க்ரீசஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும், டிக்ரீசஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்டேஜை என்ன செய்யணும் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணும். ஓகே, இதே ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட்டை வந்து என்ன பண்ணும், கரண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணும். எப்பயுமே வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கரண்ட் டிக்ரீஸ் ஆகணும், வைஸ் வர்சா. அதை ஞாபகத்தினாலே செகண்ட் பாயிண்ட்டை எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிக்ரீஸ்னு போட்டிங்களா, செகண்ட் பாயிண்ட் என்னவா இருக்கணும், இன்க்ரீஸாக இருக்கணும். சரி, அடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் எப்படி இருக்கணும்னா ஹையாக இருக்கணும். இதே வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லோவாக இருக்கா, அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் எப்படி இருக்குன்னா லோவாக இருக்கணும். ஏன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் எப்படி இருக்கும், தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈச் அதர். இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலாவே சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா, இந்த வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு ஒரு ரேஷியோக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ரேஷியோ வந்து நம்ம என்னென்னு எழுதுவோம், Vs ஓகே டிவைடட் பை Vp. அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா Ns டிவைடட் பை Np ஈக்குவல் டு Ip டிவைடட் பை Is. அப்போ நீங்கள் இதில் ரேஷியோவில் என்ன கவனிக்கலாம் அப்படின்னா,
VS NS VP NP இதெல்லாம் எப்படி இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஆனா யார் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருப்பா? IP IS. இந்த ரேஷியோ கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து நமக்கு கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்கலாம் இந்த ரேஷியோல இருந்து. சரியா? ஸோ இங்க ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ இருக்கு இல்லையா? இப்போ நம்ம போட்ட ரேஷியோ, இந்த ரேஷியோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தேன் 1 இருக்கும். அதே நேரத்தில் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அது லெஸ் தேன் 1 இருக்கும். K உடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா லெஸ் தேன் 1 இருக்கும். ஸோ இதோட வேல்யூவை கேன்னு எழுதலாம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின், மென்ஷன் த வேரியஸ் எனர்ஜி லாசஸ் என்ன டிரான்ஸ்ஃபார்மர். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படியெல்லாம் எனர்ஜி லாஸ் ஏற்படலாம், ஓகே, அதை இப்போ எப்படி நம்ம குவிக்காக பார்க்குறது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ முதல்ல வந்து அயன் லாஸ். ஓகே, ஸோ நேம் ஆஃப் லாஸ் வந்து என்னது? அயன் லாஸ் இல்லை ஹிஸ்டரிசிஸ் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட சோர்ஸ் ஆஃப் லாஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இஸ் மேக்னடைஸ்ட் அண்ட் டிமேக்னடைஸ்ட் ரிப்பீட்டட்லி. நீங்கள் அதோட கோர் இருக்கு இல்லையா, அந்த சிலிக்கானால ஆயிருக்கும்ல, சிலிக்கான் ஸ்டீலால், அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா திடீர்னு மேக்னடைஸ் பண்ணுறோம், அப்புறம் டிமேக்னடைஸ் பண்ணுறோம், இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து அங்கே லாஸ் ஆகும். அப்போ அதை எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா யூசிங் ஸ்டீல் ஆஃப் ஹை சிலிக்கான் கண்டென்ட். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டீலில் சிலிக்கான் வந்து எப்படி இருக்கணும்? ரொம்ப ஹையாக இருக்கணும் இன் மேக்கிங் த டிரான்ஸ்ஃபார்மர் கோர். சரி, அடுத்து வந்து இந்த எடி லாஸ். எடி லாஸ் வந்து எதனால அக்கர் ஆகுது அப்படின்னா அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் த கோர். ஓகே, இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எங்கள் கோரில். அதனால என்ன ஆகும் அப்படின்னா எடி கரண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த எடி கரண்ட் பற்றி தான் உங்களுக்கு நான் ப்ரீவியஸாக சொன்னேன் இல்லையா? அப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம்? பை யூசிங் வெரி தின் லேமினேஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோர். வெரி தின் லேமினேஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் யூஸ் பண்ணுறது மூலமா இதை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். சரி, அடுத்து காப்பர் லாஸ்னா என்ன? when an electric current flows through the winding, same amount of energy is dissipated due to joule heating. ஓகே, இங்கே நம்ம வந்து என்ன செய்கிறோம்? எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இதில் ஃப்ளோ ஆகுது. எது வழியாக? வைண்டிங்ஸ் வழியாக. அதாவது அதில் அந்த காயில் இருக்குல்ல, அந்த காயில் தான் இங்கே வைண்டிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கொஞ்சம் வந்து என்னவாயிடும் அப்படின்னா ஜூல் ஹீட்டிங். எப்பயுமே உங்களுக்கு தெரியும்ல, எந்த ஒரு கண்டக்டர் இருந்தாலும் அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஜூல் ஹீட்டிங் எஃபெக்டால் இங்கே கொஞ்சம் எனர்ஜி வந்து டிசிபேட் ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை எப்படி தவிர்க்கலாம், எப்படி மினிமைஸ் பண்ணலாம்? யூசிங் ஒயர்ஸ் ஆஃப் லார்ஜர் டயாமீட்டர். நல்ல திக்கான ஒயர்ஸை யூஸ் பண்ணுறது மூலமா இதை வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணலாம். சரி, ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் அப்படின்னா என்ன? The magnetic lines of primary coil are not completely linked with secondary. Okay, magnetic lines of primary coil வந்து இங்க எப்படி இருக்காது அப்படின்றாங்க, they are not completely linked with secondary. கம்ப்ளீட்டா லிங்க் ஆகாதான், இங்க இருந்து அங்க வந்து லிங்க் ஆகாது. சரியா? அப்ப லிங்க் ஆகல அப்படின்னும் போது இது ஏற்படும். ஸோ வைண்டிங் காயில்ஸ் ஒன் ஓவர் தான். அப்போ இது எப்படி தவிர்க்கலாம்? ஒரு காயில இன்னொன்று மேலே வந்து போட்டுருங்க, அப்போ எப்படி வந்து ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு நம்மள பார்த்துடலாம் அப்படின்றாங்க. ஸோ இது மூலமா நம்ம வந்து we can solve it. சரியா? ஓகே, இப்போ வந்து அடுத்து ஓகே ஃபைண்ட் அவுட் த ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் பியூர் ரெசிஸ்டர் சர்க்யூட். ஒரு பியூர் ரெசிஸ்டர் சர்க்யூட்ல நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து பார்க்க போறோம். சரியா? வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில். ஸோ இப்போ ஓகே இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கன்சிடர் அ சர்க்யூட் கண்டெய்னிங் அ பியூர் ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R. ஓகே, இங்கே வந்து ஒரு பியூர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அது வந்து என்ன இருக்கு அப்படின்னா Rன்ற ரெசிஸ்டன்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த டயக்ராம் அந்த அளவுக்கு தெளிவாக தெரியல, மேபி ஐ வில் ட்ரா ஓவர் இட். இந்த இடத்துல வந்து Rன்னு ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா V இஸ் ஈக்குவல் டு VM sin ஒமேகா t அப்படின்னு சொல்லி ஒரு ஏசி இன்புட் ஒன்று கனெக்ட் பண்ணுறோம். சரியா? இப்போ பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டா, அப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் என்னவா இருக்கும்? VM sin ஒமேகா t இருக்கும். சரி, இப்போ ஹோம்ஸ் லால இருந்து நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? VR is equal to V is equal to IR அப்படின்னு தெரியும். ஹோம்ஸ் லால இருந்து V is equal to IR என்ற ஃபார்ம்லாம் தெரியும். ஓகே, இப்போ கிர்ச்சாஃப்ஸ் லா படி ஒரு சர்க்யூட்ல ஒரு க்ளோஸ் லூப்ல இருக்கிற எல்லா வோல்டேஜையும் எடுத்து ஆட் பண்ண ஆன்சர் என்னவா இருக்கணும் அப்படின்னா 0வா இருக்கணும் இல்லையா? அப்போ இதுல V minus VR. ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்து நீங்க சம் பண்றீங்கன்னா ஆன்சர் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா 0. அப்போ இங்க Vயும் VR உடைய வேல்யூவும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா VM sin ஒமேகா t is equal to IR அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றோம். ஸோ அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யறோம்? I மட்டும் வச்சுக்கிட்டு VM divided by R ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்துடும். ஓகே, இப்போ இந்த VM divided by R இருக்கு இல்லையா, அதுதான் சிம்பிளா நம்ம என்னன்னு எழுத போறோம் அப்படின்னா IM அப்படின்னு எழுத போறோம். VM divided by R we are going to write it as IM. So I is equal to IM sin ஒமேகா t. சார், இதுல இந்த IM இருக்கு இல்லையா, அது வந்து என்னது? அதுதான் வந்து இங்க பீக் கரண்ட், அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் கரண்ட். ப்ராப்ளம்லாம் கொஸ்டின் கேட்கும்போது அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நானே மறைச்சிட்டேன்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஐஎம் வந்து ஒரு ப்ராப்ளம் பேஸ் கொஸ்டின் வருதுன்னா அங்கே என்னன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு?
ஆம்ப்ளிடியூட்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி சொன்னால் கூட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, அழகாக அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க. சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் கிளியரா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. Anime for life after long reply. Okay, shine solving is at 11 o'clock. Yes, ப்ராப்ளம்காக எல்லாரும் வெயிட் பண்ணுறவங்க எல்லாரும் இந்த 11க்குலாம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 11 கூட வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து மென்டியில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் எடுத்திருக்கேன். ஓகே, ஆனால் இப்போ மென்டியில் வந்து நம்ம ஃபுல் சிலபஸ், ஓகே, நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபுல் சிலபஸில் இருந்து 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 1 மார்க்ஸில் ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டினும் மென்டியில் இருக்கும். இந்த செஷன் வந்து எவ்வளோ நேரம், 11 இருந்து 12 வரைக்கும். அதாவது நம்ம ஷெடியூலில் இருக்கிற மாதிரி 11 to 12 மென்டி. இப்போ அந்த 12 மென்டி முடியுது பாருங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப எல்லாரும் இருக்கிறதுனால திரும்ப ஒரு வாட்டி தெளிவாக சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. என்னால் திரும்ப பதில் சொல்ல முடியல, தொண்டை வலிக்குது. ஓகே, ஸோ 12 இருந்து அடுத்து நீங்கள் லஞ்சுக்கு போகிற 1:30 வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வால்யூம் 1ல் இருந்து, ஓகே, வால்யூம் 1ல் இருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தரப்போகிறேன். சரியா? ஸோ 1.5 hours கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம்ஸ் தான். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா, அதுக்கப்புறமும் ப்ராப்ளம் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் மறுபடியும் ப்ராப்ளம் தான். 3 to 5 தான் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 5 மார்க் ரிவைஸ் பண்ண போகிறோம். 3 to 5 முடிச்சுட்டு திரும்ப ப்ராப்ளம் தான் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ், இன்றைக்கி மெஜாரிட்டி எல்லாமே என்னது, ப்ராப்ளம் தான். ஸோ அழகாக பொறுமையாக நல்லா கவனிங்க சார். ஓகேவா? ஸோ பாவம் தான், கொஞ்சம் புரிஞ்சிக்கினா சரி. ஓகேவா? அது இந்த லைக் ஒரு காமெடி ஒன்று இருக்கும், உனக்கு நான் எவ்வளோ தரணும் அப்படின்னு ஒன்று 250 சொல்லுவான்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, ஐ திங்க் ஃபார் த பாஸ்ட் 2 days ப்ராப்ளம் எப்போ சார் போடுவீங்க, 19th அன்னைக்கு. ப்ராப்ளம் என்னைக்கு சார் போடுவீங்க, 19th அன்னைக்கு. எத்தனை மணிக்கு சார் ஆரம்பிப்பீங்க, 11 PM. சி 11 AM. தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங். ஓகேவா? சரி, வில் கம் பேக் டு திஸ் கொஸ்டின். டக்குன்னு வேகமாக முடிச்சிடும். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி? ஓகே, என்ன பண்ண போகிறோம் இங்கே, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி பார்க்க போகிறோம். ஸோ த ஜென்ரேஷன் ஆஃப் ஏசிஸ் முதல்ல சீப்பர். ஓகே, ஏசியை கிரியேட் பண்ணுறது வந்து எப்படி இருக்கும், அது வந்து ரொம்ப சீப்பராக இருக்கும் டிசியை விட. அது ஒரு செம்ம அட்வான்டேஜ். சரி, அடுத்து த டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் ஆர் ஸ்மால் கம்பேர்ட் டு டிசி டிரான்ஸ்மிஷன். ஓகே, ஒரு ஏசி கரண்ட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க, நெய்வேலியிலேருந்து உங்கள் ஊருக்கு கரண்ட் வருது அப்படின்னா அப்போ அதில் ஏற்படுற லாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் டிசியில் அப்படி இல்லை, லாஸ் பயங்கரமாக இருக்கும். சரியா? அண்டு ஏசியை வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸிலி கன்வெர்டட் இன்டு டிசி. ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை, டக்குன்னு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் வித் ஹெல்ப் ஆஃப் ரெக்டிஃபயர்ஸ். நம்ம இந்த ஹாஃப் வேவ் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வச்சு வந்து அழகாக டக்குன்னு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மாற்றிடலாம். சரி, அடுத்து வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இதில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது. அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் cannot be used for certain applications. இங்கே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு சில அப்ளிகேஷன்ஸில் அல்டர்னேட்டிங் கரண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க வாட்டர் ஹீட்டர், அயன் பாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ஏசியில் வேலை செய்யாது. சார் என்ன தெரியும், எங்கள் வீட்டில் ஏசி கரண்ட் தான் வருது, ப்ளக்கில் கனெக்ட் பண்ணால் அது வேலை செய்யுது அப்படின்னா எஸ். ஆனால் அதுக்குள்ளே ஒரு ரெக்டிஃபயர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக மாற்றி தரும், அதனால தான் அது வேலை செய்யுது. சரியா? அடுத்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகே, அட் ஹை வோல்டேஜஸ் இட் இஸ் மோர் டேஞ்சரஸ் டு ஒர்க் வித் ஏசி தேன் டிசி. ஓகே, அதிக வோல்டேஜ்லாம் இருக்குது பார்த்து ஆக்சுவலாக ஏசி வோல்டேஜில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. பட் டிசி வந்து அந்தளவுக்கு ரிஸ்க்கு கிடையாது. சரியா? ஸோ அதோட வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வால்யூம் 1ல் இருக்கிற எல்லா 2 and 3 மார்க்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வேகமாக என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு ஏதாவது ஒரு மோஸ்ட் டிமாண்டட் கொஸ்டின்லாம் ஏசி 5 மார்க் மட்டும் ஐ ஃபீல் டஃப் சார், ஸ்டேட்டர் ரொட்டேட்டர் அது கஷ்டமாக இருக்குது, நோட்ஸ் கொடுங்க ஏசி கொஸ்டின். ஓகே ஃபைன், அது கொடுத்துடலாம். ஓகே, நிக்கோல் ப்ரிசம். ஓகே, எக்ஸாம்பிள் சார்ஜிங். ஓகே, டெஸ்லா ஃபேன்சர் ஆல்வேஸ் ஏசி. ரைட்டு. எப்பா டே சார்ஜ் வெஸ்டிங் வச்சுதான்ப்பா வந்து ஏசியை கண்டுபிடிச்சவர், டெஸ்லா இல்லைப்பா. அதுதான் டெஸ்லா ஃபேனுக்கு பாதி பேருக்கு ஏசியை பற்றி தெரிய மாட்டேங்குது, சத்திய சோதனை. ஓகே, பயோட்ஸை வச்சலாம். நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக பயோட்ஸை வச்சலாம் கேட்டிருந்தீங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிடலாம், அப்போ அந்த பயோட்ஸை வச்சலாவை டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ பயோட்ஸை வச்சலாம் வந்து நம்ம எங்கே பார்த்தோம், ஜஸ்ட் அ செகண்ட் கைஸ், I'll just take பயோட்ஸை வச்சலாம். எல்லாம் அப்படியே ஒரு ஷீட்டில் எழுதி போட்டுருவோம்.
பயோசாவர்ஸில் பார்த்துருவோம், கூடவே வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டையும் பார்த்துருவோம். இதுலேருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. சரியா? ஸோ இப்போ மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், அந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் பக்கத்தில் நம்ம ஒரு காம்பஸ் வச்சுப்போம். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ண போகிறோம். அப்படி கரண்ட்டை பாஸ் பண்ணால் இந்த மேக்னெட் வந்து என்ன ஆகும், காம்பஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ கரண்ட்டோடைய டைரக்ஷன் என்னவோ அது கீழே இருந்து மேலே போதா இல்லை மேலேருந்து கீழே வருதான்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த காம்பஸோடைய டிஃப்ளெக்ஷனும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். சரியா? ஓகே, இப்போ இதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, அது வந்து எப்படி இருக்கும், இதான் ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்னா அதை சுற்றி இந்த மாதிரி லூப்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா சரி இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூலு கார்க் ரூல்லாம் சொன்னேன். சரியா? ஸோ இப்போ இந்த லூப் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது இல்லை, இந்த டைரக்ஷன் வந்து கரண்ட்டோடைய டைரக்ஷன் டிபெண்ட் பண்ணி எய்தர் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும் இல்லை கிளாக் வைஸாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டென்சிட்டியும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோக்கு அதிகமாக கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அவ்வளோக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். சரியா? அதே நேரத்தில் டிஸ்டன்ஸ் அதிகமான இந்த காயிலிருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு சர்க்குலர் காயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சர்க்குலர் காயில் அதை வந்து ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணி அதில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அப்போ அந்த சர்க்குலர் காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகிறத நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அந்த சர்க்குலர் காயிலில் ஒரு பிளேன் ஷீட் பேப்பர் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ அந்த பிளேன் ஷீட்டில் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதுலேயும் இந்த பிளேன் ஷீட்டோடைய சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டரில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பேரலாக இருக்கும். ஒரு லைன் இன்னொன்று கூட எப்படி இருக்கும், பேரலாக கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகுது, ஒன்று முக்கியமாக வந்து இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் கரண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரி, அடுத்து வேற ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகுமா? வேற வந்து நம்ம என்ன இன்க்ரீஸ் பண்ணலாம், கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், எவ்வளோ முக்கியமான பாயிண்ட்டு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் அப்பயும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வேணா ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு கையில் கண்டக்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் தம் வந்து எப்பயுமே என்ன பண்ணும், கரண்டோடைய டேரக்ஷனை காமிக்கும். அது சுற்றி சர்க்குலராக உங்கள் கை எப்படி கேர்லாக இருக்கோ அதே டேரக்ஷனில் தான் சர்க்குலராக வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆரமாக்ஸும் உங்கள் கை கேர்லாக இருக்க டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அடுத்து ரைட் ஹேண்ட் கார்க் ரூல் வந்து என்னது, இப்போ இந்த ஸ்க்ரூ நம்ம ரைட் ஹேண்டை வச்சு இந்த ஸ்க்ரூவை முடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ மேலே போகுது இல்லையா, அந்த மேலே போகிற டேரக்ஷன் தான் கரண்டோடைய டைரக்ஷன் தான். அப்போ நீங்க எந்த டைரக்ஷன்ல முடுக்குறீங்களோ அந்த டைரக்ஷன்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இதான் ரைட் ஹேண்ட் கார்க் ரூல். இப்போ பயோசாவர்ட்ஸ் லா வந்துடலாம். சரியா? ஸோ பயோசாவர்ட்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா we going to take a கரண்ட் கேரிங் கண்டக்டர். சரியா? அது வந்து நம்ம ஒரு வோல்டேஜ் இல்லை பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா we are passing a current through it. அப்போ இதில் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா என்ன ஆகணும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஹோல் கண்டக்டரில் சின்னதாக ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் எடுத்துக்க போகிறோம். அந்த செக்ஷனுடைய லென்த் வந்து நம்ம டிஎல் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ டிஎல் வெக்டார்னு சொல்லி ஒரு சின்ன செக்ஷன் எடுத்துக்கிட்டு இந்த டிஎல் வெக்டாரால் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து பி, இந்த பாயிண்ட் பி வந்து டிஎல் இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு அப்படின்னா ஆர். ஆர் அண்ட் இங்கே யூனிட் வெக்டார் வந்து என்ன அப்படின்னா ஆர் கேப் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ரைட். இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா ஆங்கிள். இப்போ இந்த இடத்துல இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபி வெக்டார் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், இங்கே டிஎல் வெக்டார் இருக்கு இல்லையா, லென்த் எலமெண்ட். ஸோ இந்த லென்த் எலமெண்ட்டுக்கும் இந்த ஆர் டிஎல் இருந்து பிஏ கனெக்ட் பண்ணுற ஆர்ன்ற லைனுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து நம்ம இங்கே என்னென்னு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா டீட்டான்னு எடுத்துக்க போகிறோம். அண்ட் இந்த இடத்துல இந்த லைன் போடுறோம்ல, இது வந்து என்ன அப்படின்னா கரண்ட் இன்டூ ஐடிஎல். இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது பாருங்க. ஸோ கரண்ட் இன்டூ ஐடிஎல் அண்ட் கிராஸ் ஆர் கேப், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள். ஸோ இது வெக்டார் ஃபார்மில் இருக்கும், அதை அழகாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பயோசாவர்ட்ஸ்லாம் நீங்கள் என்னன்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகும். சரி, அடுத்து வேற என்ன ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் எலமெண்ட் டிஎல். இப்போ நான் இங்கே டிஎல்னு சின்னதாக ஒரு லென்த் எடுத்தல, அதே லென்த் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்திருந்தா அப்பயும் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அதிகமாக தான் இருந்திருக்கும். சரி, அடுத்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆங்கிள் டீட்டா. இந்த ஆங்கிள் டீட்டா வந்து என்னது, ஐடியல் வெக்டாருக்கும் ஆர் கேப்புக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள். சரியா? அண்ட் ஃபைனலாக என்ன அப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் 1/r ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் இங்கே. ஸோ அது மட்டும் என்ன பண்ணுங்க, இன்வர்ஸ்லின்னு எழுதிக்கோங்க. சரியா? அப்போ இதுலேருந்து நம்ம ஃபார்முலாவை எடுத்து எழுதுறோம் அப்படின்னு வச்சுப்போம். we are going to write the formula அப்படின்னா அப்போ பயோசாவர்ட்ஸில் ஃபார்முலா வந்து நீங்கள் என்னென்னு எழுதுவீங்க, db vector is equal to mu0 divided by 4 pi. அடுத்து
IDL வெக்டார் கிராஸ் R cap டிவைடட் பை R ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். இது வெக்டார் ஃபார்மில். சரி, வெறும் மேக்னிடியூடை மட்டும்தான் எழுதணும் அப்படின்னா mu naught டிவைடட் பை 4 pi IDL sin theta டிவைடட் பை R ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதான் வந்து பயோட்-சர்வர்ட்ஸ்லாம். சரியா? அண்ட் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, லாரன்ஸ் ஃபோர்ஸை சொல்லிடலாம். செகண்ட் வால்யூம் வந்து லேட்டர் ஆன் த டே. இப்போவே கிடையாது, இட் இஸ் கோயிங் டு பி லேட்டர் ஆன் த டே. இப்போ நீங்கள் வால்யூம் 1ல் இருக்கிறதே நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சிருவோம். இட் இஸ் கோயிங் டு பி லேட்டர் ஆன் த டே. ஓகே, சிங்கிள் ஃபேஸ் ஏசி நிறைய பேருக்கு சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் தான் தேவைப்படுது சார். கேலோமீட்டர் இன்ட்டு வோல்ட் மீட்டர் திரும்ப ஒரு வாட்டியா ஆல் இன் ஜிபி கொஞ்சம் அதை ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா. ஏன்னா நிறைய பேர் ஏற்கனவே கவனிச்சிட்டாங்க. லைக் இட் வில் பி கொஞ்சம் டைம் நம்ம வந்து லேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இண்டக்டர் பிளாக்ஸ் ஏசி பட் அலோஸ் டிசி மட்டும் ப்ளீஸ். ஓகே, இந்திராணி சுப்ரமணியம் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குப்பா. ஐ தாட் இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் திங்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. லாரன்ஸ் ஃபோர்ஸ் just a second guys, it is not there yet. சரி, எதுக்கு நம்மளே சொல்கிறோம், நானே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் எடுத்துப்போம். இப்போ ஓகே, ஒரு இடத்துல வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். சரியா? நம்ம புக்கில் ஆக்சுவல் டயக்ராம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தே would have given a box like this. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிராஸ் சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிராஸ் சிம்பிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எதை டினோட் பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டு த பிளேன் ஆஃப் த பேப்பர் இருக்குது. பி வந்து எப்படி இருக்குது? இன்டு த பிளேன் ஆஃப் பேப்பர். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேலே இருந்து கீழே. நீங்கள் இப்போ நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லையா? சே இஃப் ஐ எம் ரைட்டிங் லைக் திஸ், அப்போ வந்து இட் இஸ் கம்மிங் இன் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர், மேலேருந்து கீழே வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் அதை வந்து விடி அப்படின்னு சொல்லி சம் பார்ட்டிகுலர் வெலாசிட்டியில் உள்ளே என்ட்ராக வைக்க போகிறோம். அப்போ இந்த மாதிரி என்ட்ராக வைக்கும்போது எப்பெல்லாம் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் ஓகே ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரான டைரக்ஷனில் அந்த ஃபீல்டுக்குள்ளே வருதோ அப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கெட் டிஃப்ளெக்டட். அது வந்து என்ன பண்ணும்? அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகி போகும். அதோட பாத் வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்ட்ரைட்டாக வர சார்ஜ் பார்ட்டிகல் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அது மேலே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது மேலே லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது ரெண்டுத்தையும் ஆக்சுவலாக ஆட் பண்ணால் வர வேல்யூ தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸு. ஸோ ஃபஸ்ட் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டால் மட்டும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுல்ல, அதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா சார்ஜ் இன்டூ வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு எழுதுவோம். இது வந்து எதனால்? வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்டால் மட்டும். சரியா? இங்கே ஒரு சார்ஜ் கியூ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வருது. என்ன வெலாசிட்டியில் வருது? வி வெக்டார் என்ற ஃபீல்டு வருது கிராஸ் பி வெக்டார். ஏன் இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம்? இங்கே இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஃபார்முலாவும் வெக்டார் இது வந்து வெக்டார் ஃபார்ம் அப்படின்னா நம்ம வந்து மேக்னெட்டியூடில் எப்படி எழுதுவோம் அப்படின்னா பிக்யூவி சைன் டீட்டான்னு எழுதுவோம். ஏன் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுது? ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் வருது. ஃபீல்டு மேலேருந்து கீழே இருக்குது அப்படின்னா அதுக்கு பர்பண்டிகுலராக சார்ஜ் பார்ட்டிகல் வருது. அப்போ தான் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு ஃபேக்டர். சரியா? ஓகே, இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது. அப்போ நான் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸை எப்படி எழுதணும்? அப்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சார்ஜை காமனாக வெளியே எடுத்துகிட்டு ஓகே, ஏன்னா ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சார்ஜ் இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இல்லையா? ஸோ அதான் வந்து ஃபார்முலா. அதனால் சார்ஜை நான் காமனாக வெளியே எடுத்துகிட்டு இ வெக்டார் ப்ளஸ் வி வெக்டார் கிராஸ் 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 ப்ளஸ் இல்லை கிராஸ் பி வெக்டார் இப்படி எழுதலாம். இப்படி எழுதுனா அப்போ இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபுல் லாரன்ஸ் ஃபோர்ஸுடைய ஃபார்முலா. திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் த கம்ப்ளீட் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஆனால் பெரும்பாலான நேரத்தில் கொஸ்டினில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் இருக்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இருக்குன்னா பிக்யூவி சைன் டீட்டா மேக்னெட்டியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு வெக்டார் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இல்லை ஃபார்முலா பேஸ் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கியூ இன்ட்டு வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு எடுத்து எழுதலாம். ஓகே, இண்டியூசிங் சார்ஜிங் த ஏரியா ஆஃப் த காயில். ஓகே, ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இவ்வளோ டிமாண்டா? ரைட்டு, நானே எதிர்பார்க்கல அதை. இப்போ இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன். ஜஸ்ட் அ செகண்ட், ஐ வில் கெட் இட்.
ஓகே, ஆக்சுவலி இட்ஸ் வெரி ப்ரிட்டி சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் தான். சரியா, இப்போ வந்து மேக்ஸ்வெல் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணார் இல்லையா. ஸோ ஹெர்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி வந்து இருக்குது அது வந்து அழகாக வந்து ஒரு சின்ன செட்டப் வச்சு, ஓகே, இன்ஃபேக்ட் ஒரு 4 ஸ்பெரிக்கல் பால்ஸ்பா, 2 பெரிய பால் 2 குட்டி பால், அதை வச்சு அழகாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாரு. அதில் எப்படி ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத வச்சு அது மேலே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறத. ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்படி புக்கில் இருக்கிறத லைன் பை லைன் உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரியா, ஸோ இதை ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் ஹென்ரிச் ரொடால்ஃப் ஹெர்ட்ஸாக வந்து கண்டுபிடிச்சாரு. இதில் வந்து என்ன இருக்கும், 2 மெட்டல் எலக்ட்ரோடு இருக்கும். இது வந்து என்னது, மேட் ஆஃப் ஸ்மால் ஸ்பெரிக்கல் மெட்டல்ஸ். ஓகே, இது வந்து மெட்டல் எப்படி இருக்கும், குட்டியா பால் மாதிரி ஸ்பெரிக்கலாக இருக்கும், 2 மெட்டல் எலக்ட்ரோடு. சரியா, இதை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அடுத்து இன்னும் 2 லார்ஜர் ஸ்பியர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறோம். ஒன்று ஸ்மாலாக இருக்குது, 2 ஸ்மாலாக இருக்குது, இன்னொரு 2 வந்து லார்ஜாக இருக்குது. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிடுறோம். அண்ட் த எண்ட்ஸ் ஆஃப் தம் ஆர் கனெக்டட் இன் இண்டக்ஷன் காயில் வித் வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகே, இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு இண்டக்ஷன் காயிலில் போய் கனெக்ட் பண்ணுறோமா, அந்த இண்டக்ஷன் காயிலில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்குது, நிறையா இருக்குது அப்படின்றாங்க. நான் டயக்ராமோட காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இப்படி ஒரு இண்டக்ஷன் காயிலில் இதை போய் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இல்லை இஎம்எஃப் இல்லை ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும் பயங்கர ஹையா. ஓகே, ஸோ என்னதான் சார் சொல்ல வராரு அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு இண்டக்ஷன் காயில் இருக்கு பாருங்க. ஸோ அந்த இண்டக்ஷன் காயிலில் ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவரை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் தான் வந்து அவர் சொல்கிற அந்த 2 சின்ன ஸ்பியர்ஸ். அண்ட் இந்த ரிசீவர் வந்து என்ன அப்படின்னா அவர் சொல்கிற 2 பெரிய ஸ்பியர்ஸ். சரியா, அதாவது இந்த எலக்ட்ரோட்ஸ். ஓகே, இப்போ இதில் என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த இண்டக்ஷன் காயிலில் நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்குறோம். இன்புட்டை கொடுக்கும்போது இந்த டிரான்ஸ்மிட்டர் எண்ட்ல இருந்து ரிசீவர் எண்டுக்கு வந்து ஒரு இஎம்எஃப் ஓகே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து ஒரு வெரி ஹை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத இப்போ நம்ம புரிஞ்சுப்போம். ஓகே, என்ன இங்கே நடக்குது அப்படின்னா சின்ஸ் த காயில் இஸ் மெயின்டைன்ட் அட் வெரி ஹை பொட்டன்ஷியல், இதுக்கு வந்து நம்ம இன்புட்டாக வெரி ஹை பொட்டன்ஷியல் கொடுக்கறதுனால இப்போ இந்த 2 மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு நடுவில் இருக்க இந்த காற்று இருக்கு பாருங்க, ஏர், அது வந்து என்ன ஆகும்னா அயனைஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஆக்சிஜனு, கார்பனு, நைட்ரஜன் கேஸஸ்லாம் இருக்குன்னா அந்த கேஸஸ்லாம் வந்து என்ன ஆகுது, அயனைஸ் ஆகுது. அப்படி அயனைஸ் ஆகும்போது அதில் வந்து அப்படியே இந்த எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும்ல, அந்த மாதிரி வந்து ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகுமா. ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, ஸ்பார்க் மீன்ஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி. அண்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அஃபெக்ட்ஸ் அனதர் எலக்ட்ரோட். ஓகே, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு இது பக்கத்தில் இருக்க இந்த ரிசீவர் இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க அனதர் எலக்ட்ரோட், அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். அடுத்து which is kept at a far distance, அது வந்து என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சிருக்கோம். ஃபார் டயக்ராம்ஸ் கேட்காக உங்களுக்கு பக்கத்திலே கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வச்சிருக்கோம். அப்போ இது இங்கே என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா அப்போ இந்த டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரிசீவருக்கு என்னமோ போயிருக்கு. ஏன்னா இது ரொம்ப தூரம் தள்ளி தானே இருக்கு இல்லையா, பக்கத்திலே இல்லை, கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு. இங்கே இருக்கிறது தான் அயனைஸ் ஆகுது. இதை நான் எதுலையுமே கனெக்ட் பண்ணவே இல்லை. இந்த டிரான்ஸ்மிட்டர் தான் இண்டக்ஷன் காயிலில் கனெக்ட் பண்ண, ரிசீவரை நான் எதுலையுமே கனெக்ட் பண்ணல. அப்போது ஆனால் அதுலேயும் வந்து ஏதோ ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆயிருக்கணும், டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரிசீவருக்கு ஏதோ டிரான்ஸ்மிட் ஆகிருக்கணும். சரியா, அதான் விஷயம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் எலக்ட்ரோட் டு த ரிசீவர். ஓகே, எலக்ட்ரோட்லேருந்து என்ன ஆகுது, ரிசீவருக்கு அது போகுது இந்த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ். அப்போ இது எப்படி போயிருக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு வேவாக தான் போயிருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த வேவ் தான் என்னவா இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவாக இருக்கணும். ஓகேவா, இப்போ சரியா, அடுத்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், இந்த ரிசீவர் இருக்குல்ல இதை அப்படியே 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி வச்சிட போகிறோம். இப்படி இருக்கிறத ஓகே நம்ம வந்து என்ன செய்கிறோம், இப்போ இது பாருங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த பொசிஷனில் இருக்குன்னா we are rotating it by 90 டிகிரி. ஓகே, அப்போது வந்து எந்த ஸ்பார்க்குமே ப்ரொடியூஸ் ஆகலை. ஓகே, அப்போ இது வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவாக இருக்கணும். டிரான்ஸ்வர்ஸ் வேவாக இருந்ததுனால தான் இந்த இடத்துல வந்து ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகலை. சார் இங்கே தான் சார் எனக்கு குழப்புதே, எனக்கு தெரிஞ்சு பாதி பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து இங்கே தான் இருக்கும். அது எப்படி சார் 90 டிகிரி திருப்பி வச்சா உடனே அது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ், அப்போ அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் எப்படி சார் அவர் சொன்னார் அப்படின்றதான் உங்கள் கொஸ்டின். அப்படின்னா ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவோடைய நேச்சர் என்ன, வேவு எந்த பக்கம் ப்ரொபகேட் ஆகுதோ அதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் தான் அதில் இருக்க பார்ட்டிக்கல்லாம் நகரணும். இப்போது நமக்கு இப்படி ஓகே வேவ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு சினாரியோவில் காமிச்சிடுறேன். ஓகே, இந்த டைரக்ஷனில் வேவ் ப்ரொபகேட் ஆச்சுன்னா அப்போ அந்த வேவில் இருந்த பார்ட்டிக்கல்லாம் என்ன பண்ணியிருக்கும், இட் வுட் ஹவ் மூவ்ட் இப்படி இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிருக்கும். ஸோ அப்போது இதில் நமக்கு அயனைஸ் ஆனதெல்லாம் போய் வந்து இந்த எலக்ட்ரோட்ஸ் மேலே பட்டிருக்கும். பட்டதுனால தான் வந்து நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள்
நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதை 90 டிகிரி திருப்பி வச்சிட போகிறேன். ஓகே, ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். எப்படி இருக்குன்னா இப்போ இந்த காயில் இருக்குல்ல, நான் 90 டிகிரி திருப்பி வச்சதுனால இந்த பாசிட்டிவும் நெகட்டிவ் வந்து இட் வில் பி சம்திங் லைக் திஸ், இந்த பக்கமாக திரும்பி இருக்கும். ஓகேவா? அப்போது அகெயின் இங்கே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து வருது அப்படின்னா இதில் இருக்க பார்ட்டிகல்ஸாக தே ஆர் கோயிங் டு மூவ் இன் திஸ் டைரக்ஷன் இல்லையா, பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். அப்போ அதனால் என்ன ஆகாது, இது மேலே எந்த ஸ்பார்க்கும் படாது, ஐ மீன் எந்த சார்ஜும் படாது. ஸோ அதனால் ஸ்பார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை. ஸோ இதை தான் வந்து ஹெர்ட்ஸ் டிடெக்ட் பண்ணுறாரு. அப்போது இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கணும். ஸோ ஹெர்ட்ஸ் டிடெக்டட் ரேடியோ வேவ்ஸ் அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டர் த ஸ்பீட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ அப்படின்னு சொல்லி he is finding out. ஓகே, ஓகே. அண்ட் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, டான்ஜென்ட் கேலோமீட்டரோடைய ஒர்க்கிங் வேணும், லென்ஸ்லாம் வேணும். ஸோ மொத்தத்தில் ஹோல் சிலபஸ் தான் வேணும். சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வேணும். இதில் இருக்கிற ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகே, புக் பேக் 2 மார்க்ஸ் சார், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் பொட்டன்ஷியலாக சார்ஜால் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா தென் இட் வில் பி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஜஸ்ட் அ செகண்ட் கைஸ். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் கம் பேக் டு யூ. ஜஸ்ட் அ செகண்ட், வெயிட். Yeah, so that was nothing actually. Okay, மேக்ஸ் சரி சார், ஏசி இதோ வரம்பா எவ்வளோ வருது நீயே பார்க்குற இல்லையா சார், சொல்லுங்கள். மேக்ஸ் சரி கமெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கி போயிருக்கு சார், ப்ளீஸ் சொல்லுங்கள். மை ஃபிசிக்ஸ் சார் பக்கத்தில் இருக்காங்க. என்ன கேட்டார்? ஏசி லைக் யூ வாண்ட் ஏசி ஜென்ரேட்டரா? மேக்ஸ் சரி அதை திரும்ப ஒரு வாட்டி கமெண்ட் போட்டுருங்களா? ஐ திங்க் சார் ஏசின்னு மட்டும்தான் போட்டிருக்கீங்கப்பா. ஏசி சொல்லுவீங்களா சார்? 5 மார்க் மட்டும் ஐ ஃபீல் டஃப் லைக் ஸ்டேட்டர் ரொட்டேட்டர் சார். நோட்ஸ் கொடுங்க ஏசி கொஸ்டின். சி ரிகார்டிங் த 5 மார்க்ஸ் ஓகேவா, இப்போ நீங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் கேட்டு முடிச்சிருங்க இந்த செஷனில். தட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். இஃப் யூ வாண்ட் 5 மார்க்ஸ் அப்படின்னா நம்ம தான் அதுக்குன்னு 3 to 5 ஒரு டைம் ஒதுக்கியிருக்கோம் இல்லையா. ஸோ ஏசி அது எல்லாமே நான் அந்த டைமில் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் சம்மன் வாஸ் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஓகே, சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர். ஓகே, சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ டான்ஜென்ட் கேலோமீட்டருடைய ஒர்க்கிங், சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா கிளாஸ் லேப். லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுதான் பார்த்தோம். ஓகே 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 ஓகே. ஸோ வாட் ஐ ஷுட் டூ இஸ், எதை எடுத்தாலும் நீ கவனிக்கிற மூடில் இருக்கிறீங்க இல்லையா, எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. யூ வாண்ட் எதை எடுக்கலாம் இப்படி கேட்டால் நான் எதை சொல்கிறதுன்னு எனக்கே தெரிலப்பா. Wait. I'll just come. Just a minute, guys. ஓகே, நம்ம என்ன பண்ணிடலாம், வில் ஜஸ்ட் கோ ஃபார்வர்ட். ஓகேவா, ரே ஆப்டிக்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டிஃபைன் 1 ஆம்பியர். ஆக்சுவலாக இதில் நிறைய வந்து ஆமாம் ஹிங்கி பிங்கி பாக்கி தான். நீங்களே பாருங்கள். ஸோ இஃப் தேர் ஆர் சோ மெனி கொஸ்டின்ஸ் அப்படின்னா அதை பிக் பண்ணுறதுக்குள்ளே எனக்கே தலை சுற்றி வச்சு போகுது. வெயிட்டிங் ஃபார் ப்ராப்ளம்ஸ். எஸ், தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் வெயிட்டிங் ஃபார் ப்ராப்ளம்ஸ். இன்னும் ஒரு 23 minutes அதுக்குள்ளே நம்ம ஆரம்பிச்சிருவோம். சரியா? ஸோ அந்த ஹைஜென்ஸ் பிரின்சிபல் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இல்லையா.
இது வந்து எப்போ கேட்டிருந்தீங்கன்னா ஆனால் நேற்று கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து வச்சிருந்தேன். ஓகே, ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர் கேட்டிருந்தீங்க. சல்மான் ஃபாரிஸ் வந்து அதுக்குள்ளே அழுகுறாரு. ஓகே, சி காய்ஸ், எல்லாரோட கொஸ்டினையும் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்குள்ள நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? பட் இட் இஸ் கோயிங் டு பி a ஹார்ட் ஜாப். ஏன்னா நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரே ஆப்டிக்ஸில் இருக்கிற இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட்லாம் டக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம். ஓகேவா? இஸ் இட் பாசிபிள் டு கம்ப்ளீட் ஆல் த ப்ராப்ளம்ஸ் இன் தட் டைம்? எல்லா ப்ராப்ளம்ஸையும் நம்ம சால்வ் பண்ண போகிறது இல்லைடக்கன்னா, எதெல்லாம் வந்து வரத்துக்கு ப்ராபபிலிட்டி இருக்கோ, என்னென்ன மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்களோ அதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரி, இப்போ ஸ்டேட்ஸ் ஹைஜீன் பிரின்சிபல் என்னன்னு பார்த்துடலாம். சரியா? ஸோ இப்போ ஹைஜீன்ஸ் பிரின்சிபல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈச் பாயிண்ட் ஆன் த வேவ் ஃப்ரண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னொரு வேவுக்கான செகண்டரி வேவ் ஃப்ரண்ட்டாக வந்து இது வந்து பிஹேவ் பண்ணும் அப்படின்றாங்க. சரியா? சரி, என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, நான் பேசிக்ல இருந்து வரேன். சரியா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேவ் ஃப்ரண்ட் இருக்குது, அதாவது ஒரு வேவ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். சரியா? இப்போ இந்த வேவில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, குட்டி குட்டியாக நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம், ஏபிசிடி அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, செகண்டரியாக இன்னொன்று புதுசாக ஒரு வேவ் லென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதா, செகண்டரி வேவ்லெட்டு இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து ஃபார்ம் ஆகிறதா நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இந்த செகண்டரியாக வேவ்லெட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுதுல்ல, இது எல்லாத்தையும் இதோட அவுட்லைனை டச் பண்ணுற மாதிரி இன்னொரு சர்க்கிள் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். அப்படி க்ளோஸ் பண்ணீங்கன்னா அதுதான் புது வேவ் ஃப்ரண்ட்டாக இருக்கும். இதை சொல்கிறது தான் ஹைஜென்ஸ் பிரின்சிபல். சரியா? ஸோ ஒரு வேவ், அந்த ஒரு வேவில் நிறைய பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன செய்கிறோம், இன்னும் நிறைய மல்டிபிள் சர்க்கிள்ஸ் போடுறோம். ஸோ இந்த சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அவுட்டோட இன்னொரு சர்க்கிள் போட்டிங்கன்னா அதான் புது வேவாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ டெஃபினேஷனை பாருங்கள், அழகாக புரியுதா பாருங்கள். ஸோ அக்கார்டிங் டு ஹைஜென்ஸ் பிரின்சிபல், ஈச் பாயிண்ட் ஆன் த வேவ் ஃப்ரண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பிஹேவ்ஸ் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லெட். அதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் இன்னொரு சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லெட்டாக வந்து பிஹேவ் பண்ணும். ஸ்ப்ரெடிங் அவுட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் த வேவ். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த வேவ் என்ன ஸ்பீடில் போதோ அதே வேவ்ல தான் இந்த செகண்டரி வேவ்லெட்ஸும் இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் தீஸ் ஆர் கால்ட் செகண்டரி வேவ்லெட்ஸ். இல்லையா? த என்வலப் டு ஆல் தீஸ் வேவ்லெட்ஸ் கிவ்ஸ் அ பொசிஷன் டைரக்ஷன் ஆஃப் த நியூ வேவ் ஃப்ரண்ட் அட் அ லேட்டர் டைம். இப்போ அதை நீங்கள் என்வலப் மாதிரி, என்வலப்னா இது ஒரு லைன் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த என்வலப் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாயிண்ட், இப்போ ஏ இருக்குது அப்படின்னா ஏவுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது, பியில் வேவ்லெட் டைரக்ஷன் எப்படி இருக்குது, சியில் எப்படி இருக்குது, டியில் எப்படி இருக்குது, இயில் எப்படி இருக்குது, எஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த செகண்டரி வேவ்லெட்டையும் ஃபர்ஸ்ட் வேவ்லெட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்படி நீங்கள் டைரக்ஷனை கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா வந்து லைக் ஹைஜென்ஸ் பிரின்சிபல். சரியா? ஸோ இப்போ இந்த ஹைஜென்ஸ் பிரின்சிபல் எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சா? ஸோ அப்படி புரிஞ்சிடுச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு வாட்டி சொல்லிடுங்க. சரியா? அண்ட் சுந்தர்கே வந்து சார் டெல்மி சார் டெல்மி சார் டெல்மி சுந்தர்கே, நீங்கள் என்னப்பா கேட்டீங்க? ஐயோ, எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துடுச்சுப்பா இன்றைக்கி. எல்லாம் எனக்கு ஒரேடியாக போட்டு தாக்கிட்டீங்க என்ன. ஹஷ்னி 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 இன்றைக்கி வந்து அப்போது நான் ஒரு ஃபார்மில் போக வேண்டியதான். சுந்தர், உங்களோட கேள்வி மட்டும் நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி போட்டிங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஐ கான்ட் ஃபைண்ட் இட் எனிவேர். பல கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இஃப் ஐ ஸ்டார்ட் சர்ச்சிங் அப்படின்னா நான் அடுத்த கொஸ்டின் போக மாட்டேன். அண்ட் சார் நிக்கோல் பிரிசம் சார், ரே ஆப்டிக்ஸ் சார், ப்ளீஸ் ரிப்ளை. யுவராஜ் எஸ். ஓ காட் சார், எது படிக்கணும் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட்டில் இல்லை டுடே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். நீங்கள் சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் பார்க்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் எடுத்து பாருங்கள். அதில் சாப்டர் வைஸாக எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் எடுத்து கொடுத்துருப்போம். இன்றைக்கி ஆக்சுவலாக டெக்னிக்கலாக நம்ம சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். வால்யூம் 1 முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி வால்யூம் 2 ஆரம்பிச்சிட்டேன். சரியா? ஐ தாட் மேபி ஐ வில் கோ இன்டு யுவர் டவுட் கிளியரன்ஸ் செஷன் நவ் இட் செல்ஃப். பட் நம்ம அதை 3 to 5 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எஸ், நீங்கள் வந்து அழகாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை நம்மளுடைய பிடிஎஃபாக ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் வந்துடுவோம். இது புரிஞ்சிடுச்சான்னு கேட்டேன். அது வந்து யாருமே சொல்ல. மால்ஸ்லாம் இருக்குப்பா, இது அப்படியே பார்த்துட்டே வருவோம். மால்ஸ்லாம் இருக்குது. சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் சின்ன டவுட் தான் சார். ஹேண்ட்ஸம் பாய் அஃபிஷியல். ஓகே, அதில் என்ன டவுட்டுன்னு சொல்கிறேங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டேஷனரி ஆர்மேச்சர் ரொட்டேட்டிங் ஃபீல்டு அல்டர்னேட்டிங் புக்கில் பேஜ் நம்பர் 224 சொல்லணும். சாம் ஜோஷுவா ஒருத்தனாவது என்ன புரிஞ்சுக்கிட்டான். சரி காய்ஸ், லிசன், திஸ் இஸ் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஒரே விஷயந்தான், 3 to 5 இங்கே நீங்கள் கொடுக்குற கொஸ்டின்ஸ் எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் நான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இல்லையா? ஒரே வழி. ஓகே, இவ்வளோ டவுட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் வந்து இஃப் யூ ஹேவ் டு கிளியர் அப்படின்னா ப்ராக்டிகலி த ஒன்லி வே இஸ் ஹெல்ப்லைன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணிடுறேன், நானும் சரி அருண் சாரும் சரி 2 பேரும் உட்காந்து உங்கள் டவுட் எல்லாம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கிளியர் பண்ணுறோம். தட் இஸ் அ ஒன்லி பாசிபிள் வே. ஓகே, ஸோ அருண் சாரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் மட்டும் இல்லை, ஏன்னா 2 பேர் சேர்ந்தாதான், ஈவன் அர்ஜுன் சாரையும் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ எல்லோரும் சேர்ந்தாதான் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு
நினைக்கிறேன். That's the only way. சரியா? சரி, இப்போ அடுத்து obtain the relation between phase difference and path difference. ஓகே, ஸோ முதல்ல வந்து இங்கே phase difference முதல்ல வந்து என்ன பண்ணலாம், நம்ம இந்த phase and path differenceக்கு நடுவில் இருக்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வேவ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வேவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் இருக்கும், ஒரு நெகட்டிவ் ஹாஃப் இருக்கும். ஸோ இங்கே ஒரு வேவ் இருக்குது. அந்த வேவுடைய வேவ் லென்த்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம், லாம்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இஃப் த பாத் ஆஃப் த வேவ், ஓகே, அதோட வேவ் லென்த் வந்து நம்ம லாம்டா அப்படின்னு எடுத்துப்போம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஆல்வேஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு ஃபேஸ் ஆஃப் 2π. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? என்ன அப்படின்னா, இந்த பாயிண்டில் சொல்ல வராங்க, இப்போ ஒரு வேவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்கா, அப்போது இதோட ஆங்கிள் என்னவாக இருக்கும், π. சரி, இது ஒரு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்கா, அப்போ இதோட ஆங்கிளும் அகைன் என்னது, π. அப்போ π + π. ஓகே, ஸோ ஒரு கம்ப்ளீட் வேவுடைய ஃபேஸ் எப்பயுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா 2πயாக தான் இருக்கும். அதைத்தான் இங்கேயும் அவங்க சொல்கிறாங்க. ஒரு வேவ் இருக்குது, அந்த வேவுடைய வேவ் லென்த் வந்து லாம்டான்னு வச்சுப்போம். லாம்டானா வேவ் லென்த் ஆஃப் அ கம்ப்ளீட் வேவ் இல்லையா? அப்போ அது எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா, இட் கரஸ்பாண்ட்ஸ் டு அ ஃபேஸ் ஆஃப் 2π அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் பாத் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பாத் டிஃப்ரென்ஸ், ஓகே, டெல்டா இருக்கு இல்லையா, இட் கரஸ்பாண்ட்ஸ் டு அ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 5. ஓகே, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 5ன்னு எடுத்துக்க போகிறோம், பாத் டிஃப்ரென்ஸ் வந்து டெல்டான்னு எடுத்துக்க போகிறோம். ஐ திங்க் இதை நம்ம யங்ஸ் டபுள் ஸ்லிட் பார்க்கும்போது நீங்கள் பாத் டிஃப்ரென்ஸ்னாலே டெல்டா தான் போடுறோன்றதை பார்த்துருப்பீங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, டெல்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை 2π. வேவ் லென்த்து நம்ம என்ன செய்கிறோம், ஃபேஸ் ஆல், ஓகே, டோட்டல் ஃபேஸ் ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து 5, ஓகே, லாம்டா டிவைடட் பை 2π இன்டூ 5 அப்படின்னு எழுதுறோம். ஓகே, இதே வந்து இஃப் யூ நீட் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அப்போது 2π டிவைடட் பை லாம்டா இன்டூ பாத் டிஃப்ரென்ஸ் டெல்டா அப்படின்னு எழுதலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். கொஸ்டினில் பாத் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்களா? ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்கன்னா, லாம்டா வேவ் லென்த் டிவைடட் பை டோட்டல் ஃபேஸ் ஆஃப் சிங்கிள் வேவ், ஒரே ஒரு வேவுடைய டோட்டல் ஃபேஸ் என்னவா இருக்கும், 2π இருக்கும், இன்டூ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கு, 5. அப்போ 5 உடைய வேல்யூ. இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து எப்பயுமே கொஸ்டினில் தருவாங்க, நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி சம் போட்டுக்க வேண்டியதான். இது பேஸ் பண்ணி நீங்கள் நம்ம ப்ராப்ளம்ஸ் கூட சால்வ் பண்ணி பார்க்கலாம். இதே ஃபேஸ் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, 2π டிவைடட் பை லாம்டா இன்டூ பாத் டிஃப்ரென்ஸ் ஸ்டில் இப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம். சரியா? இட்ஸ் சிம்பிள் ரிலேஷன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். அது ஞாபகம் இருக்குது அப்படின்னாலே ஈஸியாக எழுதிடலாம். ஒரு கம்ப்ளீட் வேவ், அப்போ அதோட வேவ் லென்த் லாம்டானா இட் கரஸ்பாண்ட்ஸ் டு அ ஃபேஸ் ஆஃப் வாட், 2π. சரியா? அடுத்து ஓகே, இந்த ஃப்ரெஸ்னல் அண்ட் ஃப்ரான்ஹோஃபர் டைஃப்ராக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அதையும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ ஃப்ரெஸ்னல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த வேவ்ஸ் இல்லை அதில் கிடைக்கிற அந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்பெரிக்கலாக இருக்கும், அப்படி இல்லைனா சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். ஸ்பெரிக்கல் ஆர் சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் தான் வந்து இங்கே என்ன ஆகும் அப்படின்னா டைஃப்ராக்ட் ஆகும். ஆனால் ஃப்ரான்ஹோஃபர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கே பிளேன் வேவ் ஃப்ரண்ட் இருக்குல்ல, இந்த பிளேன் வேவ் ஃப்ரண்ட் தான் இட் அண்டர்கோஸ் டைஃப்ராக்ஷன். சரியா? சரி, அடுத்து ஃப்ரெஸ்னல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, லைட் வேவ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ஃபைனட் டிஸ்டன்ஸ். இங்கே லைட் வேவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் ஃப்ரம் ஃபைனட் சோர்ஸ். ஓகே, இதோட சோர்ஸ் வந்து ஒரு ஃபைனட், அப்படியே கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் ஃப்ரான்ஹோஃபர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அது வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் வருதுன்னே சொல்ல முடியாது, ரொம்ப தூரத்தில் இருந்து வரும், இன்ஃபினிட்டியிலேருந்து வரும். சரியா? அடுத்து ஃப்ரெஸ்னல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து இங்கே ஆக்சுவலாக தேவைப்படாது டைஃப்ராக்ஷன் நடக்கிறதுக்கு. ஒரு ஷார்ப் எட்ஜ் இருந்தாலே போதும். லைட் வந்து நான் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா, டைஃப்ராக்ஷன் சிங்கிள் ஸ்லிட் பார்க்கும்போது ஷார்ப் எட்ஜஸ் பக்கத்தில் வந்து லைட்டு பாஸ் ஆகுது அப்படின்னா, அப்போ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைஃப்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து லென்ஸ் எல்லாம் தேவைப்படாது. ஆனால் ஃப்ரான்ஹோஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸு தேவைப்படும். இன்ஃபேக்ட் சிங்கிள் ஸ்லிட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃப்ரான்ஹோஃபர் தான். சரியா? நீங்கள் லென்ஸ் பிளேஸ் பண்ணால் தான் ஆக்சுவலாக அந்த டைஃப்ராக்ஷன் வந்து லேபரேட்டரி கண்டிஷன்ஸில் கரெக்டாக நடக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன செய்வோம், கான்வெக்ஸ் லென்சஸை யூஸ் பண்ணுவோம். சரி, அடுத்து இந்த ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இட் இஸ் டிஃபிகல்ட் டு அப்சர்வ். ஆக்சுவலாக இது வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இதே ஃப்ரான்ஹோஃபர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம், அனலைஸும் பண்ணலாம். இட் இஸ் வெரி ஈஸி டு அப்சர்வ் அண்ட் அனலைஸ். சரி, இப்போ இன்டர்ஃபியரன்ஸ்க்கும் டைஃப்ராக்ஷனுக்கும் நடுவில் இருக்க வித்தியாசங்கள் என்னென்ன? ஓகே, ஸோ முதல்ல வாட் இஸ் இன்டர்ஃபியரன்ஸ்? ஈக்குவலி ஸ்பேஸ்ட் பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ். ஓகே, இன்டர்ஃபியரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, இந்த ஃப்ரிஞ்சஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, டார்க் ஃப்ரிஞ்சும் சரி பிரைட் ஃப்ரிஞ்சும் சரி எல்லாமே ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கும். ஓகே, அதே நேரத்தில் இந்த டைஃப்ராக்ஷன் இருக்கு பாருங்க, டைஃப்ராக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சென்டரில் இருக்கிறது மற்றது எல்லாத்தையும் விட டபுளாக இருக்கும். இங்கே இருக்கிறத விட இதோட சைஸ் வந்து எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி டபுள். த சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சஸ்
double the size of the other fringes. சரி, அடுத்து இப்போ இங்க இன்டர்ஃபியரன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க நமக்கு அந்த பிரைட் ஃப்ரிஞ்ச் எல்லாம் ஃபார்ம் ஆகுதுல்ல, அந்த பிரைட் ஃப்ரிஞ்ச் எல்லாமே ஒரே இன்டென்சிட்டியில ஒரே பிரைட்னஸ்ல தான் இருக்கும். ஓகே, ஈக்குவல் இன்டென்சிட்டி ஃபார் ஆல் பிரைட் ஃப்ரிஞ்சஸ். ஆனால் இதுவே டைஃப்ராக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்டென்சிட்டி ஃபால்ஸ் ரேபிட்லி ஃபார் ஹையர் ஆர்டர் ஃப்ரிஞ்சஸ். ஓகே, இங்கே வந்து என்ன ஆகும், இன்டென்சிட்டி வந்து ஃபால்ஸ் ரேபிட்லி. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறது நல்ல பிரைட்டாக இருக்கும், ஆனால் இங்கே அடுத்து இருக்கிறதுலாம் எப்படி இருக்குது, அதோட கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி போக அப்படியே அந்த பிரைட்னஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்குமா, குறைஞ்சிட்டே வருமா. ஓகேவா, அடுத்து லார்ஜ் நம்பர் ஃப்ரிஞ்சஸ் ஆர் ஒப்டைன்ட். எங்கள் இன்டர்ஃபியரன்ஸில் நிறைய கிடைக்கும், ஆனால் டைஃப்ராக்ஷனில் அப்படி இல்லை, கொஞ்சோண்டு தான் கிடைக்கும். ஓகே, லெஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் ஆர் ஒப்டைன்ட். ஓகே, அடுத்து வந்து இந்த ரேலே கிரைட்டீரியன்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இந்த ரேலே கிரைட்டீரியன் தான் வந்து நம்ம இந்த ரெசல்யூஷன் இதிலெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். சரி, நீங்கள் அங்கேயும் கவனிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு ரேலே கிரைட்டீரியன் 2 points in an image are said to be just resolved எப்போ அப்படின்னா when the central maximum of one diffraction pattern coincides with the first minimum of the other. ஓகேவா, இங்க வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா say 2 points in an image வந்து எப்போ வந்து just resolved ன்னு சொல்லலாம், central maximum of one diffraction pattern வந்து என்ன பண்ணணும், it should coincide with the first minimum of the other. சரி, எனக்கு சீரியஸாகவே புரியல சார், என்னதான் சார் சொல்ல வராங்க அப்படின்றத வந்து அடுத்த கொஸ்டினாக இருக்கும். ஏப்பா இன்னும் கொஸ்டின் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்களா, இதோ வரேன். ஓகே, ஐ ஹோப் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போடுற கொஸ்டின் எல்லாத்தையும் ஐ டூ கவர். ஓகேவா, ஸோ நாளைக்கும் ஃபுல் டே கிளாஸ் எடுக்க வச்சுருவீங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்போது ரைட், இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். சரியா, யூ ஜஸ்ட் லுக் அட் திஸ் டயக்ராம். ஓகேவா, ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே 2 பிரைட் ஃப்ரிஞ்சஸ் இருக்குது இல்லையா. இப்போது இந்த 2 பிரைட் ஃப்ரிஞ்சஸும் எங்கே காண்டாக்டில் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு மினிமம். ஓகே, நடுவில் டார்க்காக ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அந்த டார்க்காக இருக்கிற ஸ்பேஸ் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அழகாக கனெக்ட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து அவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு மினிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இப்போ அந்த பாயிண்ட்டை திரும்ப வந்து பார்ப்போம். இங்கே அந்த சென்டரில் இருக்க மேக்ஸிமம் பிரைட்டான ஏரியா இருக்குல்ல, அது வந்து என்ன ஆகணும், கோயின்சைட் ஆகணும், போய் டச் பண்ணணும். எதை, ஃபஸ்ட்டு மினிமம், ஃபஸ்ட்டு டார்க்காக இருக்க ஸ்பேஸை வந்து போய் டச் பண்ணணும். 2 ஆப்ஜெக்டை நான் வித்தியாசப்படுத்தி பார்க்குறேன் அப்படின்னா அப்படி டச் ஆச்சுன்னா தான் நான் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆக்சுவலாக அது வந்து எனக்கு நல்ல ரிசால்ட்டாக தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே அன்ரிசால்வ்டுக்கு ஒரு இமேஜ் காட்டுறாங்க பாருங்களேன். இதில் ஆக்சுவலாக 2 இமேஜ் இருக்கான், ஆனால் 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றா தெரியுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிசால்வ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக பிரிஞ்சு தெரியுது. அண்ட் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெல் ரிசால்வ்டாக இருக்குது. ஓகே, அப்போ இது இந்த 2ம் இருக்குது இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா இதான் வந்து மேக்ஸிமா. ஓகே, அப்போ இந்த 2 மேக்ஸிமாவும் நல்ல வெல் ரிசால்வ்டாக எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த 2 மேக்ஸிமாவுக்கு நடுவில் ஒரு மினிமா கிளியராக இருக்கணும். அந்த மினிமா கிளியராக இருந்தால் தான் இது வெல் ரிசால்வ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் விஷயம். ஸோ அதுதான் அந்த ஃபஸ்ட்டு மினிமம் இருக்கணும்னு அவங்க சொல்கிறது. சரியா, ஸோ இதான் ரேலே கிரைட்டீரியன். ஓகே, சரி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசல்யூஷன் அண்ட் மேக்னிஃபிகேஷன்? ரெசல்யூஷனா என்ன, மேக்னிஃபிகேஷனா என்ன, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ரெசல்யூஷன் அப்படின்றது என்னன்னா குவாலிட்டி ஆஃப் த இமேஜ். ஒரு இமேஜ் நமக்கு தெரியுதுன்னா அது எவ்வளோ குவாலிட்டியாக தெரியுது, இதை எதை வச்சு டிசைட் பண்ணுறோம், டைஃப்ராக்ஷன் எஃபெக்ட் வச்சு டிசைட் பண்ணலாம். இல்லை இப்போ நம்ம பார்த்த அந்த ரேலே கிரைட்டீரியன் இருக்குல்ல, அதை வச்சு கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து இப்போ மேக்னிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் இஸ் த எபிலிட்டி டு மேக் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் பிகர். சின்னதாக இருக்கிறதுலாம் வந்து பெருசாக்கி பார்க்குறோம், ஜூம் பண்ணி பார்க்குறோம்ல, அதுதான் வந்து மேக்னிஃபிகேஷன். சரியா, சரி, இப்போ ரெசல்யூஷனில் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இதை எப்படி மெஷர் பண்ணலாம், இட் இஸ் மெஷர்டு பை த ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் விச் குட் பி சீன் கிளியர்லி த்ரூ த பிளர் டியூ டு டைஃப்ராக்ஷன். ஓகே, இதை வந்து நம்ம எப்படி செய்யலாம், ஒன்றும் இல்லை, ரெசல்யூஷன் வந்து நீங்கள் ஒரு இமேஜை ஜூம் பண்ணிகிட்டே போகிறீங்க, உங்கள் ஃபோன்லேயே ஒரு ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் வந்து அதை ஜூம் பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படின்னா ஜூம் பண்ண அது அப்படியே பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ எந்த அளவுக்கு அது பிரேக் ஆகாமல் தெரியுது, ஓகே, எந்த அளவுக்கு அது பிளர் ஆகாமல் இமேஜ் வந்து பிரேக் ஆகாமல் தெரியுதோ அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரெசல்யூஷன். பிரேக் ஆக தொடங்கிடுச்சுன்னா அப்போ அதோட ரெசல்யூஷனும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா, ஓகே, இப்போ அடுத்து ஓகே, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் போலரைஸ்ட் அண்ட் அன்போலரைஸ்ட் லைட். அகைன் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போலரைஸ்ட் அண்ட் அன்போலரைஸ்ட் லைட் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். ஸோ போலரைஸ்ட் வந்து எப்படி இருக்கும், இட் கன்சிஸ்ட் ஆஃப் வேவ்ஸ் ஹேவிங் தேர் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைப்ரேஷன்ஸ் இன் சிங்கிள் பிளேன் நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் ரே. ஓகே, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா it consists of waves having their electric and magnetic field. ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும், ரெண்டுமே சிங்கிள் ஃபேஸ்ல. ஓகே, வைப்ரேஷன்ஸ் வந்து ஒரே ஃபேஸ்ல தான் இருக்கும். இது ரெண்டும் அதே மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் ரே. இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல சொல்லியிருப்பேன் இல்லையா.
ஒரு வேவ் வந்து ப்ரொபகேட் ஆகுது அப்படின்னா அப்போ அதில் இருக்க பார்ட்டிகல்லாம் அது ப்ரொபகேட் ஆகிற டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக தான் ப்ரொபகேட் ஆகும். அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் ரே. அந்த ரே எப்படி இருக்கோ எந்த டைரக்ஷனில் போதோ அதுக்கு நார்மல், அதாவது பர்பெண்டிகுலராக தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொபகேட் ஆகும் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எதில்? போலரைஸ் லைட்டில். சரியா? ஸோ அது சிம்பிளாக வந்து நம்ம எப்படி சொல்லலாம், ஏசிமெட்ரிக்கல் அபவுட் த ரே டைரக்ஷன் சொல்லலாம். இதே அன்போலரைஸ் லைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it consists of waves which have electric and magnetic field. இதுலயும் இருக்கு, ஆனா all directions normal to the direction of ray. ஓகே, இதுல எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி பர்பெண்டிகுலரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அடுத்து ஓகே எப்படி இதை obtain பண்ணலாம்? It is obtained by converting unpolarized light using polaroids. ஓகே, அன்போலரைஸ் லைட்டை போலராய்ட்ஸ் வழியாக பாஸ் பண்ணுறது மூலமா நீங்கள் வந்து இதை ஒப்டெயின் பண்ணலாம். அண்ட் இதை எப்படி ஒப்டெயின் பண்ணலாம் அப்படின்னா நார்மல் கன்வென்ஷனல் லைட்டே வந்து அன்போலரைஸ்டாக தான் இருக்கும், அதனால் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா மீதி எல்லாத்தையும் அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எழுதிடலாம். சரியா? ஒரே பிளேனில் இருக்கிறது மட்டும்தான் இங்கே வந்து என்ன ஆகும் போலரைஸ் லைட்டில் அப்படின்னா இட் வில் பி நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் ரே. இங்கே வந்து அப்படி கிடையாது, எல்லாமே ஓகே ஒரே பிளேனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா நார்மலாக தான் இருக்கும். சரியா? சரி, அடுத்து வந்து இந்த ப்ரூஸ்டர்ஸ் லா. ஓகே, இந்த ப்ரூஸ்டர்ஸ் லாவை பார்த்துருவோம். ஸோ இந்த ப்ரூஸ்டர்ஸ் லா வந்து நமக்கு இங்கே என்ன சொல்லுது? நான் இதை லைட்டாக கொஞ்சம் டிரைவ் பண்ணி வச்சிருப்பேன். ஆக்சுவலாக ப்ரூஸ்டர்ஸ் லான்னு கேட்டால் நீங்கள் எக்ஸாம்பிள் இதை மட்டும் எழுதுனா போதும். சரியா? இதை மட்டும் எழுதுனா போதும், இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைட்? ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா லெட்ஸ் ஜஸ்ட் சே வந்து ஒரு லைட் பீம், ஓகே, ஒரு இன்சிடென்ட் பீம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு போலரைசர் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ போலரைசர் வழியாக பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்? இப்போ நம்ம பார்த்த ஃபினாமினன் தான் இல்லையா, சேம் பிளேனில் இருக்கிறது மட்டும் போலரைஸ் ஆகும், மீதி எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். ஓகே, அப்போ அந்த ரிஃப்ராக்டட் பீம் ஒன்று உள்ளே போகுது இல்லையா, இதுக்கும் ரிஃப்ளெக்டட் பீமுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியாக இருக்கும். என்னவா இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். சரி, இப்போ நார்மல் இருக்குல்ல, இந்த நார்மல் லைன் வந்து என்னது? இட் இஸ் 180 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிளை அழகாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேல்குலேஷனை பாருங்களேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்பி, இந்த இடத்துல இருக்க ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் போலரைஸ் லைட், ஓகே, ஆர்பி. அது கூட வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த இடத்துல இருக்க 90 டிகிரியை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 90 டிகிரி ப்ளஸ் அடுத்து ஐபி, இங்கேருந்து இது வரைக்கும் இருக்க ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள்லாம் ஆட் பண்ணால் நமக்கு அப்போ என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். அவ்வளோதான விஷயம். அப்போது நம்ம வந்து என்ன செய்யலாம்? ஆர்பி உடைய வேல்யூ வந்து 90 மைனஸ் ஐபி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆர்பி ஓகே, ஆங்கிள் ஆஃப் போலரைசேஷன், போலரைஸ் ஆன ரிஃப்ராக்டட் ரே உடைய ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்? 90 மைனஸ் ஐபியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட் போலரைசிங் ஆங்கிள் ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் ரிஃப்ராக்டட் ரே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும்? 90 டிகிரியாக இருக்கணும். அப்போ ஆர்பியோட வேல்யூ வந்து என்னது? 90 டிகிரி மைனஸ் ஐபி. ஏன்னா ஸ்ட்ரைட்டாகவே புக்கில் இதுதான் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ 90 டிகிரி மைனஸ் ஐபி இப்படி தான் கிடச்சிது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது வந்து ஸ்னெல்ஸ் லால யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்னெல்ஸ் லா வந்து என்னது? sin IP divided by sin RP வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா n-க்கு ஈக்குவலாக இருக்கணும். சரியா? அப்போ இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n-க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இந்த sin RPயோட இடத்துல இப்போ நம்ம RPக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 90 மைனஸ் ஐபி. ஸோ இந்த 90 மைனஸ் ஐபியை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது sin 90 மைனஸ் ஐபி என்னென்ன ஆகிடும்? காசன் ஆகிடும். அப்போ sin பை காசன் நீங்கள் என்னென்னு மாற்றிடலாம்? tan IP ன்னு மாற்றிடலாம். ஸோ tan IP இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இப்போ இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பொறுப்பாக எக்ஸாம்பிள் எடுத்து எழுதுங்க. tan IP இஸ் ஈக்குவல் டு n அப்படின்னு எடுத்து எழுதிட்டு இதுதான் வந்து ப்ரூஸ்டர்ஸ் லா. இது வந்து இங்கே என்ன சொல்லுது? த tangent of polarizing angle. okay, the tangent of polarizing angle for a transparent medium வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா equal to its refractive index. okay, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா refractive indexக்கு ஈக்குவலா இருக்கும். tangent of polarizing angle, tangent தான் tan, polarizing angle தான் IP. எதுக்கு ஈக்குவலா இருக்கு? refractive index n-க்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ the polarizing angle is known as Brewster's angle. இதுதான் வந்து நம்ம சிம்பிளாக என்னன்னு சொல்லுவோம்? Brewster's angle அப்படின்னு சொல்லுவோம். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா நேச்சர் ஆஃப் த ரிஃப்ராக்டிங் மீடியமை டிபெண்ட் பண்ணியிருக்கும். என்ன மீடியமில் இது நடக்குதோ அந்த மீடியமை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த நியர் பாயிண்ட் அண்ட் நார்மல் ஃபோக்கஸிங்? சரியா? நியர் பாயிண்ட் அண்ட் நார்மல் ஃபோக்கஸிங் அப்படின்னா என்ன? இது நேற்று நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஐ ஹோப் யூ டூ ரிமெம்பர் இல்லையா? இந்த 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகே, த ஐ இஸ் லீஸ்ட் ஸ்ட்ரெயின்ட் வென் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் நியர் பாயிண்ட். 25 சென்டிமீட்டரில் இருக்கும்போது வந்து நம்ம கண் வந்து லீஸ்ட் ஸ்ட்ரெயினோட பார்க்கும். அது வந்து நியர் பாயிண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் லீஸ்ட் டிஸ்டிங் விஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் அதிகபட்ச ஸ்ட்ரெயின் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த 20 சென்டிமீட்டர் கிட்ட வர 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 என்ன ஆகும்? கண்ணில் பார்க்கறதுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும் இல்லையா?
சரி, அடுத்து அப்போ நார்மல் ஃபோக்கஸிங்னா என்ன? நார்மல் ஃபோக்கஸிங் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறத பார்க்குது. ஸோ த ஐ இஸ் மோஸ்ட் ரிலாக்ஸ்ட் when the image is formed at infinity. எப்போ வந்து இமேஜ் வந்து நமக்கு இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் நம்ம கண் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குமா. அப்போ அந்த ஃபோக்கஸிங்கை தான் நம்ம சிம்பிளாக என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நார்மல் ஃபோக்கஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்ன ஆகுது, இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி. சரியா? ஸோ இதோட வந்து அப்போ நம்ம வேவ் ஆப்டிக்ஸில் இருக்கிற ஒரு சில இம்பார்ட்டன்ட் 2 marks and 3 marks முடிச்சாச்சு, which is very important for you. ஓகே, and it is almost time for problems இல்லையா? 11 ஆக போகுது. ஓகே, ஆமாம், ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். அப்படியே கொஞ்சம் காம் டவுன் பண்ணிக்கோங்க. நம்மளும் குரூப்பில் எல்லாருக்கும் மெசேஜை போட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த மென்டி செஷனை ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ ஒரே ஒரு மென்டி செஷன், ஓகே, இன் விச் உங்களுக்கு யூ வில் ஹேவ் சம் வெரி குட் கிரியேட்டிவ் 1 marks ஆஸ் வெல் அஸ் சம் குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. அண்ட் அதுக்கு அடுத்த செஷன் வந்து ஃபுல்லாக வந்து ப்ராப்ளம் மோடில் போக போகிறோம். மீமி வந்து அண்டர்ஸ்டுட். ஓகே, இஸ் மால்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்? எஸ், அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். மால்ஸ்லாவும் தோணும், இப்போ திரும்ப வரும்போது சொல்லித்தர்றேன். ஓகே, மீமி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, டு அண்டர்ஸ்டாண்ட் நிக்கல். ஓகே, ஃபைன். ஸ்கிமேட்டிக் சர்க்கியூட் டயக்ராம் ஆஃப் சிசிபிவி கான்ஃபிகரேஷன் டீச் ப்ளீஸ். ஓகே, ஸோ நம்மளோட பக்கெட் லிஸ்ட் வந்து இப்போ வந்து நேற்றே டேங்க் லிஸ்ட் ஆச்சு. இப்போ டேங்க் லிஸ்ட் வந்து தாண்டி பெருசாகிட்டே போகுது இல்லையா? மால்ஸில் டீச் பண்ணுறேன்ப்பா, அஜய் நான் டீச் பண்ணுறேன், எங்கேயும் பட மாட்டேன் இல்லையா? அடுத்த 2 நாள் நான் உங்ககிட்ட தான். ஸோ நீ எனக்கு கிட்ட இருந்து என்னென்ன வேணுமோ யூ கேன் டேக் எவ்ரி திங் ஃப்ரம் மீ. ஓகே, ப்ராப்ளம்ஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஜஸ்ட் வெயிட். ஓகே, ஜஸ்ட் அ செகண்ட், ஐ ஜஸ்ட் லுக் அண்ட் ஐ ஜஸ்ட் கம் பேக். ஓகே, மைக்ரோவேவ் ஓவன் கேட்பாங்களா? வேல் லிஸ்ட்டா? யா, ஓகே. ஸோ மைக்ரோவேவ் ஓவன், யா, அதை வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டர்டே ஐ டோல் சார் சேதுராமலிங்கம் ஆமாம், சேதுராமலிங்கம் தான் சொன்னார் சார், டேங்க் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னாரு. ரைட்? ஓகே, எக்ஸாம் முடிஞ்சது, உங்களை மீட் பண்ணலாமா? Like technically I don't know what to answer for that. Yeah, we can actually, we are planning to என்ன அப்படின்னா since we never met each other, okay, எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சு நல்ல மார்க்லாம் எடுத்து முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் we will have. சரியா? ஆமாம். So just a second guys, just wait, I will just come. ஸோ காய்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருந்த ப்ராப்ளம் வந்து இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். சரியா? ஸோ சார் ஆக்சுவலாக இன்னைக்கு கொஞ்சம் சிக்காக இருக்காரு, அருண் சாரும். ஓகே, நானுமே கொஞ்சம் சிக்காக இருக்கிறேன். என்ன டார்ச்சர் பண்ண மாதிரி அவர்கிட்ட பண்ணிடாதீங்க. சரியா? ஐ வில் ஜஸ்ட் லுக் அட் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு வரேன். ஓகே, யூ ஜஸ்ட் ஆன்சர் த மென்டி. சார் மென்டி முடிக்கும் போது நான் வந்து வால்யூம் 1ல் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் அடுத்த செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ யூ கெட் ரெடி. ஓகே, யா, தேங்க்யூ சார். ஹே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எக்ஸாம் மூடுக்கு வந்துட்டிங்களா? ஹாய்ப்பா, ஹாய். அப்படியே சேட் பறக்குது. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மென்ட்டியை பார்க்கலாம். இந்த மென்ட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஐ வில் புட் த லிங்க். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். என்னப்பா அதுக்குள்ளே என்ன ஹேக்கர்ஸ் இருந்தீங்க? ஏன்பா என்ன பார்த்தா உங்களுக்கு ஹேக்கர் மாதிரியா தெரியுது? Just a minute, students, just a minute. I'm somewhat fine, pa. Thank you for asking. So, just a minute. I will just put the link, okay? So, coming up right now. Okay, so in the mentee learning join பண்ணனும்னா ஏன்பா யார் என்ன பார்த்தா உங்களுக்கு ஹேக்கர் மாதிரி தெரியுதா? ரைட்டுப்பா,
Of course, we will wait for 5 minutes, but no issues. அது மென்ட்டியில் நாங்கள் நிறைய வாட்டி செக் பண்ணுவோம்ப்பா. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒர்க் ஆகுது, சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒர்க் ஆகலை. ஐ திங்க் இட்ஸ் சம் எரர் வித் த மென்ட்டி ஆப். ஓகே, ஸோ மென்ட்டியில் தான் என்னமோ இஷ்யூஸ் நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சி. 29193341. ஓகே, ஸோ அந்த மென்ட்டியோட லிங்க்கை நான் ஆக்சுவலி பின் பண்ணியிருக்கேன் லைவ் சேட்டில். நீங்கள் நேராக menti.com போங்க, என்டர் த கோட் அண்ட் ஸ்டார்ட் டு சால்வ். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணுங்க பார்ப்போம். Come on. So 5 players ready. So we'll just wait for 5 minutes. Okay, எல்லாரும் வரட்டும். சாய்நாதன் அந்த கோடு வந்து ஆக்சுவலி இதில் போட்டு கொடுத்துருக்கான்ப்பா. ஸோ உங்களுக்கு மென்ட்டி கோடு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வரணுமா? வந்துட்டா போச்சு. ஓகே, ஃபைன். So 32 players ready. Let's see எப்போ half century அடிக்க போகுதுன்னு. So meanwhile I'll just make some changes. Okay, so எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து லைவ் சேட்டில் இருக்கும். அண்ட் என்டர் த கோட் இந்த லைவ் சேட். ஓகேவா? அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, கோடை என்டர் பண்ணுங்க, நேராக இந்த குவிஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். ஃபைன். ஓகே, ஸோ so guys, just a minute. Okay, ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மென்ட்டி செஷனில் நீங்கள் தப்பாகவே ஆன்சர் பண்ணாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஜஸ்ட் மேக் ஷூர் தட் யூ நோ வாட் த ரைட் ஆன்சர் இஸ். ஓகேங்களா? அதுதான் மெயின் திங் வென் இட் கம்பேர்ஸ் ஆர் வென் இட் கம்ஸ் டு மென்ட்டி செஷன்ஸ். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸோ ஜோஷ்வா, நீங்கள் வந்து லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை வந்து ஓகே இப்போ கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. The link is in the live chat. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நேராக கோடை என்டர் பண்ணி நீங்கள் இந்த இதுக்கு வந்துடலாம். ஸோ shall we start? ஓகே ஹர்ஷிவ். ஸோ 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they are ready to come. டைப் ரைட்டிங் கிளாஸா? என்னப்பா அதுக்குள்ளே டைப் ரைட்டிங் கிளாஸ்லாம் போடுறேன்னு கேட்குறீங்க? அதுக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக டைப் ஒன்றும் பண்ணலையே. இது ஆல்ரெடி ரெக்கார்ட், திஸ் இஸ் ஆல்ரெடி ஸ்டோர்ட்பா. ஸோ ஹரிணி, த கோடு இஸ் இன் த லைவ் சேட்பா. லைவ் சேட்டில் ஒரு இதை பின் பண்ணியிருப்பேன் இல்லையா? அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நேராக கிளிக் த லிங்க் அண்ட் என்டர் த கோட். கோட் என்ன போடணும், என்ன லிங்க்னு எல்லாமே we have already put it in the live chat. ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நான் டைப்பே அடிக்கலையாப்பா. ஓ, நீங்கள் லிங்கை என்டர் பண்ணுறதை பார்த்து நான் டைப் அடிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ரைட்டு. ஸோ எல்லாரும் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி போகுது? எல்லாம் செமையாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா. ஸோ
ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? Okay, so question number 186 players ready. I hope இன்னைக்குள்ள செஞ்சுரி அடிக்கும்னு நினைக்கிறேன். Let's begin. So question number 1. A forward bias diode is treated as a what? ஒரு forward bias diode நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம்? ஒரு open switch with infinite resistance, closed switch with voltage drop of 0 volt, closed switch in a series with a battery voltage of 0.7 volt, or closed switch in series with a small resistance and the battery. What can be the possible answer? So we will know the answer in 2, 1, now. So forward bias diode நம்ம என்ன பண்ணுவோம்? We will actually connect the P terminal to the positive P type to the positive terminal and N type to the negative terminal. So கிட்டத்தட்ட it will act like a closed switch இல்லையா? பட் அந்த closed switchக்கு வந்து ரியல் லைஃப்ல பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு depletion layer குட்டியா இருக்கும். So it can be considered to be a closed switch with a small resistance இல்லையா? Okay, so the forward bias is treated as a closed switch. So students, இப்போ வந்து நீங்க நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கீங்க. நோ இஷ்யூஸ், நீங்க கரெக்ட் ஆன்சர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? So just a minute guys. Okay, so யார் இப்போ லீடர் போர்டில்? இட் இஸ் டி கொலம்பு ஃபாலோட் பை கிங் மேக்கர் அண்ட் ஹரிநாதன். இப்போவுமே பாதி பேர் வந்து டிஃப்ரெண்ட் நேமாக போட்டிருக்கீங்க, என்னப்பா? ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின் த கொஸ்டின் நம்பர் 270. 85 பிளேயர்ஸ் ரெடி. ஸோ இன்னைக்கு செஞ்சுரி அடிப்போமா? லெட்ஸ் ஹோப். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் மென்டி செஷனை ஜாயின் பண்ணணும்னா கிளிக் ஆன் த லிங்க் இன் த லைவ் சேட். அந்த பின் கமெண்ட்ல இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் த கோட். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் 9 more people to reach half century. 93. Come on, let's go. 91. சார் இப்போதான் ஒரு ஓகே. ஸோ லெட்ஸ் see. So 92, 93 more are pouring in. Let's see. We will wait for just one more minute, okay? So 94, 95, 5 more players, come on. 96. Who is going to be that lucky 100 player? Papo. So just 4 more players. Students, நீங்க இதை ஜாயின் பண்ணணும்னா click on the link in the live chat. அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க, enter the code, and அப்போவே நீங்க இந்த மென்டி செஷன்ல ஜாயின் பண்ணிடலாம் அண்ட் உடனே ஆன்சர் பண்ணி கலக்கிடலாம். ஓகே, ஸோ இந்த மென்டி செஷன்ல நீங்க எகைன் சொல்றேன், நீங்க தப்பாவே ஆன்சர் பண்ணாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் கேம். இந்த கேம்ல நீங்க தப்பான ஆன்சருக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நீங்க எக்ஸாம்ல போகும்போது அங்கெல்லாம் கேம் எல்லாம் கிடையாது. யூ கேன் ஆன்சர் இட் ப்ராப்பர்லி, இல்லையா? ஸோ just 3 more, come on. 99, come on, 99, 99. So who is going to be that lucky 100 player? So 96 players, come on, just 4 more. 97, 99, 100. Yeah, so let's go. So century அடிச்சிட்டோம். Let's begin the next question. The intrinsic semiconductor has what? ஒரு intrinsic semiconductorல நமக்கு finite resistance இருக்குமா, infinite resistance இருக்குமா? And அந்த resistance வந்து temperature பொறுத்து எப்படி மாறும்? Let's see who's going to answer this correctly. So
13. So I hope 100 people will answer this question because it's a very very simple question. இதுல யோசிக்கிற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. But still if you make a silly mistake, it's not a problem. நீங்க என்ன மிஸ்டேக்னு தெரிஞ்சு வெச்சு don't repeat it in the exam. ஓகேங்களா? So 95 people have answered and 34 people have got it right. Superb. So majority people கரெக்டாவே ஆன்சர் பண்ணிருக்கீங்க. And intrinsic semiconductor will have a what? It will have a finite resistance, but அதுல இருக்கக்கூடிய free electronsக்கு வந்து I mean the volume of free electrons is very low. So once temperature number increase panna enna agum, the resistance will actually decrease because more and more free electrons will emerge due to increase in the kinetic energy illaya. Okay, so superb. Ellarum majority people correctly answer pannirkeenga. So in the 100 people, who is going to be the topper now? No issues pa, there is still more time left. So it is Vimalesh followed by Earthman and T Colombo. Okay, so question number 397 players ready. Come on, let's go to 100. Once more, 100 players. 99. Come on, one more. Yes, begin. Okay, so what is the next question? This electrical series circuit in digital form. ஒரு digital formல நம்ம ஒரு series circuit வெச்சா அதை நம்ம என்ன கேட்டா ரிலேட் பண்ணலாம்? நேரா எடுத்துக்கோங்க. ஒரு series circuitல, okay, just assume it's a series circuit. ஒரு series circuit நம்ம digital formக்கு மாத்தினா என்னவா நம்ம போடுவோம்? AND கேட்டாவா, OR கேட்டாவா, NAND கேட்டாவா, or NOR கேட்டாவா? Okay, so let's see who is going to do the correct answer. We will know it in 3, 2, 1, now. Okay, so நிறைய பேர் வந்து AND gate and OR gate கூட கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருக்கீங்க. இப்போ for example, okay, I will just take a page. Okay, so for example, இப்போ நீங்க series circuit எடுக்கிறீங்கன்னா எப்படி இருக்கும்? That circuit will be in this form இல்லையா? Okay, so இந்த series circuitல suppose நீங்க ஒரு switch open பண்ணி இன்னொரு switch close பண்ணாலும் கூட current போகாது. இதல current போகணும்னா கண்டிப்பா ரெண்டு switchையும் நம்ம என்ன பண்ணணும்? Close பண்ணணும். So this is a AND gate இல்லையா? இப்போ நிறைய பேர் வந்து majority OR gate ஆன்சர் பண்ணிருக்கீங்க. OR gate வந்து it is not a series circuit, it is a parallel circuit because ஒரு parallel circuitல we have two different routes for the current to go இல்லையா? First route and second route. இப்போ இந்த first routeல நம்ம switch போட்டா என்ன ஆகும்? current இந்த வழியா போகும். So the output is 1. ஒருவேளை இந்த switch ஓபன் பண்ணி இந்த switch நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா still the output is 1. ரெண்டையும் க்ளோஸ் பண்ணாலும் output is 1 இல்லையா? So we will be able to join, we will be able to put the current in the OR gate if it is in a parallel form. அதே நேரத்துல series circuit இருந்தா it is a AND gate because ரெண்டு இன்புட்டுமே closed தான் இருக்கணும் இல்லையா? Okay, so let's see who is on the leaderboard now. So T Colombo, Kingmaker. Oh, it's actually the root, right? Okay, so T Colombo back at the top followed by Kingmaker and Dwayne Johnson. என்னப்பா பேர் இது? Okay, so students உங்களுக்கு எரர் வருதுன்னா ப்ளீஸ் வெயிட் இட் அவுட். கண்டிப்பா அந்த எரர் வந்து போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் டேப் ஸ்விட்ச் பண்ணும்போது என்னமோ எரர் மாதிரி வருது. So please make sure ஒருவேளை எரர் வந்தாலும் please wait it for 5 seconds. It will actually go away. Okay, வா. So 93 players ready. Let's start it in 10 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. So 6 players missing item. Okay, so let's answer this question. The circumference of an electron's orbit of radius r must be an integral multiple of the de Broglie wavelength. That is, what can this be? So நீங்க என்ன பண்ணனும்னா Bohr's quantization condition ஐயும் de Broglie wavelength ஐயும் நீங்க ரிலேட் பண்ணாலே it will be very easy for you to understand this question and very easy for you to answer this question. Okay, va? Okay, so super, majority people correctly answer பண்ணிருக்கீங்க. So it is 2 pi r equal to n lambda, but just in case யாருக்காச்சும் சொல்யூஷன் தெரியாட்டி இப்ப பாருங்க, நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? The quantization condition is mbr equal to nh by 2 pi. இதுல வந்து they are asking us for the orbit இல்லையா? For the
any given orbit இல்ல okay so nh by 2 pi இப்போ de Broglie wavelength என்னவா இருக்கும் lambda equal to h by mv இல்லையா so mv equal to what h by lambda அதுவே நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா h by lambda r equal to nh by 2 pi h போகும் so it is 2 pi r equal to n lambda okay வா so இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம் we are relating the quantization condition with the de Broglie wavelength okay so the next question let's go so before that leaderboard la yaar top la iruka it is Thalaiva Arun sir மறுபடியும் என்ன வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா T Colombo followed by Dwayne Johnson and Vimalesh okay so let's go to the next question in the question la we have 95 players ready let's go to 97 come on just 2 more to 100 இப்பதான் சொன்னேன் அதுக்குள்ள 3 4 ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எரர் மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா ப்ளீஸ் ரீலோட் பண்ணுங்க அப்படியே ரீலோட் பண்ணி வராட்டியும் கூட ப்ளீஸ் வெயிட் ஃபார் 5 to 10 செகண்ட்ஸ் அண்ட் மறுபடியும் ரீலோட் பண்ணால் கண்டிப்பாக வந்துடும் ஓகே ஸோ இந்த டேப்ஸ் ஸ்விட்ச் பண்ணும்போது ஆக்சுவலி ஒரு எரர் வருது தட்ஸ் ரீசன் அண்ட் இப்போ தான் நீங்கள் இந்த மென்டி செஷனை ஜாயின் பண்ணுறீங்கன்னா கிளிக் ஆன் த லிங்க் இன் த பின் சாட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு கோடை என்டர் பண்ணிக்கோங்க யூ கேன் டைரக்ட்லி கம் டு திஸ் மென்டி குவிஸ் ஸோ லெட்ஸ் பிகின் இன் 5 4 3 2 1 all right so let's begin so an oil drop carrying charge q has a mass m kg it falls freely in air with terminal speed that the electric field to move drop upwards with the same speed v is so ஒரு oil drop experiment உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா அதை வச்சு நீங்க இதை ரிலேட் பண்ணிக்கலாம் so it is falling freely in air with terminal speed v அப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு we are actually making the drop to move upwards அப்படி move upwards நம்ம பண்ணிட்டோம்னா what will be the speed v so come on it's a very 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 simple question there is nothing so students இதுல ஒரு சின்ன ஃபேக்டர் நீங்க என்ன மிஸ் பண்றீங்கன்னா நிறைய பேர் வந்து mg/q போட்டிருக்கீங்க okay but you missed one important factor there are two different forces acting on the oil drop இல்லையா originally gravitation கீழ ஆக்ட் பண்ணும் and viscous force மேல ஆக்ட் பண்ணும் இல்லையா அந்த viscous force வந்து terminal velocity ஆ இருக்கும்போ the viscous force will be somewhat equal to mg right okay it will somewhat be equal to mg at the terminal speed இல்லையா இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணி என்ன பண்றோம் we are actually making the drop to move upward அப்போ move upward நம்ம பண்ணிட்டோம்னா the electric field I mean the force due to the electric field will be upward but downwards வந்து அதே மாதிரி gravitation இருக்கும் and அந்த electric fieldக்கு opposite direction ஆன downwards directionல viscous forceம் இருக்கும் so this electric field has to overcome mg gravitation force and the viscous force mg இல்லையா okay so what is the total force the total force due to the electric field QE should be equal to the gravitation force plus the viscous force which is equal to 2 mg so E equal to what 2 mg by q okay va 2 mg by q so I hope this is clear to you let's go to the next question but before that leaderboard la yaar top irkaanu paakalam yaar andha arivarigal okay so T Colombo is still at the top followed by Dwayne Johnson and Kingmaker superb so let's go to the next question so students உங்களுக்கு எரர்னு வந்துருச்சுன்னா ப்ளீஸ் வெயிட் இட் அவுட் கண்டிப்பாக ஆன்சர் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லைவ் செஷனில் நான் வந்து டேப்ல ஸ்விட்ச் பண்ணிடுவேன் அப்போ மேபி எரர் வரலாம் ஓகே ஸோ ப்ளீஸ் வெயிட் இட் ஃபார் 10 செகண்ட்ஸ் ஓகே ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ நிறைய பேர் எரர் வரதுனால தான் ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் இட் அவுட் ஓகேவா எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஜாயின் இட் ப்ராப்பர்லிப்பா ஜோஷ்வா அண்ட் அலப்புல ப்ளீஸ் செக் ஸோ வி வில் ஸ்டார்ட் இட் இன் 5 4 3 2 1 let's go so for the first order X-ray diffraction the wavelength of the X-ray is equal to the lattice spacing அப்போ glancing angle என்னவாக இருக்கும் so X-ray diffraction ல the wavelength of the X-ray and the lattice spacing வந்து ஒரே வேல்யூவா இருந்தால் glancing angle என்னவாக இருக்கும் let's see come on let's see 6 5 4 3 2 1 now
Oh, superb. So everyone has voted. நமக்கு என்ன தெரியும்? Let's see. So it is 2d sin theta equal to n lambda இல்லையா? So you are the ninth position. Okay, so 2d sin theta equal to m lambda. இது first order diffraction னு சொல்றோம், and d is equal to lambda னு சொல்றோம் இல்லையா? So 2 lambda sin theta equal to lambda sin theta equal to 1 by 2. எப்போ 1 by 2 வரும்? sin 30 degree இருக்கும்போது தான் 1 by 2 வரும். So theta should be equal to what? It should be equal to 30 degree. Right. Okay, so students, இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணி போட்டால் it will be much better to you. நீங்கள் again இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டைஃப்ராக்ஷனில் வேவ் லென்த் அண்ட் லேட்டிஸ் ஸ்பேசிங் ஒன்றா இருந்தால் the angle should be 30 degree. All right. Okay, so what is the leaderboard saying? Leaderboard still at the top, I think it's T Colombo followed by who? Dwayne Johnson and the boss. Okay, so let's go. Question number 7, 88 players ready? So come on students, உங்களுக்கு error வந்துச்சுன்னா நான் மீண்டும் சொல்றேன், please just click refresh. ஒருவேளை அப்போ உங்களுக்கு வராட்டி please wait for 10 seconds and click refresh, because அந்த டைம்ல நான் லைவ்ல உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் சால்வ் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேவா? Okay, so let's go now. P and E denote the linear momentum and energy of a photon. If the wavelength is decreased, what will happen to P and E? Number P and E relate பண்ணுவோம் இல்லையா? So let's see who's going to answer this one properly. Come on. Okay, so both P and E increase. So நமக்கு already என்ன தெரியும்? The momentum of a photon or the energy of the photon can be given as E equal to hc by lambda. அதே மாதிரி the momentum and the energy வந்து relation என்ன? E equal to PC இல்லையா? இப்போ lambda decrease ஆனால் what will happen? The energy will increase. And இந்த relation வச்சு நமக்கு என்ன தெரியும்? Energy increase ஆனால் automatically the momentum should also increase. So in effect நமக்கு lambda decrease ஆனா எனர்ஜியும் increase ஆகும், momentumum increase ஆகும். So a decrease in wavelength will cause an increase in the linear momentum and the energy. Okay வா? So what is the change in the leaderboard now? So I think still it is going to be T Colombo at the top, superb, followed by the boss and the kingmaker. Top 3 ல இருக்கிறவங்களுக்கும் different பேர் வச்சிருக்கீங்க, யாருன்னே தெரிய மாட்டேங்குது. Okay, so question number 8, 90 players ready. Come on. So students, உங்களுக்கு join பண்ணனும்னா please click on the link in the live chat, pin பண்ணி இருப்பேன், அந்த லிங்கை click பண்ணிட்டு you can enter the code, நேரா இந்த quizக்கே வந்துடலாம். Okay, so let's begin. So okay, no issues. So a wavelength, light of wavelength lambda falls on a metal having work function, a particular value கொடுத்திருக்காங்க. The photoelectric effect will take place only if what happens? So photoelectric effect க்கு there is one particular condition இல்லையா? Okay, so let's see. நமக்கு என்ன தெரியும்? The work function is hc by lambda naught equal to 5 இல்லையா? இப்போ suppose நமக்கு hc by lambda என்கிற ஒரு photon வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன தெரியும்? We already know that this energy should be at least equal to or larger than the work function இல்லையா? So hc by lambda naught should be at least equal to or the energy should be greater than this particular value. Yeah. So 1 by lambda naught equal to 1 by lambda. So lambda should be less than or equal to lambda naught.
ஓகேவா? ஸோ எவ்வளோக்கு நமக்கு வேவ்லென்த் டிக்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு நமக்கு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த்ரெஷ்ஹோல்ட் வேவ்லென்த் பொறுத்து நம்ம எடுக்கும்போ we will actually need a wavelength which is less than or equal to the threshold wavelength. ஓகேவா? கடவுளே. So உங்களுக்கு threshold frequency na the frequency should be larger than the threshold frequency. Wavelength na it should be lesser than the threshold wavelength. Okay va? So let's see who is at the top now. Okay, so it is T Colombo followed by the boss followed by Kingmaker. Okay, so let's go to question number 9. 81 players ready. So time is valuable area. Let's start. So let's go. So what's the next question? Anode plate in an experiment is placed vertically above the emitter. A light source is put on an electric field in vertically downward direction. So appo photo current increase aguma, kinetic energy increase aguma, stopping potential increase aguma, or threshold illa threshold. Okay, the threshold wavelength increase aguma. Let's see. Okay, so we will know the answer in one right now. So ஒரு ஆனோடுக்கு மேல நம்ம ஒரு எமிட்டர் வெச்சோம்னா what will happen? நம்ம so இங்க ஆனோட் இருக்கும் இல்லையா, இங்க எமிட்டர் இருக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வருது. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த டைரக்ஷனில் வைக்கிறோம். ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகுதுன்னா வாட் வில் ஹேப்பன், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஆனோடுக்கு போகும்போது ஆல்ரெடி இதுக்கு இடையிலேயே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இது கூடவே நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், தீஸ் எலக்ட்ரான்ஸ் வில் ஃபீல் த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் இட் வில் பி கம்பெல்ட் டு கோ அட் அ ஃபாஸ்டர் ஸ்பீட் இல்லையா. ஓகேப்பா, சூப்பர். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆகும்போது வாட் வில் ஹேப்பன், தேர் வில் பி அன் இன்க்ரீஸ் இன் த ஸ்பீட் அண்ட் தேர் வில் பி அன் இன்க்ரீஸ் இன் த கைனடிக் எனர்ஜி. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. லீடர் போர்டில் யார் இப்போ? இட் இஸ் ஸ்டில் டி கொலம்பு, ஐ திங்க் ஸோ. Of course, it's T Colombo followed by the boss and Anime for Life Yogesh. Okay, so question number 10. 77 players ready. Students, நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னா click on the link in the Menti. Okay, இந்த menti.com link வந்து லைவ் chatல கொடுத்திருப்பேன். click பண்ணுங்க, enter the code and begin. Okay, so let's go. The radius of the third Bohr orbit in hydrogen atom is r. The de Broglie wavelength of the electron in this orbit is what? So de Broglie wavelength. So de Broglie wavelength நம்ம எப்படி போடுவோம்? Okay, so there is some more time left. Let's see who is going to answer it correctly. Okay, so the radius of the third Bohr orbit in the hydrogen atom is r. na the de Broglie wavelength வந்து என்னவாக இருக்கும்? So நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், the de Broglie wavelengthல the radius should be equal to the wavelength. நம்ம ப்ரீவியஸா ஆல்ரெடி கண்டிஷன் போட்டிருப்போம், 2 pi r equal to n lambda. So இதுல n வந்து என்னவா இருக்கும், n will be equal to 3 because this is the third orbit இல்லையா. So lambda will be equal to 2 pi r by n which is equal to 2 pi r by 3. Right, straightforward. Okay, so இந்த கொஸ்டின்ல மெஜாரிட்டி பீப்புள் கரெக்டாகவே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பட் ஸ்டில் இதில் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷோர் யூ நோ த ரைட் ஆன்சர் அண்ட் த மெத்தட் டு கெட் த ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஐ திங்க் எரர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எரர் வந்திருந்தா ப்ளீஸ் மேக் ஷோர் தட் யூ கிளிக் ரீலோட் பண்ண அப்புறம் உங்களுக்கு இந்த மென்டி குஸ்ல டேரக்டாகவே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் டி கொலம்போ ஃபார்வர்ட் பை யோகேஷ் அண்ட் த பாஸ். So question number 11. 75 players ready. Okay, so I think 77. Let's go. Superb, Kabilan. Okay, so for a myopic eye the defect is cured by using ஒரு myopic eyeல நம்ம defect-ஐ எப்படி cure பண்ணுவோம்? What do we do to cure the defect in a myopic eye?
Okay, so come on. So in 3, 2, 1, now. So ஒரு மயோபிக் கையில் இருக்கிற டிஃபெக்டை கியூர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேணும், we need to use a concave lens இல்லையா. concave lens யூஸ் பண்ணால் தான் தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டையும் நம்மளால கிளியராக பார்க்க முடியும். ஓகே, so let's see what is the topper, who is the topper in the leaderboard. So I expect a change now. And of course there is a change because top la Kolombu irundhalum, second place la the boss vantaru, third la Vigash. Okay, so question number 12, 79, 81 players ready. So neenga the menti la join pannununa click on the link in the live chat and the pin comment click pannikonga and enter the code. Okay va, so let's go. What is question number, okay, so the locus of all particles in the medium vibrating in the same phase is what? Come on. இதே question நான் நேத்து போட்டிருந்தேன். So let's see who is going to answer this correctly. Six, 5, 4, 3, 2, 1. Now, so students, idhula vandu the locus of all particles in a medium vibrating at the same phase நம்ம wave front nu சொல்லுவோம் இல்லையா, wave front. Okay, so idhula wave front தான் the locus of all particles with the same vibrating phase. Okay, so இந்த mistake நீங்க மீண்டும் பண்ணாதீங்க because நேத்தும் இதே question எடுத்திருந்தேன், நேத்தும் கொஞ்சம் பேர் ஆன்சர் தப்பாவே போட்டிருந்தீங்க. Okay va, so please don't repeat this mistake again. Once again correct answer என்னன்னு நீங்க தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. Okay va, so let's see who's at the top now. It is still T Colombo followed by the boss and Vikash. Okay, so question number 13, let's go faster. So 81 players ready, let's go. So what is the next question? Which of the following cannot produce two coherent sources? ரெண்டு coherent sources எது produce பண்ண முடியாது? Fresnel biprismனால produce பண்ண முடியாதா, Young's double slitனால produce பண்ண முடியாதா, Lyot's mirrorனால produce பண்ண முடியாதா, or prismனால produce பண்ண முடியாதா? Okay, so let's see how many people are answering it correctly. So in 3, 2, 1, now. So ஒரு prismல தான் நமக்கு என்ன பண்ண முடியாது, we cannot actually create two produce two coherent sources இல்லையா. But of course இது வந்து ரொம்ப சிம்பிளான question தான் தெரியும், but இந்த questionலயும் there are many wrong answers, so please make sure that you know what the right answer is. Okay, so the leaderboard, who is at the top? Okay, so I think there is going to be once again a change. So it is T Colombo followed by Vikash and Sweta. Okay, so what is the next question? Question number 14, 85 players ready. Students ninga join pannanuna click on the link in the menti, click on the link in the live chat and adula irukra code enter pannirunga, நேரா இந்த menti quiz க்கு வந்துறலாம். So let's begin right now. So students ninga refresh pannirunga, you will be able to answer it properly. So ஒரு healthy eye க்கு the distance of the near point என்னவாக இருக்கும்? What is the closest possible distance where you can focus and see properly? 30 cm இல்லையா, 20 or 25 cm or 35 cm? Okay, Sainathan, I hope you have answered it in the menti also. Okay, so easy ன்னு சொல்றீங்களா? So 67 people correctly answer பண்ணிருக்கீங்க, but 15 people have answered it wrongly இல்லையா. So இது என்னதான் ஈஸி கொஸ்டினாக இருந்தாலும் ஈஸி கொஸ்டின்ஸையும் மிஸ் பண்ற அளவுக்கு there are certain students. So அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்றேன், please make sure that you know what the right answer is. ஓகேவா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, there is no issue at all. கரெக்ட் ஆன்சர் என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. And students, of course, நீங்க இந்த மென்டில ரிசல்ட்ஸ் காமிக்கிற வரை நீங்க எதுவும் போட வேண்டாம். ஓகேவா, என்ன ஆன்சர் நீங்க போட வேண்டாம். ஸோ இதில் வந்து நீங்க என்ன கரெக்ட் ஆன்சர்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். த டிஸ்டன்ஸ் ஆஃப் நியர் பாயிண்ட் இஸ் 25 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ லீடர் போர்டில் என்ன சேஞ்சஸ்? இட் இஸ், கம் ஆன்,
Okay, so it is the Colombo followed by Vigash and Sweta. So top 10 அதே மாதிரி தான் இருக்கு. Okay, so question number 15 halfway point ல வந்துருச்சோம். So 88 players ready, 89 players ready. Do we see 90? Okay, so நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Okay, so 90 வந்துருச்சு. Super. So what is the next question? A light bulb is placed between two mirrors inclined at an angle of 60 degrees. The image formed are what? Okay, so ஒரு பல்பை வந்து நம்ம எங்க பிளேஸ் பண்றோம் 60 degrees we are placing it between two mirrors with an angle of 60 degree. அப்போ அதுல வரக்கூடிய இமேஜஸோட எண்ணிக்கை என்னவாக இருக்கும் 2 4 5 6 Okay, so let's see. So in 3 2 1 now. So நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் So students, there is a formula. Okay, ரெண்டு mirrors நம்ம ஒரு angle ல வைக்கிறோம். அந்த angle theta வாக இருந்தால் the number of images, the actual number of images formed will be equal to what? It will be 360 degree by theta. But the apparent number of images வந்து என்னவா இருக்கும்? It will be actually differing இல்லையா? So இப்போ இதுல theta வந்து 60 degree இருக்கு. So the actual number of images should have been what? It should have been 6. But இதுல நமக்கு இருக்கிற number of images வந்து 6 இருக்கிறதுனால நமக்கு actually தெரிகிற images வந்து என்னவா இருக்கும் it will be equal to n minus 1 as n is even இல்லையா that is equal to 6 minus 1 which is equal to 5 okay so இப்போ I think pandemic YT நீங்க இப்போ ரீலோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும்னு நினைக்கிறேன் because நான் tab switch பண்ணும்போது உடனே there is a small error okay so இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்களா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் okay so I think there is going to be a change let's see no change இல்ல super so it is the Colombo followed by Vigash and Sweta let's go to question number 16 so இப்போ students உங்களால join பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க நீங்க இப்போ refresh அடிச்சீங்கன்னா you will be able to join it properly ஓகேங்களா so let's wait it out so we will start in 5 4 3 2 1 now so let's see what is the next question gamma rays are produced by what so gamma rays produced achna what will we do okay so let's see so 5 4 3 2 1 exactly so நிறைய people கரெக்டாவே ஆன்சர் பண்ணிருக்கீங்க நீங்க ரேடியோ ஆக்டிவிட்டிலே படிச்சிருப்பீங்க ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியர் இருந்து நமக்கு gamma rays வரும் இல்லையா so it is actually the primary source of gamma rays but வேற sources இருந்தும் வரும் okay but this is the primary source majority gamma rays வந்து இந்த மாதிரி இருந்தா வரும் ஓகேவா so it will be after this menti session pa okay so let's begin it is the Colombo followed by Vigash and Sweta so let's see what the next question is okay so what's the next question 81 players ready students நீங்க இதல join பண்ணனும்னா please click on the link in the live chat அந்த லிங்கை click பண்ணி enter the code நேரா மென்டிக்கே வந்துடலாம் so let's begin right now okay so what is the next question the name of the EMA is used for studying molecular structure and also in forensic investigations so molecular structure யும் forensic investigations லையும் யூஸ் பண்ணக்கூடிய images ஓட வேல்யூ என்ன let's see okay so okay அஜய் குமார் தங்குதுரை உங்க क्वेश्चन இப்போதான் பார்க்கறேன் n ஆடாக இருந்தால் நம்ம அதே வேல்யூ தான் போடுவோம் n ஈவனா இருந்தால் மட்டும் தான் இந்த கண்டிஷன்ஸ் ஓகேங்களா okay so UV rays தான் நம்ம எதுக்கு primarily யூஸ் பண்ணுவோம் molecular structureையும் forensic investigationsக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா because இந்த படத்திலே நீங்க பார்த்திருப்பீங்க UV rays வச்சு fingerprint எல்லாம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா exactly so what is the next question but before that let's look into the leaderboard இப்போ யார டாப்ல இருக்கா I think there is going to be a change now
Exactly. So it is Vigash followed by T Colombo and Sweta. Okay, pandemic of course வந்து X-raysum use பண்ணலாம், but primarily it is due to UV rays. Okay வா, primarily. So UV raysum X-raysum வந்தா நீங்க UV rays எடுத்துக்கோங்க, but X-rays மட்டுமே வந்துச்சுன்னா you can take X-rays. Okay வா, because ரெண்டுமே யூஸ் பண்ணாலும் primarily UV raysக்கு தான் ரொம்ப importance, especially forensic scienceல. Okay. Okay, so question number 18, 79, 81 players ready. Let's start. Okay, so Gokila, mirror equation. Mirror equation will 1 by V plus 1 by U equal to 1 by F. Okay, so let's see if Vg, Vx and Vm are the speed of gamma rays, X-rays and microwaves in vacuum, then what will be the comparison of the speeds of these two? So students, idhula na previous na already in the question eduthirundha, but still I am kind of disappointed right now because in the question I already eduthum, I have explained it. Neenga in the question la mistake ini panna koodadu. Okay va, this should be the final time, because in the particular question la neenga already theriyum gamma rays nalum seri, X-rays nalum seri, microwaves nalum seri, it is actually light illaya. So light ku enna va irukum, endha vaga light nalum it will have the same speed, which is equal to 3 into 10 power 8 meter per second. So the velocity of the gamma rays and the X-rays and the microwaves should be equal to each other illaya. Okay, so Vg equal to Vx equal to Vm, exactly. Okay, so what is the next question? But before that, let's look into the leaderboard. Yaar top la irka? It is Vigash followed by T Colombo and Dharani Bharati. Okay, so there is a new topper. So question number 1977 players ready. Let's go. So students, நீங்க இதல join பண்ணனும்னா click on the link in the Menti, அந்த லிங்கை click பண்ணி enter the code. ஓகேங்களா? Okay, so let's go. What is the next question? In the next question la the equation for an alternating current is given by I equal to 77 sin 314t. So the frequency என்னவாக இருக்கும்? So ஒரு alternating current க்கு general form ஒன்னு இருக்கும் இல்லையா, அந்த general form வச்சு we will be able to answer this particular question. So let's see. Okay, so this is book back up. Okay, so majority people correctly answer பண்ணிருக்கீங்க. நமக்கு என்ன தெரியும், for an alternating current the current equation will be of the form, it will be equal to sin omega t or 2 pi ft இல்லையா. so இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது we know it is 2 pi f equal to 314, f equal to 314 by 2 into 3.14 which is 50 hertz இல்லையா. Okay, so what is the next question? So students, இது வந்து book back question தான் of course, but there are many people who are answering it wrong. ஓகேங்களா, ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன், ப்ளீஸ் மேக் ஷோர் தட் யூ நோ வாட் த ரைட் ஆன்சர் இஸ். நீங்கள் தப்பு பண்ணால் ஒரு பிரச்சனையுமே இல்லை, பட் தப்பான கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு நீங்கள் பார்க்காம இருந்தால் உங்கள் தப்பு தான். ஓகே, ஸோ கரெக்டான ஆன்சர் 50 ஹெர்ட்ஸ், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 20க்கு போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் லுக் அட் த லீடர் போர்ட். ஸோ ஹூ இஸ் த டாப் நவ்? So there is going to be slight change. So Vigash followed by Dharani Bharati and T Colombo. Okay, so what is the next question? Question number 20, 77, 76 players ready. Okay, so 77. Okay, so உங்களால join பண்ண முடியாட்டி please click refresh, and இப்போதான் நீங்க join பண்ணிட்டீங்கன்னா click on the link in the live chat, அந்த லிங்கை click பண்ணி enter the code, you will be able to join the Menti. Okay வா, so let's start. If in the transformer the number of turns
in the primary and the secondary coil are 300 and 1800 respectively. If the current in the primary is 6 ampere, then in the secondary என்னவாக இருக்கும்? So இந்த question நீங்க எப்படி ஆன்சர் பண்ணனும்னா, you need to actually take what? You need to actually take the transformer ratio. ஓகேங்களா? So இந்த transformer ratio நம்ம எப்படி எடுப்போம்? Okay, so let's see who is going to answer it correctly. Okay, so இப்போ transformer ratio என்ன? With respect to current, okay, IS by IP equal to NP by NS இல்லையா? இப்போ what is the number of turns in the primary coil? It is 300. Secondary coil 1800 and the current in the primary is 6 ampere. So 6 ampere is equal to 300 1800 இல்லையா? So 6 times. So IS should be equal to what? It should be equal to 1 ampere. So I think majority people have answered it correctly, right? Okay, so slightly second highest students, please make sure that you know what the right answer is. நீங்க தப்பு பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல, but correct answer என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த questionோட correct answer it is 1 ampere. Okay, so let's go to the next question. So leaderboard la இப்போ யார் இருக்கான்னு பார்க்கலாம். It is followed, at the top it is Vikas, still followed by Dharani Bharati and T Colombo. Okay, so next question number 2169, please ready, come on, let's go to 77. So students நிறைய பேர் என்ன ஆகுறீங்கன்னா ஆன்சர் தப்பான உடனே டிசப்பாயிண்ட் ஆகுறீங்க. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ தான் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. லேர்ன் பண்ணால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பிகாஸ் எக்ஸாமுக்கு இனியும் ஃபியூ டேஸ் இருக்குது. ஸோ இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா நோ இஷ்யூஸ் அட் ஆல். கரெக்ட் ஆன்சர்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நோ இஷ்யூஸ்பா. நீங்கள் கரெக்ட் ஆன்சரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கரெக்ட் ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின்? கொஸ்டின் நம்பர் 21. Which of the following cannot be stepped up in a transformer? ஆல்ரெடி இந்த கொஸ்டினை நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். Let's see who is going to answer it properly. Come on. So we got 13 seconds left. Okay, so it is input power. நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன பண்ணுவோம்? வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுவோம், ஒரு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணுவோம் இல்லையா? பட் அதோடைய ப்ராடக்ட் விச் இஸ் த பவர் வந்து ஆல்வேஸ் சேமாக தான் இருக்கும். பிகாஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம பவரை வேணும்னா அதே ஈக்குவலன்ட் பவருக்கு அவுட்புட் பண்ணலாம், பட் பவரை இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? we cannot step up or increase the input power. We can only increase the input current or the input voltage. okay, so எது இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி மற்றது வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஆல் ரைட், ஸோ 39 people have answered it correctly, properly, superb. So leaderboard la ipo yaar top la? So it is once again Vikas, tightly followed by Dharani Bharati and Harinathan. Okay, so question number 2261 players ready, 62 players ready. So students, again சொல்றேன், நீங்க இந்த menti quiz join பண்ணனும்னா click on the link in the live chat. அந்த லிங்கை click பண்ணி enter the code, நீங்க நேரா இந்த menti-ய attend பண்ணிரலாம். Okay, so 66 players ready, 67, let's go to 70. So whatever, let's start in 5 4 3 2 1 now. So the magnetic field at any point at a distance r due to a long straight current carrying conductor varies as what? Okay, so let's see who is going to answer this one properly. Of course, it's
ஸோ நிறைய பேர் வந்து பயட் சர்வர்ஸ் லா கூட கம்பேர் பண்ணுவீங்க. பட் we already know what? We already know that ஒரு இன்ஃபைனைட் கரண்ட் கேரிங் கண்டக்டரில் the magnetic field should be equal to mu naught I by 2 pi r. Okay, mu naught I by 2 pi r. So it should be equal to what? The magnetic field varies as 1 by r. 1 by r square illa. Biot-Savart's law kuda confuse ஆகாதீங்க. It is due to a long current carrying conductor, long straight current carrying conductor. Biot-Savart's law வந்து general case தான். அந்த general case நம்ம இந்த straight current carrying conductor க்கு apply பண்ணா we will get 1 by r. Okay va. So this confusion is understandable, but இதே mistake don't repeat it in the public exam. Okay va. Gauss law va. Okay, so leaderboard la ipo yaar top la? It is, oh, so majority people have answered it. No issues, correct பண்ணிரலாம். Okay, so it is Vigash, Dharani, Bharati and Harinathan. Okay, so what is the next question? Question number 23. 66 players ready, 67, 68. Let's go. Okay, so what is the next question? The ratio of the magnetic length and the geometric length is what? நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு மேக்னெட்டுக்கு ஜியோமெட்ரிக் லென்த்னு ஒன்று இருக்கும், மேக்னெட்டிக் லென்த்னு ஒன்று இருக்கும். ஜியோமெட்ரிக் லென்த்னா அதோடைய ஆக்சுவல் லென்த், மேக்னெட்டிக் லென்த்னா the distance between the location of the poles இல்லையா? So the code is 29193341 pa. It is actually in the pin chat. அந்த pin chatல code enter பண்ணியிருப்பேன். Please click on the code. ஓகேங்களா? Come on, let's see. Okay, so superb. நிறைய பேர் கரெக்டாகவே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. We already know that the ratio of the magnetic length and the geometric length will be what? It will be 5 by 6 because the magnetic length is equal to 5 by 6 times the geometric length இல்லையா? அப்போ the ratio of the magnetic length by the geometric length should be 5 by 6 or 0.833. Okay, so இப்போ லீடர் போர்டில் என்ன மாற்றங்கள் வந்து இருக்கு? So still at the top it is Vigash followed by Dharani, Bharati, but third place I think we have a new person, Ajit. Okay va. Okay, so 66, 67 players ready, 68. Do we see 68? Yeah, of course. So 70 papoma. No, let's go. Time yeah. Okay, so what is the next question? The deflection in a moving coil galvanometer is reduced to half when it is shunted with a 40 ohm coil. அப்போ the resistance of the galvanometer வந்து என்னவாக இருக்கும்? So let's see. So the deflection in a moving coil galvanometer is reduced to half when it is shunted with a 40 ohm coil. Okay. So Joshua next mentee வந்து actually யார் சார் தான் சொல்லுவாரு because there is a small timing left இல்லையா? Okay, so இதில் வந்து இந்த பர்டிகுலர் கொஸ்டினை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மூவிங் காயிலை எடுக்கிறோம். ஓகே, ஒரு கேல்வனோமீட்டரை எடுக்கிறோம், ஒரு கரண்ட் போகுது. இந்த கரண்ட் கூட இன்னொரு ரெசிஸ்டன்ஸை நம்ம ஷன் பண்ண அப்புறம் என்ன ஆகும்? எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறோம்? 40 ஓம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். ஸோ 40 ஓம் ரெசிஸ்டன்ஸை கூட நம்ம ஷன் பண்ணிட்டோம்னா என்ன ஆகுது? தேர் இஸ் அண்ட் reduction in the deflection by half, அதாவது கரண்ட் வந்து பாதி ஆயிருது. Okay, so what does it mean? இந்த ரீஜனும் it is actually parallel to each other. இந்த ரீஜன்லயும் அதே கரண்ட் தான், இந்த ரீஜன்லயும் அதே கரண்ட் தான், இந்த ரீஜன்லயும் அதே வோல்டேஜ் தான் இருக்கும், ரெண்டுக்கும் சேம் வோல்டேஜ் தான் இருக்கும். So what does it mean? It means that the resistance should also be the same. So the resistance of the galvanometer should be what? It should be 40 ohm. Okay, 40 ohm. Okay, so let's see who's at the top. So it is still Vigash followed by Dharani, Bharati and Ajit. So T Colombo come back. Okay, so Harinathan, Kani, Shabir, Nailo, Mary, Sai and Dikshit, Tarun, Raja. Okay. So just a minute students, just a minute. So 69 players ready. Do you see 70? Come on, just one more player. 70 வந்தால் உடனே ஆரம்பிச்சிடலாம்.
Okay, so students in the Mentiல நீங்க join பண்ணனும்னா click on the link in the live chat and the link click பண்ணிக்கோங்க, enter the code and join this amazing Menti session. ஓகேங்களா? So CSK hi. So நீங்களும் join பண்ணிருங்க. நீங்க தான் அந்த lucky 17 நினைக்கிறேன். Okay, so let's go. So what is the next question? The potentiometer wire is made up of what? ஒரு potentiometer wire எதனால உருவாக்கப்படும்? What is the material of the potentiometer wire? So let's see who is going to answer it properly. So ஒரு potentiometer wireக்கு நமக்கு என்ன வேணும்? We actually need a proper value இல்லையா? அந்த potentiometer wireக்கு high specific resistance வேணும், but low temperature coefficient வேணும், because temperature பொறுத்து it should not change. அதே நேரத்தில் the just a minute guys, I think there's a small error. So just a minute students, just a minute. Okay, so Android இன்னைக்கு என்ன காணோம் ஆள. Okay, so the potentiometer wire is made up of manganese இல்லையா, manganese. So இந்த alloy யூஸ் பண்ணா தான் நமக்கு high specific resistance இருக்கும், but அதே நேரத்தில் low temperature coefficient இருக்கும். Okay, so let's see who's at the leaderboard now. So இப்போ டாப்ல it is still Vigash followed by Dharani Bharati and Ajit. Okay, so top 3க்கு இடையில ஒரு நல்ல healthy competition போகுது. Okay, so what is the next question? 69 players ready, let's go right now. Okay, so what is the next question? So copper use பண்ணுவாங்கப்பா, but if there is copper then I think you should be actually taking this one. Okay va. Okay, so let's see who is going to answer this one properly. So இதுல வந்து நமக்கு 2 ampere and 3 ampere currents இருக்கு. We are actually passing it through what? We are actually passing it through okay, so we are actually passing it through an iron electric box. அப்போ இதுல நமக்கு ratio of heat என்னவாக இருக்குன்னு கேக்குறாங்க. So இதுல நமக்கு என்ன தெரியும்? We already know that for this particular question. Yes, it's exactly from the Joule's law. இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்? சேம் டைம் தான், சேம் கரண்ட் தான், ஐ மீன் சேம் ரெசிஸ்டன்ஸ் தான், கரண்ட் மட்டுமே வேற. we know that the heat is directly proportional to the square of current இல்லையா? ஸோ இதோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? it will be ratio of the square of the current. so 2 square is to 3 square which is equal to 4 is to 9. so 38 people நல்லாவே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சூப்பர், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. let's see, is there any change in the leaderboard? So okay, I think there is going to be a huge change now, because second place la irundha Dharani Bharati, it is in the first place, secondly followed by Vigash and Ajit. Okay, so what is the next question? Question number 27. 68 players ready, let's go. The tolerance of a silver ring in a resistor is what? ஒரு ரெசிஸ்டர்ல நம்ம சில்வர் ரிங்கை யூஸ் பண்றோம். அந்த சில்வர் ரிங்கை வச்சு வாட் இஸ் த டாலரன்ஸ் லெவல் பாசிபிள்? அந்த சில்வர் ரிங்கை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன வேல்யூவை நம்ம டாலரன்ஸ் லெவலாக நம்ம எடுத்துப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் இட் இந்த மென்டியில் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம், இந்த மென்டியில் ஆன்சர் ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் யூ ஆக்சுவலி புட் த வேல்யூ. ஓகேங்களா? Okay, so 3, 2, 1 now. So ஒரு சில்வர் ரிங்கை யூஸ் பண்ணா நமக்கு இருக்கக்கூடிய அந்த டாலரன்ஸ் லெவல் வந்து it is 10%. okay, it is just 10%. சூப்பர். ஸோ நிறைய பேர் கரெக்டாகவே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே தியரிட்டிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. சூப்பர், நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ டாப்பில் யாருன்னு பார்க்கலாமா? It is Dharani Bharati followed by Vigash and Ajit. Okay, so next question. What is the next question? The 68 players ready for the 28th question. Let's start right now. Okay, so what is the next question?
find the odd one out. So எதை பொறுத்து நம்ம odd one out எடுக்கிறோம்? Let's see the options. Electric dipole moment, electrostatic shielding, electrical potential difference and electric field intensity. So இதுல which is the odd one out? So simple. So இதை வச்சு we can actually explain it using the formula. சில questions வந்து we cannot explain it using the formula இல்லையா? Okay, so it is electrostatic shielding. So electric dipole moment, electrical potential difference and electric field intensity, these are actually terminologies to represent some quantity of an charge, but electrostatic shielding, it is just an application, right? Okay, so let's see who is at the top. It is Dharani Bharati followed by Vigash and Ajit, still at the top 3. So superb. Dharani Bharati 20k club வந்துட்டாங்க. இவங்களும் 20k club வந்ததால நீங்க இவங்களும் ஹேக்கர்னு சொல்லிட கூடாது. யார் டாப்ல வந்தாலும் டாப்பர்னு சொல்றீங்க, ஹேக்கர்னு சொல்றீங்க. They are not hackers. So students, இதுல நீங்க ஆன்சர் தப்பா ஆனாலும் பிரச்சனையே இல்லை. Please make sure that you know what the right answer. இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேவா? So let's see. So find the odd one out. இதுல யாரு odd one out? மைக்காவா, அலுமினியமா, எபோனைட்டா, ஆயிலா? ஹெக்கரா? அது சரி, என்ன சேனல் இது? எல்லாரும் பெலுகா சேனலோட ஃபாலோவர்ஸா? ரைட்டுப்பா. ஓகே, ஸோ இதுல எது odd one out ஆக இருக்கும்? மைக்கா, அலுமினியமா, எபோனைட்டா, ஆயிலா? ஸோ இதில் வந்து நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பொறுத்து யூ ஹேவ் டு ஆக்சுவலி ஆன்சர் இட். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அலுமினியம். நம்ம ஏன் ஆயில்னு சொல்லுவோம்? ஐ திங்க் மெஜாரிட்டி பீப்புள் எதுக்கு சொல்கிறீங்கன்னா, ஆயில் இஸ் எ லிக்விட் ஃபார்ம் அண்ட் மீதி 3 வந்து ஐ திங்க் இட் இஸ் சாலிட். ஸோ நீங்கள் அப்படியே ஆன்சர் பண்ணுறீங்க, அண்டர்ஸ்டாண்டபிள். பட் இதில் வந்து நம்ம எதை பொறுத்து எடுக்கணும்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பொறுத்து இருக்கணும். அக்கார்டிங் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், மைக்கா, எபோனைட் அண்ட் ஆயில் ஆர் ஆக்சுவலி இன்சுலேட்டர்ஸ், while aluminum is actually a conductor, இல்லையா? ஸோ aluminum is the odd one out. Okay, so okay students, okay, தரணி பாரதி நீங்கள் தானே? Okay, so let's see the final penultimate question. இதுலயும் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா there is a certain chance for the topper to change. Okay, so top 2 க்கு இடையில ரொம்ப கம்மியான கேப் தான் இருக்கு. ஒரு क्वेश्चन தப்பா ஆன்சர் பண்ணாலே the top position will change. So this is the final battle. Let's see. top 10ல இருக்கிறவங்க நல்லா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் தான் நல்லா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். Let's see the final question. Okay, so what's the final question? Two copper spheres A and B of the same size are charged to the same potential. A is hollow and B is solid. Which of the two holds more charge? இதுல எந்த காப்பர் ஸ்பியருக்கு வந்து அதிக சார்ஜ் இருக்கும்? சாலிட் ஸ்பியருக்கு சார்ஜே இருக்காதா, ஹாலோ ஸ்பியருக்கு சார்ஜே இருக்காதா, ரெண்டுக்குமே சார்ஜ் இருக்காதா, ஆர் ரெண்டுக்குமே ஈக்குவல் சார்ஜ் இருக்குமா? Let's see who is going to answer it. Okay, so சூப்பர். ஸோ நீங்கள் ஒரு காப்பர் ஸ்பியர் எடுத்தீங்கன்னா, காப்பர் இஸ் அ கண்டக்டர். அந்த கண்டக்டரில் நம்ம ஒரு பொட்டன்ஷியல் கொடுத்தா என்ன ஆகும்? நம்ம எங்கே தான் சார்ஜஸ் கொடுத்தாலும் அந்த சார்ஜஸ் எல்லாமே நேராக சர்ஃபேஸில் தான் வந்து நிற்கும், இல்லையா? பிகாஸ் இட்ஸ் அ கண்டக்டர். ஸோ நீங்கள் ஹோலோ சார்ஜ் எடுத்தாலும், ஹோலோ ஸ்பியர் எடுத்தாலும், சாலிட் ஸ்பியர் எடுத்தாலும், ரெண்டுக்குமே சார்ஜஸ் வந்து சர்ஃபேஸில் தான் நிற்கிறதுனால ரெண்டுக்கும் சேம் சார்ஜ் தான் இருக்கும், இல்லையா? Okay, so final question, 31 people have answered correctly. But students, நீங்கள் இதில் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர் both have the same charge. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். Okay, so what is the final touch? யார் இப்போ டாப்பில்? So Dharani Bharati is at the top, followed by Vigash and Ajit. So congratulations students. இதில் வந்து நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் congratulations to the toppers once again. Dharani Bharati top,
சூப்பர். ஸோ டாப் 10ல இருக்கிற அத்தனை பேருக்குமே கங்க்ராட்ஸ். விகாஷ், அஜித், ஷபீர், கனி, டீ குழம்பு, ஹரிநாதன், பெயான்சே, சாய் அண்ட் திக்ஷித். ஓகே, ஸோ டாப் 10ல இருக்கிறவங்க நல்லாவே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பட் சப்போஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணாட்டியும் ஒரு இஷ்யூஸுமே இல்லை, பிகாஸ் திஸ் இஸ் ஜஸ்ட் மைனர் டெஸ்ட் இல்லையா. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் கரெக்டான ஆன்சர் பண்ணாட்டியும் கரெக்டான ஆன்சர் என்னன்னு நீங்கள் இந்த மென்டியில் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே கொஷின்ஸ் ஒன்ஸ் அகெயின் உங்ககிட்ட கேட்கப்பட்டால் இந்த ஆன்சர்ஸை நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ப்ரீ ரெக்கார்டட்பா. I mean, this is actually எப்படி சொல்கிறது, இந்த ஆப் இப்படி தான், இதில் டாப்பர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் மட்டும் தான் முடியும். பட் ஐ திங்க் யூ கேன் சி வாட் இஸ் த செகண்ட் டு 10th பொசிஷன் இல்லையா, மொபைலே பார்க்கலாம். விகாஷ், அஜித். ஓகே, ஸோ தேங்க்ஸ், ரியலி தேங்க்ஸ். ஸோ ஐ வில் ஜஸ்ட் கெட் பேக் யார் சார், உங்களுக்கு கிளாஸ் ரிசீவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் மெடிடேஷன் இருந்தாலும் சரி, ப்ராப்ளம் சால்விங் செஷன் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறது நல்ல ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ் இல்லையா. ஸோ எக்ஸாம்ஸுக்கு ஜஸ்ட் 2 days தான் இருக்குது. பட் அந்த 2 daysல நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபுல் ப்ளோராக நம்ம ஸ்டடி பண்ணால் நம்ம கண்டிப்பாக வெரி ஹை மார்க்ஸ் நம்ம வாங்கலாம். ஓகே, ஸோ நோ வரிஸ் அபவுட் தட். லெட்ஸ் கோ பேக் டு யார் சார். ஓகே, ஸோ அவர் கிளாஸ் ரிசீவ் பண்ணுவார். வெல்கம் பேக் சார். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ சார். ஓகே கைஸ், நம்ம செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தீ குழம்பு யார் பாது? ஓகே, ஸோ இட்ஸ் டைம் டு கெட் பிஸி. ஆக்சுவலி டோன்ட் ஹாவ் எனஃப் டைம். ஸோ இப்போ வந்து நம்ம செஷன் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியும் இல்லையா? வி கோயிங் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லோரும் ரெடியா? ஐ திங்க் எல்லாருக்குமே வந்து ரொம்ப உங்களை டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறது வந்து ப்ராப்ளம்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் டுடே. 1 marks and compulsory questions and problem. Hi sir, how are you? நல்ல பொல்ல. ஓகே அர்ஷினி, என்ன சார் புக்கெலாம் எடுத்து வந்துட்டீங்க? ஆமாம், அப்புறம் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணல. வி நீட் எவ்ரி திங்கில். அது ஆக்சுவலாக அருண் சார் கிட்ட கொடுத்தமிச்சிட்டேன். சார் என்ன புக்கெலாம் வேணும்? ஓகே வெங்கடம் வணக்கம் சார். ஓகேப்பா, ஃபைன், ஈகர்லி வெயிட்டிங், ரெடி. சரி, இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம். சி when it comes to compulsory questions, ஓகேவா? இப்போ வந்து நிறைய மாடல்ஸ்லேருந்து நம்ம சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாடல்ஸ்லேருந்து எக்ஸாமில் நமக்கு தாராளமாக எக்கோ ஆகலாம். இன்ஃபேக்ட் இதில் நிறைய வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இதே மாடலில் கேட்கலாம். இதே செட் ஆஃப் ப்ராப்ளம் தான் வருமா? தட் இஸ் அ கொஸ்டின் மார்க், தட்ஸ் இஃப். ஓகே, ஆனால் இதில் 1-2 நம்பரை மாற்றி பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? எல்லாத்தையும் வேகமாக சால்வ் பண்ண கற்றுக்க போகிறோம். we are actually going to what? We are going to solve them. For example, அதில் கொஸ்டின் நம்பரில் மட்டும் பார்க்காதீங்க, அதெல்லாம் வந்து பயங்கரமாக ஷஃபிளாக இருக்கும். என்ன சார் எடுத்த உடனே செகண்ட் கொஸ்டின் இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ நம்ம நேராக கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகே, see what is the question here? Okay, the magnitude of electric field intensity at a distance r from a center of a electric dipole along its axial line வந்து E இருக்குது அப்படின்றாங்க. The distance of the point from the center of the electric dipole along its equatorial line at which the electric intensity has the same value E is. ஸோ இப்போ என்ன தான் இங்கே கொஸ்டின் கேட்குறாங்க? whenever they ask you a problem, உங்களுக்கு ஏற்கனவே ஃபார்முலாஸ்லாம் நல்லா தெரியும். 2 marks 3 marksலாம் அழகாக நல்லா படிச்சிட்டிங்க இல்லையா? அப்போ எப்பயுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் தெளிவாக கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். சரியா? ஃபஸ்ட்டு இங்கே வந்து பாருங்கள், எலக்ட்ரிக் டைபோலை பற்றி பேசுகிறாங்க. சரியா? எலக்ட்ரிக் டைபோலில் ஆக்சியல் லைனில் E அப்படின்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து
எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஈக்குவட்டோரியல். ஓகே, ஈக்குவட்டோரியல் லைன்லேயும் அகெயின் என்ன சொல்கிறாங்கன்னா சேம் வேல்யூ, அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு அதான் இருக்குது அப்படின்றாங்க. சரியா? ஆனால் ஒரு இடத்துல இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆர், அண்ட் இன்னொரு இடத்துல இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே சார், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினே புரியல. ஓகே சார், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஸ்கூலில் ரொபாட்டிக்ஸ் கிளாஸ் எடுத்திருக்கீங்களா? இல்லையம்மா, ரொபாட்டிக்ஸ்க்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, இப்போது நம்ம ப்ராப்ளமில் கான்சென்ட்ரேட்டடாக இருப்போமா? ஓகே, இங்கே என்ன சினாரியோ அப்படின்றத பார்த்துருவோம். சரியா? சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டைபோல் இருக்குது. டைபோல்னால் என்ன? ஒரு நெகட்டிவ் சார்ஜு பாசிட்டிவ் சார்ஜு செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இந்த டைபோல்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அட் த ஆக்சிஸ். ஓகே, ஸோ ஆக்சியலாக இருக்க டிஸ்டன்ஸ் வந்து இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வந்து இன்னொரு இடத்துலையும் இருக்குது. ஆனால் அந்த இன்னொரு இடம் வந்து எங்கே அப்படின்னா ஈக்குவட்டோரியல். அண்ட் இந்த ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வாட் தே ஆர் சேயிங் இஸ், ஓகே, இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ஆர் டேஷ்னு எடுத்துக்கோங்க. ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அப்படின்னா இன்னொரு டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆர் டேஷ். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும்? we have to find the distance ஆர் டேஷ். இந்த ஆர் டேஷோடைய வேல்யூ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகே, ஈக்குவட்டோரியல் ஃபார்மில், அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகே, ஆக்சியல் ஃபார்மில், இது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதணும். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகே, ஈக்குவட்டோரியலுக்கு என்ன எழுதுவீங்க? K இன்ட்டு P டிவைடட் பை R கியூப்னு போடுவீங்க. இதே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்சியலுக்கு என்ன பண்ணுவோம்? K 2P டிவைடட் பை R டேஷ் ஹோல் கியூப்னு போடுவோம் இல்லையா? ஸோ இப்போது நான் ஹோல் திங்கையும் உங்களுக்கு இப்போ அழகாக எழுதி காமிக்கிறேன். ஒரு வாட்டி நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், என் கூட ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஃபார்முலாவை சொல்லிட்டேன். ஸோ எனக்கு முன்னாடியே யாராவது சால்வ் பண்ணி வந்து எனக்கு ஆப்ஷன் சொன்னாலும் ஓகே தான். சரியா? ஸோ நோ 1 மார்க் சார். இல்லை, இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே என்ன அப்படின்னா 2 and 3 மார்க்ஸில் கேட்க போகிற ப்ராப்ளம். சரியா? அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லணுமே அப்படின்றதுக்கோசம் நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறது என்னது? ஆல் ஆர் 2 and 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவட்டோரியல் ஃபார்முலா விச் இஸ் K இன்ட்டு டைபோல் மொமெண்ட் P டிவைடட் பை R கியூப். ஓகே, இது அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றாங்க? K இன்ட்டு 2P டிவைடட் பை R டேஷ் கியூப், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஆக்சியலுக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க. இதான் அவங்க கொஸ்டினில் சொல்கிறது. அப்போது என்னென்ன டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணலாம்? KK PP இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதெல்லாம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு ரெண்டு பக்கமும் அப்படின்னா மீதி டேர்ம்ஸ் என்ன இருக்கும்? 1 டிவைடட் பை R கியூப் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை R டேஷ் ஹோல் கியூப். இதுதான் மிச்சம் இருக்கும். இப்போ இதில் R டேஷ், ஓகே, R டேஷ் ஹோல் கியூபுடைய வேல்யூ நமக்கு தெரியணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்யலாம்? தென் we can write it like this, 2 into R cube அப்படின்னு சொல்லி அப்படியே எழுதுவோம். something is off இல்லையா? இது மேலே போய்டும், அதுக்கு வந்துடும். ஸோ something is off. எடுத்த உடனே முதல்ல ஏதோ தப்பு பண்ணுறேங்க. just a minute guys. ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, ஸோ R dash whole cube is equal to ஓகே, ஐ காட் இட். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆக்சுவலாக இட் டுக் திஸ் ஒன் as R dash and this one as R cube இல்லையா? கொஸ்டினில் இதுதான் வந்து R dash whole cube, இது R cubeன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் திரும்ப இதை ஒரு வாட்டி எந்த குழப்பமும் இல்லாமல் டக்குன்னு வேகமாக தெளிவாக முடிச்சிடறேன். சரியா? த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி டிஸ்டன்ஸ் R. இந்த டிஸ்டன்ஸ் R வந்து எது கொடுத்துருக்காங்க? ஃப்ரம் த
சென்டர் ஆஃப் த எலக்ட்ரிக் டைபோல் அலாங் இட்ஸ் ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைனுடைய வேல்யூ தான் வந்து ஆர். இப்போ என்ன தப்பாயிடுச்சு அப்படின்னா இட் டுக் இட் அஸ் ஆர் டேஷ், அதனால தான் ஆன்சர் வந்து வரல. ஸோ இப்போ சால்வ் பண்ணுவோம் சரியா. இப்போ சால்வ் பண்ணும்போது வந்து 1 divided by r dash whole cube is equal to 2 divided by r cube அப்படின்னு எழுதலாம். இப்போ இதில் இருந்து நம்ம சிம்பிளாக ரிலேஷன் வந்து அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நமக்கு r dash whole cube தான் தெரியணும் இல்லையா. அப்போ we can write it like this, r cube divided by 2 அப்படின்னு எழுதலாம். இந்த பக்கம் இருக்கிற கியூபை நம்ம if we bring it to this side அப்படின்னா r dash is equal to r divided by 2 to the power 1/3 அப்படின்னு வந்து நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம அதை சால்வ் பண்ணோம். அப்போ இதில் எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் சரியா. ஆர் ஃபார் ஆக்சியல். ஓகே, ஸோ ஆர் இஸ் ஆக்சியல், ஆர் இஸ் ஆக்சியல். பரவாயில்ல, எனக்கு முன்னாடி எல்லாரும் கண்டுபிடிச்சிங்க, நான் தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன் போல. தேங்க்யூ ஃபார் நோட்டிங் அண்ட் தேங்க்யூ. இப்போ இந்த சம் வந்து ஓகேவா, எல்லாருமே வந்து அடுத்தது போயிடலாமா. ஈக்குட்டோரியலில் மைனஸ் வராதா, நம்ம இங்கே வந்து மேக்னிடியூட் தான் கண்டுபிடிக்கிறோம். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுனால வந்து நம்ம we don't have to actually what put minus சரியா. இன்னொரு வாட்டி ஃபாஸ்ட்டாக சொல்லிடுங்க சார். ஓகே, இன்னொரு வாட்டி பாருங்கள் பயங்கர ஃபாஸ்ட்டாக சரியா. பேசிக் கான்செப்ட் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குட்டோரியலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்சியலும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஆனால் ஈக்குவலாக இருந்தாலும் டிஸ்டன்ஸ் எப்படி இல்லை, ஈக்குவலாக இல்லை, அதான் விஷயம் சரியா. அப்போ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவட்டோரியல் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்சியல் they both are equal. ஈக்குட்டோரியல் ஃபார்முலா என்ன, k into p divided by equatorial distance தான் r dash whole cube. இங்கே k into ஆக்சியலுக்கு 2p divided by r cube. அப்போ நம்ம ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறோம், k கேன்சல் பண்ணுறோம், pp கேன்சல் பண்ணிடுறோம். அப்போது ஃபைனலாக r cube ஓகே இல்லை r dash cube is equal to 2 divided by r cube அப்படின்னு எடுத்து எழுதுகிறோம். ஓகே, அட போப்பா, r dash cube மேலே எடுத்து போயிடுவோம். ஸோ r dash cube is equal to r cube divided by 2 அப்படின்னு எடுத்து எழுதுகிறோம். ஒன்ஸ் இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம cube root எடுத்தால் சம்மு முடிஞ்சிடுச்சு. r dash is equal to r cubeக்கு to the power 1/3 போட்டால் just becomes r divided by 2க்கு power 1/3. ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி தான் மேட்ச் ஆகுது. அதான் ஆன்சர், நம்ம அழகாக அதை முடிச்சாச்சு சரியா. ஸோ கோ ஃபாஸ்ட் லெஸ், ஸோ எவ்ரி ஒன் பி கோ ஃபாஸ்ட் டாக் லெஸ். ஓகே, ஸோ அதானே பண்ணுறோம் நம்ம. எஸ், இப்போ அடுத்து பாருங்கள் பாயிண்ட் சார்ஜஸ். இங்கே வந்து அடுத்த கொஸ்டின் வந்துடலாம். பாயிண்ட் சார்ஜஸ் 1 microcoulomb and 6 microcoulomb are placed in air at a certain distance apart. ஓகே, ரெண்டு சார்ஜ் இருக்கா, இது ரெண்டுத்தையும் நம்ம at a certain distance apartல வச்சிருக்கோமா. The magnitude of force on 1 microcoulomb by 6 microcoulomb is F1. The magnitude of the force on 6 microcoulomb by 1 microcoulomb is F2. அப்போ இந்த F1 and F2 உடைய ரேஷியோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் சொல்கிறாங்க, இங்கே வந்து ரெண்டு சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. there are what 2 charges. இது ரெண்டும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா they are separated by a certain distance. அந்த டிஸ்டன்ஸ் என்னென்னலாம் அவங்க சொல்லவே இல்லை. ஒன்று வந்து 1 microcoulomb ஓகே, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா 6 microcoulomb. ரெண்டுத்தோடைய சார்ஜ் வேல்யூ 1 வந்து 6 மேலே ஓகே, 1 வந்து 6 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னா x1. அப்போது அதே 6 வந்து 1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணோம் அப்படின்னா F2. அப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும். ஸோ அஸ்வின் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா 1:1 அப்படின்னு சொல்கிறாரு. ஆனிட்ராய்டு கூலம்ஸ்லாம், ஆமாம் இது கூலம்ஸ்லாம் பேஸ் பண்ணது தான். கத்தீஜா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏ, தட் இஸ் 1:1 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் ஓகே, ஸோ பேசிக் திங் என்ன, கூலம்ஸ்லால வந்து நீங்கள் ஃபோர்ஸை நம்ம வந்து புக்கில் எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா F12 வெக்டாரும் சரி, அதே நேரத்தில் வந்து F21 வெக்டாரும் சரி, ரெண்டுமே எப்பயுமே ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். 1 6 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுதுன்னு கேட்டாலும் சரி, இல்லை 6 1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுதுன்னு கேட்டாலும் சரி, ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா என்ன, சேம் தான். அது எப்படி சார் ஃபார்முலா சேம் ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 6க்கு ஃபார்முலா எழுதுவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, K Q1, Q1 வந்து என்னது 1 இன்ட்டு Q2 வந்து என்னது 6 டிவைடட் பை ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் r² போடுவீங்க. சரி, இப்படி எழுதுவோம் F61 அப்பயும் K, ஆனால் இந்த வாட்டி வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 6 அப்புறமா 1 டிவைடட் பை r² போடணும். 6 1ஆல் மல்டிப்ளை பண்ணா என்ன, 1 6ஆல் மல்டிப்ளை பண்ணா என்ன, ரெண்டு ஆன்சருமே எப்பயுமே எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் ரேஷியோ எடுத்தீங்கன்னா வரப்போகிற ஆன்சர் கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும், 1:1 தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுத்தோட ஆன்சர் என்றைக்குமே சேம் தான் சரியா. ஸோ எல்லாருக்குமே இது புரிஞ்சிடுச்சா. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாமா, எல்லாருக்குமே சூப்பராக ஓகேவா. ஓகே ஃபைன். இப்போ அடுத்த கொஸ்டின், in the given diagram a point charge q is placed at the origin O. Work done in taking the charge another point charge minus q from point A to point B is. இப்போ இங்கே வந்து ஒரு டயக்ராம் சொல்கிறாங்கப்பா. இந்த டயக்ராமில் ஆரிஜின் இருக்குல்ல, ஆரிஜினில் வந்து
ப்ளஸ் கியூ அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்கான். சரியா, என்ன இருக்குது, ப்ளஸ் கியூ அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்கான். இப்போ இந்த பாயிண்ட் ஏ இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் கியூ அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்கான். இந்த மைனஸ் கியூவை நம்ம ஏலேருந்து எங்கே எடுத்துகிட்டு வரோம், பிக்கு எடுத்துகிட்டு வரோம். அப்படி பிக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அப்போ நம்ம எவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்கணும், வாட் ஷுட் பி த ஒர்க் டன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, அப்போது ஒர்க்கு டன்னுக்கான ஃபார்முலா என்ன எடுத்து எழுதும். ஓகே, அதை யோசிக்கணும். ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா சார்ஜ் இன்டு பொட்டன்ஷியல் QV, இதான் வந்து ஒர்க் டன்னுக்கான ஃபார்முலா. சரியா, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், பொட்டன்ஷியல் அட் ஏ வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும். சரியா, பொட்டன்ஷியல் அட் ஏ. இப்போ பொட்டன்ஷியல் ஃபார்முலா வந்து என்னது, V at A is equal to 1 divided by 4 pi epsilon naught. இங்கே வந்து என்ன சார்ஜை பற்றி பேசுகிறோம், Q divided by, ஓகே, ப்ளஸ் Q divided by, இப்போ வந்து டிஸ்டன்ஸ் என்னது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நம்ம A இல்லையா, அப்போது ஏனா வந்து இது எக்ஸு, இது ஒய். அப்போ ஒய்க்கு நேரம் என்ன இருக்குது, ஏ. ஸோ எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, ஆறுன்ற டிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஏ அப்படின்னு போடணும். சரி, இது பொட்டன்ஷியல் அட் ஏ. இப்போ என்ன பண்ணுவோம், அடுத்து பொட்டன்ஷியல் அட் பி போடும். We are going to take potential at B. ஓகேவா, ஸோ பொட்டன்ஷியல் அட் பி வேல்யூ என்னவா இருக்கும், VB is equal to 1 divided by 4 pi epsilon naught. ஓகே, இப்போ அகெயின் ப்ளஸ் Q டிவைடட் பை, இப்போ டிஸ்டன்ஸ் வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் என்னவா இருக்குது பார்ப்போம். ஆரிஜின்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் இதான் எக்ஸு, இதான் ஒய். அப்போ அகெயின் எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவாக தான் இருக்குது. அப்போ மறுபடி இங்கேயும் ஏ தான் போட போகிறோம். ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம என்ன செய்யலாம், V உடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். V is equal to VA minus VB. சரியா, இப்போ இது ரெண்டு வேல்யூமே சேமாக இருக்கா, 1ம் சரி 2ம் சரி ரெண்டும் சேமாக இருக்கா. அப்போது சேமாக இருக்கிறதுனால இதை மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்து என்னவாகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ இந்த இடத்துல ஒர்க் டன்னும் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். சரியா, ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவல் ஒர்க் டன் வந்து என்னது, இட் இஸ் 0 இல்லையா. Yeah, he already solved these questions in the important question PDF musicals. Yes, பரவாயில்ல, நல்ல வேலை அதை கவனிச்சிருக்கீங்க, சூப்பர். ஓகே சார், இது நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ண கொஸ்டின் தானே. எஸ், சால்வ் பண்ணதும் இருக்குது, சால்வ் பண்ணாததும் இருக்குது. சால்வ் பண்ணாது வரும்போது நான் சொல்கிறேன். சரியா, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ன்றதுனால, PTA கொஸ்டின்ஸ்ன்றதுனால இதே மாடலில் உங்களுக்கு எக்ஸாமில் வர சான்சஸ் இருக்குது. அதனால தான் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த ப்ராப்ளம் சால்விங் செஷனே வந்து உங்களை நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கு தான். என்னென்னா கொஸ்டினில் வந்து என்ன சொன்னாங்க, நெகட்டிவ் சார்ஜுன்னு சொன்னாங்க. ஓகே, தி செட் இட் இஸ் நெகட்டிவ். இருந்தாலும் ஏன் வந்து இங்கே நம்ம பாசிட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பொட்டன்ஷியல் ஃபார்முலாவில் ஏன் பாசிட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், யாராவது அதை சொல்ல முடியுமா? when live is over, சுந்தர் கே. லைவ் வந்து இன்னைக்கு 6 o'clock வரைக்குமே இருக்குது. இட் இஸ் அன்டில் 6 o'clock. ஓகே, அண்ட் சிவா வந்து சார் சம் டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சிவா, வி ஆர் டீலிங் வித் சம்ஸா இல்லையா. ஓகே ஃபைன். ஏன்னா போத் ஆர் சேமா. பிரேக் சார், பாயிண்ட் சார்ஜ், வி நீட் டு டேக் அனதர் சார்ஜ் டு த பாயிண்ட். இதுதான் விஷயம். சின்ன கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியல பாருங்கள். பொட்டன்ஷியலி எப்பயுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், சோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதை யாருமே சொல்லவே இல்லை. அப்போது இதே மாதிரி கொஸ்டினை லைட்டாக உல்ட்டா பண்ணி கேட்டால் தப்பு பண்ணுறீங்க இல்லையா. பொட்டன்ஷியல் ஆக்சுவலாக எப்பயுமே நீங்கள் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறீங்கல்ல, AB, அந்த பாயிண்டில் இருக்க சார்ஜை டிபெண்ட் பண்ணியிருக்காது. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், சோர்ஸ். எது சோர்ஸோ அந்த சோர்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் அந்த சோர்ஸோடைய வேல்யூவை தான் நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒரு வேளை இங்கே ப்ளஸ் கியூக்கு பதிலாக 2Qன்னு கொடுத்துருந்தா அப்போ என்ன பண்ணியிருக்கணும், இந்த இடத்துல இங்கேயும் 2Q தான், இந்த இடத்துலையும் 2Q தான். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு, புரியுதா? பொட்டன்ஷியல் ஃபார்முலா எந்த சார்ஜை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், சோர்ஸில் இருக்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கணும், நாட் த சார்ஜஸ் அட் A and B. ஓகே, எஸ், சோர்ஸ் சார்ஜ். அதை எல்லாருமே அழகாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோஷுவா தேவனேசன், திரும்ப நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஓகே, வென் யூ கேல்குலேட்டிங் த ஃபார்முலா, அதில் வந்து நீங்கள் பொட்டன்ஷியல் ஃபார்முலா எழுதுறீங்க இல்லையா, 1 divided by 4 pi V is equal to 1 divided by 4 pi epsilon naught Q divided by R. இப்படி ஃபார்முலா எழுதுறீங்க இல்லையா பொட்டன்ஷியலுக்கு. இங்கே இருக்க சார்ஜ் எதை டினோட் பண்ணுதுன்னா சோர்ஸ் சார்ஜ். பொட்டன்ஷியல் ஃபார்முலாவே நம்ம என்ன எடுத்துப்போம், ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அது பக்கத்தில் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ், ஓகே, இதுதான் வந்து எப்பயுமே சோர்ஸாக இருக்கும். இந்த பாயிண்டில் நீங்கள் நெகட்டிவ் வைக்கிறீங்களா
பாசிட்டிவ் வைக்கிறீங்களா, 3Q வைக்கிறீங்களா, 4Q வைக்கிறீங்களா, இந்த வேல்யூஸ் எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? எல்லாருக்குமே ஓகேவா? அடுத்த வாட்டி இதே மாதிரி கொஸ்டின் கேட்டால் கரெக்டாக அட்டன் பண்ணுறீங்களா? எஸ். சரி, இப்போ ஓகே, ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர் இன் 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ்? 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? இங்கே வந்து ஆப்ஷன் இல்லை. அண்ட் இந்த கொஸ்டின் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து 2 இல்லை 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்குறாங்க. அப்போ இங்கே குவான்டைசேஷன், ஓகே, குவான்டைசேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதாவது Q is equal to NE. ஓகே, அப்போ என்னுடைய வேல்யூ என்னவா இருக்கணும்? Q divided by Eக்கு ஈக்குவலாக இருக்கணும். சரி, இப்போ இங்கே Q உடைய வேல்யூ வந்து அப்போ என்ன வரும்? இங்கே என்ன சொல்கிறாங்க? 1 கூலும்னு சொல்கிறாங்க. அப்போ Q is equal to 1 கூலும். அப்போ Q உடைய இடத்துல 1 கூலும் divided by, இப்போ எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்ன? எஸ், 1.6. ஸோ 1.6 into 10 power minus 19 கூலும். அப்போது 1 divided by 1.6 என்ன வரும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அவ்வளோதான். 1 divided by 1.6 என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போது you will get 0.625 into 10 power plus 19. ஓகே, என்ன ஆகிடும்? 10 power plus 19 அப்படின்னு சொல்லி என்னுடைய வேல்யூ வரும். சரியா? இப்போது இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? 6.25 into 10 power plus 18 அப்படின்னு எடுத்து எழுதலாம். ஸோ இது எலக்ட்ரான்ஸ், என்னன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லையா? ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா n is equal to 6.25 into 10 power 18 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அழகாக நீங்கள் இதை கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சரி, எலக்ட்ரான் பக்கத்தில் நியூட்ரான் ஆர் புரோட்டான் எதை கேட்குறாங்களோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Q is equal to NEல, அப்போ ஈயோட இடத்துல ப்ரோட்டான் கேட்டால் என்ன செய்யணும்? அதோட சார்ஜ் என்னவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். விச் இஸ் அகெயின் 1.6 into 10 power minus 19 தான். ஸோ நீங்கள் அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்போ சார்ஜ் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 1 கூலும்னு கொடுக்கறதுக்கு பதிலாக 2 கூலும்னு கொடுத்தா அப்போ Qயோட இடத்துல நீங்கள் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும். சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எல்லாமே ஓகேவா? நியூட்ரானுக்கு தான் சார்ஜே கிடையாது இல்லையா? ஸோ யா, 10 power 18 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ட்ரெய்லர்ஸ் தமிழ் வந்து புரியலன்றாரா புரியுதுன்றாளான்னு தெரியல. ஓகே, சரி, ஃபைன். இப்போ அடுத்த கொஸ்டின். The charge would be required to electrify a, okay, what charge would be required to electrify a sphere of radius 25 centimeter so that to get a surface charge density of 3 pi per centimeter. Okay, 3 pi per centimeter square. இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ரேடியஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 25. அது எப்படி இருக்குது? சென்டிமீட்டரில் இருக்குது. சென்டிமீட்டரில் இருந்தால் அப்போ இன்டூ 10 power minus 2 மறக்காமல் போடணும். சரி, அடுத்து வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா வேல்யூ கொடுத்துருக்காங்க. சிக்மா வந்து 3 pi. அகைன் இது சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ இன்டூ 10 power minus 2 அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 divided by pi into 10 power minus 4 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் they have given in the question. ஒன்று வந்து R is equal to 25 into 10 power minus 2. இன்னொன்று சிக்மாவுடைய வேல்யூ 3 divided by pi into 10 power minus 4. சரியா? நம்மள சரி என்ன கேட்குறாங்க? சார்ஜ், வாட் சார்ஜ், Q உடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இதெல்லாம் ரிலேட் பண்ணுற மாதிரி ஃபார்முலா என்ன? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஃபார்முலா என்ன? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஃபார்முலா யார் சொல்ல முடியும்? சார், -2 ஹோல் ஸ்கொயர். ஏன் ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோன்னு கேட்குறீங்களா? ஏன்னா இப்போ சென்டிமீட்டர்னா 10 power minus 2 போடுறோம் இல்லையா? அது இல்லாமல் அங்கே என்ன இருக்குது? அது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஸ்கொயர்னா ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன செய்யணும்? அது வந்து ஸ்கொயர்ன்றது அங்கே என்ன டெனோட் பண்ணுதுன்னா அது ஏரியா ஃபார்முலா. அப்போ ஏரியா ஃபார்முலான்றதுனால நம்ம ஒரு வாட்டி அங்கே ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறோம். சரியா? ஸோ யூனிட் கன்வர்ஷன் ட்ரிக் சொல்லுங்கள். யூனிட் கன்வர்ஷனுக்கு தர டெக்னிக்கலி நோ ட்ரிக்ஸ் இல்லையா? என்ன ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா 1 சென்டிமீட்டரா, அப்போ நம்ம அதை என்னென்னு எழுதலாம்? எத்தனை மீட்டர்ஸ் அப்படின்றத கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10 power minus 2 மீட்டர்ஸ்னு எழுதலாம். 1 millimeter. ஓகே, மில்லிமீட்டர் அப்படின்னா 10 power minus 3 மீட்டர்னு எழுதலாம். யூ கேன் ரைட் இட் லைக் திஸ். அவ்வளோதான். 1 சென்டிமீட்டர்னா 10 power minus 2. ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு -2 வேறு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம சேர்த்து எழுதுகிறோம். சரியா? ஓகே, இப்போ நம்ம இந்த சம்ம முடிச்சிருவோம். நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் அப்பா சஞ்சய் பிரசாத் அங்கே கரெக்டாக சொல்லிட்டாரு. சரியா? இப்போ என்னென்னா சிக்மாவுடைய ஃபார்முலா. ஓகே, சிக்மாவுடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் Q divided by A, சார்ஜ் per யூனிட் ஏரியா. இப்போது
சார்ஜோடைய வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இப்போ சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன செய்ய போகிறோம், சிக்மாவும் ஏரியாவும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரி, சிக்மாவுடைய வேல்யூ வந்து என்ன இருக்குது, 3/π இன்ட்டு 10⁻⁴ இருக்குது. சரியா, இப்போ இது அப்படியே நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏரியாவால் மல்டிப்ளை பண்ணணும். சரி, ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, ஐ திங்க் நான் உங்களுக்கு கிளாஸில் கூட இதை சொல்லியிருக்கேன் இல்லையா. சர்ஃபேஸு ஏரியா ஆஃப் ஸ்பியருடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 4πr². ஓகே, உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் வந்து என்ன அப்படின்னா 4πr². அப்போ அதுதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ 4π இன்ட்டு ஆருடைய வேல்யூ தான் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 25 இன்ட்டு 10⁻⁻² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். பை கேன்சல் பண்ணுவோம். 3ம் 4ம் மல்டிப்ளை பண்ணால் 12. ஓகே, 12 இன்ட்டு 25 இன்ட்டு 10⁻⁻² இன்ட்டு 10⁻⁻4. ஓகே, அப்போ 12 இன்ட்டு 25 என்ன ஆன்சர் வரும், டக்குன்னு அப்படியே கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். சார் ஸ்கொயர் போடுங்க சார். ஆமாம்ல, பாத்தியா, உங்களோட நான் அதிகமாக தப்பு பண்ணுறது. ஓகே, ஸோ 25 we have to ஸ்கொயர் இல்லையா. ஸோ 25 ஸ்கொயர் பண்ணால் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 625 கிடைக்கும். சரியா, ஸோ அப்போ வந்து 625 இன்ட்டு ஓகே 10⁻⁻⁴ போட்டுரும். ரைட், இப்போ என்ன ஆன்சர் வரும், வேறு ஏட்டம் விட்டனா, ஆமாம், இன்னொரு 10⁻⁻⁴ வரணும். நவ் த ஆன்சர் ப்ளீஸ், 625 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரி, நீங்கள் டக்குன்னு ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணி பார்த்துருங்க. மல்டிப்ளை பண்ணி பார்த்து 0.75 கூலும் கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள். சரியா, நீங்கள் என்ன செக் பண்ணணும், 0.75 கூலம்ஸ் வந்து ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். 7500, எஸ், அவ்வளோதான், குட். அப்போது நீங்கள் 7500 கிடைக்குது அப்படின்னா ஓகே, 7500ல் 10⁻⁻⁴ எடுங்க. சரியா, ஸோ 10⁻⁻⁴ எடுத்திங்கன்னா நமக்கு 0.75 கூலம்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ எஸ், எல்லாருக்கும் கிளியரா? 100 லேர்னிங் தமிழ் ப்ளீஸ் ரிப்ளை. ஜோஷ்வா, ஆக்சுவலி என்ன கமெண்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு கூட தெரியல. இஃப் யூ கேன்னா யூ ப்ளீஸ் புட் அப் யுவர் கமெண்ட் அகெயின். ஓகே, அண்ட் டுடே இஸ் கோயிங் டு பி அ வெரி ஃபாஸ்ட் பேஸ் டேன்னு அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி எல்லா கமெண்ட்டையும் பார்த்து ஆன்சர் பண்ணுறதுக்கு இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம் வென் வி ஆர் கோயிங் டு ஹாவ் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ். சரியா, ஸோ ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட், 10⁻⁻8 வருதா, 0.75. ஓகே, 10 பாசிட்டிவ் நம்பர் இருந்தால் we should move the decimal right தானே சார், ப்ளீஸ் ரிப்ளை. ஓகே கைஸ், அகெயின் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி டவுட்டை கிளியர் பண்ணி விட்டுறேன். சரியா, சி இப்போது நம்மளை வந்து இங்கே என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, சிக்மா. அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q/A. இப்போ Qவுடைய வேல்யூ கிடைக்குன்னா சிக்மாவும் ஏவும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போது சிக்மாவுடைய வேல்யூ வந்து நமக்கு என்னது, 3/π இன்ட்டு 10⁻⁻⁴. சரியா, இதை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரியா. அப்போது 4π இன்ட்டு ஏரியாவுடைய வேல்யூ. ஓகே, சாரி, ஆருடைய வேல்யூ வந்து என்னது, 25 இன்ட்டு 10⁻⁻² ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ 25 இன்ட்டு 10⁻⁻² ஹோல் ஸ்கொயர்னா 25 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 625 கிடைக்கும். ஸோ இங்கே பை கேன்சல் பண்ணிடலாம். 3ம் 4ம் மல்டிப்ளை ஆச்சுன்னா 12 இன்ட்டு 10⁻⁻⁴. ஓ, இந்த இடத்துல ஒரு 10⁻⁻⁴ இருந்திருக்கு. 625 இன்ட்டு 10⁻⁻⁴. ஸோ 625யும் நீங்கள் 12யும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, தென் யூ ஆர் கெட்டிங் 7500 இல்லையா. ஸோ 7500 இன்ட்டு 10⁻⁻8 வந்திருக்கு. அப்போ 0.75 இன்ட்டு அந்த 10⁻⁻⁴ விட்டுட்டோம். ஓகே, ஸோ 10⁻⁻4 கூலும். இப்போ எல்லாருக்கும் கரெக்டாக வந்துடுச்சா பாருங்கள். கோம்ஸ் வந்து அவங்க ஒரு கொஸ்டின் போட்டிருக்காங்க, 5x² + x if x is equal to 1 cm find the value of e. கோம்ஸ், நம்ம அந்த கொஸ்டின் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா, நான் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி காட்டுறேன். ரைட், ஸோ திவ்யா வந்து தப்பு அப்படின்றாங்க. கோ ஃபாஸ்ட்.
ஓகே, இப்போ கரெக்டாக ஆயிடுச்சா பாருங்கள். இந்த 10 power -4 எக்ஸ்ட்ராவாக வரணும். சரியா? ஸோ இப்போ ஐ திங்க் எல்லாருக்கும் ஐ திங்க் யூ ஹேவ் காட் இட். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிள். த ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் 4 plates each having an area A arranged as shown in the figure above. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் நம்மளை என்ன கேட்குறாங்க? ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் இது வந்து parallel plate கெப்பாசிட்டர் கான்செப்ட் இல்லையா? இதில் ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஏவோட இடத்துல பாசிட்டிவ், பியோட இடத்துல நெகட்டிவ் போட்டுக்கோங்க. இல்லை இங்கே பாசிட்டிவ் அங்கே நெகட்டிவ் போட்டாலும் சரி. ஓகே, அப்போ இதில் எந்தெந்த பிளேட்ஸ்லாம் பாசிட்டிவாக இருக்கும்? ஏல கனெக்ட் ஆகிருக்கிறதுலாம் பாசிட்டிவாக இருக்கும், விச் மீன்ஸ் இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். அண்ட் பியில் கனெக்ட் ஆகிருக்கிறதுலாம் எப்படி இருக்கணும்? நெகட்டிவ் நெகட்டிவ். அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லையா? அப்போ இந்த பேர் வந்து ஒரு கெப்பாசிட்டர். சரியா? இது வந்து ஒரு கெப்பாசிட்டர். ஓகே, ஃபைன். அடுத்து மறுபடி வேற எங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவ் பிளேட்டு, இது ஒரு நெகட்டிவ் பிளேட். ஸோ ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளேட் இருக்குன்னா அப்போ இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த நடுவில் இருக்க ரீஜன் இருக்குல்ல, இது சென்ட்ரல் ரீஜன், இதில் நீங்கள் என்ன கவனிக்கலாம் அப்படின்னா ரெண்டுமே எப்படி இருக்குது? நெகட்டிவாக தான் இருக்குது. அப்போ ரெண்டு நெகட்டிவ் பிளேட் சேர்ந்து கெப்பாசிட்டர் ஃபார்ம் பண்ணுமா? ஃபார்ம் பண்ணாது. அப்போ இங்கே மொத்தமாக எத்தனை கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது? ரெண்டு இருக்குது. ரெண்டு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? பேரலல்ல கனெக்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான். கெப்பாசிட்டர் பேரலல்ல கனெக்ட் ஆயிருந்தால் நீங்கள் எப்படி ஆட் பண்ணுவீங்க? C1 + C2ன்னு டேரெக்டாக ஆட் பண்ணுவீங்க. ரெண்டுதோடைய வேல்யூ C தான் அப்படின்னா அப்போ C + C வந்து என்ன ஆகிடும்? 2C. அப்போ 2 × parallel plate capacitor ஃபார்முலா என்னது? ε0A/d. 2 × ε0A/d. ஸோ தட்ஸ் அ ஆன்சர். சரியா? அப்போது இங்கே எந்த ஆப்ஷன் வந்து 2 × ε0A/d இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு parallel plate capacitors வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது சரியா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த பக்கம் ஒரு சைடு வந்து பாசிட்டிவ் ஒரு சைடு வந்து நெகட்டிவ்னு போட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் பேர் இருக்க பிளேட்ஸாக வந்து எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா தே ஃபார்ம் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ அதை மட்டும் அழகாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி. இட்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் நாட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஃபைன். அண்ட் ஆப்ஷன் சி ஃபைன். ஓகே, இப்போ பாருங்க அடுத்த கொஸ்டின். த ஹீட் டெவலப்டு இன் half a minute resistor of resistance 5 ohm is 15,000 joules. The current through the resistor is. இந்த இடத்துல வந்து நம்மள என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா current through the resistor வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஹீட் டெவலப்டு பத்தி பேசுறாங்க. சரியா? நமக்கு இங்க போய் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கு, என்னென்ன கிவன்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 5 ohms இருக்கு. சரி, அடுத்து வந்து இங்க ஹீட் டெவலப்டு H உடைய வேல்யூ 15,000 joules அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது என்ன லாவை பேஸ் பண்ணது நீங்க கொஸ்டின் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். அப்போ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் உடைய ஃபார்முலா வந்து என்னது? I² RT இல்லையா? சரி, டைம் பீரியட் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ½ a minute அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ½ a minuteனா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி சப்ஸ்டிட்யூட் இட் ஆஸ் 30 seconds. சரியா? டைம் உடைய வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 30 secondsன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் அழகாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் எல்லா வேல்யூ நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். H = I உடைய வேல்யூ கொஸ்டினில் என்ன இருக்குது? அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ R உடைய வேல்யூ என்ன இருக்குது? R உடைய வேல்யூ வந்து 5 இருக்குது. டைம் என்ன இருக்குது? 30 seconds இருக்குது. ஹீட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 15,000 கொடுத்துருக்காங்க. அப்போ I உடைய வேல்யூ என்னன்னு தெரியணும்னா 15,000 divided by 5 × 30 இப்படி கால்குலேட் பண்ணுங்க. சரியா? என்னென்ன டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்க. அப்போ 5 15,000னா இட் இஸ் 3000 கேன்சல் பண்ணிக்கலாம். தென் இட் இஸ் கோயிங் டு பி 100. ஸோ எல்லாருக்குமே 100 ஆம்பியர் ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிடுங்க. ஸோ ஆன்சர் இஸ் பி. ஓகே, இட் இஸ் கோயிங் டு இல்லையா? ஏதாவது 0 விட்டுனா I² போ I². ஸோ I² is equal to தான் 100 ஆம்பியர் வந்திருக்கு. அப்போ I is equal to 10 ஆம்பியர். ஓகே, I² விட்டுட்டேன். ஸோ I உடைய வேல்யூ வந்து இங்கே என்னது? 10 ஆம்பியர். எஸ் ஸ்கொயர் போட்டேன். நீங்கள் கவனிக்கிறதுக்கு முன்னாடி நான் போட்டேன். சரியா? ஸோ ஆரம்பத்திலே ஆனால் ஃபர்கட் ஸ்கொயர்னு ஒன்று வந்திருக்கு. ஓகே, ஃபைன். ஸ்கொயர் போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாருக்கும் கிளியரா? வாட் ஹேப்பன் சார் டுடே? கொஞ்சம் தூக்கம் இல்லை, அவ்வளோதான். ஓகே, கொஞ்சம் தண்ணி குடிச்சா சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாம் அடுத்த சம் போயிடலாமா? வேறு ரெடியா? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. பார்ப்போம். ஒரு தப்பு வந்தாலும் சார் டைம் வந்து 1/2ன்னு போடலாமா? அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் செகண்ட்ஸில் தானே போடணும். எப்படியா இருந்தாலும் டைம் வந்து ½ a minuteனா நீங்கள் மினிட்ஸில் டைமை சப்ஸ்டியூட் பண்ணவே கூடாது. SI யூனிட்டில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். விச் மீன்ஸ் அப்போ 30 seconds தான் போட்டு ஆகணும். சரியா? ஓகே,
இப்போ ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக போகலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அடுத்த கொஸ்டினில் n ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இது எல்லாத்துடைய ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குது, விச் இஸ் r. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், முதல்ல சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ n ரெசிஸ்டர்ஸ் ஓகே சீரீஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு எழுதலாம்னா n இன்ட்டு ஆர் அப்படின்னு எழுதலாம். எத்தனை ரெசிஸ்டர் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர்னு இப்படியே ஆட் பண்ணிகிட்டே போவீங்க அன்டில் அப்படியே ஆட் பண்ணிகிட்டே போவோம் இல்லையா, ஆர் என். ஸோ அப்போது என்னென்னு எழுதுவோம், n இன்ட்டு ஆர்னு எழுதுவோம் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை. அதான் நான் இங்கே செய்கிறேன். சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும்போது என்னது n இன்ட்டு ஆர். சரி, பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு, ரெண்டாவது சினாரியோ அதான் சொல்கிறாங்க இல்லையா, அண்ட் இன் பேரலல் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அதே மாதிரி n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அடுத்து வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கான், பேரலில் கனெக்ட் ஆகிருக்கான். ஸோ n ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் சினாரியோ எடுத்துப்போம். அப்போ n ரெசிஸ்டன்ஸ் பேரலில் இருக்குன்னா அப்போது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலுக்கு we have to substitute it like this, r divided by n ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா, we have to substitute it as r divided by n. இப்போது நம்மளை என்ன செய்ய சொல்கிறாங்க, இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். இது ரெண்டுத்தையும் they are asking us to divide, நம்மளை ரேஷியோ எடுக்க சொல்கிறாங்க. சரியா, அப்போ இது ரெண்டுத்தையும் ரேஷியோ எடுக்கிறோம், 1 divided by 2 அப்படின்னு ரேஷியோ எடுக்கிறோன்னா என்ன ஆன்சர் வரும், nr divided by r divided by n. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவோம். அப்போது ஆர் ஆர் கேன்சல் ஆகிடும், n மேலே போயிடுச்சு அப்படின்னா n ஸ்கொயர். ஓகே, ஸோ n ஸ்கொயர் இஸ் டு 1. கீழே எதுவும் டேர்ம் இல்லை, எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, அப்போ 1 தான் இருக்கும். அப்போ n ஸ்கொயர் இஸ் டு 1. ஸோ அதுதான் இங்கே ஆன்சராக இருக்கணும். n ஸ்கொயர் இஸ் டு 1 தான் வந்து இங்கே என்னவாக இருக்கணும், ஆன்சராக இருக்கணும். சரியா, ஸோ எல்லாருமே ரோட் த ஆன்சர் இல்லையா, பிபிபி. அதுவும் தமிழ் ட்ரெயிலர்ஸ் வந்து ஆன்சரை போட்டு தாக்கிட்டே இருக்காரு, n ஸ்கொயர் 1. ஓகே, so just a minute guys, I will just come here. Okay, just a minute, just wait. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா, சாய் ஒன்லி லெசன் 2 கோயிங் ஆன். தோ வந்தாச்சு, இருங்க எல்லா லெசன்லையும் முடிச்சிடும். ஓகே சார், ஹவு மினிமம் புக் பேக் 1 month they will ask சார் சம். ஓகே சார், எஃபெக்டிவ் இன் பேரலல் வந்து எப்படி சார்? ஓகே, அஜய்குமார் தங்குதுரை, நான் வந்து உங்களுக்கு அது ஷார்ட்டாக அழகாக சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கவனிங்க. இப்போது நீங்கள் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போது 1 divided by equal to 1 divided by r plus 1 divided by r plus 1 divided by r இப்படி தானே ஆட் பண்ணுவீங்க. எல்லாமே டினாமினேட்டரில் இருக்குது, எல்லாமே எப்படி இருக்குது, சேம், எல்லாமே சேம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படி சொல்லிட்டாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 இருக்குன்னா 3 by rன்னு எழுதுவீங்க, இல்லை 4 இருந்துச்சுன்னா 4 by r, 5 இருந்துச்சுன்னா 5 by r. அதனால தான் ஷார்ட்டாக என்ன செய்கிறோம், n divided by r அப்படின்னு எழுதுகிறோம். when n number of resistors are connected in parallel and அந்த ரெசிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரே ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குன்னா அப்போ n divided by r. சரியா, ஸோ இப்போ கிளியர் ஆச்சா? ஓகே, ஸோ n ஸ்கொயர் இஸ் டு 1 எல்லாரும் ஆன்சர் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம புக்கில் இருக்க ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். சரியா, எக்ஸாம்பிள் 2.2. அகைன் இதை நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கவும் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 570 நியூட்டன் பெர் கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. சரியா, இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு காப்பர் ஒயரில் அப்ளை பண்ணுறோம். அப்புறம் இங்கே ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க, எலக்ட்ரானுக்கு. அப்போது இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்க, சார்ஜோடைய வேல்யூ சொல்கிறாங்க. சார்ஜோடைய வேல்யூ ஃபார் எலக்ட்ரான் வந்து என்னவாக இருக்கும், 1.6 into 10 - 19 கூலுமாக இருக்கும். சரியா, 1.6 into 10 - 19 கூலுமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலாவை என்னென்னு எழுதுவோம்னா
சார்ஜ் இல்லையா, சார்ஜ் கூட ரிலேட் பண்ணி எழுதலாம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ரைட் இட் லைக் திஸ், ஃபோர்ஸு per unit charge. சரியா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை யூனிட் சார்ஜ். இங்கே நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா நியூட்டனுடைய ஃபார்முலாவை எடுத்துப்போம். இப்போ நியூட்டன் ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இதிலிருந்து நம்ம ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ்ன்னு எழுதலாம். இப்போது நமக்கு இந்த ஃபார்முலாவிலேருந்து ஃபோர்ஸை என்னென்னு எழுத முடியும், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு சார்ஜ்னு எழுத முடியும். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு சார்ஜ் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபோர்ஸோடைய இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு சார்ஜ் டிவைடட் பை மாஸ். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 570 கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் வந்து என்னது, 1.6 into 10⁻−19 கூலும் டிவைடட் பை, இப்போ மாஸ் ஆஃப் அ எலக்ட்ரான் வந்து என்னது, 9.1 into 10⁻−31 kg. இப்போ இந்த வேல்யூலாம் நமக்கு மனப்படமாக இருக்கணும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன, அதுமாதிரி சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன, இதெல்லாம் மனப்படமாக இருந்தால் தான் இந்த சம்மை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை வந்து வி கேன் ட்ரை டு சால்வ் இட். சரியா, ஸோ அப்போ சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன கவனிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து 570 1.6 வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது வந்து கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 900 கிட்ட ஒரு வேல்யூ வரும். ஓகே, மல்டிப்ளை பண்ணி பார்க்குறீங்களா, மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ கெட் அன் ஆன்சர் அரவுண்ட் வாட், 900, நாட் 0.0003 கிடையாது. இல்லை, தமிழ் ட்ரெய்லர்ஸ் நாட் தட். ஸ்லோ நெட் சார், சாரி டு ஆஸ்க் பட் ஒர்த் பீயிங் இன் திஸ் லாங் லைவ். முகமது அனாஸ், இட் இஸ் அப் டு யூ. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் போடுறோம். ஸோ நீங்கள் ப்ராப்ளம்ஸ் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டால் யூ கேன் ஸ்டே ஹியர். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி சம்திங் எல்ஸ்னால் யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். இட் இஸ் பியூர்லி அப் டு யூ. சரியா, ஸோ இப்போது ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ ஆக்சலரேஷனுடைய வேல்யூ நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இங்கே யூ ஆர் கோயிங் டு கெட் சம்திங் அரவுண்ட் 1.001 into 10⁻14. சரியா, 1.001 into 10⁻14 வரும் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷன் நீங்கள் சீக்கிரமாக அதை ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிவிடுங்க. 570 1.6 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 900 கிட்ட ஆன்சர் வருதா, சீக்கிரம் வெரிஃபை பண்ணுங்கள். ஓகே, 912 சூப்பர், அவ்வளோதான் விஷயம். அதை முடிச்சிட்டிங்கனாலே வேலை முடிஞ்சது. 10 மட்டும் கிராஸ் செக் பண்ணி அப்போ 10⁻14 அப்படின்னு எடுத்து எழுத வேண்டியதான். சார் சம் டீச் பண்ணுங்கள், நோ 1 mark ப்ளீஸ். சிவா, ஆக்சுவலி நம்ம சம்மு தான்ப்பா போடுறோம், இட் இஸ் நாட் 1 mark, ரைட்? இதை பார்த்தா உங்களுக்கு 1 mark மாதிரியா இருக்கு? we are actually practicing sums from 2 and 3 marks, right? direct 1 marks எதுவும் நம்ம சால்வ் பண்ணல இல்லையா? you are seeing the videos or not? ஓகே, திவ்யா வந்து பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்லோ நெட். ஓகே, திவ்யா திரும்ப வந்துட்டாங்க. ஓகே, சம் தான் டீச் பண்ணுறாரு. எஸ், ஸோ மேபி இஸ் வாட்சிங் அ டிஃப்ரெண்ட் வீடியோவா, சரியில்லை. ஓகே, சரி. இப்போ அடுத்து in a tangent galvanometer experiment for 2 different values of current if the deflections are 45 degree and 30 degree respectively, அப்போ ரேஷியோ ஆஃப் கரண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே ரேஷியோ ஆஃப் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர் கான்செப்ட் வர. இப்போ டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டரில் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? ஏன்னா உங்களுக்கு இங்கே ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து θ1 which is 45 degree, இன்னொன்று θ2 which is 30 degree. ஓகே, நம்மளை வந்து அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இது ரெண்டுத்துடைய ரேஷியோ என்னவா இருக்கும், θ1 டிவைடட் பை θ2 உடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும், வாட் இஸ் த வேல்யூ அப்படின்றது தான் கொஸ்டின். அப்போது டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டரில் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, NBAI டிவைடட் பை K இல்லையா, NBAI டிவைடட் பை K, இதான் வந்து ஃபார்முலா. இப்போது சி நம்மளை கேட்டிருக்கிறது வந்து ஆக்சுவலாக ரேஷியோ ஆஃப் கரண்ட் இல்லையா. ஸோ அப்போ ரேஷியோ ஆஃப் கரண்ட்னா I1 டிவைடட் பை I2 உடைய வேல்யூ என்ன. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்போ கரண்ட் இருக்கா, இருக்குது. இங்கே டீட்டாவும் இருக்குது, கரண்ட்டும் இருக்குது. அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கா, அதை மட்டும் பாருங்கள். ஸோ ஆன்சர் வந்து ஒரு சில பேர் சொல்லியாச்சு, பட் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் டி. ஆக்சுவலாக நாட் டி. டியில் வந்து 1:√3 தானே இருக்குது. நம்ம ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எஸ், அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக என்ன பண்ணலாம், θ1 டிவைடட் பை θ2 இஸ் ஈக்குவல் டு I1 டிவைடட் பை I2 இப்படி எழுதலாம். θ1 டிவைடட் பை θ2 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, I1 டிவைடட் பை I2க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ I1ஓட இடத்துல ஓகே சாரி θ1ஓட இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 45 டிகிரி. அண்ட் θ2ஓட இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 30 டிகிரி. ஸோ 45 டிகிரியை 30 டிகிரியால் டிவைட் பண்ணுங்கள். 45ஐ 30ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும், டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 3/2 வருமா? யார் யாருக்கெல்லாம் 3/2 வருது அப்படின்னு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். 3/2 3/2 3/2. 45ஐ 30ஆல் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான்.
என்னடா ஆன்சரை தவிர மீது எல்லாத்தையும் சொல்கிறீங்களே. இப்போ நான் தெளிவாயிட்டா நீங்கள் தெளிவாக இல்லையோ? 3/2 இப்போ தான் ஆன்சர் வர ஆரம்பிக்குது. ஸோ ஆக்சுவல் ஆன்சர் வந்து என்னது? பி 3/2. 45 டிகிரி 30 டிகிரி நீங்கள் டிவைட் பண்ணுறீங்கன்னா யூ வில் கெட் டைரக்ட்லி 3/2. அவங்க ரேஷியோ தானே கேட்குறாங்க, அப்போ நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் யோசிக்கக்கூடாது. ஓகே, ஸோ அது ஆன்சர் ஹியர் இஸ் வாட்? 3/2. ஸோ எல்லாருக்குமே வந்து இங்கே இந்த சம் இங்கே டேன் டீட்டா போட தேவையில்லை. இல்லை, நம்ம வந்து இங்கே கேல்வனோமெட்ரிக் டிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் பார்க்குறோம், டீட்டா ஃபார்முலா மட்டும்தான். ஸோ நோ, டேன் டீட்டா கிடையாது. சரியா? டேன் டீட்டா தேவையில்லை. ஓகே, டேன் டீட்டா தேவையில்லை, ஜஸ்ட் டீட்டா ஆங்கிள் வச்சு மட்டும்தான் போடணும். சரியா? ஓகே, ஃபைன். அடுத்து, the horizontal component and vertical component of Earth's magnetic field at a place are 0.15 Gauss and 0.26 Gauss respectively. சரியா? அப்போ இந்த இடத்துல angle of dip என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? BVயோட வேல்யூ வந்து 0.26 G. அடுத்து BH horizontal component வந்து என்ன அப்படின்னா 0.15 G அப்படின்னு வந்து கொஸ்டினில் கொடுத்தாச்சு. சரியா? இப்போ நம்மள வந்து என்ன கேட்குறாங்கன்னா tan I உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ tan I உடைய ஃபார்முலா வந்து என்னது? BV divided by BH. ஸோ tan I is equal to BV உடைய வேல்யூ வந்து என்னது? 0.26 Gauss divided by, இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 0.15 போடணும். ஸோ 0.15 Gauss. இதை நான் என்ன பண்ணுறேன்? 26 divided by 15 போட்டுக்கிறேன். இப்போ 26ம் 15ம் டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்களேன். நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா you will get something around 1.733 something like this. எல்லாருக்குமே இந்த மாதிரி 1.733 வருதா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிடுங்க சீக்கிரமாக, ஃபாஸ்ட்டாக. ஸோ ஆன்சர் வந்து டி, ஆன்சர் வந்து சி, ஆன்சர் வந்து டி. 45 டிகிரி 1.532 இதெல்லாம் முன்னாடி சம். BH is equal to tan theta வா சார்? இதுக்கு BH is equal to tan theta ஃபார்முலாவா? இங்கே வந்து நமக்கு ஹரிசாண்டல் வெர்டிகல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. எஸ், 1.733 வருது இல்லையா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இங்கே 1.732, ஓகே, 1.732னா நீங்கள் அதை வந்து என்னென்னு எழுதுவீங்க? 1.732ன்றது என்னது? சீக்கிரம் சொல்லுங்கள் பார்ப்போம். 60 டிகிரி. அடிமி சென் பாய் பேரை பற்றியா? ஸோ √3 கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ tan I is equal to நம்ம 1.733 ஜஸ்ட் √3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ tanல எப்போ √3 வரும் அப்படின்னா அப்போ I is equal to tan inverse of √3. ஸோ I உடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா it will be equal to 60 டிகிரி. I உடைய வேல்யூ வந்து என்னது? It is 60 டிகிரி அப்படின்னு அழகாக டிரைவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சமயம் எல்லாருக்கும் கிளியரா? இதில் யாருக்கா சந்தேகம் இருக்கா? ஸோ கொஸ்டினில் வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் காம்பனன்ட், வெர்டிகல் காம்பனன்ட் ரெண்டுத்துமே கொடுத்துட்றாங்க. ரெண்டுத்துமே கொடுத்துட்டு வந்து உங்களை வந்து தேர் ஆஸ்கிங் டு ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்னா அப்போ நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? tan I is equal to BV divided by BH. ஓகே, ஆனால் கொஸ்டினில் கவனமாக பார்க்கணும். சரியா? இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் காம்பனன்ட் 0.15ன்னு கொடுத்துருக்காங்க, அப்புறமா தான் வெர்டிகல் காம்பனன்ட் 0.26ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த படிக்கும்போது ஆர்டரை கவனிங்க. சில நேரத்தில் என்ன தப்பு நடக்கும் அப்படின்னா 0.15 divided by 0.26ன்னு போட்டு டிவைட் பண்ணி வச்சுருவீங்க. எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிட்டு சப்ஸ்டியூஷனில் தப்பு பண்ணுறீங்க. அந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கோங்க. சரியா? லாக் வருது and it right, we are going to see about log also. சரியா? So the magnitude of magnetic field of a long straight wire carrying a current of 2 ampere at a distance of 1 meter from it from S. ஓகே, இங்கே வந்து என்ன கேட்குறாங்க? மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னவா இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு? ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் கேரியிங் அ கரண்ட் ஆஃப் 2 ஆம்பியர்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர், அதில் கரண்ட்டுடைய ஃபார்முலா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா வந்து என்னது? B is equal to நீங்கள் என்னென்னு எழுதுவீங்க? μ0 I divided by 2πrன்னு எழுதுவீங்களா? இதுதான் ஃபார்முலாவா? அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் முதல்ல கொஸ்டினில் இருக்கா அப்படின்னு பார்த்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் R உடைய வேல்யூ 1 மீட்டர், எஸ் கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்கு? டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து I உடைய வேல்யூ இருக்கா? I உடைய வேல்யூ வந்து என்ன இருக்குது? 2 ஆம்பியர். இங்கே பாருங்கள், 2 ஆம்பியர்னு இருக்குது. அப்போ I is equal to 2 ஆம்பியர், அதுவும் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன வேல்யூ வேணும் நமக்கு? தட்ஸ் இட். இந்த ரெண்டு வேல்யூ இருந்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? B is equal to முதல்ல μ0 உடைய இடத்துல μ0 உடைய வேல்யூ வந்து 4π into 10⁻⁻7 இல்லையா? கேல்குலேஷன்ஸில் இப்படி தான் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 4π into 10⁻⁻7 into கரண்ட்டுடைய வேல்யூ 2 divided by 2π into R உடைய வேல்யூ வந்து என்னது? 1 மீட்டர். ஸோ இது அப்படி நீங்கள் டேரெக்டாக சிம்பிளாக டிவைட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எஸ், KO777 வந்து ஆன்சர் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா சார் அது வந்து 2 into 10⁻⁻7 அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் இட். நீங்கள் அழகாக அதை வந்து என்ன பண்ணிடலாம்? போட்டு முடிச்சிடலாம். ஒரே ஒரு விஷயம், இன்னொரு 2 இருக்கே,
அதை விட்டாச்சு போல். KO 777 2π 4π மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 வருமா? அப்போ இங்கிட்டு ஒரு 2 இருக்குது, இங்கிட்டு ஒரு 2 இருக்குல்ல, 2 × 2 வந்து என்ன ஆகிடும்? 4ன்னு ஆகிடும். 4ன்னு ஆயிடுச்சுன்னா அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 4 × 10⁻⁻7 கிடைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஆன்சர் 4 × 10⁻⁻7 அதாவது டி கிடைக்குது அப்படின்னு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சூப்பர், எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. வெரி குட். ப்ளீஸ் மெசேஜ் இன் குரூப் when log teaching. ஓகே, திவ்யா வந்து ஸோ ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டடி சம்திங் எல்ஸ்னு நினைக்கிறேன். சரிம்மா, நான் லாக் டீச் பண்ணும்போது கண்டிப்பாக குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுறேன். ஓகே, டெஃபினட்டாக திவ்யா, ஐ சா த மெசேஜ். ஓகே, ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. இது எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா, ஃபஸ்ட்டு சீரீஸில் அப்புறம் பேரலில். சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு பார்த்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 15 சொல்லியிருக்காங்க. அடுத்து பேரலில் இருக்க பார்த்து 56/15 சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்சஸ். ஸோ இங்கே 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து R1, அதோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியல. R2, அதோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியல. இது ரெண்டுத்தையுமே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இங்கே. சரியா? ஃபஸ்ட்டு சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம், அதாவது R1 + R2. அப்போ அதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கான்? 15 ஓம்ஸாக இருக்கான். ஓகே, இது வந்து என்ன கனெக்ஷன்? சீரீஸ். சரி, இப்போ அடுத்து இதே வந்து பேரலலில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, அப்போ பேரலலில் கனெக்ட் பண்ண ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? R1 R2 / R1 + R2 இல்லையா? ஸோ இதோட ஃபார்முலா வந்து என்னவா இருக்குது அப்படின்னா 56/15 இருக்குது. ஓகே, 56/15. அப்போ வந்து நம்ம இங்கே என்ன செய்யலாம்? R1 + R2 உடைய வேல்யூ 15 இல்லையா? ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் R1 + R2 இருக்குது பாருங்கள், இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ நான் பேரலல் ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். பேரலல் ஃபார்முலாவை எடுத்து R1 R2 / R1 + R2 உடைய இடத்துல வந்து 15 = 56/15 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ இங்கேயும் 15 இங்கேயும் 15 இருக்குது, 2 கேன்சல் ஆகிடும். அப்போ அதுலேருந்து R1 R2 உடைய வேல்யூ வந்து 56. அப்போ R1 = 56/R2 அப்படின்னு நான் எழுதலாம். சரியா? என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, I'm going to write the value for R1 as what? 56/R2. ஓகே, சரி, இப்படி எடுத்து எழுதியாச்சா? இப்போது நம்ம இந்த வேல்யூ வச்சு என்ன செய்யலாம்? அகெயின் சீரீஸ்க்கு வரும். சீரீஸ் ரிலேஷனில் நமக்கு என்ன தெரியும்? R1 + R2 உடைய வேல்யூ வந்து 15 தெரியும். இப்போது R1 உடைய இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 56/R2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 56/R2 + R2 = 15. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த இடம் தான் கவனமாக இருக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 56 + R2² = 15 இங்கே வந்து /R2 இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இப்போ இந்த R2வை இப்படி எடுத்துகிட்டு வந்துடுவோம், 15 பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ 15 பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும்? அடுத்து இடம் தான் பத்தாது போல் இருக்குது. ஓகே, 56 + R2² = 15R2. ஓகே, 15 R2 இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குதா? இதை வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றும். சரியா? we are going to change it into a quadratic equation. அப்போது R2² - 15R2 + 56 = 0 அப்படின்னு ஒரு ரிலேஷன் கிடைக்குது. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரைக்கும் ஓகே சார், எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். சார் பேரலல் எப்படி? யூ ரோட் பேரலல் நம்பர் அண்ட் தென் wrongly. ஓகே சார், R1 is 8 or 7. எஸ், R1 is 8 or 7. R2 வேல்யூ வந்து 8. ஓகே, ஆன்சர்ஸ் நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. சார் மிஸ்டேக்கன் சார், யூ ரோட் பேரலல் நம்பர் அண்ட் தென் wrongly. அது புரியலப்பா வாட் யூ சேயிங் அப்படின்ட்டு. புக் பேக்கா இல்லை ஓன் சம்ஸாவா? இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் அண்ட் PTA கொஸ்டின்ஸ். சரியா? பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் அண்ட் புக் பேக்கும் இருக்குது. ஓகேவா? எஸ், அண்ட் சயித் மோயினுடைய மெசேஜை பார்க்க சொல்கிறாரு. R1 + R2 / R1 R2 சார், நாட் R1 R2 / R1 + R2வா? இஸ் இட் ஸோ? இல்லையே. ரெசிஸ்டர்ஸின் பேரலல் இருக்குன்னா எப்படி எழுதுவீங்க? 1/RP is equal to 1/R1 + 1/R2ன்னு எழுதுவீங்க இல்லையா? இப்போது இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? R1 + R2 / R1 R2 1/RP. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் ஃபார்முலா என்னது? ஆக்சுவலாக R1 R2 / R1 + R2 தானே.
ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? மேலே ப்ளஸ் கீழே மல்டிப்ளிகேஷன் வராது. ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு மல்டிப்ளை அண்ட் தென் யூ ஹேவ் டு டிவைட். சரியா? இன்வெர்ஸ் பண்ணோம்ல, ஒருவேளை அந்த இன்வெர்ஸ் பண்ணுறத மறந்தாச்சோ? ஓகே, ஸோ எஸ், அந்த இன்வெர்ஸ் பண்ணணும். அதை பண்ணலன்னா தப்பாயிடும். சரியா? ஸோ ஞாபகமாக இன்வெர்ஸ் பண்ணுங்கள். ஓகே, சரி. மட்டும் பார்த்தா கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ண முடியுமா? எல்லாமே ஆக்சுவலாக ஒரு செக் வைக்கிற கொஸ்டினாகவே இருக்குது சார். நீங்கள் நடத்துறதை மட்டும் பார்த்தா போதுமா? நான் நடத்துறதை மட்டும் பார்த்தா போதுமானா ஒரு 80-85% போதும். நீங்கள் ஆக்சுவலாக என்ன செய்யணும், இப்போ நான் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ரெண்டு சம் எடுத்து நீங்கள் போட்டு பார்க்கணும். இதிலே வந்து இப்போ 56/15 இருக்குது, 46/13 இருந்தால் என்ன வரும்னு போட்டு பார்க்கணும். தென் ஒன்லி யூ கேன் ஆக்சுவலி ஸ்கோர். சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம்ப்பா. சரியா? எல்லாருக்கும் நான் ஒரு வாட்டி சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்? இட் இஸ் r² - 15r2 + 56. ஓகேவா? ஸோ r2² - 15r2 - 56. ஓகே, மைனஸா ப்ளஸ்ஸா? ப்ளஸ் 56 = 0. இதான் ஈக்குவேஷன் இல்லையா? இப்போது நமக்கு வந்து ரெண்டு நம்பர்ஸ், அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணும்போது வந்து -15 வரணும், ஆனால் மல்டிப்ளை பண்ணால் +56 வரணும். அப்போ அந்த ரெண்டு நம்பர்ஸ் என்ன? r2² - 7r - 8r + 56 = 0. சரியா? ஓகே, இப்போது இதில் நம்ம r2-வை வெளியே எடுத்துடலாம். சரியா? அப்போ r2-வை வெளியே எடுத்துட்டா r2 இங்கேயும் r2 இல்லையா? r2 - 7 ஒரு டேர்மு. அடுத்து ஓகே, இன்னொன்று வந்து என்ன பண்ணலாம், -8 வெளியே எடுத்துடலாம். ஸோ -8 வெளியே எடுத்துட்டா r2 - 7 இன்னொரு டேர்ம் = 0. ஸோ r2 ஓகே, ஒன்று வந்து 7ஆக இருக்கும், இன்னொன்று வந்து அனதர் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா r2உடைய வேல்யூ வந்து 8ஆக இருக்கும். ஸோ இட் ஷுட் பி எய்தர் 7 or 8. சரி, இப்போ r2 7ஆக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்போது r1உடைய வேல்யூ என்னவாக இருக்கும்னு கண்டுபிடிச்சி பாருங்கள். r1 + r2 வந்து என்னென்னா 15 இல்லையா? அப்போ r2 வந்து 7னா 7லேருந்து 15 மைனஸ் பண்ணலாம். அப்போ r1உடைய வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்னா 8. ஸோ எப்போல்லாம் r2 நீங்கள் 7ன்னு கன்சிடர் பண்ணுறீங்களோ தென் r1உடைய வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்னா 8ஆக இருக்கும். சரி, அப்போது நீங்கள் r2உடைய வேல்யூ வந்து if you are considering 8 அப்படின்னா அப்போ r1உடைய வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 7. ஸோ இந்த ரெண்டுத்தில் எதை நீங்கள் டிரைவ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இட் வில் பி கரெக்ட் தான். ஓகே, r2 = 7 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை r2 = 8 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வச்சாலும் சரி, they both are right. சரியா? அண்ட் ஆனிட்ராய்டு வந்து KO77க்கு அங்கே அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் சம் போடுங்க சார். எஸ்பா இன்னைக்கு போட போகிறோம். இன்ஃபேக்ட் அதுக்கு வந்து இப்போ அடுத்த அருண் சார் வருவார். சரியா? இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன், இப்போது லஞ்சுக்கு முன்னாடி அப்படின்னா வால்யூம் 1லேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் போட்டு முடிச்சிட போகிறேன். சரியா? ஆஃப்டர் லஞ்ச் வந்து உங்களுக்கு வால்யூம் 2லேருந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். சரியா? ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி. ஓகே, கண்டிப்பாக முடிஞ்சிடும். So resistance of a material of 20 degrees Celsius and 40 degrees Celsius வந்து 45 ohms and 85 respectively. Find its temperature coefficient அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு resistance of a material R வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ R வந்து இனிஷியலாக R0 உடைய வேல்யூ என்னவா இருக்குது, 45 ohmஸாக இருக்குது. சரி, resistance at a temperature வந்து என்னவா இருக்குது, resistance at a temperature is 85 ohmஸாக இருக்குது. சரியா? அடுத்து டெம்பரேச்சர் இனிஷியலாக என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் இனிஷியலாக 20 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்கு. இப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் டீயோடைய வேல்யூ வந்து என்னவா இருக்குன்னா 40 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்கு. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஆல்ஃபாவுடைய வேல்யூ. அப்போ ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு யோசிங்க. 1/R0 ஓகே இன்டூ ΔR/ΔT இதுதான் ஃபார்முலா. சரியா? அப்போ R0 உடைய வேல்யூ வந்து நான் என்ன போட்டிருக்கேன், 45 ohms. அப்போ என்ன பண்ணுங்கள், 1/45 இன்டூ இப்போ ΔRனா என்ன சார்னா சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ். அப்போ அது 85 - 45. இனிஷியலாக வந்து 45 ஆச்சு, ஃபைனலாக 85 ஆச்சு, அதனால் அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். டிவைடட் பை அது மாதிரி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தா ஃபைனலாக 40, இனிஷியலாக 20. ஓகே, இப்போ 85லேருந்து 45 நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன ஆகும், 1/45 இன்டூ 40/20ன்னு கிடைக்கும் இல்லையா? 85லேருந்து 45 மைனஸ் பண்ணால் 40, 40லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 20. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். இங்கே யூ வில் கெட் அ 2. ஓகே, ஸோ இப்போது 2/45. சரியா? 2/45 ஆன்சர் கிடைக்குது. இப்போ இதை மட்டும் நம்ம டிவைட் பண்ணி பார்த்துட வேண்டியதான். ஒன்றும் இல்லை, 200 வந்து நீங்கள் 45ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும், யூ வில் கெட் ஆன்சர் இன் 0.444ன்னு வருமா? ஸோ அதை மட்டும் அழகாக இப்போ எடுத்து என்ன பண்ணிடலாம், டிவைட் பண்ணி எழுதிடலாம். சரியா? ஸோ the final answer should be what? It should be 0.0444. என்ன பண்ணுங்க,
alpha is equal to 0.0444 per degree Celsius னு எடுத்து எழுதுங்க. இந்த யூனிட் வந்து ரொம்ப முக்கியம் சரியா. ஸோ per degree Celsius ஆல்ஃபாவுடைய வேல்யூ எல்லாருக்கும் இது வருதா அப்படின்றதையும் ஒரு வாட்டி அழகாக சால்வ் பண்ணி பார்த்துருங்க. 0.0444 பரத் அன்பழகன் அண்ட் ஆல் இன் ஒன் ஜேபி வெரி குட். ஓகே தட்ஸ் த ஸ்பிரிட். ஓகே அப்படியே அதே மாதிரி அழகாக போட்டுகிட்டே வாங்க. சார் பிடிஏ ப்ரீவியஸாக கொஸ்டின் பேப்பரை பார்த்தா எந்த சாப்டர்ஸில் இருந்து கம்பல்சரி 2 மார்க்ஸ் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே மை கெஸ். ஓகே நான் சொல்லும் போதே அது கெஸ்ன்னு தான் சொல்கிறேன். ஓகே ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இட் ஷுட் பி ஃப்ரம் 1, 2, 3, 4, 6 and 7 இந்த செட் ஆஃப் சாப்டர்ஸில் இருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க சரியா. ஃபஸ்ட்டு, செகண்ட், ஃபோர்த்து அண்ட் 6 and 7 ரே அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்துட்டீங்க அப்படின்னா போதும் சரியா. எஸ் டு பி ஃப்ராங்க் வந்து எல்லாராலையும் கெஸ் எல்லாம் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி ஹார்ட். இட் கேன் வந்து சேஞ்ச் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் 9th சாப்டர் சார் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க பாருங்க. ஏன் சார் என்ன அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்ன அது என்ன ஈஸியான சாப்டரா அதில் வந்து கேட்க முடியாதா? எஸ் கேட்க முடியும். ஓகே இது என்னோட ப்ரெடிக்ஷன் இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு சரியா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 6. சூப்பர். ஸ்டார் பாய் வந்து உடனே போட்டு தாக்கிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்க்யூட் பாருங்கள். சர்க்யூட்டில் வந்து எதெல்லாம் பேரலில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே ஸோ எதெல்லாம் பேரலில் இருக்குது அப்படின்னா இந்த டூவும் பேரலில் இருக்குது. பேரலில் இருக்குது பார்த்தோன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன், 2 2 பேரலில் இருக்குன்னா அப்போ அந்த 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஆன்சர் 1 வரணும், இங்கே 2 வரணும், இங்கே 3 வரணும். ஸோ இந்த ஹோல் காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து இட் இஸ் இன் சீரீஸ். ஸோ அதனால் ஆன்சர் வந்து 6. ஃபஸ்ட்டு இப்போ தான் இந்த சம்மை நான் கவனிக்கிறேன் சார், இதுக்கு முன்னாடி நான் போட்டப்போ நான் கவனிக்கல அப்படின்னா ஒன்றும் இல்லை. நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் கவனிங்க. இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு ஃபைண்ட் சீரீஸ் அண்ட் பேரல், ஒரு சர்க்யூட் பார்க்கும்போது சீரீஸில் இருக்கா பேரலில் இருக்கானே எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது சார்னா நீங்கள் அந்த சர்க்யூட்டில் கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி போடுங்க. I is equal to அப்படின்னு ஒரு கரண்ட் வந்து இதுக்குள்ளே பாஸ் ஆகிற மாதிரி போடுங்க. எங்கெல்லாம் ஒயர்ஸ் 2ஆக பிரியுதோ அங்கெல்லாம் கரண்ட்டும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா I1 I2 2ஆக பிரியணும். மறுபடியும் இந்த இடத்துல வந்து 1 சேருதுன்னா அப்போது இங்கே I, மறுபடியும் இந்த இடத்துல 2ஆக பிரியுதுன்னா மறுபடியும் I1 மறுபடியும் I2, மறுபடியும் இந்த இடத்துல 1 I, மறுபடியும் இந்த இடத்துல டிவைட் ஆகி I1 I2. ஸோ எங்கெல்லாம் ஜங்ஷன்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் கரண்ட் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சர்க்யூட்டில் எப்பயுமே டோட்டல் கரண்ட் என்ட்ரிங்கும் டோட்டல் கரண்ட் லீவிங்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும் சரியா. ஸோ இப்போ வந்து I1 I2 டிஃப்ரெண்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I1 I2 டிஃப்ரெண்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I1 I2 டிஃப்ரெண்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ இதெல்லாம் எப்படி இருக்குது, பேரலில் இருக்குது, 2 2ம் பேரலில் இருக்குது சரியா. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலில் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் வந்து நான் ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு என்ன சொன்னேன், அந்த ஷார்ட்கட்டை யோசிச்சிங்கன்னா போதும். எல்லா ரெசிஸ்டன்ஸும் சேமாக இருக்குது அப்படின்னா அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ரைட் இட் ஆஸ் R/N. அப்போது இதில் பாருங்களேன், இதுவும் 2 இதுவும் 2. ஓகே ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ரெண்டுமே என்னது 2. அப்போ அந்த 2 வந்து என்ன பண்ணுங்க, எத்தனை இருக்குது, 2 இருக்குது, 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 1 வந்துடும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே 4. அப்போது 4 இருக்குது, எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஸோ 4 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இட் வில் பி 2. சரி இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அப்போது 6ஐ என்ன செய்யணும், 2ஆல் டிவைட் பண்ணணும், அப்போ 3 சரியா. 2 ரெசிஸ்டன்ஸுமே சேம்னா எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணுங்க. ஒரு பேச்சுக்கு இந்த இடத்துல இன்னொன்று இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம், இதுவும் 6, இது 3மே 6. அப்போ என்ன நம்பரால் டிவைட் பண்ணுவோம், இதிலே 1 2 and 3 3மே வந்து 6 இருக்கு பேரலில். என்ன நம்பரால் டிவைட் பண்ணுவோம் இப்போ, 6 divided by என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம், கமெண்ட் ஃபாஸ்டா 3. அவ்வளோதான். ஓகே யூ ஹேவ் டு டிவைடட் பை 3. ஓகே அதான் அந்த R/N ஃபார்முலா. ஸோ அதை வச்சு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் குவிக்காக சால்வ் பண்ணிடலாம், பெருசாக உட்காந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி அடுத்து அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிடும், 1 2 அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. இப்போ இது எல்லாத்துலேயுமே என்ன ஆகும், ஜங்ஷனே இல்லாததுனால சேம் கரண்ட் I தான் எல்லாத்துலேயுமே ஃப்ளோ ஆகும். அப்போ இது ஒரு சீரீஸ் கனெக்ஷன். ஸோ 1 + 2 + 3 அப்போ ஃபைனலாக ஆன்சர் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 6 ohms அப்படின்னு ஆன்சர் கிடச்சிரும் சரியா. எஸ் ஃபார்மில் வந்து R/N அந்த ஃபார்மில் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஹியர் இட் இஸ் போத் பேரலல் அண்ட் சீரீஸ் ரெண்டுமே இருக்குது. ஆமாம் ஃபஸ்ட்டு பேரலல் போடுறோம், போட்டுட்டு இப்போ அடுத்த சர்க்யூட் இந்த பேரல் சால்வ் பண்ணதுக்கப்புறம் இருக்க சர்க்யூட் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே பார்க்கறதுக்கு சீரியஸாக இருக்கும். சார் 3 மார்க் எந்த சாப்டரில் வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, 3 மார்க் எந்த சாப்டரில் வருமா இல்லை 3 மார்க்கில் ப்ராப்ளம்ஸ் எந்த சாப்டரில் வருமா? அண்ட் இன்னொன்று அதான் இந்த கெஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம இப்போதைக்கு போக வேண்டாம். லெட் அஸ் பி ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரிதிங். எதுலேருந்து கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணுவோம், யூ டோன்ட் வரி. ஓகே
ஸோ அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ஒய்ன்னு சொல்கிறாங்க. ஆர் மேக்னடைஸ்ட். அப்போது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒன்றுக்கு 500, இன்னொன்றுக்கு வந்து 2000 அப்படின்னு சொல்கிறாங்க. த மேக்னடைசிங் ஃபீல்டு இஸ் 1000 ஆம்பியர் மீட்டர். ஓகே, ஸோ என்னென்ன வேல்யூ இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இருக்குது. ஸோ எம் உடைய வேல்யூ M1 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 500 ஆம்பியர் per மீட்டர். இன்னொரு சினாரியோவில் M2 உடைய வேல்யூ வந்து என்னவா இருக்குது அப்படின்னா 2000 ஆம்பியர் per மீட்டராக இருக்குது. சரியா? வேறு ஏதாவது வேல்யூ சொல்கிறாங்களா? மேக்னடைசிங் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் தேர் இஸ் அ மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னா தென் அதோட வேல்யூ நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? H உடைய வேல்யூ ரெண்டு சினாரியோலையும் சேமா. ஸோ அதோட வேல்யூ வந்து 1000 ஆம்பியர் மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த சஸ்ஸபிலிட்டிஸ் ஆஃப் த டூ மெட்டீரியல்? சஸ்ஸபிலிட்டி ஃபார்முலா கேட்குறாங்க. அப்போ சஸ்ஸபிலிட்டி அப்படின்னாலே அதோட ஃபார்முலா வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்க? மேக்னடைசேஷன் M டிவைடட் பை H இப்படி தான் எழுதுவோம் இல்லையா? திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் சஸ்ஸபிலிட்டி இல்லையா? இது நம்ம நேற்று கூட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம மேரத்தான்லலாம் இந்த ஃபார்முலாவை. ஸோ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ என்ன சார் செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபார் ஃபஸ்ட்டு சினாரியோ, ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் சஸ்ஸபிலிட்டி வேல்யூ சஸ்ஸபிலிட்டி 1ன்னு வச்சுப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து மேக்னடைசேஷன் என்னவா இருக்குன்றாங்க? 500 இருக்குன்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் மேக்னடைசிங் ஃபீல்டு வேல்யூ வந்து என்னது? 1000 இருக்குன்றாங்க. அப்போ 500 1000 டிவைட் பண்ணால் வில் கெட் 1/2 இல்லையா? சஸ்ஸபிலிட்டி 500 நம்ம 1000 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1/2. அடுத்து வில் கோ வித் செகண்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் கண்டிஷனுக்கு என்ன பண்ண போகிறோம்? சஸ்ஸபிலிட்டி வந்து 2ன்னு எடுத்துப்போம். இப்போ செகண்ட் கண்டிஷனில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் என்னவா இருக்குது? 2000 இருக்குது. M2 வந்து இங்கே பாருங்கள் 2000. அப்போ 2000 மறுபடி அதே 1000 டிவைட் பண்ணும். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 2 கிடைக்கும். சரி, இப்போ ஃபைனலாக என்ன கேட்குறாங்க? ரேஷியோ பிட்வீன் த சஸ்ஸபிலிட்டிஸ் என்ன? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னை செகண்ட் ஒன்னால் டிவைட் பண்ணும். அப்போ ஃபஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 1/2 இல்லையா? ஸோ அந்த 1/2 இப்போ நம்ம என்ன செய்யணும்? 1/2 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன ஆகிடும்? 1/2 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? எஸ், 1:4. சரியா? வில் கெட் an ஆன்சர் ஆஃப் 1:4. சரியா? ஸோ என்ன பண்ணுங்க? ரேஷியோ, ஓகே, இது எக்ஸ் மாதிரி போட்டேன். 1/2 இஸ் ஈக்குவல் டு 1/4. அதான் ஃபைனல் ஆன்சர். இதோட அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவங்க கேட்டதை நம்ம இங்கே என்ன பண்ணியாச்சு? அழகாக கண்டுபிடிச்சாச்சு. சரி, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ. சரியா? இன் புக் தே ஆஸ்க்டு விச் கேன் பி ஈஸிலி மேக்னடைஸ்ட். லைக் கொஸ்டினே கிளியரே இல்லையாப்பா? லைக் விச் கேன் பி மேக்னடைஸ்ட்னா லைக் எனி மெட்டீரியல் ஏதாவது சொல்கிறீங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒயர் இருக்குது. ஓகே, ஒரு ஒயர் இருக்குது. அதோட லென்த் வந்து இங்கே என்னென்னு எடுத்துக்கிறோன்னா 1 மீட்டர்னு எடுத்துக்கிறோம். இது எவ்வளோ கரண்ட்டை கேரி பண்ணுது அப்படின்னா 2 ஆம்பியர் கரண்ட்டை கேரி பண்ணுது. இட் இஸ் பிளேஸ்ட் இன்சைட் அ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆஃப் 20 Tesla such that it makes an angle of 30 degree with the direction of the field. So the force experienced by the wire is, இங்கே இந்த ஒயர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேசிக் ஐடியா இது என்ன கண்டிஷனை பேஸ் பண்ணுது அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல நம்ம ஒரு ஒயரை வைக்கிறோம். அப்போ அது மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அப்போது ஃபோர்ஸ் F is equal to BIL sin theta. இந்த ஃபார்முலாவை பற்றி தான் பேசுகிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரண்ட்டு, லென்த் ஆஃப் த ஒயரு அண்ட் ஆங்கிள் இல்லையா? ஸோ இப்போது நம்ம ஃபோர்ஸை தான் இங்கே கண்டுபிடிக்கணுமா? எஸ், ஆமாம், ஃபோர்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னெல்லாம் வேணும்? கரண்ட் வேணும். கரண்ட்டுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ஆமாம், கொடுத்துருக்காங்க. I is equal to 2 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி. சரி, வேறு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? அடுத்து லென்த்து. ஓகே, லென்த்தோடைய வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 1 மீட்டர்னு இருக்குது. ஸோ L is equal to 1 மீட்டர். சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய வேல்யூ என்ன இருக்குது? 20 Tesla இருக்குது. அண்ட் டீட்டாவோட வேல்யூ வந்து 30 டிகிரி இருக்குது. அப்போ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் கொஸ்டின் தான். நீங்கள் அழகாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ F is equal to மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய வேல்யூ 20 இன்ட்டு கரண்ட்டுடைய வேல்யூ வந்து என்னது? 2 இன்ட்டு Lக்கு 1 இன்ட்டு சைனு 30 டிகிரி. ஓகே, ஸோ சைன் 30 டிகிரிக்கு என்ன வரும்? சைன் 30 டிகிரி 1/2 √3/2 ஸ்டார் பாய்
கவனமாக போடுங்க. sin 30க்கு என்ன வரும்? 1/3 அனிமேஷன் பை 1/2. ஸோ 20 into 2 into 1/2. ஸோ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போது ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா F is equal to 20 Newton அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்போ ஒரு வேளை வந்து 60 டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வேணால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், √3/2 போட்டிருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே யூ காட் 1/2 and 20 Newton ஆன்சர் எல்லாருக்குமே வந்துடுச்சு இல்லையா? ஆண்ட்ராய்டு கரெக்டாக போட்டாங்க. ரைட், ஓகே. அடுத்து வந்து 2 parallel conductors of length 10 meter carrying same current separated by 20 cm air experience a force of 0.9 Newton. Then the current in each conductor is. இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு கண்டக்டர் இருக்குங்க, ரெண்டுமே வந்து it is separated by a small distance. எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துலேயுமே கரண்ட் வந்து எப்படி இருக்கான், சேமாக இருக்கான். இதுலேயும் ஐ தான், இதுலேயும் ஐ தான். சரியா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸ் உடைய வேல்யூ வந்து 0.9 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. அண்ட் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இந்த கரண்ட் ஐயுடைய வேல்யூ இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இது வந்து என்னது, ஃபோர்ஸ் பிட்வீன் 2 கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ் உடைய கான்செப்ட். ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ் உடைய கான்செப்ட்டுக்கு நம்ம வந்து இங்கே என்ன செய்ய போகிறோம், F is equal to mu0 I1 I2 into length L divided by 2 pi r. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் இல்லையா, ஃபோர்ஸ் பிட்வீன் 2 கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ். ஸோ mu0 உடைய வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ mu0க்கு வந்து 4 pi into 10⁻⁻7 இன்ட்டு, இப்போது கொஸ்டினில் நல்லா கவனிங்க, கரண்ட் சேம்னு சொல்கிறாங்களா டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறாங்களா? சேம் கரண்ட்னு சொல்கிறாங்க. என்ன இருக்குது, தேர் இஸ் சேம் கரண்ட், தேர் சேயிங் இட் இஸ் சேம் கரண்ட். அப்போது I1 I2 ரெண்டுமே ஈக்குவல். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அதை ஐம் கோயிங் டு ஜஸ்ட் ரைட் இட் ஆஸ் I ஸ்கொயர். ஓகே. ஸோ I ஸ்கொயர் இன்டூ லென்த்துடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 2 pi அப்படியே வச்சுப்போம், இன்டூ ஆருடைய வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பாருங்களேன். ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் செப்பரேட்டட் பை 20 சென்டிமீட்டர், சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ ஞாபகமாக 20 into 10⁻⁻2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ இன்னொன்று ஃபோர்ஸ் உடைய வேல்யூவும் போட்டுருவோம். ஃபோர்ஸ் உடைய வேல்யூ வந்து என்னது, 0.9 நியூட்டன் இல்லையா? அப்போது 0.9 ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுருவோம். இப்போ என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இதில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். we try to cancel the terms here. அப்போது பை கேன்சல் ஆகிடும், 2 4 கேன்சல் ஆச்சுன்னா it will just be 2. ஓகே. இப்போ அடுத்து வந்து பாருங்கள், இங்கே 20 into 10⁻⁻2 இருக்குது, மேலே ஒரு 2 இருக்குது. ஸோ அந்த 2வையும் 20யை கேன்சல் பண்ணி நான் 10ன்னு எழுதுறேன். ஸோ தட் இப்போ இது வந்து என்ன ஆகிடும், 10⁻⁻1ன்னு ஆகிடும். ஸோ 0.9 I will take it as 9 into 10⁻⁻1 equal to I ஸ்கொயர், ஓகே, இன்ட்டு 10⁻⁻6. ஏன் சார் 10⁻⁻6னா, இந்த இடத்துல 10⁻⁻7 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ ரெண்டு ஆட் ஆகும்போது 10⁻⁻6ன்னு ஆகிடும். சரியா? இப்போது அதை டிவைடட் பை நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 10⁻⁻1 அப்படின்னு போட போகிறேன். ஸோ இந்த 10⁻⁻1 லெட் மீ ஜஸ்ட் டேக் இட் ஹியர். ஓகே. மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ மேலே எடுத்துகிட்டு போயிட்டா என்ன ஆகிடும், இட் வில் பிகம் 10⁻⁻5 இல்லையா? ஸோ இப்போது I ஸ்கொயர் இன்ட்டு 10⁻⁻5 ஆகிடும். இந்த பக்கம் -5 இருக்குது, அந்த பக்கம் வந்து ஒரு -1 இருக்குது இல்லையா? 10⁻⁻5 இட் கோஸ் தேர்னா இட் பிகம்ஸ் 10⁻4 இல்லையா? ஸோ அவ்வளோதான். அப்போது I ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 into 10⁻4ன்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ 10⁻4 இப்போ நம்ம அதை ரூட் எடுத்தால் என்ன ஆகிடும், ஓகே. I இஸ் ஈக்குவல் டு 9 ரூட் எடுத்தால் 3 into 10⁻2 which is 300. ஓகே. ஸோ 300 தான் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். 3 into 10⁻2ன்னு போட்டாலும் சரி, இல்லை 300ன்னு போட்டாலும் சரி, they both are right. ஸோ எல்லாருக்குமே இந்த ஆன்சர்ஸ் வருதா, எல்லாருமே அழகாக கிராஸ் செக் பண்ணிட்டீங்களா? 3 into 10⁻2. ஓகே. பை அண்ட் 2 pi அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். எப்படி சார் ஃபார்முலா எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, நல்ல கொஸ்டின். ஓகே. சரி, கொஸ்டினை பார்க்கும்போதே பாருங்கள், முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க, 2 parallel conductors அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரெண்டுத்துலேயும் சேம் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு parallel conductorsக்கு நடுவில் முக்கியமாக ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோர்ஸோடைய வேல்யூ 0.9. அதுக்கு தான் நான் இந்த கான்செப்டை உங்களுக்கு இங்கே டயக்ராம் வரைஞ்சி காமிக்கிறேன் இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டு parallel conductors இருக்குது, ரெண்டுத்துலேயுமே கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபோர்ஸ் பிட்வீன் 2 கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ் கண்டிஷன் இல்லையா? அதான் நமக்கு இப்போ இதை பார்க்கும்போது தெரியுது. ஸோ அதோட ஃபார்முலா என்ன, mu0 I1 I2 into L divided by 2 pi r. அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சரை கொண்டு வரோம். சரியா சார்? got that sir, immense confidence boosted for myself.
ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் நம்ம இன்றைக்கி இன்னுமே கூட கொஞ்சம் புஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறையா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். நம்ம பவுண்டரியை புஷ் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணலாம். யூனிட் இங்கே கரண்ட் இல்லையா, ஸோ எப்பயுமே அந்த யூனிட்டை போட்டுருங்கப்பா. அது கொஞ்சம் ஒரு மார்க்கை எடுத்துருவாங்க வேறு, அது வேறு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், யூனிட்டை எப்பயுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டைரக்ஷன் மேட்டர்ஸில் சார் Dixit musicals, ஐ மீன் லைக் ஏற்கனவே சொன்ன எதுக்கோ டைரக்ஷன் மேட்டரில் சார் தரலையேவா? இல்லை, அது ஏன் வந்து அதை தரலையே அப்படின்னா, இங்கே வந்து ஹங்க்ரி மணி ஆயிடுச்சா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது, 10 minutes, அதுக்குள்ளே நம்ம இன்னொரு சம் போட்டு பார்த்துருவோம். சரியா? இஃப் வி கம்ப்ளீட் 1 and 2 more sums, 2 sums இருக்குது, அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஓகே. அண்டு அபவுட் த டைரக்ஷன், ஓகே, இங்கே வந்து அவங்க அதை பற்றி கேட்கல. கொஸ்டினில் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கரண்ட்டுடைய வேல்யூ மட்டும்தான் கேட்குறாங்க, அதோடைய டைரக்ஷன் கேட்கலன்றதுனால வி லெஃப்ட் இட் அசைட். இன்னொன்று, டைரக்ஷன் நீங்கள் எப்போ சொல்லியிருக்க முடியும் அப்படின்னா, கேரிங் சேம் கரண்ட்டுன்னு சொன்னாங்கல்ல, அந்த கரண்ட் வந்து சேம் டைரக்ஷனில் இருக்கா டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்கான்னு அவங்க சொல்லியிருந்தா நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒருவேளை சேம் டைரக்ஷனாக இருந்தால் இது ரெண்டும் அட்ராக்ட் ஆகிருக்கும், டிஃப்ரெண்ட் டைரக்ஷனாக இருந்தால் ரிப்பல் ஆகிருக்கும். அந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசவே இல்லை அப்படின்றதுனால நம்ம இங்கே டைரக்ஷனை கணக்கில் எடுத்துகிட்டு வரல. எப்பயுமே கொஸ்டினில் அந்த டைரக்ஷன் பற்றி பேசுகிறாங்களா பாருங்கள், பேசுனா நீங்கள் ஆன்சரில் பேசுங்க, எல்லாம் விட்டுருங்க. சரியா? சரி, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏசி சர்க்யூட் இருக்குது. அதில் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வோல்டேஜை 50 sin 50t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கரண்ட்டுக்கு வந்து 100 sin 50t + π/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மள இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பவர் டிசிபேட்டட் இந்த சர்க்யூட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர் கொஸ்டின். ஸோ பவருடைய ஃபார்முலா என்ன? VRMS IRMS ஓகே இன்ட்டு cos φ, இதுதான் ஃபார்முலா. ஆனால் பிரச்சனை என்ன, கொஸ்டினில் ஆர்எம்எஸ் வேல்யூஸ் எதுவுமே இல்லை, விஆர்எம்எஸும் இல்லை, ஐஆர்எம்எஸும் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், விஆர்எம்எஸ் தெரியணும் அப்படின்னா அதை V0 / √2 அப்படின்னு எழுதலாம். அப்போ இதில் எது சார் V0 அப்படின்னா 50. ஏன்னா நம்ம என்ன செய்வோம், ஜென்ரலாக ஈக்குவேஷன் எழுதும்போது V = V0 sin ωt தான் எழுதும். அப்போ இந்த V0 இடத்துல தான் இங்கே என்ன இருக்குன்னா 50 இருக்குது. அதேமாரி I = I0 sin ωtன்னு எழுதுவோம். அப்போ I0 இடத்துல தான் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 100 இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்கை அழகாக யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போது IRMS வேல்யூ தெரியினாலும் நம்ம I0 √2 டிவைட் பண்ணால் போதும். நான் ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணிடுறேன், அதை கொண்டு போய் பவர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். பவர் = இப்போ VRMS உடைய இடத்துல பாருங்கள், VRMSல வந்து V0 / √2. சரியா? அடுத்து IRMS உடைய இடத்துல பாருங்கள், IRMS உடைய இடத்துல வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா I0 / √2 அண்ட் cos φ. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அகெயின் நீங்கள் வாங்க கொஸ்டினில் பாருங்கள், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, π/3 இருக்குது. இங்கே கரண்ட் வந்து லீட் ஆகுது இல்லையா, ப்ளஸில் இருக்குது, கரண்ட் லீட் ஆகுது. ஸோ π/3 cos π/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். இப்போ π/3னா என்னது, 60 டிகிரி இல்லையா? அப்போ cos 60 டிகிரி என்ன வரும் அப்படின்னு நீங்கள் போட்டு வைங்க, அதுக்குள்ளே நானும் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரேன். சரியா? V0 உடைய வேல்யூ வந்து என்னது 50 இன்ட்டு I0 உடைய வேல்யூ வந்து என்னது 100. √2 மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகிடும், 2 ஆகிடும். ஸோ 200, ஸோ 50 × 50 cos 60 டிகிரி. ஓகே. ஸோ பவர் = 50 × 50 வந்து என்னது 2500, 2500 இன்ட்டு cos 60க்கு என்னது 1/2 இல்லையா? 1/2 போட்டிங்களா எல்லாம்? போட்டுக்கிறீங்க, குட். ஸோ இப்போ 2500 2 டிவைட் பண்ணால் என்ன வரும், 1250 வருமா? ஸோ 1250 வாட்ஸ் இப்படி எடுத்து எழுதினாலும் சரி, இல்லை இதை நான் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி 1.25 கிலோ வாட்ஸ்ன்னு எழுத போகிறேன் அப்படின்னு எழுதினாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரெண்டுமே கரெக்டு தான். 1250 வாட்ஸ்ன்னு எழுதினாலும் சரி, இல்லை 1.25 கிலோ வாட்ஸ் அப்படின்னு எழுதினாலும் சரி, எப்படி எழுதினாலும் யூ கேன் ஈஸிலி சால்வ் இட். சரியா? இது இண்டக்டிவ் சர்க்கியூட்டா சார்? சூப்பர், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் எனக்கு வேணும். ஓகே. ஸோ திவ்யா ஸ்ரீ கோபிநாத், எஸ். இப்போ இங்கே வந்து என்ன ஆகுது, கரண்ட் லீட் ஆகுது. அப்போ கரண்ட் லீட் ஆகுது, நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா நம்ம மைண்டு அங்கே போயிடணும். ஓகே, கரண்ட் லீட் ஆகுது, எந்த சர்க்யூட்டில் கரண்ட் வந்து லீட் ஆகும், இண்டக்டிவ் சர்க்யூட்டில். சரி, எதில் கரண்ட் லேக் ஆகும், அப்போ அது கெப்பாசிட்டிவ் சர்க்யூட். அப்போது இங்கே கரண்ட்டுக்கு இங்கே -π/3 இருந்ததுன்னா உடனே அப்போ இது ஒரு கெப்பாசிட்டிவ் சர்க்யூட். அது மாதிரிலாம் நமக்கு டக்குன்னு தோணும். அந்த தோணுச்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கும்போது அழகாக நம்ம பண்ணலாம். சார் கன்வர்ஷன் பண்ணலன்னா மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்களா? சாய்நாதன், நோ.
கன்வர்ஷன் வந்து இட்ஸ் நாட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் இட்ஸ் நாட் நெசசரி. நீங்கள் 1250 வாட்ஸ்னு எழுதினாலும் சரி 1.25 கிலோ வாட்ஸ்னு எழுதினாலும் சரி இட் டசன்ட் மேட்டர். எப்போ வந்து அது பிரச்சனை அப்படின்னா ஆப்ஷன் இருக்கும்போது. இப்போ இங்கே வந்து ஆப்ஷன் இதே 1 மார்க்கு கிரியேட்டிவ் 1 மார்க்காக கேட்குறாங்க, ஆப்ஷனில் 1.25 தான் இருக்குன்னா அப்போ கன்வெர்ட் பண்ணலாம். when you're writing it as 2 or 3 marks வந்து SI யூனிட் போடுறீங்களான்னு பாருங்கள், வாட்ஸ் போட்டிங்களான்னு பாருங்கள், அதான் முக்கியம். சரியா? ரூட் 2 தானே போட்டிருக்கோம். ரூட் இன்ட்டு ரூட்டு மல்டிப்ளை ஆகி 2 ஆயிடுச்சு. சரியா? why do we divide by t-யா? t-யால் நம்ம எங்கே டிவைட் பண்ணுறோமா? we're not dividing anything by t, right? இண்டக்டன்ஸில் தானே சார் கரண்ட் லேக் ஆகுமா? சார் ஆஃப்டர்நூன் 2 PM என்டி குவிஸா ப்ராப்ளம்ஸா இல்லை ப்ராப்ளம்ஸ் கண்டினியூஷனா? ஆஃப்டர்நூன் 2 PM வந்து ப்ராப்ளம் கண்டினியூஷன் தான். ப்ராப்ளம் கண்டினியூஷன் நம்ம அருண் சார் வந்து சால்வ் பண்ணுவார். சரியா சார்? நான் மாற்றி சொல்லிட்டேன்னா கெப்பாசிட்டன்ஸில் வந்து கரண்ட் ஓகே தேங்க்யூ ஃபார் நோட்டிங். டி இல்லை சார், ரூட்டுவால் ஏன் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே VRMS. ஓகே, ஆக்சுவல் ஃபார்மில் வந்து என்னது VRMS IRMS cos phi. அப்போ RMS வேல்யூ கொஸ்டினில் தரல, அதனால் பீக் வேல்யூவை ரூட்டுவால் டிவைட் பண்ணால் RMS கிடச்சிரும். அதனால் இங்கே ரூட்டுவால் டிவைட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதான் விஷயம். சரியா? அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ திங்க் அந்த இடத்துல வந்து நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இண்டக்டன்ஸில் வந்து என்னப்பா என்னையே குழப்பிடுறீங்க, ஐ வில் ஜஸ்ட் கம் பேக். நான் வேணா உங்களுக்கு ஒரு வாட்டி டிரைவ் பண்ணி கூட காமிச்சிடுறேன். சரியா? சரி, இப்போ நம்ம இன்னும் ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு 4 minutes இருக்குது. முடிச்சிட்டோன்னா போய் சாப்பிட்டு வந்துடலாம். சரியா? டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். இங்கே வந்து பாருங்கள், ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர், அதில் வந்து எவ்வளோ டர்ன்ஸ் இருக்குன்னா 460 இருக்குது அண்டு 40,000 டர்ன்ஸ் இருக்குது. எதில்? ப்ரைமரிலையும் செகண்டரிலையும். ப்ரைமரியில் என்ன பண்ணலாம், NP உடைய வேல்யூ 460 அப்படின்னு போட்டுடலாம். சரியா? அடுத்து செகண்டரி வந்து என்ன அப்படின்னா 40,000 அப்படின்னு போட்டுடலாம். சரியா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு 2 லைனில் நான் கொஸ்டினில் கண்டுபிடிச்சது. ஓகே, அடுத்து வந்து என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த வோல்டேஜ் டெவலப்டு பெர் டர்ன் ஆன் த செகண்டரி காயில். ஸோ VS டிவைடட் பை NS உடைய வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. VS டிவைடட் பை NS உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு வந்து நமக்கு இன்னொரு க்ளூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் இஸ் கனெக்டட் டு 230 volt AC. ஓகே, அப்போ இங்கே ப்ரைமரியாக என்ன இருக்குது, VP உடைய வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னா 230 volt இருக்குது. இப்போது உங்களுக்கு நான் இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ வச்சுலாம் வந்து ப்ராப்ளம் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லையா? எஸ், அந்த ரேஷியோ வச்சு தான் இங்கே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா VS டிவைடட் பை VP அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், NS டிவைடட் பை NPக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ, இந்த ரேஷியோ எடுத்துக்கிட்டு இப்போ இதில் VS. ஓகே, ஸோ VSோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அது நமக்கு தெரியாது. அதனால் VSஐ மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு டிவைடட் பை VP உடைய வேல்யூ வந்து என்னது 230. இது அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், NSக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 40,000 டிவைடட் பை NP உடைய வேல்யூ வந்து என்னது 460. இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 230 460 கேன்சல் ஆச்சுன்னா 2 மேலே வந்து 40,000 இருக்குது, கேன்சல் ஆச்சுன்னா 20,000. அப்போ அழகாக நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்போது VS அதோட வேல்யூ வந்து 20,000 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் கொஸ்டினில் கேட்டது VS உடைய வேல்யூவா இல்லை VS டிவைடட் பை NS உடைய வேல்யூவான்றதை நம்ம கவனிக்கணும். கொஸ்டின் பார்த்தா முதல்ல அதை கண்டுபிடிக்க தெரியணும். எப்படி கண்டுபிடிக்கணும், கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த வோல்டேஜ் அப்படின்னு கேட்கல, வோல்டேஜ் டெவலப்டு பெர் டர்ன் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, பெர் டர்ன். அப்போ பெர் டர்ன்ன்ற வார்த்தை இருந்தால் NSஆல டிவைட் பண்ணணும். இல்லை ஃபைண்ட் வோல்டேஜ் மட்டும்தான் இருக்குன்னா டிவைட் பண்ண தேவையில்லை. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இந்த பெர் டர்ன் வோல்டேஜ் டெவலப்டு பெர் டர்ன் இருக்கா பாருங்கள், இருந்தால் தான் NSஆல டிவைட் பண்ணணும், இல்லைனா இதோட முடிஞ்சிருக்கும். இப்போ அது இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we are going to divide. சரியா? அப்போது VS டிவைடட் பை NS உடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும். ஸோ VS வந்து நம்ம 20,000 கண்டுபிடிச்சோம், டிவைடட் பை இப்போது NS உடைய வேல்யூ. ஸோ NS உடைய வேல்யூ வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்க 40,000 கொடுத்துட்டாங்க. அப்போ அப்படியே டிவைட் பண்ணால் 1/2. ஸோ VS டிவைடட் பை NS உடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா 1/2, அப்படி இல்லைனா 0.5 இருக்கும்னு எடுத்து எழுதிடலாம். அப்படி எழுதிட்டிங்கன்னா ஜாப் இஸ் டன், முடிச்சிட்டோம். சரியா? ஸோ இப்போ இந்த சம் வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? we must divide it with its respective turns தான்.
இப்போது விஎஸ்னா அப்போ அதை என்எஸ்ஸால் தான் டிவைட் பண்ணணும், என்பியால் போய் டிவைட் பண்ணிடக்கூடாது. செகண்டரியால் டிவைட் பண்ணுங்க, பிரைமரியால் டிவைட் பண்ணுங்க. சரியா? எஸ் எஸ், சூப்பர் கிளியர். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, கரெக்டாக நம்ம 1:30 லஞ்ச் பிரேக்கும் வந்துடுச்சு இல்லையா? போங்க, லஞ்ச் சாப்பிட்டு எக்ஸாக்டாக 2க்கு நம்ம செஷன் ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு 2 minutes ஏர்லியராகவே வந்துடுங்க. சரியா? ஸோ யூ கோ பேக் அண்ட் கம் டு அவர் செஷன். ஓகே, அண்ட் 2லேருந்து 3 வரைக்கும் அகெயின் நம்ம இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான். ஆனால் இந்த வாட்டி வால்யூம் 2 இப்போ இண்டக்ஷன் வரைக்கும் வந்துட்டோம் இதில் இல்லையா? இண்டக்ஷன் வரைக்கும் நம்ம நிறைய முக்கியமான ஃபார்முலாஸ்லாம் போட்டிருக்கோம். இதே மாதிரி வால்யூம் 2லேருந்து நம்ம சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை முடிச்சுட்டு ஓகே, நிக்கில் வந்து வித்தியாசமாக தான் போடுவார், பிளாக் ஹோல் கிளியர், என்னது வேக்யூம் கிளியர். ஓகே, ஸோ எனிவே முடிச்சுட்டு வந்துடுங்க, வில் கோ த்ரூ இட். ஓகே, அண்ட் நடுவில் 3லேருந்து 5 உங்கள் பக்கெட் லிஸ்ட் கொஸ்டின்ஸ் வேறு இருக்குது, அதையும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருவோம். ஓகே, ஸோ அது வரைக்கும் போய் சாப்பிட்டு வந்துருங்க.
ஓகே ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யார் சார் வந்து ஃபுல்லாக வால்யூம் 1ல் வரக்கூடிய 1 marks அண்ட் கம்பல்சரி கொஷின்ஸோட ஒரு ஷார்ட் ரிவிஷன் பார்த்தாரு. இப்போ நம்ம வால்யூம் 2ல் அதே மாதிரி எப்படி கொஷின்ஸ் வரும்னு நம்ம சும்மா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஷால் வி பிகின்? ஸோ எல்லோரும் லஞ்ச் முடிச்சு நல்லா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தூக்கம் வரும் தெரியும், பட் ஸ்டில் திஸ் இஸ் பப்ளிக் எக்ஸாம் டைம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நம்ம அத்தனை கொஷின்ஸையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஷால் வி பிகின்? அஃப்கோர்ஸ் கம்பல்சரி கொஷின் லைக் இது 1 marksலையும் கேட்கப்படலாம், கம்பல்சரி கொஷின்லையும் கேட்கப்படலாம். மோஸ்ட்லி கம்பல்சரி கொஷினில் வர மாதிரி தான் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் தேட். ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? ஸோ எவ்ரி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒன்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஆரம்பித்தால் அந்த ப்ராப்ளமை ஃபுல்லாக சால்வ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டவுட்ஸை கேளுங்க. ஓகே? அப்போ தான் அந்த ஃப்ளோவில் உங்களுக்கும் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், எனக்கும் பிரேக் ஆகாமல் இருக்கும். ஓகே ஓகேப்பா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். So question number 1. An object is placed at a certain distance from a convex lens of focal length 20 cm. So ஒரு ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வரும்போது எஸ்பெஷலி நீங்கள் எப்படி எழுதணும்னா just put it like this. ஓகே? எடுத்த உடனே ஒரு குட்டி கிவன் செக்ஷன் போட்டுருங்க. அப்படி போட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் கிவன். ஸோ இப்போ கிவன் என்ன இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க? an object is placed at a certain distance from a convex lens of focal length 20 cm. ஸோ அந்த கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து என்னவா இருக்கு? 20 cm. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், for a convex lens the focal length is supposed to be positive இல்லையா? ஸோ பாசிட்டிவ். ஓகே, ஸோ ப்ளஸ் 20 cm. Find the object distance if the image obtained is magnified 4 times. அப்போ அந்த ஆப்ஜெக்டை 4 times மேக்னிஃபை பண்ணி தான் நமக்கு இமேஜ் வருது. ஸோ த மேக்னிஃபிகேஷன் இஸ் 4 இல்லையா? த மேக்னிஃபிகேஷன் இஸ் 4. ஓகே, ஸோ டு ஃபைண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும், விச் இஸ் u இல்லையா? நெக்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஈக்குவேஷன் என்னன்னா நீங்கள் போடலாம். இதில் நமக்கு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக்னிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸையும் ஃபோக்கல் லென்த்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு வேணும், which is 1/v minus 1/u equal to 1/f. லென்ஸ் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து மேக்னிஃபை பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மேக்னிஃபிகேஷனையும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வேணும், m equal to v/u இல்லையா? m equal to v/u. ஃபைன். ஸோ இப்போ சொல்யூஷனுக்கு போயிடலாமா? சொல்யூஷன். ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக கிடைக்க வேண்டியது திஸ் u தான் இல்லையா? ஸோ வாட் வி கேன் டூ, வி கேன் ஃபர்ஸ்ட் டேக் திஸ் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா m equal to v/u. இப்போ m நமக்கு என்ன தெரியும்? 4னு தெரியும். m equal to v/u, 4 equal to v/u. அப்போ v என்னவா இருக்கும்? 4u இல்லையா? ஸோ த இமேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் 4 times the object distance இல்லையா? ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம நேராக v equal to 4uங்கிறத இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 1/v minus 1/u equal to 1/f. ஸோ இப்போ v வந்து என்னென்னு எடுத்திருக்கோம்? 4uன்னு எடுத்திருக்கோம். மைனஸ் 1/u equal to 1/20. ஸோ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா you will be able to understand it much faster. ஓகே, ஸோ minus 3/4u equal to 1/20. u equal to 20 into 3/4 இல்லையா? Okay, so this is 5, u equal to minus 15 centimeter. Okay, so this is the best method for you to solve. But of course, உங்களுக்கு வந்து direct ஒரு formulaவும் இருக்கு, which is m equal to f/f minus u இல்லையா? So you will be able to use it using this formula also. Okay, so mostly நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணா தான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? So this is fine. This is clear. So u equal to minus 15 cm. நீங்கள் நல்ல ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் எப்போவுமே ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து in most cases it should be negative. ஓகேவா? பிகாஸ் எப்போவுமே ஆப்ஜெக்டை நம்ம இமேஜ் அந்த லென்ஸ் முன்னாடி தான் வைப்போம். ஸோ த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஷுட் பி நெகட்டிவ் இன் மோஸ்ட் கேசஸ்.
All right, so let's go. So in the question உங்களுக்கு clear நான் நினைக்கிறேன். Let's go to the next question. So in the particular questionல once again நான் சொல்றேன், இதுல focal length 20 cm னு சொல்றாங்க. It is a convex lens, so the focal length is plus 20 cm. இல்லையா? Just a minute. Yes, so it is plus 20 cm. Okay, அதே மாதிரி the image is magnified 4 times னு சொல்றாங்க. So the image and object இடையில இருக்கிற magnification is 4. ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we need to find what is u, object distance என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது focal length, magnification and the image distance and object distance. இதை வச்சு நம்ம என்னெல்லாம் ஈக்குவேஷன்ஸ் தேவைப்படலாம்னு ஒரு லிஸ்ட்டை போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லென்ஸ் ஈக்குவேஷன் தேவைப்படலாம் அண்ட் மேக்னிஃபிகேஷனோட ஈக்குவேஷனும் நமக்கு தேவைப்படலாம் இல்லையா? ஓகே, so m equal to v by u. so m வந்து என்ன? okay, so m equal to v by u, so 4 equal to v by u, v equal to 4u. அத நம்ம இந்த mirror equationல substitute பண்ணிட்டோம்னா we will be able to find the lens equationல substitute பண்ணிட்டோம்னா we will be able to find the image distance u equal to minus 15. okay வா? all right. ஓகே, ஸோ Dixit musicals நீங்கள் வந்து அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிடாதீங்க. கேன் யூ கைண்ட்லி ஃபாலோ திஸ் பர்டிகுலர் ஸ்டெப்? ஓகே, நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் m equal to f by f minus u, f equal to f by f plus u அந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். இதுதான் லைக் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் இருக்கும் ஆஃப்கோர்ஸ், பட் திஸ் இஸ் அ வெரி ரிலையபிள் ஒன். ஓகேவா? ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு சீக்கிரமாக தெரிஞ்சிடும். ஓகே ஓகே, ஸோ சூப்பர். ஸோ லெட்ஸ் கோ. So next question, find the intensities with wavelengths 500 nanometer and 300 nanometer which undergo Rayleigh scattering. So Dixit musicals unga doubt po clear pannuma? Clear பண்ணிடுவோம். Okay, so I will be coming here. So m equal to f by f minus u plus u. This is a lens formula இல்லையா? லென்ஸுக்கு magnification formula என்னவாக இருக்கும்? Okay, so m equal to f by f plus u. Okay, so f வந்து 24, இது வந்து 4, 20 by 20 plus u, 80 plus 4u equal to 20, 4u equal to minus 60, u equal to minus 60 by 4 which is minus 15 centimeter. So this is method 2. okay va? So இது வந்து just to clarify your own doubts. okay pa. so நீங்க okay, so எப்படி நீங்க கேட்டதால I will just put it. okay, so இது வந்து method 1. ஒரு நல்ல கலர் வரணுமே. yeah, so method 1 இது method 2. okay va? okay, so we will begin the next question. so next question என்ன சொல்றாங்க? the intensities of lights with wavelengths 500 nanometer and 300 nanometer. okay va? so இப்போ நமக்கு என்ன தெரியும்? the intensities of lights with two different wavelengths. so அந்த two different wavelengths நம்ம என்ன பண்ணலாம்? we can just mention it right here. so given lambda 1 equal to 500 nanometer, lambda 2 equal to 300 nanometer இல்லையா? 300 nanometer. so to find நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? find the intensities of lights. okay, so we will just find the ratio. okay, find the ratio of the intensities of lights, because purely உங்களுக்கு வந்து they won't actually ask you to find what is the intensity. mostly இந்த மாதிரி two different wavelengths அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு இடையில இருக்கிற ரேஷியோ என்னவா இருக்கும் தான் கேட்பாங்க. okay, so let's begin the next problem.
Okay, so let's go. Okay, we will just make it fast. Okay, no issues. So to find, we need to find the ratio of the intensity. So it is I1 by I2. So either related on a equation in so the equations relating this one is what? It undergoes Rayleigh scattering. So for Rayleigh scattering, what do we know? We know that the intensity should be proportional to 1 by lambda power 4. So 1 by lambda power 4 now what we can do? We can simply take the solution. இப்போ நமக்கு two different wavelengths இருக்கு. அந்த two different wavelengths க்கும் two different intensities இருக்கும். So for I1 should be proportional to 1 by lambda 1. I2 should be proportional to 1 by lambda 2 power 4. ரெண்டையும் divide பண்ணா I1 by I2 is equal to lambda 1 by lambda 1 power 4 by 1 by lambda 2 power 4, which is lambda 2 power 4 by lambda 1 power 4 இல்லையா? Okay, so exactly, superb. Yes Arun, இதுக்கு முன்னாடி ஒரு மென்டி செஷன் நடந்திருக்கு. So let's come back. Okay, so இப்போ I1 by I2 ஓட வேல்யூ என்ன? I1 by I2. So மேல வந்து it is 300, கீழ 500 the whole power 4 இல்லையா? So 3 by 5 the whole power 4, which is 81 by 625. So the intensities oda value enna? It is 81 is to 625. okay va? So idala vandu நம்ம சிம்பிளா Rayleigh scattering யூஸ் பண்ணோம். அந்த Rayleigh scatteringல இன்டென்சிட்டிக்கும் வேவ்லென்த்க்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வச்சு we actually took the individual cases. lambda 1 க்கு எப்படி வரும், lambda 2 க்கு எப்படி வரும்னு எடுத்தோம். then அது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம். அதை வச்சு நம்ம ரேஷியோ எடுத்துட்டோம். okay வா? Okay, so fine. I hope this is clear. நம்ம next problem போயிடலாமா? Okay. So students, இதுல வந்து ratio of intensities என்ன வேணும்னு கேக்குறாங்க. ரெண்டு wavelength கொடுத்திருக்காங்க, 500 nanometer, lambda 1, lambda 2, 300 nanometer. Okay, இப்போ இதுல ratio of intensities வேணும். So I1 by I2 நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ நமக்கு already Rayleigh scattering வச்சு என்ன தெரியும்? According to Rayleigh scattering, the intensity is proportional to 1 by lambda power 4 இல்லையா? okay, it is proportional to 1 by lambda power 4. okay, அப்படி பார்த்தா I1 should be proportional to 1 by lambda 1 power 4, I2 is proportional to 1 by lambda 2 power 4. அப்போ I1 by I2 என்னவா இருக்கும்? 1 by lambda 1 power 4 by 1 by lambda 2 power 4. இது வந்து denominatorல இருக்கு, so it should come up lambda 2 power 4 by lambda 1 power 4. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? we can simply take the values and substitute. okay, so lambda 2 is 300, lambda 1 is 500 nanometer. மேலையும் கீழையும் nanometer தான் வருது, so it's fine. so 300 by 500, 100ல 300 to 500 cancel out ஆனா 3 by 5 வரும். 3 by 5 the whole power 4. 3 power 4 என்ன? 81. 5 power 4, 625. So I1 is to I2 is equal to what? 81 is to 625. okay va? okay, so I hope this is clear. so Divyashri mostly வந்து like in the like exactly நம்ம எப்படி predict பண்ண முடியாது, but the more number of problems we solve, the best we could do. okay va? so mostly அதே ஃபார்முலா தான் சுற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, so don't worry about that. okay, so let's go. question number 3. so I hope this is clear with all in one JP Shakti creators. நீங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க இல்லையா? okay, so let's go. so obtain the lens maker formula for a lens of refractive index N2 which is separating two different media indices N1 and N3 on the left and right respectively. so நமக்கு இப்போ என்ன தெரியும்? there is a lens. okay, so I will just draw a lens. okay, diagram வந்து கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும், but still so இது ஒரு lens. ஓகேவா? okay, இப்படி இருக்கு. fine.
இப்போ இந்த லென்ஸ் நம்ம என்ன பண்றோம், this lens has a refractive index n2 னு சொல்றோம் and supporting the two media of refractive indices n1 and n3 on the left and right respectively. so n1 வந்து இங்க இருக்கும், n3 வந்து இங்க இருக்கும் இல்லையா. ஓகே, so இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தெரியும், இந்த particular surfaceக்கு there are two different radius of curvature. இதுக்கு r1 இருக்கும், இதுக்கு r2 இருக்கும் இல்லையா. there are two different radius of curvature. so இதுல நீங்க refraction by spherical surfaces எடுத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், for surface r1 நமக்கு என்ன தெரியும், இந்த surface r1 க்கு there will certainly be an object இல்லையா, ஒரு object இருக்கும். ஓகே, அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் u ன்னு எடுக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த r1ல மட்டும் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் எங்க போகும், n2 க்கு போகும் இல்லையா. இட் will go to n2 and n2ல போனதுக்கு அப்புறம் வர இமேஜ வந்து நம்ம v dash ன்னு எடுக்கலாம். ஓகேவா, v dash ன்னு எடுக்கலாம். ஓகே, சூப்பர். so all right. so இப்போ r1 கிராஸ் ஆகி v dash நமக்கு ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ சர்ஃபேஸ் r1க்கு ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும், ஜஸ்ட் லைக் திவ்யா ஸ்ரீ செட், இந்த மாதிரி கேட்டிருக்காங்கப்பா. ஸோ n2 by v dash minus n1 by u, அதாவது இமேஜ் இருக்கிற அந்த சைடு. ஓகே, like n2 ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகி it is coming இல்லையா. so n2 by v dash minus n1 by object is equal to what, n2 minus n1 by r1. ஓகேவா. so இது வந்து once கேட்டிருக்காங்கப்பா, believe it or not, அதனால தான் இந்த question. ஓகேப்பா. so for surface r1 இப்படி இருக்கு, for surface r2 எப்படி இருக்கும். so நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், u இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து r1ல ரிஃப்ராக்ட் ஆகி v க்கு வந்துருச்சு. இப்போ என்ன ஆகும், அந்த v தான் இந்த r2க்கு ஃபைனல் ஆப்ஜெக்டா இருக்கும் இல்லையா. அதாவது ஃபர்ஸ்ட் r1ல வரக்கூடிய இமேஜ் தான் r2க்கு ஆப்ஜெக்டா இருக்கும். so for r2, for surface r2 object distance என்னவா இருக்கும், it will be v dash இல்லையா. so இந்த v dash வந்து என்ன ஆகும், it will actually get refracted again and will reach this point இல்லையா, v. so once again சொல்றேன், r1 ல object distance u ஆ இருக்கும். ஓகே, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u ஆ இருக்கும், இமேஜ் டிஸ்டன்ஸ் v dash ஆ இருக்கும். r2ல நமக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் v dash ஆ இருக்கும், பிகாஸ் ஃபர்ஸ்ட் r1ல வரக்கூடிய இமேஜ் தான் நமக்கு செகண்ட்ல ஆப்ஜெக்டா இருக்கும். அண்ட் அந்த இமேஜ் வந்து ஒன்ஸ் ரிஃப்ராக்ட் ஆகி நமக்கு ஃபைனல் இமேஜ் வரும், which is v. ஓகேவா. ஸோ இதே ஃபார்முலா நம்ம இங்க அப்ளை பண்ணிடலாம். நமக்கு என்ன தெரியும், now n3 by v minus n2 by v dash is equal to what, n3 minus n2 by r2 இல்லையா. ஓகே, so இப்போ நமக்கு என்ன தெரியும், we have two different equations, equation 1 and equation 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணா நமக்கு அந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வந்துரும். so let's add it, right. so n1 and 2 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், n2 by v dash minus n1 by u plus n3 by v minus n2 by v dash equal to n2 minus n1 by r1 plus n3 minus n2 by r2. so ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணிட்டோம். okay, so finally add பண்ணதுக்கு அப்புறம் we can cancel this and this. so n3 by v minus n1 by u equal to n2 minus n1 by r1 plus n3 minus n2 by r2. okay va. so this is a very simple problem. of course வெளிய இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் ஒன்ஸ் யூ லுக் இன்டு இட் உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியா தெரியும். ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்றேன், இதுல இந்த மாதிரி ஒரு லென்ஸ் எடுக்கிறோம், அந்த லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n2, ஒரு சைட்ல n1 மீடியம் இருக்கு, இன்னொரு சைட்ல n3 மீடியம் இருக்கு.
ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை n1 மீடியம்ல வைக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வரும்போ அந்த லென்ஸோட R1 சைடுல வந்து இட் will actually get refracted. ஸோ R1 சைடை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போ we will see that n2 by v dash minus n1 by u, அதாவது refractive index of the object, I mean image side by the image distance minus the refractive index of the object side by the object distance equal to n2 minus n1 by r1. ஓகேவா? ஸோ இதில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஐ திங்க் த ப்ராப்ளம் இஸ் கிளியர். ஓகே, ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் எடுக்கிறதுல ஒரு டவுட் வருதுன்னு நினைக்கிறேன். ஐ வில் ஜஸ்ட் கிளியர் இட் அவுட். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம்னா என்ன ஆகும்? லென்ஸில் வழியாக ரிஃப்ராக்ட் ஆகி போகும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ரிஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ரிஃப்ராக்ஷன் ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் ரிஃப்ராக்ட் ஆனால் ஒரு பொசிஷனுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் R1 எடுக்கலாம். அந்த R1ல ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் u. அந்த ஆப்ஜெக்ட் R1 மூலமா ரிஃப்ராக்ட் ஆகி v டேஷுக்கு வருது. ஓகேவா? ஓகே, இப்போ அந்த இமேஜ் வந்து ஃபைனல் இமேஜ் டியூ டு R1 வந்து v டேஷ்ல இருக்கும். அந்த v டேஷ் தான் என்ன ஆகுது? R2க்கு ஆப்ஜெக்டா இருக்கு. வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஆப்ஜெக்டா இருக்கு. அப்போ R2 பொறுத்த அளவுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து v டேஷ் ஆக இருக்கும். ஓகே, ஓகே, சோ ஃபைன். I will just explain this one. Okay, so second R2 surface-க்கு வந்து object distance v dash ஆகிருக்கு. அதன் மூலமா வர object order distance வந்து v ன்னு எடுக்கலாம். ஓகேவா? ஸோ R1க்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u, இமேஜ் டிஸ்டன்ஸ் v dash. R2க்கு வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் v dash, இமேஜ் டிஸ்டன்ஸ் v. ஓகேவா? ஸோ அதை வச்சு சர்ஃபேஸ் R1க்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, சர்ஃபேஸ் R2க்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ணா we will get the final value. ஓகேவா? ஓகே, ஸோ இதில் தான் எல்லாருக்கும் சின்ன கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். I hope it's clear for everyone. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டோம்னா we will go to the next problem. Please be fast. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே வேண்டாம், நீங்கள் நல்லா கலக்கி எழுதிருவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு வரும். வெளிப்படையாக பார்த்தால் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், இது கஷ்டமே இல்லை. இட் இஸ் அ வெரி 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 சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. ஓகேப்பா, ஓகே. ஸோ அஜய்குமார் தங்கதுரை ஆஃப்கோர்ஸ் 1/f வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் 1/f வச்சு அவங்க வேணும்னு கேட்கவில்லை. நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், நோ இஷ்யூஸ். ஓகேவா? ஸோ லென்ஸ் மேக்கப் ஃபார்மலில் நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. ஸோ a beam of light, okay, I need you to be very concentrated in this particular question. இந்த questionல கொஞ்சம் concentration ஓட இருங்க. A beam of light consisting of red, green and blue. okay, so நமக்கு red இருக்கு, green இருக்கு, blue இருக்கு. okay, so மூணு கலர் இருக்கு. okay, இந்த மூணு கலர் இருக்கக்கூடிய லைட் வந்து it is actually incident on a right angled prism as shown in the figure. so இதல பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது? the angle of incidence in this surface வந்து என்னவா இருக்கு? it is 45 degree இல்லையா? angle of incidence வந்து என்னவா இருக்கு? 45 degree. okay, so the refractive indexes of the material of the prism for the above red, green and blue colors are 1.39, 1.44 and 1.47. இப்போ நமக்கு மூணு டிஃபரண்ட் கலர் இருக்கக்கூடிய ஒரு beam of light வந்து 45 டிகிரியில ஒரு ரைட் ஆங்கிள் prism மேல விழுது. ஓகே, அண்ட் அந்த பீம்ல ரெட் இருக்கு, கிரீன் இருக்கு, ப்ளூ இருக்கு. அந்த ரெட்டுக்கும் கிரீனுக்கும் ப்ளூவுக்கும் டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸ் இருக்கு, நம்ம எழுதிட்டோம். ஓகே, ஃபைன். இப்போ வாட் ஆர் த கலர்ஸ் தட் சஃபர் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்? ஸோ இந்த மூணு கலர்ஸ்ல எந்த கலர்ஸுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு
அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸையும் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனையும் ரிலேட் பண்ற மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் தேவை. அது எந்த ஈக்குவேஷன்? It is mu equal to 1 by, mu should be greater than 1 by sin c இல்லையா? நம்ம critical angle வச்சு எடுப்போம் இல்லையா? So critical angle வச்சு நம்ம எடுத்தோம்னா mu equal to 1 by sin c இல்லையா? ஓகே, ஸோ நம்ம அது தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? we can simply take the particular value for this one. ஓகே, ஸோ இப்போ மியூ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இதில் நமக்கு என்ன தெரியாது? கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னன்னு தெரியாது இல்லையா? நமக்கு இப்படியே ஒரு ரிலேஷன் இருக்குன்னு தெரியுமே ஒழிய கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? we can simply take this incident angle and relate it with the critical angle. ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன தெரியும்? We already know that the angle of incidence should be greater than the critical angle for total internal reflection இல்லையா? Total internal reflection வந்து it should be greater than இல்லையா? So இப்போ நமக்கு இருக்கிற angle of incidence angle of critical angle விட நமக்கு greater இருந்துச்சுன்னா total internal reflection ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? எப்படியாச்சும் இந்த ஈக்குவேஷனை அங்கே இங்கே ட்விஸ்ட் பண்ணி இதுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு சைட்லையும் சைன் எடுக்கிறேன். ஓகே, சைன் ஐ இஸ் கிரேட்டர் தேன் சைன் ஐசி ஆர் ஜஸ்ட் சைன் ஐசி. ஓகே, இப்போ இதில் நமக்கு என்ன தெரியும்? மியூ ஈக்குவல் டு 1 by sin c ன்னு தெரியும். ரைட்? இப்போ sin i is greater than sin ic. இந்த கண்டிஷன் மீட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ இதுல sin ic ஓட ரெசிப்ரோக்கல் தான் மியூ வருது. நம்ம என்ன பண்ணலாம்? 1 by sin i is greater than 1 by sin ic இல்லையா? 1 by sin ic. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? 1 by sin ic வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? it will be equal to mu இல்லையா? so mu should be greater than 1 by sin i. so இந்த கண்டிஷனை மீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த லைட் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகேவா? ஓகே, so இதுல i வந்து 45 டிகிரின்னு வரும். so mu should be greater than 1 by sin 45 degree. mu should be greater than 1 by 1 by root 2, which is mu should be greater than root 2 or 1.414 இல்லையா? so mu ஓட வேல்யூ 1.414 கூட அதிகமா இருந்துச்சுன்னா அந்த லைட் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதோட கம்மியா இருந்துச்சுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகாது. ஓகே, so இந்த ஃபைனல் ரிலேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது what do we know? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸும் இன்சிடென்ட் ஆங்கிள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வச்சு எந்த கலர்ஸுக்கு எல்லாமே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது, ஓகே. என்ன இன்சிடென்ட் ஆங்கிள் இருக்குது, பட் இதை வச்சு நம்ம எப்படி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறது? நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியும் mu is equal to 1 by sin critical angle னு தெரியும். அதே மாதிரி angle of incidence should be greater than the critical angle னு நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ இந்த ரிலேஷனை எப்படியாச்சும் கொஞ்சம் டிங்கரிங் எல்லாம் பண்ணி இந்த ரிலேஷனுக்கு ஈக்குவேட் பண்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ i is greater than ic னு நமக்கு தெரியும். ரெண்டு டைம்லையும் ரெண்டு சைட்லையும் சைன் எடுத்தால் sin i is greater than sin ic இல்லையா? ஸோ இப்போ நம்ம அதை ரெசிப்ரோக்கல் எடுத்தா என்ன ஆகும்? சைன் உல்டாவாயிரும். 1 by sin i should be less than 1 by sin ic. இப்போ 1 by sin i should be greater than mu இல்லையா? should be less than mu. ஸோ அது மட்டும் கொஞ்சம் நான் மாற்றி எழுதியிருக்கேன். mu is greater than 1 by sin i. இப்போ sin i ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? sin i is supposed to be okay, sin i is supposed to be sin 45 degree, which is 1 by root 2. So 1 by root 2 should be equal to root 2 or 1.414. So எந்தெல்லாம் லைட்டுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.414 ஓட அதிகமா இருக்கோ அது எல்லாமே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை சஃபர் பண்ணும். இப்போ நமக்கு 3 கலர்ஸ் இருக்கு. இந்த 3 கலர்ஸ்ல எந்தெல்லாம் கலருக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த வேல்யூவோட அதிகமா இருக்கு? ஃபார் green and blue இல்லையா?
ஸோ க்ரீன் ப்ளூ. ஸோ என்னாகும், இந்த க்ரீனுக்கும் ப்ளூவுக்கும் 1.414 விட அதிகமான ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இட் வில் அண்டர்கோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ முத்து லைக் நீங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டா வச்சு போடுங்கப்பா. எக்ஸ்ட்ராவா நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தான் கன்ஃபியூஷன் ஏற்படும். ஓகே, ஓகேப்பா, சூப்பர். அப்படின்னா பரவாயில்லை. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் டு யூ. பக்கா கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாமா? ஓகேப்பா, ஓகே. ஸோ let's go to the next question. All right, okay, so let's go. Okay, so the next question, the ratio of the maximum and minimum interferences in an interference pattern is 36:1. so நமக்கு என்ன தெரியும், given section first எழுதலாம், என்னெல்லாம் இருக்குன்னு தெரிய. so maximum and minimum interference ஓட ratio வந்து 36/1 னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ we should find the ratio of the amplitude of the two interfering waves. அதாவது நமக்கு ரெண்டு வேவ்ஸ் இருக்கும், அந்த ரெண்டு வேவ்ஸ் இன்டர்ஃபியர் ஆனாதான் நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வரும். அந்த ரெண்டு வேவ்ஸோட ஆம்ப்ளிடியூடோட ரேஷியோ என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ A/B. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேவோட ஆம்ப்ளிடியூட் A, செகண்ட் வேவோட ஆம்ப்ளிடியூட் வந்து B. ஓகேவா? ஓகே, ஸோ ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும், நமக்கு ஆல்ரெடி தெரியும். I max by I minimum should be equal to what? It should be equal to A plus B the whole square by A minus B the whole square. Okay va? Okay, so okay pa, okay. So solution பச்சை கலர். ஓகே, சொல்யூஷன் இப்போ I max by I minimum equal to what? A plus B by A minus B the whole square. இப்போ நமக்கு என்ன தெரியும், A by B யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்றுதான் நீங்கள் இதோட A and B யோட வேல்யூ கண்டுபிடிச்சு நீங்கள் எவாலுவேட் பண்ணலாம். ஒரு டைரக்டாகவே ஃபார்முலாவில் A by B வர மாதிரி நம்ம எவாலுவேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா A plus B by B பண்ணுறேன் and A minus B by B. ஓகேவா? ஸோ மேலேயும் கீழேயும் I am dividing it by B. ஓகேவா? ஸோ that is equal to A by B plus 1 by A by B minus 1 the whole square. Okay. So is this method acceptable to you? இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். Okay, so let's go. Okay, so I think உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து acceptable இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ, acceptable சில பேருக்கு. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு A plus B by A minus B the whole square தான் ஃபார்முலா இருக்கு. பட் நமக்கு என்ன வேணும், A by B யோட வேல்யூ வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா A by B இந்த ஃபார்முலாவில் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம்னா மேலேயும் B ஆல டிவைட் பண்ணலாம், கீழேயும் B ஆல டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ A plus B by B by A minus B by B the whole square. அப்போ அப்படி பண்ணால் என்ன ஆகும், A by B plus B by B which is 1. Okay, so A by B plus B by B by A by B minus B by B the whole square வரும் இல்லையா? Right? Okay, so அப்படி பண்ணா it will become A by B plus 1 by A by B minus 1. Okay, fine. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ I max ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், I max by I minimum equal to 36/1 இல்லையா? that should be equal to what? A by B plus 1 by A by B minus 1 the whole square இல்லையா? ஓகே, ஸோ
இப்போ இத ஸ்கொயர்ல ஒரு சைடுல ஸ்கொயர்ல இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைடுலயும் ஸ்கொயர் வர மாதிரியே பண்ணலாம். எப்படி பண்ணலாம், that is equal to 36/1 which is equal to what, 6/1 the whole squared. ஏன்னா ரெண்டு சைட்லயும் ஸ்கொயர் இருந்தா தான் நம்மளால ஈஸியா ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ ரெண்டு சைட்லயும் ஸ்கொயர் பண்ணிட்டோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு சைடு இருக்கிற ஸ்கொயரை தூக்கிடலாம். தூக்கினா என்ன ஆகும், a by b plus 1 by a by b minus 1 should be equal to 6 equal to 1. I mean 6/1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா, ரைட், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், a by b plus 1 equal to 6, a by b minus 6. This implies that 6ab minus 6 equal to a by b plus 1. ஓகேவா, நான் இப்படியே போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா. ஸோ இதையும் நம்ம கொஞ்சம் கூட மாத்தினா நமக்கு ஃபார்முலா ஃபைனலாக வந்துடும் இல்லையா. ஓகே, ஸோ 6a by b minus 6 equal to a by b plus 1 தெரியும். அப்போ 6a by b, a by b இங்க கொண்டு வந்துடலாம். a by b equal to 1 minus 6 அங்க கொண்டு போனா it will be plus 1 இல்லையா, plus 1, I mean plus 6. alright, okay, so that is equal to 5a by b equal to 7. அப்ப a by b equal to what, 7/5, that is equal to 7:5. okay va, 7:5. okay, so this is equal to 7:5. So ஷபீர் இதுல வந்து அவங்க क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, what is the ratio of the amplitude of the two interfering waves இல்லையா. சோ அந்த ஃபார்முலால நம்ம ஆம்ப்ளிடியூடையும் இன்டர்ஃபியரன்ஸையும் ரிலேட் பண்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலா தேவை. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அது ரெண்டையும் ரிலேட் பண்ற மாதிரி, ரெண்டு டேர்ம்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா சூஸ் பண்ணணும். அதுதான் இது. ஓகேவா, சப்போஸ் அவங்க வேற ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் ஆம்ப்ளிடியூட் அண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் மேக்ஸிமம் ரேஷியோ கேட்டதுனால தான் நம்ம இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஃபார்முலா ஷீட் ஆஃப்கோர்ஸ் இருக்கும்பா, பட் மோஸ்ட்லி நீங்களா ஃபார்முலா ஷீட் மாதிரி போட்டால் தான் யூ வில் பி ஏபிள் டு ரிமெம்பர் இட் பர்ஃபெக்ட்லி. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் டு யூ. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் கிளியர்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். நமக்கு டைம் இல்லை, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போனால் கொஞ்சம் கூட பெட்டர் உங்களுக்கு. ஐ வில் சென்ட் த பிடிஎஃப் பா, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. த பிடிஎஃப் வில் பி சென்ட் டு யூ. லைவ் சேட்டில் இருக்குது, லைவ் சேட்டில் ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, அந்த வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்லாம் அங்கே தான் வரும். ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கிளியர். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ த லைட் ஆஃப் வேவ் லென்த் 500 ஆம்பியர், ஐ மீன் 5000 angstrom. okay, 5000 angstrom produces diffraction pattern of the single slit of width 2.5 micrometer. so light of wavelength 5000 angstrom. so நம்ம என்ன பண்ணலாம், எடுத்த உடனே given section என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க நம்ம எழுதலாம். lambda equal to 5000 angstrom. okay, produces diffraction pattern of the single slit of width 2.5 micrometer. now the width should be what, 2.5 மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டரும் ஆம்பியரும் வந்து they are not similar to each other. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், SI யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ SI யூனிட் கன்வெர்ட் பண்ணால் 5000 into 10 power minus 10 மீட்டர், 2.5 into 10 power minus 6 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ மேக்ஸிமம் ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் பாசிபிள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டு ஃபைண்ட் மேக்ஸிமம் order of diffraction. so இதுல diffraction ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க. so அதுக்கு ரிலேட்டடான ஈக்குவேஷன் போடலாம், which is a sin theta equal to n lambda. okay, so solution. so இந்த क्वेश्चनலயே அவங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன கொடுத்திருக்காங்க, மேக்ஸிமம் ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன். அந்த மேக்ஸிமம் ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் வரணும்னா நமக்கு என்ன வேணும், we need to have a maximum value of theta இல்லையா. அந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தீட்டா வந்தா தான் sin theta மேக்ஸிமம் ஆகும். sin theta மேக்ஸிமம் ஆனா தான் மேக்ஸிமம் ஆர்டர் நமக்கு வரும் இல்லையா. 90 டிகிரி தான் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தீட்டா. அப்போ sin theta என்னவா இருக்கும், it will be 1. அப்போ a sin
theta equal to n lambda. இதுல sin theta ஓட வேல்யூ 1 னு போட்டா a equal to n lambda னு வரும். அப்ப n equal to what? a by lambda, which is 2.5 into 10 power minus 6 by 5000 into 10 power minus 10. இல்லையா? So n equal to 2.5 by 5000 into 10 power minus 10 நம்ம எப்படி எழுதலாம்? We can simply write it as 5 into 10 power minus 7 இல்லையா? So 2.5 by 5 na என்ன வரும்? 1 by 2 into 10 power minus 6 into 10 power 7. That is equal to 1 by 2 into 10 power 1 இல்லையா? That is equal to 5. Okay, so in the particular question la நமக்கு maximum possible order of diffraction it is 5. Okay வா? So Dikshit உங்க क्वेश्चन இப்பதான் பார்க்கறோம். of course a by b னா அவங்க क्वेश्चनல கொடுத்திருக்காங்க பாருங்க, ratio of the interfering amplitudes நமக்கு வேணும். so a by b is the ratio of the amplitudes. okay வா? okay, so is this question clear? the question clear ஆறதா நம்ம உடனே next questionக்கு போயிரலாம். உங்களுக்கு clear ஆகற வரை I am ready to explain, but நமக்கு டைம் கம்மியா இருக்கு. so கண்டிப்பா உங்களுக்கு இந்த question clear ஆ next. okay, so once again I will just okay, so lambda ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, width of the slit கொடுத்திருக்காங்க, maximum order of diffraction நமக்கு வேணும். so நமக்கு என்ன தெரியும்? a sin theta equal to n lambda, n equal to a sin theta by lambda இல்லையா? so இதுல a sin theta ஓட வேல்யூ maximum இருந்தா தான் n ஓட வேல்யூ maximum இருக்கும். sin theta ஓட maximum வேல்யூ என்னவா இருக்கும்? it will be 1, which corresponds to theta equal to 90 degree. அப்போ sin theta 1 ஆயிருச்சுனா n ஓட வேல்யூ என்னவாகும்? a by lambda. so other value substitute பண்ணி we found out that n equal to 5. okay va? okay, so let's go to the next question. the wavelength light waves from slit S1 and S2 on reaching the points P and Q on a screen in the Young's double slit experiment have a path difference 0 and lambda by 4. so ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க இல்லையா, நீங்க எப்போ வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, அதுக்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க? S1 ஸ்லிட் இருந்து வரக்கூடிய லைட்டுக்கு பாத் டிஃபரன்ஸ் 0 ஆகவும், S2 இருந்து வரக்கூடிய லைட்டுக்கு பாத் டிஃபரன்ஸ் lambda by 4 ஆகவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த ரெண்டு ஸ்லிட்ஸ்ல இருந்தும் points P and Q la, sorry, so point P la vandu path difference 0, point Q la vandu path difference lambda by 4. okay, so to find ipo enna namu kandupidikanum? இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் இருக்கிற லைட்டோட இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கணும். IP by IQ. so equation. so இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன போடலாம்? இதுல வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் பாத் டிஃபரன்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. பாத் டிஃபரன்ஸ் வச்சு நம்ம ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அந்த ஃபேஸை வச்சு தான் நம்ம இன்டென்சிட்டியை கால்குலேட் பண்ணணும். so I equal to what? 4I0 cos square 5 by 2. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த क्वेश्चனை எவாலுவேட் பண்ணலாம். ஓகே, so சொல்யூஷன் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? for P delta x 0 இருந்தால் phase difference delta phi வந்து என்னவா இருக்கும்? what will be delta phi? delta phi will be equal to 2 pi by lambda into delta x. இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். it is the relation between path difference and phase difference. okay, so just phi ne போடுறேன். so phi equal to what? 2 pi by lambda into 0, which is 0. so P ல இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி என்னவா இருக்கும்? IP will be equal to 4I0 cos square 0 by 2, which is cos 0 வந்து 1 ஆ இருக்கும். so it is 4I0. okay, it is 4I0. okay வா? okay, it is 4I0. அதே மாதிரி இப்போ Q க்கு போலாம். Q ல வந்து the path difference is different இல்லையா? Q ல வந்து path difference delta x equal to lambda by 4 னு இருக்கு. அதுக்கு corresponding-ஆ இருக்கிற phase difference will be 2 pi by lambda into lambda by 4, which is what? pi by 2 இல்லையா? pi by 2. so இதுக்கு corresponding-ஆ இருக்கிற intensity என்னவா இருக்கும்? IP and கிடைச்சிருச்சு. இப்போ IQ என்னவா இருக்கும்? it will be 4I0 cos square pi by
2 by 2 which is pi by 4 that is equal to 4 I naught. Cos square pi by 4 ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியும். Pi by 4 is 1 by root 2 the whole square that is equal to 4 I naught by 4 which is I naught இல்லையா? I mean sorry it is I square root of 1 by square root of 2 oda square வந்து it is 1 by 2 so it is 4 I naught by 2 which is 2 I naught. Okay, so இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ நம்ம எடுத்துடலாம். What is the ratio? The ratio is IP by IQ இல்லையா? So IP by IQ should be equal to what? 4 I naught by 2 I naught இல்லையா? By 2 I naught which is equal to 2 by 1. So the ratio is what? 2 is to 1. Okay வா? ஸோ இதில் வந்து அவங்க ஆல்ரெடி பாத் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாத் டிஃபரன்ஸ் வச்சு நம்ம இன்டென்சிட்டியோட ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு பாத் டிஃபரன்ஸை வச்சு டேரெக்டாக இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க முடியாட்டியும் அந்த இன்டென்சிட்டியில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த பாத் டிஃபரன்ஸை வச்சு ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னென்னு பார்க்குறோம். அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸை வச்சு நம்ம இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறோம். அந்த இன்டென்சிட்டியை வச்சு அந்த இன்டென்சிட்டியோட ரேஷியோவை நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஐ திங்க் this is a very simple question. So இதுல வந்து ஆம்ப்ளிடியூட்ஸ் பத்தி அவங்க எதுவுமே சொல்லலப்பா. ஸோ சேது ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ்னா உங்களுக்கு ரெண்டு வேவ் வரும் இல்லையா? அந்த ரெண்டு வேவுக்கு இடையில இருக்கக்கூடிய கிரஸ்ட் வந்து ரெண்டு வேவோட கிரஸ்ட் வந்து ஒரே பாயிண்ட்ல வந்தாலோ ரெண்டு வேவோட ட்ரஃப் வந்து ஒரே பாயிண்ட்ல வந்தாலோ the amplitude will become maximum and that constitutes a constructive interference. ஒருவேளை ஒரு வேவோட crest இன்னொரு வேவோட trough கூட or இன்னொரு வேவோட trough வந்து ஒரு வேவோட crest கூட அப்படியே மேட்ச் ஆயிருச்சுனா it will cause destructive. ஓகேவா? so crest trough constructive, crest trough or trough crest வந்து destructive. ஓகேவா? புரியலப்பா அபிஷேக்? ஈக்குவல் கொஸ்டின்ல ஈக்குவல் ஆம்ப்ளிடியூட்ஸ்னு கொடுத்தா தானே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா? அப்படி ஈக்குவல் ஃபார்முலாஸ்னு அந்த ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் எதுவுமே இல்லைப்பா. தீக்ஷித் I think the issue is clear for you now. இப்போ வந்து பாத் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. அந்த பாத் டிஃபரன்ஸ் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இப்போ பிக்கு ஒரு பாத் டிஃபரன்ஸ், கியூக்கு ஒரு பாத் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ பியில் இருக்கக்கூடிய பாத் டிஃபரன்ஸை வச்சு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். கியூவில் இருக்கிற பாத் டிஃபரன்ஸ் வச்சு கியூக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்ச ஃபேஸ் டிஃபரன்ஸ் வச்சு ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறோம். பியில் இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி என்ன, கியூவில் இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி என்ன கண்டுபிடிச்சு அதோடைய ரேஷியோ எடுக்கிறோம். அதுதான். ஓகே, எக்ஸார்கேட்டோட ஆப்போசிட் மாதிரியா அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டுமே சேமாக வந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்டிவ், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சுன்னா டிஸ்ட்ரக்டிவ். ஓகேவா? Okay, so இப்போ next question, two polaroids are kept with their transmission axis inclined at 30 degrees. Okay, so இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம், நமக்கு ரெண்டு polaroids இருக்கு. அந்த ரெண்டு polaroidsக்கு இடையில இருக்கிற angle 30 degreesனு சொல்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி the unpolarized light of intensity I falls on the first polaroid. So first polaroid மேல விடக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி வந்து என்னவா இருக்கு? It is I. ஓகேவா? ஓகே, ஸோ I1 போடுறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் polaroid மேலே விடுது இல்லையா? ஓகே, ஃபைண்ட் அவுட் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் எமர்ஜிங் ஃப்ரம் த செகண்ட் polaroid. ஸோ நமக்கு ரெண்டு polaroid இருக்கு. அந்த ரெண்டு polaroidல ஃபர்ஸ்ட் polaroidக்கு மேலே வரக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி I. அண்ட் ஒன்ஸ் அந்த லைட் வந்து என்ன ஆகும், இந்த செகண்ட் polaroid ஃபர்ஸ்ட் polaroid இருந்து வெளியே வந்து செகண்ட் polaroid குள்ள போகும். செகண்ட் polaroid குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் அந்த செகண்ட் polaroid இருந்து வெளியே எமர்ஜ் பண்ணி வரும். இந்த எமர்ஜ் பண்ணி வர இன்டென்சிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ டு ஃபைண்ட் I dash, இப்போ வந்து இதுக்கு I1 போட்டோம். அப்போ இது வந்து I2 போடலாம், இது வந்து I3 போடலாம் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ I3 என்னவாக இருக்கும்? ஸோ சொல்யூஷன். ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் I1 இருந்து I2க்கு என்ன சேஞ்ச் வருதுன்னு நம்ம பார்க்கணும். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், I1 is equal to Iன்னு தெரியும். அண்ட் இந்த I வந்து ஒரு அன்போலரைஸ்ட் லைட்டுன்னு தெரியும். அப்போது ஒரு அன்போலரைஸ்ட் லைட்
polarizer மேல விழுந்தா emerging light ஓட intensity என்னவா இருக்கும்? It will be half the intensity. So I2 should be I1 by 2 which is I. இல்லையா? Unpolarized light to polarized light. Right? I2 equal to I1 by 2 which is I. Okay, so இப்போ இந்த I2 வந்து என்ன ஆகுது? இந்த ரெண்டு போலரைசருக்கும் இடையில போகுது. அந்த ரெண்டு போலரைசருக்கும் இடையில ஆங்கிள் என்னவா இருக்கு? It is theta. So what will be I3? ஃபைனலா இந்த ரெண்டு போலரைசரையும் விட்டு வெளியே வரும்போது I3 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? I3 will be equal to I2 cos square theta. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? So that is equal to what? இங்க வந்து 2 வரும். So I by 2 cos square 30 degree. So I3 will be equal to what? I3 equal to I by 2 into root 3 by 2 the whole square, which is 3 I by 2 into I by 2 into 3 by 4, which is 3I by 8. Okay, so I think, of course, it's Mal's law. So students, once again சொல்றேன், இதுல வந்து நமக்கு ரெண்டு போலராய்டு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் போலராய்டு அண்ட் செகண்ட் போலராய்டு ரெண்டு போலராய்டு இருக்கு. ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் போலராய்டு மேல விழுறது வந்து அன்போலரைஸ்ட் லைட் ஆஃப் இன்டென்சிட்டி I. ஸோ ஒன்ஸ் அந்த போலரைசர் மேல விழுந்ததுக்கு அப்புறம் எமர்ஜிங் லைட்டுக்கு பாதி இன்டென்சிட்டி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாதியை வர இன்டென்சிட்டியை தான் ஐ ஹவ் புட் இட் as I1 by 2 or I by 2. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் போலரைசருக்கு வெளியே எமர்ஜ் பண்ணா செகண்ட் போலரைசருக்கு மேலே விழுது. அந்த செகண்ட் போலரைசருக்கு 30 டிகிரி ஆங்கிள் இருக்கு. அந்த 30 டிகிரி ஆங்கிளில் வெளி வரக்கூடிய இன்டென்சிட்டி என்னவா இருக்கும்? According to Mal's law, it should be I into cos square theta. I ஓட வேல்யூ வந்து I by 2 நம்ம போட்டுட்டோம். cos square theta வந்து cos square 30 டிகிரியா இருக்கும். அதை வச்சு we evaluated and find out that the final intensity should be 3I by 8. ஓகேவா? It should be 3I by 8. ஸோ இதில் வந்து அப்படி கேட்கலப்பா. சாம்டரின் இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, they are asking us to find the intensity from the first polaroid to the second polaroid. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் polaroid இருந்து செகண்ட் polaroidக்கு ஒரு லைட் போகுது. அந்த லைட்டு செகண்ட் polaroid விட்டு வெளியே வரும்போது என்ன லைட் வருதுன்னு கேட்குறாங்க. ரைட்? எமர்ஜிங் ஃப்ரம் த செகண்ட் polaroid. செகண்ட் போலராய்டுக்கு உள்ள போற லைட்டோட இன்டென்சிட்டி கேட்கல, போலராய்டு இருந்து வெளியே வர லைட் தான் கேட்கறாங்க, which is I3. ஓகேவா? So students, I hope this is clear. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. So Shabir Urfani, I think it's clear to you now. இதுல வந்து 3 டிஃபரண்ட் கேसेस இருக்குப்பா, அதனால தான். ஸோ வேற மெத்தடா? இதுதான் இப்போ டைரக்ட் மெத்தட். மேபி உங்களுக்கு அந்த ஒரு இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புக்கில் கொடுத்த அதே இதை நான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்னவா இருக்கு? I not equal to I by 2. ஐ மீன் ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஐன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் எல்லாம் விடுங்க. I இங்கே வருது, I not இங்கே வருது, I dash இங்கே வருது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்? இப்போ I not வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அன்போலரைஸ்ட் லைட் இருந்து போலரைஸ்ட் லைட் ஆகும்போது வரக்கூடிய இன்டென்சிட்டியாக இருக்கும், which is I by 2. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? பை Mal's law, I dash should be equal to I not cos square theta, which is I by 2 cos square 30 degree. Okay, which is equal to I by 2 into root 3 by 2 the whole square, I by 2 into 3 by 4, which is 3I by 8. Okay, so superb. Okay, Ajay Kumar Tangudurai, okay pa, I understand. Okay, இப்போ புரியுதா? ஷபீர் உர்ஃபானி, இப்போ உங்க டவுட் கிளியரா? நீங்க கேட்ட மாதிரியே I dash எல்லாம் போட்டுட்டேன். ஓகேப்பா. So let's go to the next question. The ratio between the d Broglie wavelengths associated with the proton accelerated through a potential of 512 volt and that of the alpha particles accelerated through a potential of x volts is found to be 1. Find the value of x. So இதுல நம்ம क्वेश्चन கொஞ்சம் கூட பொறுமையா ரீட் பண்ணலாம். என்ன சொல்றாங்க? The ratio of the d Broglie wavelengths associated with the proton
accelerated through a potential of 512 volt, and that of the alpha particles accelerated through a potential of x volts is 1. அப்போ in the lambda, the de Broglie wavelength of the proton by the de Broglie wavelength of the alpha particle வந்து 1 க்கு ஈக்குவலா இருக்கு. எப்போ 1 க்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த பர்టిక్యులர் lambda p இந்த புரோட்டானோட வேவ்லென்த் வந்து 512 வோல்ட்ஸ்ல ஆக்சிலரேட் ஆனால் and இந்த lambda alpha பார்ட்டிகிளோட வேவ்லென்த் வந்து x வோல்ட்ஸ்ல ஆக்சிலரேட் ஆனால் வரக்கூடிய ரேஷியோ வந்து 1 ஆ இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். so to find x solution, நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? the de Broglie wavelength due to a charge being accelerated through a distance or through a potential difference of v volts வந்து it should be h by square root of 2mqv. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ lambda p க்கு வந்து எப்படி வரும்? it will be h by square root of 2m of proton by charge of proton into voltage of proton இல்லையா? இப்போ நமக்கு ஆல்ரெடி வேற என்ன விஷயம் தெரியும்? the alpha particle க்கு வந்து it should be h by square root of 2 mass of alpha particle charge of alpha particle into voltage of alpha particle இல்லையா? ஓகே, ஸோ சூப்பர். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சது, இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த பர்டிகுலர் வேல்யூஸை நம்ம இண்டிவிஜுவலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? ஒரு புரோட்டானும் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன் தெரியும், which is the charge of an alpha particle. The charge of an alpha particle is 2 times the charge of a proton இல்லையா? It's 2 times the charge of a proton. ரெண்டு proton இருந்து ஒரு alpha particle வரும் இல்லையா? அதே மாதிரி the mass of a alpha particle is equal to what? 4 times the mass of the proton. 4 times the mass of the proton இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டேட்டாவை இதில் இன்க்ளூட் பண்ணி ரேஷியோ எடுத்துடலாம். ஸோ இப்போ லாம்டா ஆல்ஃபா என்னவாகி இருக்கும்? இட் வில் பி h by square root of 2 4mp into 2qp into v alpha இல்லையா? இந்த வேல்யூ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன தெரியும்? லாம்டா ஆல்ஃபா அண்ட் லாம்டா பீக்கு இடையில இருக்கிற ரேஷியோ 1ன்னு தெரியும். அப்போ h by square root of lambda by lambda p by lambda alpha வந்து it is h by square root of 2mp qp vp by h by square root of 4m alpha 2q alpha p தான் சப்ஸ்டிட் பண்ணோம் இல்லையா? ஓகே, into v alpha இல்லையா? ஸோ இந்த வேல்யூஸ் தெரியும். இப்போ நம்ம we will just rearrange it 2mp qp vp into square root of 2 4mp 2qp v alpha by h. இப்போ ஹெச்சும் போகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கொயர் ரூட் வர டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரே இதில் கொண்டு வந்துடலாம், ஒரே கொடைக்குள் கொண்டு வந்துடலாம். ஸோ 2 into 4mp 2qp v alpha 2mp qp vp. ஓகே, ஸோ இப்போ mp போகும், qp போகும், 2 போகும். அண்ட் நமக்கு வேற ஒரு விஷயம் கூட என்ன தெரியும்? இது சப்ஸ்டிட் பண்ணால் it should be 8 v alpha by vp இல்லையா? ஓகே, ஸோ this should be equal to what? This should be equal to lambda p by lambda alpha இல்லையா? lambda p by lambda alpha. அப்போ lambda p by lambda alpha க்கு ஏற்கனவே வேல்யூ போட்டுருக்கோம், which is 1 இல்லையா? 1 ன்னு போட்டுட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? we can simply substitute this equal to 1 இல்லையா? it is equal to 1 ன்னு நம்ம போடலாம். ஸோ இதில் ஸ்கொயர் ரூட் இருக்கு, ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 8v alpha by vp equal to 1 square which is 1 இல்லையா? 1 square which is 1. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது. இது வரைக்கும் உங்களுக்கு பக்கா கிளியர்னு நான் நம்புறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் பக்கா கிளியரா?
ஸோ ப்ளீஸ் பி ஃபாஸ்ட் ஸ்டூடெண்ட், சீக்கிரம் சொல்லுங்க, அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. சொல்லுங்க சாம்பிரன். ஸோ 5 mark revision will be soon pa, no issues. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், V alpha and VP. VP வந்து 512 ஆகவும் V alpha X ஆகவும் நம்ம எடுத்திருப்போம், 512 and X ஆகவும் எடுத்திருப்போம். அதை நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஸோ 8x by 512 equal to 1னா X வந்து என்னவா இருக்கணும், 512 by 8 which is 64 volt, which is 64 volt. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் இந்த கொஷினில் பர்டிகுலராக என்ன நோட் பண்ணணும்னா, Q alpha equal to 2QP. ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளில் 2 ப்ரோட்டான்ஸ் இருக்கும், அந்த 2 ப்ரோட்டானோட சார்ஜ் இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு வந்துடும். ஸோ 2 times the charge of proton equal to the charge of alpha particle. அதே மாதிரி mass of the alpha particle வந்து it will be 4 times the mass of the proton, because மாஸ் படி பார்க்கும்போது அதுக்கு 4 புரோட்டானோட மாஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது கிளியர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க, நம்ம நெக்ஸ்ட் காலம் போகலாம். ஆஃப்கோர்ஸ் ஆல்ஃபா டிகேல வர அதே ஆல்ஃபா பார்ட்டிகல் தான்ப்பா, எக்ஸாக்ட்லி அதே ஆல்ஃபா பார்ட்டிகல் தான். ஆல்ஃபா டிகேல என்ன பார்ட்டிகல் வரும், ஆல்ஃபா பார்ட்டிகல். எஸ், ஆல்ஃபா பார்ட்டிகல்னா 4He2. ஆமா, ஸோ 2 ப்ரோட்டான்ஸ் இருக்கும், 2 நியூட்ரான்ஸ் இருக்கும். ஸோ சார்ஜ் படி பார்க்கும்போது நியூட்ரான்ஸுக்கு வந்து சார்ஜே இல்லை, 2 ப்ரோட்டான்ஸோட சார்ஜ் தான் இருக்கும். ஸோ 2QP. அதே நேரத்தில் இதில் 4 ப்ரோட்டான்ஸோட மாஸ் இருக்கும். ஐ மீன் 2 ப்ரோட்டான்ஸ் பிளஸ் 2 நியூட்ரான்ஸ், ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட சேம் மாஸ் தான் இருக்கும். ஸோ 4 ப்ரோட்டான்ஸுக்கு ஈக்குவலண்டான மாஸ். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆல் ரைட், So sodium and copper have work functions 2.3 electron volt and 4.5 electron volt respectively. So given நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், சோடியமுக்கு இருக்கக்கூடிய work function, நான் சோடியமே போடுறேன். ஓகே, சோடியமுக்கு இருக்கிற work function 2.3 electron volt, காப்பருக்கு இருக்கிற work function 4.5 electron volt. ஓகே, அப்போ அவங்களுடைய ரேஷியோ ஆஃப் வேவ்லென்த் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நியரஸ்ட் டு வாட் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா நம்ம போட்டா போதும். ஓகே, ஸோ டு ஃபைண்ட் ரேஷியோ ஆஃப் தேர் வேவ்லென்த்ஸ், lambda ஆஃப் சோடியம் பை lambda ஆஃப் காப்பர் என்னவாக இருக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், threshold wavelength பொறுத்து போடும்போது work function should be equal to what? The work function should be equal to hc by lambda. அப்போ lambda equal to what? hc by 5. hc by 5. Okay, so solution போலாமா? What is the solution? நமக்கு solution படி என்ன தெரியும், lambda should be equal to, for sodium, okay, for sodium lambda should be equal to hc by 5 of sodium, which is hc by 2.3. hc by 2.3. அதே மாதிரி lambda of copper வந்து என்னவா இருக்கும், it should be hc by 5 of copper, which is hc by 4.5 இல்லையா. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற இந்த வேவ்லென்த்தோட ரேஷியோ நம்ம எடுத்தா என்ன வரும், lambda of sodium by lambda of copper should be equal to hc by 2.3 by hc by 4.5, which is equal to hc by 2.3 into 4.5 by hc இல்லையா. 4.5 by hc. ஸோ hc கேன்சல் ஆகும், 4.5 by 2.3. இதில் பாயிண்ட் ரெண்டுலையுமே வந்திருக்கு. ஸோ we will just eliminate it. It is 45 by 23. ஓகேவா, 45 by 23. ஸோ இதில் நமக்கு வேறொரு விஷயம் கூட என்னன்னு தெரியும், 23 times 2 வந்து 46 வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி இட் இஸ் ஈக்குவல் டு 2 by 1. ஓகேவா, அப்ராக்சிமேட்லி. ஓகே, அப்ராக்சிமேட்லி போட்டால் it should be equal to 2 by 1. உங்களுக்கு 1 மார்க்ல வந்து கேட்டாங்கன்னா it will be given as 2 by 1. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு ஆன்சரும் கரெக்ட் தான். ஓகே, சப்போஸ் வந்து உங்களுக்கு 1 மார்க்ல இந்த கொஸ்டின் கேட்டு அதில் ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா அப்போ 2:1 தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ 2:1 கொடுத்துருந்தா யூ கேன் சிம்பிளி சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூஸ் அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர். ஓகேவா, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். கிளியரானா நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு போயிடலாம்.
Okay pa. Okay, so let's go. Superb. So நீங்க அந்த ரேஷியோல கண்டுபிடிக்க வேணாம்ப்பா. ரொம்ப ஓகே. ஸோ மிஸ்டர் பிரசிடென்ட் நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த ரேஷியோவில் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1.95. ஸோ கிட்டத்தட்ட 2 நம்ம எடுத்துடலாம் இல்லையா? ஸோ இதில் வந்து அவங்க டேரக்டாக ரேஷியோ ஆஃப் த வேவ்லென்த்ஸ்னு கேட்டிருக்காங்கப்பா. அவங்க ஒர்க் ஃபங்க்ஷன் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ரிலேட்டடான வேவ்லென்த் என்ன இருக்கு? threshold வேவ்லென்த் தான் இருக்கு. அதனால ரேஷியோ எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். த எக்ஸ்ரே ஆஃப் வேவ்லென்த் லாம்டா falls on a photosensitive surface emitting electrons. Ignoring the work function, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. Ignoring the work function, find the de Broglie wavelength of the emitted electron. So இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இல்லை given section எதுவுமே போட முடியாதா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? X-ray of wavelength lambda falls on a photosensitive surface and ignoring the work function find the de Broglie wavelength of the emitted electron. So நம்ம பொதுவாக எப்படி எடுப்போம்? நமக்கு ஆல்ரெடி photo electric effect ஓட ஒரு ஈக்குவேஷன் தெரியும். H nu equal to 5 plus half mv square நமக்கு தெரியும் இல்லையா? half mv square நமக்கு தெரியும். ஸோ இதில் அவங்க என்ன சொல்றாங்க? ஜஸ்ட் இக்னோர் த ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷனை இக்னோர் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஈக்குவேஷன்ல 5 தூக்கிட வேண்டியதுதான். h nu equal to half mv square. ஓகேவா? half mv square. ஸோ இந்த half mv square என்ன? கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு E. ஓகே. ஸோ டெக்னிக்கலி பார்க்கும்போது E ஈக்குவல் டு h nu ஃபார்முலா தான் வரும். பட் அதுக்கு ரீசன் வந்து இப்படி எக்ஸாக்ட்லி ஈக்குவலாக இருக்கிறதுனால இல்லை, இந்த மாதிரி இக்னோரிங் 5 ஒர்க் ஃபங்க்ஷனை இக்னோர் பண்ணுறதுனால தான் இப்படி வருது. ஓகேவா? ஸோ E ஈக்குவல் டு h nu which is equal to what? hc by lambda. Right? hc by lambda. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? We can simply take the value of lambda. Lambda equal to hc by E which is equal to h ஓட வேல்யூ என்ன? 6.6 into 10 power minus 34 இல்லையா? ஓகே. 6.6 into 10 power minus 34 into 3 into 10 power 8 by இதில் wavelength let's just see. இதில் values எதுவுமே அவங்க கொடுக்கல. ஓகே. so it's fine. So ignoring the work function, hc equal to half mv square by lambda, which should be equal to what? hc by lambda இல்லையா? hc by lambda. அப்போ hc by lambda equal to half mv square ஆக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம lambdaவை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். So lambda equal to hc by 2 mv square. I mean by half mv squared இல்லையா? So lambda equal to 2hc by mv squared. Okay. Just a minute students, just a minute. Sir, AC boarding. So students, I am back. உங்களுக்கு எல்லாம் clear-ஆ இருக்குன்னு நினைக்கிறேன். I hope it's perfectly clear. ஓகே. ஸோ இது ஒரு மெத்தடும் இருக்கு. தேர் இஸ் அனதர் ஒன் மெத்தட். அந்த மெத்தட் படி போட்டால் ஆன்சர் வேறையா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு h nu equal to 5 plus half mv ஸ்கொயர்னு தெரியும். ஸோ இதில் de Broglie wavelength கேட்டிருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடலாம். that is equal to 5 plus half p square by m. மொமெண்டம் வச்சு போடலாம். ஓகே. ஸோ இதில் 5 இக்னோர் பண்ணிட்டா என்ன ஆகும்? h nu equal to half p square by m ஆகும் இல்லையா? அப்போ p என்னவா இருக்கும்? 2h nu m that is equal to 2hc m by lambda இல்லையா? அப்போ p என்னவா இருக்கும்? square root of 2hc m by lambda. அப்போ de Broglie wavelength என்னவா இருக்கும்? de Broglie wavelength அவங்க கேட்டிருக்காங்க, அதனால தான் இந்த சேஞ்ச். ஓகே. இந்த de Broglie wavelength எப்படி போடலாம்? it is given as lambda equal to h by p which is h by square root of 2hc m by lambda that is equal to. இப்போ ஒரு பொருளை ஸ்கொயர் பண்ணா நமக்கு ஸ்கொயர் ரூட்டர்ல எடுத்துடலாம் இல்லையா? so square root of h square. square root of h square என்ன? h இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கு கொண்டு வர நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இன்டூ
lambda by square root of lambda by square root of 2hcm. So h போகும் மேலே h மட்டும் தான் இருக்கும், that is equal to square root of h lambda by 2mc. Okay, we will soon start the 5 mark session pa. உங்களுக்கு இந்த particular problem இப்போ clear-ஆ? So mostly ரெண்டு ஆன்சரும் கரெக்ட் தான், பட் probably you go with this one. ஓகேவா, நம்ம ஊரில் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எதிர்பார்ப்பாங்க. இதில் டி ப்ராக்லி வேவ்லென்த்னே கேட்டிருக்காங்க. ஸோ டி ப்ராக்லி வேவ்லென்த்தோட ஃபார்முலா போட்டு தான் நம்ம எவலுவேட் பண்ணணும்னா அப்போ தான் நமக்கு கரெக்டான மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ டி ப்ராக்லி வேவ்லென்த்னு கேட்டதால் அதோட டேரக்ட் ஃபார்முலாவை வச்சு நான் எவலுவேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ ஷபீர் உர்ஃபானி சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் ப்ராப்ளம் இஸ் கிளியர். இது வந்து இந்த லாம்டா வந்து இட் இஸ் ஆக்சுவலி டி ப்ராக்லி வேவ்லென்த்தோட லாம்டாப்பா. இப்போ நான் எப்படி போடுறது உங்களுக்கு? டிபி. ஓகேவா, இந்த லாம்டா வேற, அந்த லாம்டா வேற. இதுல இந்த லாம்டா வந்து எக்ஸ்ரேயோட லாம்டா, இந்த லாம்டா வந்து எமிட்டட் எலக்ட்ரான்ஸோட லாம்டா. எஸ் பாயிண்ட் இஸ் சம்வாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து எகெயின் சொல்கிறேன், நம்ம இதில் டி ப்ராக்லி வேவ்லென்த்தை கண்டுபிடிக்கணும். டி ப்ராக்லி வேவ்லென்த் வேணும்னா மொமெண்டம் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நேராக மொமெண்டமை கண்டுபிடிக்க பார்க்கலாம். மொமெண்டமை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், வி நீட் டு டேக் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனில் ½ mv² பதிலாக நம்ம p² by 2mனு போடலாம். மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m கைனடிக் எனர்ஜியை போடலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் இக்னோரிங் த ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. ஒர்க் ஃபங்க்ஷனை தூக்கிடலாம். தூக்கும்போது hc ஈக்குவல் டு ½ p² by m. அப்போ p ஈக்குவல் டு வாட், square root of 2h nu m. Nu வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், it's c by lambda. So it is 2hcm by lambda. ஓகேவா, ஸோ மொமெண்டம் வந்து இப்படி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், we can simply take the de Broglie wavelength equation. So lambda dB equal to h by p, which is equal to h by square root of 2hcm by lambda. அதை evaluate பண்ணா we get it is equal to square root of 2 lambda, I mean h lambda by 2mc. ஓகேவா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி டவுட் எல்லாம் கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த லேம்டாவும் சேம்னு, பட் ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ இதில் வந்து ப்ளீஸ் நோட், இந்த குட்டி லேம்டா வந்து இட் இஸ் எக்ஸ்ரேஸ், இந்த லேம்டா வந்து இட் இஸ் ஃபார் த டி ப்ராக்லி வேவ்லென்த். ஓகேவா, ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். போயிடலாமா? இது உங்களுக்கு பக்கா கிளியரா நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ ஐ ஹோப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ ஃபோட்டான் ஹோஸ் எனர்ஜி இஸ் வாட், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் என்ன, 66.3 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் வச்சு ஃப்ரீக்வன்சியை நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் வி நோ, E equal to h nu தெரியும். அப்போ nu equal to what, E by h, that is equal to 66.3 electron volt by 6.62 into 10 power minus 34 joule second. ஸோ இதுலேயே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஜூலில் கொடுத்துருக்காங்க. பட் மேலே நமக்கு எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது, அதையும் நம்ம ஜூலில் கன்வெர்ட் பண்ணிடலாம். which is 66.6 into 1.6 into 10 power minus 90 by 6.62 into 1.6 into 10 power minus 34. ஓகேவா, ஓகே. ஸோ இதில் வந்து ஓகே, ஸோ சாரி, கொஸ்டின் ஒரு சின்ன எரர். 6.63ன்னு நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. அப்போ 6.63ன்னு நம்ம அசைன் பண்ணால் என்ன ஆகும், it will actually become 10 times இல்லையா. so it is 1.6 into 10 power minus 19 into 10 into 10 power 34. so nu equal to what, 1.6 into 10 power minus 18 10 power 9 15 16 sorry 10 power 16 hertz. okay va, so simple pakka question, ரொம்ப அடிமட்ட question இல்லையா. Okay, so I hope this particular problem is also clear. இதில் வந்து நம்ம டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணணும், ட்ரிக்ஸ் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஓகேவா.
அஃப்கோர்ஸ் சேது ராமலிங்கம், பட் இந்த செஷனோட கொஷின்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா யூ ஹேவ் டு அட்டெண்ட் த லைவ் செஷன். ஓகே ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ த ரேடியோஆக்டிவ் ஐசோடோப் ஹேஸ் அ ஹாஃப் லைஃப் ஆஃப் T. ஓகே, ஸோ இதோடைய ஹாஃப் லைஃப் வந்து T ஆக இருக்கு. So given the half life is T. Okay, so how long will it take or for, okay, take for its activity? How long will it wait for its activity to reduce to 3.125% of its original value? So ஏதோ ஒரு particular timeல இந்த activity என்ன ஆகுது? It is 3.125% of the original value or not. இல்லையா? So to find நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? We need to find the time taken. So equation. So students, இதுல வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் ஆக்டிவிட்டியும் ஃபைனல் ஆக்டிவிட்டியும் கம்பேர் பண்ணும்போது இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹாஃப் லைஃபும் கொடுத்துருக்காங்க. இதில் க்ளூ என்னன்னா ஹாஃப் லைஃப். ஹாஃப் லைஃப் கொடுத்தாலே நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? R/R0 ஈக்குவல் டு 1/2 பவர் n. ஹாஃப் லைஃபை பொறுத்து நம்ம ஒரு ரேடியோ ஆக்டிவ் லாவை கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி விட்டுருப்போம் இல்லையா, அந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பிகாஸ் கொஸ்டின்லேயே ஹாஃப் லைஃப் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ சொல்யூஷன் நமக்கு என்ன தெரியும்? R ஈக்குவல் டு 3.125% ஆஃப் R0ன்னு தெரியும். ஸோ R/R0 ஈக்குவல் டு வாட்? 3.125%னா என்ன? 3.125 ஆஃப் 100 இல்லையா? 3.125 ஆஃப் 100. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? 3.125 நம்ம 100க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா வாட் ஷுட் வி டூ? We should 32 டைம்ஸ் பண்ணா நமக்கு 100 ஆயிரும் இல்லையா? ஓகே, ஸோ சீக்கிரம் முடிஞ்சிருப்பா, நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ R/R0 ஈக்குவல் டு வாட்? 1/32. இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு வாட்? 1/2 பவர் என்னன்னு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 1/32 1/2 பவர் சம் வேல்யூன்னு போடலாம். ஸோ 1/32 இஸ் வாட்? 1/2 பவர் 2 are 4, 2 are 8, 2 are 16, 2 are 5. Okay, so it is 1/2 power n இல்லையா? Okay, so what will happen? We know that comparing these two, n ஓட வேல்யூ வந்து 5 ஆகத்தான் வரணும். அப்போ டைம் டேக்கன் என்னவா இருக்கணும்? The time taken should be equal to, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், time taken should be equal to n times the half life, which is equal to what? 5t. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம சிம்பிளாக R ஈக்குவல் டு 3.125% ஆஃப் த R0 வேல்யூன்னு நமக்கு தெரியும். அதை வச்சு we simply evaluated and found out that R/R0 equal to 1/32. அப்போ 1/32னா நம்ம என்ன பண்ணலாம்? We can simply take the ratio 1/32 equal to 1/2 power n இந்த ஃபார்முலா படி. அப்போ 1/32 வந்து 1/2 power 5ன்னு தெரியும். அப்போ n equal to 5. அதை வச்சு we found out the time equal to 5t. ஓகேவா? சூப்பர். So students, உங்களுக்கு இந்த question clear-ஆ கண்டிப்பா சொல்லுங்க. Please be quick. Okay, so let's go. Let's go fast, okay? இது வேற. So an electron of Bohr's hydrogen atom has an energy of -3.4 electron volt. அப்போ இதனுடைய எனர்ஜி என்னவா இருக்கு? -3.4 electron volt ஆக இருக்கு. So what is the angular momentum of the electron? So நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? ஆஃப்கோர்ஸ் பா, யோர் சேனல் நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்டே டியூன்ட். ஃபிசிக்ஸுக்கு அப்புறம் ஐ திங்க் பயாலஜியா, கெமிஸ்ட்ரியா, மேக்ஸ், ரைட்? மேக்ஸ் வந்து போடுவோம். ஓகே, அதுமாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸும் போடுவோம். டோன்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ ஈக்குவல் டு -3.4 எலக்ட்ரான் வோல்ட் இல்லையா? இப்போ ஆங்குலர் மொமெண்டம் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? த ஆங்குலர் மொமெண்டம் ஷுட் பி ஈக்குவல் டு mvr ஈக்குவல் டு nh/2
2 pi இல்லையா? It should be equal to what? nh by 2 pi. So இதில் angular momentum நே போடுறேன். angular momentum equal to nh by 2 pi na h by 2 pi ஓட வேல்யூ இப்படியே எடுத்துருங்கன்னு அவங்க டைரக்டாவே போட்டுட்டாங்க. பட் நமக்கு என்ன தெரியல, n ஓட வேல்யூவே தெரியல. இந்த n ஓட வேல்யூ நம்ம எங்க இருந்து எடுக்கலாம்? இந்த பர்టిక్యులர் ஈக்குவேஷன்ல இருந்து எடுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ எலக்ட்ரான் in a Bose hydrogen atom க்கு வந்து what will be the relation? The relation is E equal to minus 13.6 by n square electron volt. But இங்க வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? It is 3.4 electron volt ன்னு கொடுத்திருக்காங்க. So minus 13.6 by n square equal to minus 3.4 இல்லையா? Okay, so what will we do? We can just do. Okay, right. So it is minus 3.4 is 4 times minus 13.6 yeah. Okay, so this means 4 by n square equal to 1. Appo n square equal to 4, n equal to 2 இல்லையா? So n equal to 2 na நம்ம என்ன பண்ணலாம்? We can simply take the angular momentum is n ஓட வேல்யூ 2 னு சொல்லியாச்சு. h by 2 pi ஓட வேல்யூ 2 into 10 power minus 34 னு சொல்லியாச்சு. So that is equal to 4 into 10 to the power minus 34. All right. Okay. So இந்த क्वेश्चन உங்களுக்கு கிளியரா? Okay, so idhula vandu I think I missed something. Yeah, kg meter square per second. Okay, so இந்த क्वेश्चन உங்களுக்கு கிளியர் னு நினைக்கிறேன். क्वेश्चन கிளியரா இருந்தா நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஓகே, so everything we are attending now is important questions. கண்டிப்பா important questions தான் எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, so next question. Okay, so if r is the Rydberg constant, the shortest wavelength in the Paston series வந்து என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. So Paston series ஓட ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும்? 1 by lambda equal to r into 1 by minus 1 by இங்க என்ன வரும்? Lyman, Balmer, Paston, bracket, Funt. So 3 இல்லையா? Paston வந்து third. So இங்க 3 square which is equal to what? r into 1 by 9 minus 1 by n. Okay, superb. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம சிம்பிளா shortest wavelength என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த shortest wavelength நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? That shortest wavelength should be equal to the maximum, should be equal to n equal to lambda, n equal to infinity. அதாவது 1 by lambda equal to r into 1 by 9 minus 1 by n னு சொல்றோம். So இந்த transition, அதாவது இப்போ 1 by 9 minus 1 by n னா எலக்ட்ரான் எங்க இருந்து போகுது? From the third orbit to the nth orbit. From the nth orbit to the third orbit வருது இல்லையா? அப்படிதான் இல்ல டிரான்சிஷன் ஆகுது Paston சீரிஸ்ல. இப்போ அந்த கேப் இந்த ஆர்பிட்டுக்கும் இந்த ஆர்பிட்டுக்கும் இடையில இருக்கிற கேப் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு கம்மியா வேவ்லென்த் இருக்கும். ஓகேவா? இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேப் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு கம்மியா அதோடைய வேவ்லென்த் இருக்கும். ஏன்? பிகாஸ் அந்த அளவுக்கு அதிகமா எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கும். எந்த அளவுக்கு அதிகமா கேப் இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமா எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு கம்மியா wavelength இருக்கும். So இதுல maximum possible transition என்ன? Infinite orbit இருந்து, right, for minimum lambda n should be equal to what? Infinity. So infinity orbit இருந்து third orbit வந்தா தான் நமக்கு maximum energy கிடைக்கும், lowest possible wavelength கிடைக்கும் இல்லையா? So n equal to alpha na 1 by lambda equal to r by 1 minus r minus 1 by infinity, that is equal to r by 9. So lambda equal to what? 9 by r. இதை நீங்க இன்னொரு டேர்ம் வச்சும் நீங்க கூப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன், which is the series limit இல்லையா? Yeah.
சபீனா பர்வீன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாமே. Formula is wrong. Which one? Which question, pa? Can you please be quick? Okay, so உங்களுக்கு இப்போ ஸ்கொயர் வரணும்ல? ஓகே, ஆமாம்ல, ஸ்கொயர். இப்போ இத்தனை பேர் போட்டிங்க, இப்போ தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ ஸ்கொயர். ஸோ ஆன்சரில் எந்த வித மாற்றமும் வரப்போகிறது இல்லை, ஃபைன், பட் இட்ஸ் ஸ்டில் த கொஷின். ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் 15. ஸோ ஃபியூ மோர் கொஷின்ஸ் டு கோ. ஸோ தேங்க்யூ ஃபார் பாயிண்டிங் அவுட். எஸ் பா, இட் ஷுட் பி n ஸ்கொயர்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் பாயிண்டிங் அவுட்ப்பா ஒன்ஸ் அகெயின். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். மேக்ஸிமம் டிரான்சிஷன், அதாவது n = இன்ஃபினிட்டி ஆகும்போது வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். அந்த டிரான்சிஷனில் வரக்கூடிய வேவ் லென்த்தை நம்ம 9/r கண்டுபிடிச்சோம். இதை வந்து ஸோ நீங்கள் n² போட்டாலும் m² போட்டாலும் இட்ஸ் உங்களுக்கு m² போடணும், அவ்வளோதானே? ஓகே, ஸோ m² போட்டு வச்சுதான், வேல்யூவில் எந்த வித மாற்றமும் வரப்போறதில்லை. ஓகேவா? Okay, so let's go to the next question. Okay, so if the nuclear radius of 27 Al is 3.6 Fermi, so என்ன சொல்றாங்க? The radius of 27 Al is 3.6 Fermi. Fermi என்ன? 10⁻⁻15 meter இல்லையா? Okay, so இப்போ the approximate nuclear radius of 64 Cu in Fermi என்னன்னு கேக்குறாங்க. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? To find R of 64 Cu இல்லையா? ஸோ சொல்யூஷன் போகலாமா? பட் பிஃபோர் தட் ஈக்குவேஷன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? உஷாரா மாஸ் நம்பரை இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா? மாஸ் நம்பரை இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாஸ் நம்பரையும் ரேடியஸையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் என்ன? R is equal to R0 a பவர் 1/3 இல்லையா? ஸோ இப்போ நமக்கு 2 டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கு. அந்த 2 டிஃப்ரெண்ட் கேசஸ் கொடுத்தாலே அதுக்கு மீனிங் என்ன? ரேஷியோ போட்டு தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சொல்யூஷன் R of A வந்து என்னவா இருக்கும்? R0 27 பவர் 1/2 1/3. அதே மாதிரி R of Cu வந்து என்னவா இருக்கும்? R0 64 பவர் 1/3. இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ 27 பவர் 1/3னா 3R0ன்னு தெரியும். 64னா 4³ ஸோ 64 பவர் 1/3 should be 4R0. இப்போ ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கலாம். RAL/RCU should be equal to what? 3R0/4R0 which is 3/4. அப்போ RCU என்னவா இருக்கணும்? RAL/3/4 which is RAL into 4/3 which is 3.6 into 4/3 which is 4.8 Fermi. Okay. அப்படி கேட்க வாய்ப்பு இருக்குப்பா. குட் கொஸ்டின். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டிரான்சிஷன் பாருங்க. நம்ம மேக்ஸிமம் ஹையஸ்ட் பாசிபிள் டிரான்சிஷனுக்கு n = இன்ஃபினிட்டின்னு எடுத்தோம். ஓகே, அது ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தேர்ட் ஆர்பிட். அப்போ லீஸ்ட் பாசிபிள் டிரான்சிஷன் என்ன? ஃபோர்த் ஆர்பிட் டு தேர்ட் ஆர்பிட் இல்லையா? அப்போ நீங்கள் எம்மோட வேல்யூவை 4ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ல எம்மோட வேல்யூ 4ன்னு போட்டிங்கன்னா, ஏன்னா 3க்கு மேலே கண்டிப்பாக 4 மட்டும்தான் இருக்குது. அது கூட கம்மியாக நம்ம எதுவும் எடுக்க முடியாது. m = 4னா
எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும், டிரான்சிஷன் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும், பிகாஸ் பக்கத்து ஆர்பிட்டில் அதுக்கு தான் போகிறோம். ஸோ அப்படி போகும்போது நமக்கு வேவ் லென்த் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ எவ்வளோ அந்த எண்ணுக்கும் இடையில கேப் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ கம்மி வேவ் லென்த் இருக்கும், எவ்வளோ கம்மி கேப் இருக்கோ அது அளவுக்கு அதிகமாக வேவ் லென்த் இருக்கும். ஓகே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, so let's go. Okay, so I think it's perfectly fine for you in the questions alam. Okay, so next let's come to the final chapter. Okay, so in the boolean expression let's prove. Okay, நமக்கு என்ன தெரியும், a plus b plus ab dash equal to a ன்னு இருக்கு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம், LHS எடுக்கலாம், left hand side எடுக்கலாம் இல்லையா. ஸோ LHS is equal to a plus b into a plus b the whole dash. So இப்போ வந்து என்ன பண்ணலாம், we can just expand it, a plus ab dash plus ab plus bb dash இல்லையா. ஸோ இதில் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், a into a ஆகத்தான் இருக்கணும், b into b dash 0 ஆகத்தான் இருக்கணும் இல்லையா. ஸோ this is equal to what, a b dash plus ab, that is equal to a காமனா எடுத்தா b plus b dash னு வரும். ரைட், இப்போ b plus b dash என்னவா இருக்கும், கண்டிப்பா 1 ஆக தான் இருக்கணும் இல்லையா. it should be equal to 1. so that is equal to what, a. முடிஞ்சதா, that is equal to RHS. ஒரு hence proved னு போட்டுருவோம், வழக்கம் தானே. ஓகே, so simple question. கேட்டை வச்சு சொல்லித்தரேன்ப்பா. இந்த கொஸ்டின் உங்களுக்கு சைடில் லா நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் லா எதுவுமே இல்லையே. இதில் என்ன, a into a equal to a. ஓகே, அது மாதிரி b dash equal to 0. உங்களுக்கு புரியறதுக்கு தான் இந்த மாதிரி எழுதிட்டுருக்கேன். and b plus b dash equal to 1. ஓகே, ஜீவா சொல்லுங்கப்பா. இங்கேயே போட்டு விட்டேன் கண்ணே, இங்கேயே போட்டு விட்டேன். ஸோ இங்கே போட்டேன்ப்பா. ஸோ ராகவி ஐ திங்க் இங்கே இருக்குப்பா, ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு. ஓகேவா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனை எடுக்கிறோம், இந்த ஈக்குவேஷன் ப்ரூவ் ஆகணுமான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா. ஓகேப்பா, ஓகே நம்ம சொல்லிடுறோம். ஓகே, லா போடலைன்னா மோஸ்ட்லி மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பட் நீங்கள் இந்த மாதிரி ப்ரூஃப் எழுதி வச்சா போதும். ஓகேவா, ஜஸ்ட் வெரிஃபை த ப்ரூஃப். பட் அதே நேரத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த டிமார்கன்ஸ் தியரம் அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம் வரும்போது நீங்கள் லாவை எழுதி இது டிமார்கன்ஸ் தியரம்னு எழுதி நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, மற்றபடி அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. ஓகே ஷபீர், இது இங்கே இருக்குப்பா, ஏ ஈக்குவல் டு ஏ இங்கே இருக்கு பாருங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ நீங்கள் சொல்கிறது எனக்கு இப்போ தான் புரிய வருது. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ, தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 1 ப்ளஸ் இல்லையா, 1 plus. okay so இப்போ a plus b into a plus b dash வந்து என்ன வரும். ஓகே பா தோரமி, தேங்க்யூ ஷபீர். ஓகே, இப்போ தான் நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுது. ஓகே, ஸோ a plus b into a plus b dash என்ன ஆகும், a into a plus ab dash plus b into a. எதுக்கு சும்மா டவுட் ஆகிடுச்சு, இப்படி தான் உங்களுக்கு பெட்டர். ஒரு நீங்கள் இதை ஸ்ப்ளிட் பண்ணி போடணுமா, தாராளமாக போடுங்க. அப்படி தான் உங்களுக்கு புரியணும்னா தாராளமாக போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் a into a plus ab dash plus b into a plus bb dashனு வரும். இப்போ நமக்கு ஆல்ரெடி ரூல் படி என்ன தெரியும், a into a should be equal to a. அதே மாதிரி b into b dash should be equal to 0னு தெரியும். ஸோ இதில் நம்ம மாற்றிடுவோம், a plus ab dash, இது வந்து ba அப்படியே வைப்போம், இது வந்து 0. ஓகே, ஸோ இப்போ இதுல காமனா என்ன டேர்ம் இருக்கு, a காமனா இருக்கு, a வெளியே எடுக்கிறோம். ஸோ a
I mean a காமனா எடுத்தா it should be 1 plus b into b dash. so இதுல ஏற்கனவே உள்ள 1 வந்துருச்சு. 1 க்கு அப்புறம் நீங்க என்னதான் வேல்யூ கொடுத்தாலும் ஃபைனல் ரிசல்ட் கண்டிப்பா 1 தான் வரணும். so it should be a into 1 plus b into b dash which is equal to a. ஓகேவா? okay, so it's fine. இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். there should be no issues right now. ஓகே, ஸோ ராகவி நீங்கள் கேட்டிருந்தீங்க. who else? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ ரைட் த பூலியன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த அவுட்புட் y ஆஃப் த given circuit. ஓகே, ஸோ ட்ரூத் டேபிள் வந்து இதுக்கு ப்ரூஃப் தானே கேட்டிருக்காங்க, தேவையில்லை. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு கேட்டால் அவங்க நீங்கள் போட்டுடலாம் ட்ரூத் டேபிள். ஓகே, ஸோ இதில் ஸோ நமக்கு என்ன தெரியும்? ரைட் டவுன் த பூலியன் ஈக்குவேஷன் ஃபார் த அவுட்புட் y ஆஃப் த கிவன் சர்க்யூட். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கேட் ஜஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ஜஸ்ட் அ மினிட் காய்ஸ், நீங்கள் ஒரு மினிட் இருங்க, நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரேன். So hello students, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, so write down the Boolean equation for the output y of the given circuit. இப்போ நமக்கு என்ன இருக்கு? மூணு கேட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் கேட் எடுப்போம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கேட்டோட அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட் வந்து ஒரு நாட் கேட் இருக்கு. நாட் கேட்டோட இன்புட் என்னவா இருக்கு? ஏவா இருக்கு. ஸோ நாட் கேட்டோட அவுட்புட் என்னவா இருக்கும்? ஏ டேஷ் ஆக இருக்கும். ஸோ இங்கே ஏ டேஷ் வந்துடும் இல்லையா? அதே மாதிரி செகண்ட் கேஸ்லயும் நமக்கு ஒரே நாட் கேட் தான் இருக்கு. அந்த நாட் கேட் வந்து இன்புட் ஆனா வேற, இட் இஸ் பி. அதோடைய அவுட்புட் என்னவா இருக்கும்? அவுட்புட் வில் பி பி டேஷ். ஓகேவா? பி டேஷ். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும்? இந்த ரெண்டு அவுட்புட்டுமே தேர்ட் கேட்டுக்கு இன்புட்டா இருக்கு இல்லையா? தேர்ட் கேட்டுக்கு இன்புட்டா இருக்கு. தேர்ட் கேட் வந்து இட் இஸ் அன் ஆர் கேட் இல்லையா? ஸோ ஆர் கேட்னா அதோடைய அவுட்புட் என்னவா இருக்கும்? இந்த ரெண்டு இன்புட்டையும் நம்ம ஆட் பண்ணா வரும், which is a dash plus b dash. ஸோ இந்த அவுட்புட்டை தான் நம்ம y-ன்னு சொல்லியிருப்போம். ஸோ y equal to what? a dash plus b dash. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு மூணு டிஃப்ரெண்ட் கேட் இருக்கு. மூணு டிஃப்ரெண்ட் கேட்லையும் நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு கேட்டோட அவுட்புட்டை நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேட்டோட அவுட்புட் ஏ டேஷ், இந்த கேட்டோட அவுட்புட் பி டேஷ், அண்ட் இந்த கேட்டோட அவுட்புட் வந்து இட் இஸ் ஆக்சுவலி 3. இது கரெக்டாக நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா Shabir, A dot B the whole dash. ஓ, நீங்கள் அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் போடணுமா? உங்களுக்கு அப்படி போடணுமா? அது வந்து டி மார்கன்ஸ் தியரம். புரியுது? ஓகே, புரியுது. ஸோ இது கரெக்டான எப்படி செக் பண்ணுறதுனா நீங்கள் சும்மா ஒரு ட்ரூத் டேபிள் போட்டு பாருங்களேன்.
ஓகே, ஒரு ஸ்பெசிஃபிக் டேபிள். ஓகே, ஸோ ட்ரூத் டேபிள், உங்களுக்கு ட்ரூத் டேபிள் போடுறேன். ட்ரூத் டேபிள் போட்டு தான் செக் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த மாதிரி அவங்க 5 மார்க்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டால் ட்ரூத் டேபிள் கட்டாயமாக அவங்க தேவை. அவங்க கேட்காட்டியும் நீங்கள் போட்டுட்ருங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கூட பெட்டராக இருக்கும். ஸோ ஜஸ்ட் 2 more sums பா, ஜஸ்ட் 2 more sums, டோன்ட் வரி, பயப்படாதீர்கள். ஓகே, ஸோ A, B, AB இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டோட அவுட்புட், செகண்ட் கேட்டோட அவுட்புட், தேர்ட் கேட்டோட அவுட்புட் அண்ட் ஃபைனலாக நம்ம எடுத்த அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐடியலி நீங்கள் எடுக்கிற இந்த பர்டிகுலர் இதில் வந்து 2 இதுவுமே ஈக்குவலாக இருக்கணும்னா தேர்ட் கேட்டில் வர அவுட்புட்டும் வையில் வர அவுட்புட்டும் சேமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஐ ஜஸ்ட் மூவ் அவே ஃப்ரம் த ஸ்க்ரீன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஃபார் நவ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? We already know that we could take 4 different values இல்லையா? 0 1 0 1. இப்போ ஃபர்ஸ்ட் கேட்ல அவுட்புட் என்னவா இருக்கும்? A dash ஆ இருக்கும், which will be 1 1 0 0. செகண்ட் கேட்ல B dash ஆ இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னா பண்ணிடலாம். ஓகே, 2 B dash. ஓகே, 0 1 0 1 0. இப்போ தேர்ட் கேட்டோட அவுட்புட் என்னவா இருக்கும்? 2ஓட அடிஷன் இல்லையா? ஸோ 1 0 0 0. ஓகே, ஸோ y என்ன? இதே தான் வரும், y 1 0 0 0. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, சப்போஸ் இந்த மாதிரி பூலியன் எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் புட் அ ட்ரூத் டேபிள் அண்ட் வெரிஃபை. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் வைஸாக அவங்க கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் எதுக்கும் ட்ரூத் டேபிள் போட்டுருங்க. அப்போது எக்ஸாமினர்ஸ் கொஞ்சம் கூட இம்ப்ரெஸ் ஆகி மார்க் போட்டு விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஐ திங்க் it's fine now. Okay, so let's go to the next question. The expression of y in the following circuit வந்து என்னவாக இருக்கும்? வரலாம், வராமலும் இருக்கலாம், பட் இந்த மோடில் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் கேட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேட்ல என்ன இருக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் கேட் அதே ஆர் கேட் தான் இருக்கு. அந்த ஆர் கேட்டோட இன்புட்ஸ் வந்து A and B. அப்போ அதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? த அவுட்புட் வில் பி A plus B. இப்போ செகண்டும் ஆர் கேட் தான். ஆர் கேட்டோட இன்புட் வந்து என்னவா இருக்கு? P and C. இந்த P வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? Which is equal to A plus B இல்லையா? ஸோ அவுட்புட் என்னவா இருக்கும்? த அவுட்புட் வந்து Q னு நம்ம மென்ஷன் பண்றோம். That output should be equal to what? A or P plus C. P என்னவா இருக்கு? A plus P plus C. தேர்ட் கேட்ல ஆர் கேட் இருக்கும். அந்த ஆர் கேட்ல அவுட்புட் என்னவா இருக்கும்? அந்த அவுட்புட் வந்து நம்ம y னு மென்ஷன் பண்ணுவோம். அந்த y வந்து எதுவா இருக்கும்? It will be Q plus D. That is equal to what? A plus B plus C plus D. Okay va? So ரொம்ப சிம்பிளான question. Okay, right? So I think this is clear. So Dikshit Musicals previous question வந்து நீங்க ஸோ கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து எப்படி வரும்னு நமக்கு தெரியாதப்பா. இட் ஷுட் பி சேஃப் ஃபார் அஸ். ஸோ இது விட கஷ்டமாக, அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஷின் கேட்பாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அதுக்காக ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் தேவையே இல்லாமல் எடுத்து போனால் வேண்டாம். அந்த அளவுக்குலாம் கேட்க போகிறது இல்லை. ஓகேவா? 1 + 0 = 1. பரவாயில்ல, திக்ஷித் மியூசிக்கல்ஸ் வந்து இப்போ வச்சும் கரெக்டாக சொன்னீங்க. ஐ மீன் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. ஓகே, சூப்பர். ஸோ மேட்ச் சரி, லைக் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து எக்ஸசைஸ் நம்ம மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் இட் இஸ் ஓகே, ஃபைன், ஓகே. பட் என்னன்னா கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து எப்படி வரும் நமக்கு தெரியாது.
உங்களுக்கு ஜஸ்ட் 90 அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகுங்களா, உங்களுக்கு சென்டம் வேணுமா? சென்டம் வேணும்னா அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சிங்கிள் கொஸ்டின் வரும், அதுக்கு ரெடி ஆகிக்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த ஃபைனல் கொஸ்டின். ஃபைனல் கொஸ்டின் என்ன? In an NPN transistor circuit, the collector current is 10 milliampere. So collector current வந்து என்னவா இருக்கு? 10 milliampere. If 90% of the electrons emitted reach the collector, அதாவது 90% of the electrons from the emitter collectorக்கு வருது. அதுக்கு மீனிங் என்ன? The emitter current and collector current நம்ம எடுத்தோம்னா அந்த collector current வந்து என்னவா இருக்கு? 90% of the emitter current. 90% of the emitter current. அப்போ நமக்கு என்ன தெரியும்? IC should be equal to 90 by 100 of IE. அப்போ IE என்னவா இருக்கும்? 100 into IC by 90, which is 100 by 90 into 10, which is 100 by 9, which is somewhat equal to 0.11 milliampere இல்லையா? ஸோ ஐயும் கிடைச்சிருச்சு, ஐசியும் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? we already know that in any transistor, in any condition, IE should be equal to IB plus IC. அப்போ IB என்னவா இருக்கணும்? IE minus IC இருக்கணும், which is 11.11 minus 10, which is 1.11 milliampere. ஓகேவா? ஓகே, alright. ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க? இதில் டிரான்சிஸ்டர் சர்க்யூட் இருக்குது. டிரான்சிஸ்டர் சர்க்யூட்டில் கேரக்டர் கரண்ட் 10 milliampere இருக்குது. அதே நேரத்தில் 90% ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் ரீச் த கலெக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு எமிட்டர்லேருந்து 100 எலக்ட்ரான்ஸ் வருதுன்னா 90 எலக்ட்ரான்ஸ் தான் கலெக்டரை ரீச் பண்ணுது. ஸோ இட் ஷுட் மீன் தட் த கலெக்டர் கரண்ட் இஸ் 90% ஆஃப் த எமிட்டர். ஓகேவா? நம்ம லோனில் பேங்க்ல லோன் வாங்குற மாதிரி நம்ம எடுத்த லோன் என்னமோ 10 லட்சத்துக்குனாலும் நம்ம கைக்கு வரது என்ன ஆகும்? 2 லட்சம் தான் வரும். அதே மாதிரி எமிட்டர் இருந்து அனுப்பப்பட்ட எலக்ட்ரான்ஸ் வந்து 100 இருந்தாலும் கலெக்டரோட கையில் கிடைச்சது வந்து 90 தான். மீதி 10 வந்து வேற எங்கேயோ போயிடுச்சு. ஓகே, ஸோ 90% ஆஃப் த எமிட்டர் கரண்ட் இஸ் ஐசி. Okay, so IC equal to 90 by 100 into IE. IE equal to 100 by 90 into IC, which is 100 by 90 into 10, which is approximately equal to 11.11 milliampere. So அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? பேஸ் கரண்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். IE equal to IB plus IC. அப்போ IB equal to IE minus IC, which is 11.11 minus 10, which is 1.11 milliampere. Okay, so simple. இவ்வளோ நேரம் பார்த்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஏதாச்சும் டவுட்ஸ் கிளியர் பண்ணணுமா? கண்டிப்பாக சொல்லுங்க. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து 5 மார்க்ஸ் எப்படி பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ லெட்ஸ் சி, நம்ம இப்போ 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ பேக் டு யார் சார் நவ். தேங்க்யூ சார். ஸோ காய்ஸ் எல்லாம் 5 மார்க்ஸ்க்கு ரெடியா? ரொம்ப நேரமாக டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா?
ஸோ கைஸ் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாம் 5 மார்க்ஸுக்கு ரெடியா? தலைவன் முகம் பிராண்டா? யார் உங்கள் தலைவன்? ரெடி? எல்லாருக்கும் 5 மார்க் சொல்லுவீங்களா? எல்லா 5 மார்க்கும் சொல்லுவீங்களா? நீயே சொல்லு. ப்ராக்டிக்கலாக எல்லா 5 மார்க்கையும் என்னால் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ வாட் வி கேன் டூ இஸ், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? வில் டிஸ்கஸ் ஹவு மச் எவர் வி கேன். நான் தான் தலைவனா? எங்கேயாவது என்ன கோத்து விட்டு போயிடாதீங்களா? ஓகே, ஸோ லெட்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. வில் ஜஸ்ட் மேக் இட் ரெடி. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிமாண்டட் 5 மார்க்ஸ்லேருந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? என்ன 5 மார்க் அது அப்படின்னா, அந்த டைஎலக்ட்ரிக். ஓகே, கெப்பாசிட்டர்ஸில் டைஎலக்ட்ரிக் என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த கொஸ்டின் மேலே உங்கள் எல்லாருக்கும் திடீர்னு ஒரே நாள் நைட்டில் ஆர்வம் வந்துடுச்சு. ஐ லிட்ரலி காட் லைக் 50 மெசேஜஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ சைக்ளோட்ரான் ஓகே, இப்போ வந்து உங்கள் லிஸ்ட்டை நீங்கள் போட ஆரம்பிச்சிருவீங்க. கைஸ் என்னோட லிஸ்ட்டில் முதல்ல என்னென்னலாம் இருக்குன்றத பார்த்துருங்க. அது கூட உங்கள் லிஸ்ட்டு வருதா இல்லையான்னு பார்த்துருங்க. வரலன்னா ஃபைனலாக டிமாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம திரும்ப ஒரு வாட்டி அப்படியே நோட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி டக்குன்னு அது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எஸ், லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட். ஓகே, ஆஸ் அ ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி வாட் இஸ் யுவர் அசம்ஷன் ஆன் கொஸ்டின் டைப்? ஈஸியாக இருக்குமா டஃப்பாக இருக்குமா? சி, டு பி ஃபேர், இது ரெண்டுத்தில் என்ன பதில் சொன்னாலும் தென் நான் சும்மா உங்ககிட்ட ஒரு பொய் தான் சொல்கிறேன்னு அர்த்தம். ஓகே, ட்ரூத் இஸ் நோபடி நோஸ். ஓகேவா? வி கேன் ஆல் சே ஒன் திங். ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் டஃப்பாக கேட்டு தான் ஆகணும். ஓகே, ஸோ ஹவு வில் த கொஸ்டின் பேப்பர் பி? உங்களை ஈஸியாக 90 வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் 100 வேணுமா? அந்த 10 மார்க்குக்கு உங்களை கஷ்டப்பட்டு தான் வைக்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணுவாங்க. சரியா? யூ கேன் கெட் 90. ஓகே, அண்ட் இந்த 90னா என்ன சார், ஒரு லெசனில் 2 5 மார்க் ஃபஸ்ட்டு போனால் எடுத்துடலாமான்னு இல்லை இல்லையா? யூ ஹேவ் டு ஸ்டடி எவ்ரி திங் தான். ஓகே, ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் வில் புட் இன் த எஃபர்ட்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் see what happens. ஓகே, இப்போதைக்கு யூ டோன்ட் திங்க் அபவுட் த மார்க்ஸ். எப்பயுமே நம்ம ஒரு வேலையை செய்யும் போது இல்லை எண்ட் ரிசல்ட் என்னன்றதை நினச்சலாம் வேலை பார்க்கவே கூடாது. இப்போ செய்கிற வேலை இப்போ கரெக்டாக முடிக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன்னா என்னோட திங்கிங்கும் எங்கே இருக்கணும்? ஐயோ இது எக்ஸாமில் கேட்பாங்களா மாட்டாங்களான்னு யோசிக்கக்கூடாது. இது எப்படியாவது உங்களுக்கு புரிய வச்சுக்கணும்னு இருக்கணும். உங்களுக்கும் என்ன இருக்கணும்? இதை இந்த டைமுக்குள்ளே நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றத நம்ம மோட்டோவாக இருக்கணும். ஸோ அந்த மோட்டோவோட நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அடுத்த 2 hours ஓகே 6 o'clock வரைக்கும் சாலிடாக இந்த 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்றத நம்ம டார்கெட்டாக இருக்கணும். ஸோ கான்சென்ட்ரேட் வெல், தேவையில்லாமல் எதுவும் டிவியேட் ஆகாதீங்க, அழகாக கவனிச்சிட்டே இருங்க. ஓகே, அண்ட் ஆஃப்கோர்ஸ் கமெண்ட்ஸில் நீங்கள் சேட்ஸில் வந்து லிட்ரலி லாட்ஸ் ஆஃப் சேட் இல்லையா? ஸோ ஐ வில் ட்ரை டு ஆன்சர், பட் தேர் ஆர் சர்டன் டைம்ஸ். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறேன்னா இந்த கொஸ்டினை முடிச்சுட்டு தான் நான் சேட்டை பார்ப்பேன். அதுக்கு நடுவில் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். சரியா? ஸோ நீங்கள் போட்டு வச்சுருங்க, நான் பார்த்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இல்லை அது ரொம்ப நிறையா சேட்டு ஓடி போச்சு சார் அப்படின்னா நான் எக்ஸாக்டாக எப்போ பார்க்குறனோ அப்போ நீங்கள் இப்படி நேடும். ஓகே, ஸோ எஃபெக்ட் ஆஃப் டயலெக்ட்ரிக் இன் கெப்பாசிட்டர்ஸ். ஓகே, டயலெக்ட்ரிக் மெட்டீரியல்ஸை கெப்பாசிட்டரில் பிளேஸ் பண்ணும்போது அதனால் என்னென்ன எஃபெக்ட்லாம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் ஆக்சுவலாக 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 2 கண்டிஷன்ஸுமே நான் உங்களுக்கு முதல்ல புரிய வைக்கிறேன். முதல்ல இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் எடுத்துக்க போகிறோம். இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் ஒரு பிளேட்டுக்கு -Q, இன்னொரு பிளேட்டுக்கு +Qன்னு சொல்லி 2 டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருக்குது. சரியா? இந்த 2 பிளேட்ஸும் டீன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்ட் இந்த 2 பிளேட்ஸுடைய ஏரியாவையும் நம்ம இங்கே என்னென்னு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா A அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ரைட்? இப்போது இந்த பிளேட்ஸுக்கு நடுவில் எம்டி, அதாவது வேக்யூம் இல்லை ஏர் இருக்கா, இல்லை கிளாஸ் இருக்கா, இல்லை மைக்கா இருக்கா, இப்படி என்ன மெட்டீரியல் இருக்கோ அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி இதோட கெப்பாசிட்டன்ஸ் அஃபெக்ட் ஆகும், இதோடைய டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அஃபெக்ட் ஆகும். சே லைக் இதோடைய எனர்ஜி, கெப்பாசிட்டருடைய எனர்ஜி கூட வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ லிட்ரலி ஜஸ்ட் அ மினிட், கொஞ்சம் நான் டார்க் ஆகிக்கிறேன், கண்ணீர் இது. Okay, so the dielectrics can be inserted into the plates in 2 different ways. இப்போ அந்த dielectric materials சொன்னாலியா, கிளாஸ், மைக்கா, ஏர்னு சொல்லலாம். இது 2 விதமாக வந்து நம்ம கெப்பாசிட்டருக்குள்ளே பிளேஸ் பண்ணலாம். ஒன்று வந்து என்ன, இந்த கெப்பாசிட்டர் இஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பேட்டரி, பேட்டரியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அப்புறமா வைக்கலாம். இன்னொன்று பேட்டரி கனெக்ட் ஆகிருக்கும் போதே எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பேட்டரி. ஸோ டிஸ்கனெக்டட் அந்த வார்த்தையிலே கவனிங்க, பேட்டரி கனெக்ட் ஆகி இருந்திருக்கு, நம்ம அப்புறமா அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வைக்கிறோம் இல்லையா? ஸோ இங்கே ஒரு parallel plate கெப்பாசிட்டர் இருக்கு அப்படின்னா முதல்ல நம்ம அதை ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணிடுறோம். சரியா? இப்போ நீங்க பேட்டரியில கனெக்ட் பண்றீங்க, அதாவது ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல கனெக்ட் பண்றீங்க இல்லையா? அப்ப அதனால என்ன ஆகும், இந்த கெப்பாசிட்டர்ல சார்ஜ் ஓகே ஒரு
ஒரு பிளேட்ல இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு, பாசிட்டிவ் பிளேட்ல இருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு சார்ஜ் எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை இ நாட்னு எடுத்துக்கிறோம். சரியா, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நாட் சிம்பிள் போடுறேன்னா அது வந்து இனிஷியலாக இருக்க வேல்யூ. ஓகே, இட் இஸ் இனிஷியல் வேல்யூ. ஸோ இப்போ இந்த பேட்டரி செட்டப்லாம் ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துரும், இதெல்லாம் ஃபுல்லாக பிடிங்க எடுத்துரும். சரியா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு, நம்ம வந்து இதெல்லாம் ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு உள்ள ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை வைக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன கவனிக்கலாம் அப்படின்னா டயக்ராமை பார்த்தே ஒரு விஷயம் சொல்லிடலாம். இங்கே வந்து நான் ஏரோ மார்க்ஸ்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க. ஓகே, நிறைய லைன்ஸ் போட்டிருப்பேன் நல்லா டென்ஸாக. இப்போ இது வச்ச உடனே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கு பாருங்க, லைன்ஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் இப்போ இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஜஸ்ட் இ வெக்டார்னு தான் போட்டிருப்பேன், இ நாட்னு போட்டிருக்க மாட்டேன். விச் மீன்ஸ் அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டிங் என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு உள்ள ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்சதுனால. சரியா, இப்போ இந்த மீடியமுடைய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியை இங்கே எப்சிலான் ஆர் அப்படின்னு எடுத்துப்போம். நீங்கள் எப்சிலான் நாட் எல்லாம் போடுவீங்கல்ல, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்னு, அந்த மாதிரி இது வந்து என்னது எப்சிலான் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. சரியா, ஸோ இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து எப்சிலான் ஆர் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ த டைஎலக்ட்ரிக்ஸ் கேன் பி இன்சர்டட் இன்டு த பிளேட்ஸ். இந்த கதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லையா, ரெண்டு விதமாக வைக்கலாம். அதில் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பேட்டரி சினாரியோ நம்ம வச்சோம் இல்லையா. இப்போ இதில் சார்ஜ் ஓகே எப்போ அப்படின்னா இனிஷியலாக என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இனிஷியலாக இதில் சார்ஜு, கெப்பாசிட்டன்ஸு, பொட்டன்ஷியல் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இனிஷியல் கண்டிஷனில் வந்து கெப்பாசிட்டன்ஸ் சி நாட் அப்படின்னு எடுத்துப்போம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, கெப்பாசிட்டன்ஸோடைய ஃபார்ம்ல நம்ம Q by Vன்னு எழுதும். அப்போ இனிஷியல் கண்டிஷனுக்கு என்ன பண்ண போகிறோம், எல்லாத்துலேயும் நாட்னு போட போகிறோம், அவ்வளோதான். இனிஷியல் அப்படின்றதுனால நாட். ஓகே, அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா, இப்போ நமக்கு என்ன தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்னென்ன இருந்தது, இ நாட்னு இருந்தது இல்லையா, அது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, இ வெக்டார் அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து இங்கே இருக்கிற ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து என்ன ஆயிடுச்சு, எப்சிலான் ஆர். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த புது எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு பாருங்க இ, அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இனிஷியலாக இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிவைடட் பை இப்போ நம்ம உள்ள வச்ச அந்த டைஎலக்ட்ரிக் மீடியமுடைய ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி எப்சிலான் ஆர், இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா, ஸோ இப்படி ஒரு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுது ஓகே அப்படின்னா எப்சிலான் ஆர் உடைய வேல்யூ இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து அது எப்படி இருக்கும்னா 1 விட கிரேட்டாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இது ஏர் கிடையாது, ஏர் உடைய வேல்யூ தான் வந்து என்னது 1. ஏர் தவிர வேற எதுவாக இருந்தாலும் என்னதான் 1 விட அதிகமாக தான் இருக்கும். இது உங்களுக்கு தெரியாதுன்னா இப்பயும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, எப்சிலான் ஆர் ஏருடைய வேல்யூ வந்து என்னன்னா 1. ஏர் தவிர வேற எதுவாக இருந்தாலும் அதோட வேல்யூ கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும், 1 விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ இவ்வளோ பெருசுக்கு நான் ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் உள்ள வைக்கிறேன்னா அதோட வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கணும். அப்போ அது 1 விட அதிகமாக இருக்கு அப்படின்னா இனிஷியலாக இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருந்திருக்கு. இதை நான் வச்சதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. அதை நான் உங்களுக்கு டயக்ராம்லேயும் காமிச்சேன். ஃபர்ஸ்ட் பாருங்க லைன்ஸ் அதிகமாக இருக்கு, இப்போ பாருங்க கம்மியாக இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்போ என்ன இருக்கு, it has decreased. எதனால, நீங்க உள்ள ஒரு dielectric medium place பண்ணதுனால. so the electric field decreases. அப்ப electric field decrease ஆனா potential difference என்ன ஆகும், அதுவும் decrease ஆகும் இல்லையா. electric field decrease ஆனா potential difference கண்டிப்பா என்ன பண்ணும், அதுவுமே டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. சரியா, ஓகே. இப்போ நமக்கு வந்து அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லை, அந்த புது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன. ஓகே, இது ஒரு ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு, பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சதுனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கம்மியாச்சு. அப்போ அந்த புது பொட்டன்ஷியல் என்ன. ஸோ நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா நார்மலாக என்னன்னு ஃபார்முலா எழுதுவோம், இடி. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டையும் டிஸ்டன்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சிடும் இல்லையா. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இ நாட் இனிஷியலாக இருந்த வேல்யூ டிவைடட் பை எப்சிலான் ஆர் பெர்மிட்டிவிட்டின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த இ நாட்டையும் டியும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இனிஷியலாக இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டையும் டியும் மல்டிப்ளை பண்ணி அதுதான் இனிஷியலாக இருந்த பொட்டன்ஷியல் வி நாட்னு எழுத போகிறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இட் ஜஸ்ட் பிகம் வி நாட். ஓகே, இ நாட்டையும் டியும் மல்டிப்ளை பண்ணி இனிஷியலாக இருந்த பொட்டன்ஷியல், அதனால் வி நாட் அப்படின்னு எடுத்து எழுதியாச்சு. ஸோ இங்கே நியூ கெப்பாசிட்டன்ஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் அ டைஎலக்ட்ரிக் இஸ். அப்போ இந்த இடத்துல வந்து ஓகே பொட்டன்ஷியல் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். புது பொட்டன்ஷியல், அதாவது த ஓல்டு ஒன் வி, நியூ ஒன் வி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஓல்டு பொட்டன்ஷியல் வி நாட் இனிஷியலாக இருந்தது டிவைடட் பை எப்சிலான் ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, சரி. ஸோ த கெப்பாசிட்டன்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அ டைஎலக்ட்ரிக் இஸ்.
இப்போது கெப்பாசிட்டன்ஸு இந்த டைஎலக்ட்ரிக் மீடியம் இருக்கிறதுனால என்னவா சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸோடைய ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னு எழுதுவீங்க அப்படின்னா Q/V அப்படின்னு எழுதுவீங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், சார்ஜ் வந்து இனிஷியலாக இருந்த சார்ஜை Q0ன்னு போட்டுருவோம். ஸோ அப்போ Q0 டிவைடட் பை V. சரி, V உடைய வேல்யூ தான் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சோம், V0 டிவைடட் பை எப்சிலான் ஆர். அப்போ C இஸ் ஈக்குவல் டு Q0 டிவைடட் பை V யோட இடத்துல என்ன பண்ணணும், V0 டிவைடட் பை எப்சிலான் ஆர் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா, சப்ஸ்டியூட் பண்ணும்போது அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம சின்னதாக கவனிக்கணும். என்ன அப்படின்னா Q0 இருக்கு, V0 இருக்கு. அப்போ Q0 டிவைடட் பை V0, Q/V வந்து என்னது, Q/V நான் உங்களுக்கு என்னன்னு சொன்னேன், கெப்பாசிட்டன்ஸ்ன்னு சொன்னேன். அப்போது இதை C0ன்னு போட்டுப்போம். Q0 டிவைடட் பை V0 நம்ம என்ன எழுத போகிறோம், C0. அடுத்து இந்த எப்சிலான் ஆர் மேலே வந்துடும். ஸோ C0 இன்டூ எப்சிலான் ஆர்னு 2 மல்டிப்ளை ஆகும். ஸோ அவ்வளோதான் விஷயம். அப்போ புது கெப்பாசிட்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இனிஷியலாக இருந்த கெப்பாசிட்டன்ஸ் மல்டிப்ளைடு பை எப்சிலான் ஆர். இந்த எப்சிலான் ஆர் தான் வந்து என்னது, ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. அந்த ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி வேல்யூ வந்து 1 விட அதிகமாக இருந்துச்சா கம்மியாக இருந்துச்சா, 1 விட அதிகமாச்சு. அப்போ 1 விட அதிகமாக இருக்கிற ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். சரியா, ஸோ இப்போ C உடைய வேல்யூ வந்து எப்படி இருக்குது, இனிஷியலாக இருந்த வேல்யூ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ நம்ம இந்த டைஎலக்ட்ரிக் மீடியமை உள்ளே பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ என்ன ஆகுது, C0 இன்ட்டு எப்சிலான் ஆர்னு இன்க்ரீஸ் ஆகுது. நமக்கு எப்சிலான் ஆர் 1 விட அதிகமாக இருக்குன்னு தெரியும். அப்போ இந்த புது கெப்பாசிட்டன்ஸும் என்ன இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஏற்கனவே இருந்த வேல்யூவா 1 விட பெரிய நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த வேல்யூ இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருக்குன்னா 1.2ஆல் நான் அதை மல்டிப்ளை பண்ணுறேன்னா 2 விட இன்னொரு பெரிய வேல்யூ தான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். 1 விட கம்மியாக இருந்தால் தான் அது கம்மியாகும் இல்லையா. ஸோ C இஸ் கிரேட்டர் தேன் C0. இந்த இடத்துல வந்து நம்ம பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு உள்ள ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியமை வச்சதுனால இங்கே வந்து கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஸோ தஸ் த இன்சர்ஷன் ஆஃப் அ டைஎலக்ட்ரிக் இன்க்ரீசஸ் த கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, நீங்கள் ஒரு டைஎலக்ட்ரிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சரியா, ஸோ C0 இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் A டிவைடட் பை D. இனிஷியலாக இருந்த கெப்பாசிட்டன்ஸை நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எப்சிலான் நாட் A டிவைடட் பை D. எப்சிலான் நாட்னா என்ன சார், ஃபஸ்ட்டு தான் உள்ள ஒன்றுமே இல்லைல்ல, அதனால பெர்மிட்டிவிட்டியாக ஃப்ரீ ஸ்பேஸை போட்டு எழுதுறோம். ஃபஸ்ட்டு உள்ள ஒன்றுமே இல்லை, அப்புறமா தான் டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்சோம். அதனால எப்சிலான் நாட் A டிவைடட் பை D. ஓகே, இப்போ இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எந்த ஃபார்முலாவில் சார், இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா, அப்போ C ஈக்குவல் டு C0 உடைய வேல்யூ தான் இங்கே என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், எப்சிலான் நாட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு எப்சிலான் ஆர் இருக்குது, A டிவைடட் பை D. அப்போ இந்த எப்சிலான் நாட்டு எப்சிலான் ஆர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன தெரிஞ்சிடும்னா, நம்ம ஒரு மெட்டீரியல் உள்ளே வச்சோம்ல, டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ஒன்று உள்ளே வச்சோம்ல, அதோடைய பர்மிட்டிவிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ எப்சிலான் A டிவைடட் பை D அப்படின்னு ஷார்ட்டாக ஃபார்முலாவே எழுதிடலாம். அண்ட் இதோட வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்போது கெப்பாசிட்டன்ஸ் கேஸ் வந்து என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. சரியா, ஸோ இங்கே வந்து என்னது, இந்த எப்சிலான்ன்றது என்னது, எப்சிலான் நாட்டையும் எப்சிலான் ஆரையும் மல்டிப்ளை பண்ண வர வேல்யூ. அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த டைஎலக்ட்ரிக் மீடியம். நீங்கள் என்ன மீடியமும் உள்ளே வச்சிங்களோ அதோடைய பெர்மிட்டிவிட்டி வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த பார்ட் வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா, இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எனர்ஜி ஓகே ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் பிஃபோர் த இன்சர்ஷன் ஆஃப் அ டைஎலக்ட்ரிக் இஸ் கிவன் பை. இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர் பிஃபோர் த இன்சர்ஷன் ஆஃப் அ டைஎலக்ட்ரிக். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு இருந்த எனர்ஜி ஃபார்முலானாலே நீங்கள் என்ன செய்யணும், U இஸ் ஈக்குவல் டு 1/2 Q ஸ்கொயர் டிவைடட் பை C. இப்போ இனிஷியலாக இருந்ததுன்றதுனால நாட் எல்லாத்துலேயும் நாட் போட்டணும். சரியா, இனிஷியல் அப்படின்றதுனால. ஓகே, இப்போ நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், என்ன அப்படின்னா நம்ம டைஎலக்ட்ரிக் மீடியமை வச்சதுனால சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் வந்து பாதிக்கப்படுமா, சார்ஜ் Q அப்படின்னா இல்லை, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். டைஎலக்ட்ரிக்கை நீங்கள் உள்ளே பிளேஸ் பண்ணும்போது சார்ஜ் எப்படி இருந்துச்சு, அது சேஞ்ச் ஆகலை, அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருந்துச்சு. எந்த வேல்யூ தான் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் தான். இனிஷியலாக C0ன்னு இருந்த வேல்யூ அது என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகி இட் பிகேம் C இல்லையா. இன்ஃபேக்ட் அதோட வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே கண்டுபிடிச்சோம். ரைட், ஸோ C0 உடைய வேல்யூ கெப்பாசிட்டன்ஸ் தான் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அதனால் எனர்ஜி சேஞ்ச் ஆகிருக்குமா, ஆமாம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ என்ன செய்யலாம், இப்போ கெப்பாசிட்டன்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், C. ஓகே, இந்த புது கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை C0 இன்ட்டு எப்சிலான் ஆர்னு எழுதலான்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா. C0 இன்ட்டு எப்சிலான் ஆர் அப்படின்னு எழுதலான்னு தான் நம்ம கண்டுபிடிச்சது. ரைட், அதானே
இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்க பாருங்க. சரியா? இப்போ இந்த டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், இங்கே எனர்ஜி ஃபார்முலாவை எடுத்து எழுதலாம். 1/2 Q0² டிவைடட் பை C0 இன்டூ எப்சிலான் ஆர் அப்படின்னு சொல்லி ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியமால் நம்ம என்ன செய்யலாம், இப்போ புது எனர்ஜி என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல 1/2 C0 1/2 Q0² டிவைடட் பை C0² இருக்கு இல்லையா, அந்த மொத்த டேர்மையும் நம்ம U0 இனிஷியலாக இருக்கிற எனர்ஜி அப்படின்னு ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த நான் ரவுண்ட் பண்ண டேர்ம்ஸில் மட்டும் என்னென்ன ஆகிடுது, U0ன்னு ஆகிடுது. மீதி கீழே என்ன மட்டும்தான் இருக்குது, எப்சிலான் ஆர் மட்டும்தான் இருக்குது. சரியா? ஸோ இப்படி நம்ம ஈக்குவேஷன் எடுத்து எழுதுகிறோம். இப்போது ஓகே, இந்த ஸ்டெப்பு வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் புரியுது அண்ட் யார் யாருக்கெல்லாம் புரியல ஒரு வாட்டி சொல்லிடுங்க. சின்ஸ் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய பேருக்கு இதில் கன்ஃபியூஷனும் இருந்திருக்கு அப்படின்றதுனால இதை நான் இப்போவே கேட்டுறேன். ஏன்னா இது புரிஞ்சிடுச்சுன்னா செகண்ட் கேஸு ஈஸி, ரொம்ப அழகாக புரிஞ்சிடும். சரியா? அண்ட் சிங்கிள் ஃபேஸ். ஓகே, I asked this question, thank you, say the Ramlingam. Okay, fine. And I asked one time in public. Okay, your channel at your channel புரியல ப்ரோ. ராகவி வந்து சொல்கிறாங்க. ஓகே, கிளியர் சார். சார் எனக்கு இந்த பேஜ் மட்டும் அகெயின் சார். சரி, ஓகே, ஷூர். ஸோ இப்போ அகெயின் நான் அழகாக ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். என்ன விஷயம் இந்த எனர்ஜி ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நம்ம எனர்ஜி ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறோம்ப்பா. சரியா? நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா, இனிஷியலாக இருக்கிற எனர்ஜியை எழுத போகிறேன். அப்போது இனிஷியலாக இருக்கிற எனர்ஜிக்கு U0 is equal to 1/2 Q0² டிவைடட் பை C0. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த எனர்ஜி கான்செப்டில் Q0 இருக்குல்ல, அது கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. அப்போ அது சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் இந்த C0 வேல்யூ இருக்க பாருங்கள், அது வந்து C அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிடும். அது வந்து என்னென்ன ஆகிடும், சீனு இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ அது சீனு இன்க்ரீஸ் ஆனதுனால எனர்ஜி என்ன ஆகிட்டு இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அப்போ அந்த சேஞ்ச் ஆன எனர்ஜி இருக்குல்ல, அதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா யூன்னு எடுத்துக்க போகிறேன். U0 புது எனர்ஜி வந்து என்னது, U. இது அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், 1/2 Q0². ஏன் Q0² தான் போடுறோம், ஏன்னா சார்ஜ் மாறல. எது மாறிச்சு, கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்னென்ன ஆயிடுச்சு, C0ன்னு இருந்தது சீனு மாறிடுச்சு. அப்போது we going to write it as C. ஆனால் நமக்கு என்ன தெரியும், இந்த C உடைய வேல்யூ வந்து நம்ம என்ன பார்த்தோம், C உடைய வேல்யூ வந்து C0 இன்டூ எப்சிலான் ஆர்னு பார்த்தோம். அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா U ஈக்குவல் டு 1/2 Q0² டிவைடட் பை ஓகே C0 இன்டூ எப்சிலான் ஆர் அப்படின்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ என்னன்னா இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறோன்ற ஸ்டெப்பை புக்கில் சொல்லாமல் டேரெக்டாக எப்படி போட்டுட்ருப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ அது எப்படி வந்ததுன்றதை நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? ஸோ அப்புறம் இப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 1/2 Q0² டிவைடட் பை C0. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே இங்கேயும் இருக்கா, அதே டேர்ம் தானே இங்கேயும் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு போடுறோம், U0ன்னு போடுறோம். அப்போ இங்கேயும் U0ன்னு ரிப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ U0ன்னு ரிப்ளேஸ் பண்ணி டிவைடட் பை எப்சிலான் ஆர் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம எனர்ஜியை எப்சிலான் ஆரால் என்ன செய்கிறோம், டிவைட் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து என்ன செய்கிறோம், எப்சிலான் ஆரால் டிவைட் பண்ணுறோம். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், இந்த எப்சிலான் ஆர் வந்து 1 விட அதிகமாக தான் இருக்கும். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி 1 விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ ஒரு நம்பர், அது என்ன நம்பராக வேணா இருக்கட்டும், அந்த நம்பரை 1 விட ஒரு பெரிய நம்பரால் நீங்கள் வந்து டிவைட் பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த நம்பருடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் தானே ஆகும். டிவைட் பண்ணும்போது, மல்டிப்ளை பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும், டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அவ்வளோதான் விஷயம். அப்போது எனர்ஜி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இனிஷியலாக அதிகமாக இருந்திருக்கு. இப்போ டைஎலக்ட்ரிக் மீடியம் உள்ள வச்சதுக்கப்புறம் கம்மியாயிடுச்சு. புரியுதா? எனர்ஜி வந்து என்ன ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ பேட்டரியிலிருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, எப்படி பேட்டரியிலிருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ள ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்சா சார்ஜ் மாறுமா, மாறாதா? மாறாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுமா, மாறாதா? மாறும். அப்படி மாறும்னா அது இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா? எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சரி, மூணாவது கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும், கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கெப்பாசிட்டன்ஸ் என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு. நாலாவது எனர்ஜி என்னாச்சு, டிக்ரீஸ் ஆச்சு. ஓகே, ஸோ இதை அழகாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சார்ஜ்லேருந்து ஆரம்பிங்க. சார்ஜ் மாறிச்சா, மாறலை, கான்ஸ்டன்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னாச்சு, கம்மியாச்சு. அடுத்து வந்து என்னது,
கெப்பாசிட்டன்ஸ் என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் ஃபைனலாக எனர்ஜி என்னாச்சு, கம்மியாயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஓகே, இப்போ இது மட்டும் செப்பரேட்டாக ஒரு 5 மார்க்காக கேட்பாங்க. அதே மாதிரி அடுத்த சினாரியோ வந்து என்ன அப்படின்னா, when the capacitor is connected to the battery. கெப்பாசிட்டர் பேட்டரியில் கனெக்ட் ஆகி இருக்கும் போதே நம்ம உள்ள ஒரு டயஎலக்ட்ரிக் மீடியமாக வைப்போம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, சார்ஜ், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜை நான் போட்டிருக்கேன்ல, அதில் ஒரு கண் வச்சுக்கோங்க. அது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் உள்ள ஒரு டயஎலக்ட்ரிக் மீடியம் வைக்கிறேன் பேட்டரியில் கனெக்ட் ஆகி இருக்கும் போதே, சரியா? அப்போது இதில் சார்ஜ் எப்படி இருக்குது, நடுவில் இருக்க கேப்லாம் பாருங்கள். சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை, ப்ளஸ் சிம்பிள். இதில் எப்படி இருக்குது, அப்போ இங்கே நம்ம என்ன சொல்லலாம், சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சார்ஜ் என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, அப்படித்தான் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் படத்தை கரெக்டாக வரைகிறீங்கனாலே அழகாக எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். அப்போ இங்கே எது சேஞ்ச் ஆகுது, சார்ஜ் தான் சேஞ்ச் ஆகுது. அதனால தான் நம்ம சார்ஜ் ஃபார்முலாலேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ சார்ஜ் என்னன்னு சேஞ்ச் ஆகிருக்கு, இப்போ நம்ம இங்கே உள்ளே வச்சுருக்க டயஎலக்ட்ரிக் மெட்டீரியலுடைய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர்னு எடுத்துப்போமா. ஸோ எப்சிலான் ஆர் இன்ட்டு Q0 இனிஷியலாக இருந்த சார்ஜ் அப்படின்னு எழுத போகிறேன். புதுசாக இப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த சார்ஜை ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியால் மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், கெப்பாசிட்டன்ஸுடைய ஃபார்முலாவை Q/V0ன்னு எழுதலாம், இல்லை Q/Vன்னு எழுதலான்னு தெரியும், சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த Qவுடைய இடத்துல எப்சிலான் ஆர் Q0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எப்சிலான் ஆரையும் Q0ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, Q0 இருக்கு, V0 இருக்கு. Q0/V0 நம்ம என்னன்னு ரிப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, C0ன்னு ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். Q0/V0, அதாவது சார்ஜ் டிவைடட் பை பொட்டன்ஷியலை C0 இனிஷியல் கெப்பாசிட்டன்ஸ்ன்னு ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ லாஸ்ட் டைம் கிடைச்ச மாதிரி மறுபடியும் நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் இன்ட்டு C0ன்னு ஒரு ஃபார்முலா கிடைக்குது. சரி, parallel plate கெப்பாசிட்டருடைய ஃபார்முலா என்ன, எப்சிலான் நாட் A டிவைடட் பை D. ஓகே, ஸோ இந்த C0 உடைய இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்னா, parallel plate கெப்பாசிட்டர், என்ன ஃபார்முலா இது, parallel plate கெப்பாசிட்டர் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது திரும்ப வேறு ஏதாவது கவனிக்க முடியுமா, மறுபடியும் கவனிக்க முடியும். எப்சிலான் ஆர் இருக்குது, எப்சிலான் நாட் இருக்குது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எப்சிலான்னு எழுதலாம். அப்போ இங்கே புது கெப்பாசிட்டன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா, எப்சிலான் A டிவைடட் பை டியாக இருக்கணும். என்னவா இருக்கணும், எப்சிலான் A டிவைடட் பை டி, சரியா? ஓகே, ஸோ இப்போ எனர்ஜி, இந்த சினாரியோவில் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ எனர்ஜிக்கு வந்து இனிஷியலாக, ஓகே, பிஃபோர் இன்சர்ஷன் எதுவுமே நம்ம உள்ளே வைக்கல, டயஎலக்ட்ரிக் மீடியமே இல்லை, டயக்ராம்லேயும் பாருங்கள் எதுவுமே இல்லை. அப்போ இருக்கிற எனர்ஜிக்கு U0 is equal to 1/2 Q0 square divided by C0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், சரியா? இப்போ நமக்கு என்ன தெரியும், இங்கே வந்து சார்ஜ் தான் சேஞ்ச் ஆகும். சார்ஜ் வந்து என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? அப்போ சார்ஜ் சேஞ்ச் ஆகிடும்ன்றதுனால நான் சார்ஜோடைய இடத்துல Q0 உடைய இடத்துல என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, Q is equal to CVன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ C0 V0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போது C0 V0 ஸ்கொயர் ஆகிடும். அதை எதால் டிவைட் பண்ணுவோம், 1/2 C0ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகிடும், 1/2 C0 V0 ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அதை தான் இங்கே கீழே போட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து சார்ஜ் அப்படியே இருந்துச்சு இல்லையா, சார்ஜ் அப்படியே இருந்துச்சு, ஃபீல்டு மாறுச்சுன்னு போட்டோம். இந்த வாட்டி சார்ஜே சேஞ்ச் ஆகிறதுனால சார்ஜோடைய இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீங்க, C0 இன்ட்டு V0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி இந்த எனர்ஜி ஃபார்முலாவை எடுத்துகிட்டு வரீங்க. ஓகே, அடுத்து இப்போ நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து உள்ள டயஎலக்ட்ரிக் மீடியமை இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ புது எனர்ஜி என்னவா இருக்கும், அதை யூன்னு எடுத்துக்கலாம். U is equal to 1/2 C V0 ஸ்கொயர். இனிஷியலாக இருந்த பொட்டன்ஷியல் வந்து என்ன அப்படின்னா V0. இப்போ புதுசாக இருக்க கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படின்னா C. சரி, இப்போ C உடைய வேல்யூ வந்து நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், எப்சிலான் ஆர் இன்ட்டு C0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா C உடைய ஃபார்முலா தான் எப்சிலான் நாட் இன்ட்டு C இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு வந்து C0 இல்லையா? ஸோ அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படியே மாற்றி போடுறேன்னா, சரி ஒரே நிமிஷம். எப்சிலான் ஆர் இன்ட்டு C0. ஓகே, ஸோ எப்சிலான் ஆர் இன்ட்டு C0ன்னு போடலாம். ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரி சார், சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன, ஒன்றும் இல்லை, இந்த ரெட் கலரில் இருக்கிற ஏரியாவெல்லாம் பாருங்களேன். இது வந்து இங்கே நமக்கு என்ன நோட் பண்ணுது அப்படின்னா, 1/2 இருக்குது,
சி நாட் இருக்குது, வி நாட் ஸ்கொயர் இருக்குது. அப்போ சிம்பிளாக நம்ம என்னென்னு எழுதலாம், யூன்னு எழுதலாமா? ஏன்னா யூக்கு அதானே நம்ம இங்கே ஃபார்மில் கண்டுபிடிச்சோம். யூ நாட்டுக்கு 1/2 சி நாட் வி நாட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி ஓகே யூ நாட் அப்படின்னு ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்கணும், யூ நாட் அப்படின்னு இருக்கணும். சரியா, யூ நாட் எப்சிலான் ஆர் அப்படின்னு ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒருவேளை இங்கே எப்சிலான் ஆருடைய வேல்யூ வந்து 1 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, எப்சிலான் ஆருடைய வேல்யூ ஓகே ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து எப்படி இருக்குது, 1 விட அதிகமாக இருக்குது. அப்போ 1 விட ஒரு பெரிய நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அந்த வேல்யூ என்ன ஆகிடும், அதிகமாகிடும். ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லலாம், யூடைய வேல்யூ இப்போ அந்த புது எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த புது எனர்ஜி வந்து ஏற்கனவே இருந்த எனர்ஜியை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புது எனர்ஜி வந்து ஏற்கனவே இருக்கிற எனர்ஜியை விட எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ லாஸ்ட் டைமுக்கும் இங்கே இந்த சினாரியோவுக்கு என்ன நல்லா வித்தியாசம் அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துடலாமா? போன வாட்டி யார் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் சார்ஜ், இந்த வாட்டி யார் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறா, எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, அடுத்து லாஸ்ட் டைம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னாச்சு, டிக்ரீஸ் ஆச்சு. இந்த வாட்டி ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அஃப்கோர்ஸ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கும் போதே உள்ள டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை வச்சா சார்ஜ் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆயிருக்கு, கெப்பாசிட்டன்ஸ் வழக்கம் போல் வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் எனர்ஜி வந்து என்ன ஆயிருக்கு, லாஸ்ட் டைம் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆச்சு, இந்த வாட்டி எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, எனர்ஜி வந்து இந்த வாட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ். ஸோ போன வாட்டிக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆப்போசிட்டாக எடுத்து போடணும். ஓகே, ஸோ இப்போ இந்த சினாரியோவும் ஓகே எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா அப்படின்றத கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் படித்தாங்களா, ராகுல் குரு புக் பேக் மட்டும் படித்தா எவ்வளோ மார்க் வாங்கலாம் சார்? லாக் சொல்லி தரும்போது குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் நான் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுறேன். ஓகே, அரௌண்டு வந்து ஒரு 5:30 கிட்ட சொல்லி தருவேன். சரியா, எப்போனா அரௌண்ட் 5:30 கிட்ட சொல்லி தருவேன். ஸோ நான் ஒரு வாட்டி ரிமைண்டும் பண்ணுறேன். ஓகே, அண்டு ஆண்ட்ராய்ட். ஸோ அந்த மீன் டைமில் நீங்கள் வந்து வேறு ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இஃப் லாக் இஸ் வெரி நெசசரி ஃபார் யூ, ஓகே, உடனே இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய வேவ் ஆப்டிக்ஸ், ஓகே, அப்படி இல்லைன்னா ரே ஆப்டிக்ஸ், இந்த 2 சாப்டருடைய கம்பல்சரி கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோ இருக்கும். சரியா, கொஞ்சம் அந்த வீடியோவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆக்சுவலாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா லைக் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் உடனே கற்றுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோஸில் கூட நீங்கள் ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். அதில் எப்படி வந்து லாக் டேபிள் வச்சு சைனு காஸ்ட் டேபிளில் வச்சு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி ப்ராப்ளமே அதில் நம்ம நிறைய சால்வ் பண்ணியிருப்போம். அது ஒரு வாட்டி பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ எல்லாருக்கும் ஓகே ஃபைன். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அடுத்து at a point along the axial line of a magnetic dipole. சரியா, இது எப்படி சார் ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனா போதுமா? விக்கிபாலா எஸ், இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஈக்குவேஷன் மட்டும் எழுதுங்க போதும். ஆண்ட்ராய்ட் வந்து இல்லை சார் நான் லைவ்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. செகண்ட் வால்யூமில் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் சார், நம்ம இதோ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, வி கேன் டிஸ்கஸ். சி ஒரு விஷயம், we all have to be practical. சரியா, you're all good children. அழகாக எல்லாத்தையும் வந்து விக்கிபாலை வந்து சார் இது எப்படி சார், அதான் விக்கிபாலை உங்ககிட்ட தான் நான் ஆன்சர் பண்ணேன். சரியா, ஈக்குவேஷன்ஸ் மட்டும் எழுதுனா போதும். ஓகே, அண்ட் ஒரு விஷயத்தை ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி வெரி கிளியர். ஓகே, வி ஹாவ் எ வெரி ஷார்ட் டைம் அண்ட் உங்களுக்கே இங்கே சுச்சுவேஷன் தெரியும் இல்லையா, எவ்ரி ஒன் எல்லாருக்கும் வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ரென்த் இருக்கும்னா இன்னொரு இடத்துல வீக்னஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் வாண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே வந்து டு பி ஃப்ராங்க் வந்து நான் ஹோல் சிலபஸையும் வந்து எப்படி சொல்கிறது நடத்துகிறேன்னு சொன்னாலும் இப்போ இந்த பாயிண்ட்டில் நீங்கள் எல்லோரும் ரெடியாக தான் இருப்பீங்க இல்லையா. பட் இஸ் இட் ப்ராக்டிகலி பாசிபிள், இன்னொரு 1.5 நாளில் திரும்ப கேட்குற கொஸ்டின் எல்லாத்தையுமே நடத்த முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ உங்கள் கொஸ்டின்ஸ் எதையாவது மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் ஆகிருக்க வீடியோஸில் கொஞ்சம் போய் திரும்ப பார்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோஸில் இல்லாத கொஸ்டினாக இருக்குன்னா கேளுங்க, கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கலாம். சரியா, இப்போ அஃப்கோர்ஸ் நான் இங்கே வந்து இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நடத்துகிறேன். இதுக்கப்புறம் புதுசாக வரப்போகிற டவுட்ஸுக்கு சொல்கிறேன். சரியா, ஏன்னா ப்ராக்டிகலி நவ் இட் இஸ் கோயிங் டு பி கெட்டிங் ஹார்ட் தான். ஓகே, அதுவும் இல்லாமல் நமக்கு எக்ஸாம் கிட்ட வர 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 அப்படியே அந்த ஒரு பேனிக் வருதா, அந்த பேனிக் வந்து நம்மளை சும்மா விட மாட்டேங்குது இல்லையா. ஸோ அதனாலே அந்த பேனிக் மோடில் செட் ஆகாதீங்க. அழகாக யூ ஜஸ்ட் பி கிளியர். ஒரு கொஸ்டின் வேணுமா, இப்படி சொல்கிறே ரெக்கார்டடா ஒரு வாட்டி போய் பார்த்துருங்க. அது புரியல சார் நீங்கள் லைவ்லேயே சொல்லிக் கொடுங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம், அப்படின்னா அதை ஸ்டேட் பண்ணுங்கள். சரியா, ஸோ இப்போ நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் along the axial line of a magnetic dipole. ஓகே, ஸோ நான் இதை அப்படியே டக்குன்னு ஈக்குவேஷன்ஸ் மட்டும் வேகமாக சொல்லி கொடுத்துட்றேன். சரியா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முதல்ல வந்து ஒரு மேக்னெட் பார் மேக்னெட் எடுத்திருக்கோம் அண்ட் அந்த பார் மேக்னெட்டுடைய
ஆக்சிஸில் சி அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு போலை பிளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த போலுடைய போல் ஸ்ட்ரென்த் வந்து என்னது, யூனிட் போல் ஸ்ட்ரென்த் 1 ஆம்பியர் மீட்டராக இருக்குது. 1 ஆம்பியர் மீட்டராக இருக்குது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஆர்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. சரியா? அப்போ நார்த் போல்லேருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஆர் மைனஸ் எல். சரி, சவுத் போல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஆர் ப்ளஸ் எல். சரி, இந்த பார் மேக்னெட்டோடைய டோட்டல் லென்த் என்ன, 2L. ஸோ இதெல்லாம் அழகாக ஃபேக்டர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த நார்த் போலால் இந்த பாயிண்ட் சி, இங்கே ஒரு யூனிட் போல் வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே வந்து நம்ம என்ன பண்ணலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு புக்லேயே அழகாக ஒரு கிராஃபும் கொடுத்துருப்பாங்க. இப்போது ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுமே, அது பிஎன் வெக்டாராக இருந்தாலும் சரி, பிஎஸ் வெக்டாராக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து எப்படி இருக்குன்னா அலாங் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் தான் இருக்குது. ரெண்டுமே எப்படி இருக்குது, இட் இஸ் அலாங் ஹரிசாண்டல் ஆக்சிஸ், அதாவது எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நார்த் போல், ஓகே, பிஎன் வெக்டார் வந்து நார்த் போலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ μ0/4π QM டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து என்னது, நார்த் போல்லேருந்து ஆர் மைனஸ் எல் இல்லையா, ஆர் மைனஸ் எல். ஸோ ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் ஐ கேப்னு போடுறோம். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு நார்த் போல் வந்து எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்னா ஐ கேப் அப்படின்னு போடுவோம். சரியா? ஸோ இது ஒரு விஷயம். சரி, சவுத் போலுக்கு என்ன செய்யணும், மைனஸ் μ0/4π QM டிவைடட் பை ஆர் பிளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் ஐ கேப். முதல்ல ஆர் பிளஸ் எல் ஏன் வந்துச்சு, ஏன்னா இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் அதான், சவுத் போல்ல இருந்து பாயிண்ட் சி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ஆர் பிளஸ் எல். சரி, ஏன் மைனஸ் போட்டோம், ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சவுத் போல் எப்படி இருக்கு, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது. எப்படி ஆக்ட் ஆகுது, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது. அதனால மைனஸ் சைன் போட்டு எழுதுறோம். இப்போ அடுத்து என்ன செய்யணும், நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தெரியணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் எடுத்துப்போம். μ0/4π QM டிவைடட் பை ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் ஐ கேப் மைனஸ் μ0/4π QM டிவைடட் பை ஆர் பிளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் ஐ கேப் இல்லையா. இப்போ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது, இதில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனிக்க ஆரம்பித்தா μ0/4π μ0/4π QM இந்த டேர்ம்ஸ்லாம் ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் அழகாக என்ன செய்கிறோம் அப்படின்னா காமனாக வெளியே எடுத்துரும். அப்போ மீதி டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னா 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் 1 டிவைடட் பை ஆர் பிளஸ் எல் ஹோல் ஸ்கொயர்னு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ ஓகே, இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஓகே, இங்கே டினாமினேட்டரில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. சரியா? ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு எழுதுவோம். ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு வந்து ஆர் மைனஸ் எல் ஆர் பிளஸ் எல் ரெண்டும் மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு போடுறோம். சரி சார், இங்கே வந்து இந்த QM2L இது எங்கே சார் மேஜிக் பண்ண மாதிரி வந்தது அப்படின்னா அது மேஜிக் பண்ண மாதிரிலாம் இல்லை. என்ன விஷயம், இங்கே வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம், ஆர் மைனஸ் எல் சாரி ஆர் பிளஸ் எல் ஹோல் ஸ்கொயரு ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணியிருப்போம். அப்போ ஆர் பிளஸ் எல்லோட இடத்துல ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் ஆர் மைனஸ் எல்லோட இடத்துல ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் போடணும். அப்படி போடும்போது நமக்கு மீதி கடைசியாக என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா 2RL ப்ளஸ் 2RLன்னு இந்த ரெண்டு டேர்ம்ஸ் மட்டும்தான் நிற்கும் இல்லையா. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து வி ஆர் ஆடிங். அப்படி ஆட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம், அப்போ 2 4 தானே சார் வரும் அப்படின்னா ஆமாம் 4 தான் வரும். அந்த 4ல் இங்கே ஒரு 2 இங்கே இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, ரெண்டு 2வும் தனித்தனியாக பிரித்து எழுதிட்டோம். சரியா? ஸோ 4RL அதை வந்து தனித்தனியாக பிரித்து எழுதி இப்போ இந்த QM2L இருக்குது இல்லையா, அதை சிம்பிளாக வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டைபோல் மொமெண்ட், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் PM அப்படின்னு அழகாக ரிப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பெஷல் கேஸ் வந்து என்ன எடுப்போம், இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அப்போ அதில் ஒரு வேளை அந்த எல்லுடைய வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம், அப்போ அதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் அதை சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இக்னோர் பண்ணால் R⁴ அப்படின்னு மட்டும் எழுதலாம். ஸோ R⁴ எழுதும்போது என்ன ஆகிடும், ஏற்கனவே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேலே நியூமரேட்டரில் ஒரு ஆறு இருக்கும், அந்த ஆறும் கீழே இருக்க R⁴ இருக்க ஒரு பவரும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வெறும் R³ தான் வரும். ஸோ μ0/4π 2/R³ PM வெக்டார் அப்படின்னு சொல்லி ஆக்சியலுக்கு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஆஃப்கோர்ஸ் இந்த PM வெக்டாரை நீங்கள் எப்படி எழுதலாம்,
பிஎம் இன்ட்டு ஐ கேப். ஓகே, இப்படி டைரக்ஷனை வச்சு ஐ கேப் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து ஆக்சியலுக்கு. இப்போது ஈக்குவட்டோரியல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட சார் ஈக்குவட்டோரியல்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ஈக்குவட்டோரியல்ஸ் நிறையவும் பார்த்துரும். சரியா? அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதே ஈக்குவட்டோரியல். இப்போ அந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்குது? இந்த இடத்துல அலாங் த ஈக்குவட்டோரியலில். ஓகே, ஈக்குவட்டோரியலில் டிவைட் ஆகிட்ட பாயிண்டில் மறுபடி அதே 1 ஆம்பியர் மீட்டர். ஓகே, 1 ஆம்பியர் மீட்டர் போல் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு சார்ஜை தான் தூக்கிட்டு போய் அங்கே வைக்கிறோம். இப்போ என்ன விஷயம் லாஸ்ட் டைமுக்கும் இங்கேயும் அப்படின்னா, இங்கே ஆக்ட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சவுத் போல் இன்வர்டாக ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு நார்த் போல் இருக்குது பாருங்கள், அது வந்து அவுட்வர்டாக ஆக்ட் ஆகும். அப்போ அதனால் என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்து ஒரு ரிசல்டன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம்? இதோட லென்த்து L 2L. அடுத்து இந்த இடத்த வந்து Rன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த சைட் ஓகே, Nல இருந்து C வரைக்கும் இருக்கிறது, இல்லை Sல இருந்து C வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கணும்னா R' is equal to R square plus L square to the power 1/2 அப்படின்னு எடுத்து எழுதுவோம். ஓகே, ஸோ that's how we write it இல்லையா? ஸோ இப்போ எழுதி முடிச்சுட்டு இங்கே நமக்கு அந்த ரிசல்டன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைச்சது இல்லை, அதை தனித்தனி காம்பனண்ட்டாக பிரிக்க போகிறோம். எப்படி வந்து எலக்ட்ரிக் டைபோலில் ஈக்குவட்டோரியலில் செஞ்சோமோ, இல்லை இதிலே சர்க்குலர் காயிலில் செஞ்சோமோ, அதே மாதிரி வந்து என்ன செய்கிறோம்? அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் தனியாக, ஒய் ஆக்சிஸ் தனியாக, இப்படி வந்து நம்ம அழகாக வந்து எல்லாத்தையும் பிரிக்கிறோம். சரியா? ஸோ இப்போ பிரிக்கும்போது இது இது பிஎன் வெக்டார் அப்படின்னா, இப்போ இந்த பிஎன் வெக்டார் வந்து நம்ம என்ன செய்கிறோம்? 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்னது? பிஎன் சைன் தீட்டா, இன்னொன்று வந்து பிஎன் காஸ் தீட்டா. இப்படி 2ஆக பிரிக்கிறோம். சரியா? சரி, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பிஎஸ் இருக்குல்ல, ஓகே, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சவுத் போல், அதையும் அகெயின் 2 காம்பனண்ட்டாக பிரிக்க போகிறோம். ஸோ அந்த 2 காம்பனண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பிஎஸ் காஸ் தீட்டா, இன்னொன்று பிஎஸ் சைன் தீட்டா. அதாவது அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லி தனித்தனி காம்பனன்ட்ஸாக பிரிச்சாச்சு. ஓகே, இப்போ இதில் எது எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். பிஎன் சைன் தீட்டா வந்து அலாங் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது, அதனால ஜே. ஓகே, ஜே கேப். இதே வந்து பிஎஸ் சைன் தீட்டா எப்படி இருக்குது? அலாங்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது, அதனால மைனஸ் ஜே கேப். அண்டு பிஎஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஐ, பிஎன் காஸ் தீட்டா மைனஸ் ஐ, ரெண்டுமே காஸ் காம்பனன்ட்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்குது? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. இப்போ இதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த சைன் அண்ட் சைன் காம்பனன்ட்ஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும், ஏன்னா தேர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அதே நேரத்தில் இந்த பிஎன் காஸ் தீட்டா, பிஎஸ் காஸ் தீட்டா, இது ரெண்டும் என்ன ஆகும்னா ஆட் ஆகும். ஓகே, அண்டு மேக்னிடியூடா எப்படி நான் சொல்கிறது வந்து மேக்னிடியூடா பிஎன்னும் சரி பிஎஸ்ஸும் சரி ரெண்டுமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ மேக்னிடியூடா ரெண்டுமே ஈக்குவல் தான். ஏன் சார் ஆனால் அது அப்படி ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போது Nல இருந்து இங்கே இருக்கிற சார்ஜும் 1 ஆம்பியர் பெர் மீட்டர் தான், Sல இருந்து இங்கே இருக்கிற சார்ஜும் அதே 1 ஆம்பியர் மீட்டர் தான். இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இந்த பக்கமும் இருக்கும். ஸோ அதனால தான் எல்லா வேல்யூவும் ஈக்குவல். சரியா? ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னும் போது அப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்யலாம்? ஆட் பண்ணலாம். ஸோ அதை சால்வ் பண்ண நம்ம அதான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம வந்து என்ன செய்கிறோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டியூ டு நார்த் போலையும் சவுத் போலையும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன டேர்ம்ஸ் மட்டும்தான்? பிஎன் வெக்டார் ப்ளஸ் பிஎஸ் வெக்டார் cos I cap. ஓகே, மைனஸ் ஆஃப் காஸ் ஐ கேப். அந்த மைனஸ் ஐனா மறந்துடாதீங்க, மைனஸ் ஆஃப் காஸ் ஐ கேப் அப்படின்னு போடுறோம். இப்போ நமக்கு என்ன தெரியும்? பிஎன்னும் பிஎஸும் எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். சரி, அந்த பிஎன் அண்ட் பிஎஸ் உடைய வேல்யூ வந்து என்னது? mu0/4 qm divided by r dash whole square. ஓகே, இன்டூ அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற காஸ் தீட்டாவை அப்படியே போட்டாச்சு. காஸ் தீட்டா ஐ கேப் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே என்ன பண்ணியாச்சு? அழகாக இதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து மைனஸ் சைனையும் பத்திரமா எடுத்து போட்டோம் இல்லையா? இது இல்லாமல் உள்ள ஒரு புது கேரக்டர் யார் அப்படின்னா 2 தான் இல்லையா? ஏன்? ஏன்னா பிஎன்னும் பிஎஸும் ஆட் ஆகும்போது அந்த 2 வந்துச்சு. ஸோ அந்த 2வும் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி டக்கு டக்குன்னு கேல்குலேஷனை முடிக்க வேண்டியது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் டேஷ் உடைய வேல்யூ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். அப்போது இதை ஸ்கொயர் பண்ணால் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடுமா? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குமா? ஸோ அதனால் இங்கே ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். காஸ் தீட்டா ஐ கேப். சரி, இப்போ இந்த காஸ் தீட்டாவுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அப்போ காஸ் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைபோட்டனஸ். அப்போ அட்ஜசன்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா எல், ஹைபோட்டனஸாக என்ன இருக்கும் அப்படின்னா ஆர் டேஷ் இருக்கும். எங்கே? இந்த ட்ரையாங்கிளில். இப்போ இதில் பாருங்கள், இதான் ட்ரையாங்கிள். இப்போ தீட்டா இங்கே இருக்குது. ஓகே,
அப்போ அட்ஜசன்ட்டில் என்ன இருக்குது? எல் இருக்குது. சரி, அடுத்து வந்து ஹைபாட்னஸில் என்ன இருக்குது? ஆர் டேஷ் இருக்குது. ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் டு த பவர் 1/2. ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன செய்கிறோம்? காஸ்டீட்டாவோட இடத்துல வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகிடுது? எல் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் டு த பவர் 1/2. இப்போ இந்த வேல்யூ, ஓகே, இந்த வேல்யூ பத்திரமா எடுத்துகிட்டு வந்து இந்த காஸ்டீட்டாவோட இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஈக்குவேஷன் சின்னதாகும். ஓகே, எவ்வளோ சின்னதாகும்? லைக் திஸ், μ0 divided by 4pi, ஓகே, qm into 2l divided by r plus l whole square to the power 3/2 அப்படின்னு அழகாக சின்னதாக வந்துடும். சரியா? சரி, இஃப் இட் ஹஸ் காட்டன் தட் மச் ஸ்மாலர், ஓகே, அகைன் நம்ம இங்கே என்ன ஸ்பெஷல் கேஸ் எடுப்போம்? என்ன எடுப்போம் அப்படின்னா, இந்த ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதில் எல் ஸ்கொயர் ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போது ஆர் ஸ்கொயர் டு த பவர் 3/2. சரி, 2 கேன்சல் ஆச்சுன்னா அப்போ ஃபைனலாக என்ன பண்ணலாம்? ஆர் கியூப்னு மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் விஷயம். ஓகே, இந்த இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் டு த பவர் 3/2 நீங்கள் சிம்பிளாக என்னென்னு பண்ணலாம்? ஆர் கியூப்னு பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து இங்கே இந்த QM 2L இருக்குல்ல, ஸோ QM 2L வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் PM வெக்டார் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஓகே, நம்ம தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது μ0 டிவைடட் பை 4pi PM டிவைடட் பை r கியூப் I கேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? PM I கேப்பை வந்து PM வெக்டார் அப்படின்னு எடுத்து எழுத போகிறோம். ஸோ அப்படி எடுத்து எழுதிட்டு அப்போ இங்கே ஈக்குவட்டோரியல் ஃபார்முலாவுக்கு வந்து μ0 பை 4pi PM வெக்டார் டிவைடட் பை r கியூப் அப்படின்னு சொல்லி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவட்டோரியலையும் அழகாக டெரைவ் பண்ணி முடிச்சிடுறோம். சரியா? அண்டு ஃபஹிமி தான் வந்து சேஸ் ஒன்ஸ் மோர். ஷுர், கண்டிப்பாக பண்ணிடலாம். எங்கேருந்து பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. If you are watching Fahmida, right? கரெக்டாக எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல சார். வே ஆப்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வீடியோவில் ஷோயிங் ஆஸ் ப்ரைவேட். ஆக்சுவலி ஜோஷை நான் அதுக்கு வந்து ஒரு லைக் அது பண்ணுறேன். ஓகே, அது வந்து ஆக்சுவலாக ப்ரைவேட்டில் இல்லை, அங்கே இருக்கிற லிங்க் வந்து ஐ திங்க் இட் இஸ் ராங். ஓகேவா? நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. லைக் 100 லேர்னிங் வே ஆப்டிக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்களேன். அப்படி சர்ச் பண்ணாலே அது வந்துடும். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் திரும்ப வேண்டாமே சார். நேற்று நீங்கள் கேட்டதெல்லாம் ஆல்ரெடி பார்க்காதா கேட்டீங்க? எல்லாமே தானே கேட்டீங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு பார்க்காதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தான். ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் டேஞ்சென்ட்லாம் இல்லை டேஞ்சென்ட் கேல்னோமீட்டர். ஐ திங்க் இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிக்வஸ்டட் கொஸ்டின் இருந்துச்சு இல்லையா? ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel conductors 2 நாளாக கேட்டுனுக்கிறேன் சார் அப்படின்ற ராஜகுமார் தங்கதுரை. கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 5 o'clock வரும்போதெல்லாம் நம்ம அந்த கொஸ்டின் பார்த்துருவோம். இல்லை, இதான் மேக்னட்டிசம் இல்லையா? இந்த சாப்டர்லேயே வந்துடும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டினே கூட அதுவாக இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ 2 mark அண்ட் 3 mark வந்து வால்யூம் 2 வந்து எப்போ நீங்கள் போட போகிறீங்க? ஸோ தமிழனியன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம இதை முடிச்சிடலாம், இதை முடிச்சுட்டு வரலாம். அண்ட் இஃப் அட் ஆல் இட் டேக்ஸ் அ டைம் அப்படின்னா நம்மளோட 2 marks and 3 marks வீடியோஸ் மட்டும் ஒரு வாட்டி ஓகே போய் பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா அதில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் we are going to again discuss. ஸோ அதனால் அது ஏற்கனவே டிஸ்கஸ் ஆகியும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு வாட்டி அழகாக போய் பார்த்துடலாம். சரி, இப்போ டேஞ்சென்ட்லாம் அண்ட் டேஞ்சென்ட் கேல்னோமீட்டர். ஓகே, ஸோ இந்த டேஞ்சென்ட் கேல்னோமீட்டர் என்ன பிரின்சிபல், இங்கே என்ன நடக்குது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுப்போம். ஒரு மேக்னெட்டிக் நீடில், ஓகே, இல்லை ஒரு மேக்னெட், அதை வந்து நம்ம ஃப்ரீயாக சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதை நம்ம எப்படி அதுவும் சஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸில். ஓகே, 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் B1 B2ன்னு சொல்லி 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ரெண்டுமே மியூச்சுவலாக பர்பண்டிகுலராக இருக்குது. அதுக்கு நடுவில் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ரிசல்டண்ட்டாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனில் வந்து அந்த காயிலோ அப்படி இல்லைனா வந்து மேக்னெட்டோ நீடலோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா செட்டில் ஆகும். இதுதான் மெயின் கான்செப்ட். சரியா? ஸோ திரும்ப இங்கே புக்கில் இருக்க பாயிண்ட்டே ஒரு வாட்டி, when a magnetic needle or magnet is freely suspended by 2 mutually perpendicular uniform magnetic fields, it will come to rest in direction of the resultant of the 2 fields. இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ரிசல்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் அது வந்து ரெஸ்ட்டுக்கு நிற்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த லாவை அழகாக ஒரு வாட்டி புரிஞ்சுக்கலாம். லெட் பி பி த மேக்னெட்டிக் ஃபீல்ட். நம்ம வந்து என்ன பண்ணலாம், பி அப்படின்னு சொல்லி மேக்னெட்டிக் ஃபீல்டை எடுத்துக்கலாம். ப்ரொடியூஸ்டு பை பாசிங் கரண்ட் த்ரூ த காயில். ஒரு காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறது மூலமா ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இது ஆஃப் எங்குகிற காயில், டேஞ்சென்ட் கேல்னோமீட்டரில் இருக்க காயில். சரி, அப்போது இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும் இல்லையா, அதுவும் அது யூனிஃபார்மாக வேறு இருக்கணும் இல்லையா. அப்போ அது என்ன அப்படின்னா பி BH. ஓகே, ஸோ BH வந்து என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ BH be the horizontal component of the earth's magnetic field அப்படின்னு போட்டு under the action of 2 magnetic fields
the needle comes to rest making angle theta with BH. ஓகே, இப்போ வந்து இங்க ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த நீடில் வந்து என்ன பண்ணுதா, இட் கம்ஸ் டு ரெஸ்ட் at angle theta. மேக்னெட்டிக் ஃபீல்டு BH இருக்கு இல்லையா, அது கூட at an angle thetaல தான் இது ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு BH tan theta அப்படின்னு எடுத்து எழுதலாம். since it is making an angle with the horizontal component. அப்போ ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கும் ரிசல்டண்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து நம்ம எப்படி எடுப்போம், tan theta அப்படின்னு தான் எடுப்போம். சரியா, அதுக்கு டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ பாருங்க, ஹரிசாண்டல் காம்பனண்ட் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அண்ட் என் வெக்டர் நார்த்லேருந்து சவுத் இந்த லைன் இருக்குல்ல, அதான் வந்து ரிசல்டன்ட் டைரக்ஷன். ஓகே, அப்போது நம்ம வந்து இங்கே என்ன பண்ணலாம், சே இந்த பி வெக்டார் லைன் இப்படி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ டீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது, பி வெக்டார் இருக்குது, அட்ஜசென்ட்டாக என்ன இருக்குது, BH இருக்குது. ஸோ இங்கே அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், tan theta ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறோம். சரியா, ஓகே. இப்போ அந்த tan theta பார்ட் மட்டும் யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்கள், நான் கரெக்டாக இன்னொரு வாட்டி கூட மேபி வேணா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி வெக்டார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு தெரியல. ஓகே, ஸோ அதனால் ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு தப்பில்லை. ஓகே, என்ன விஷயம் அப்படின்னா, I'm going to just place a vector B vector like this and BH like this. Okay, so அப்போ tan theta is equal to opposite divided by adjacent. அப்போ ஆப்போசிட்டாக என்ன இருக்குது, B vector. இந்த B vector தான் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, divided by adjacent-ஆக என்ன இருக்குது, BH இருக்குது. ஓகேவா, ஸோ BH வெக்டார். அப்போ வந்து நம்ம வெக்டார் ஃபார்முலாவில் மேக்னெட்டோட என்னவோ. ஓகே, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை என்னென்னு எழுதலாம், BH tan thetaன்னு எழுதலாம். அப்படி தான் அவங்க ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. சரியா, வெக்டார்ஸை வச்சு. ஸோ இதில் தியரி பார்ட் என்ன, இதில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் when no current is passing through the coil. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டே எதனால ஜென்ரேட் ஆச்சு, அதில் வந்து ஒரு காயிலில் கரண்ட் பாஸ் ஆனாலும் தான். ஒருவேளை கரண்ட்டே பாஸ் ஆகலை அப்படின்னா, அப்போது the small magnetic needle lies along the horizontal component of the Earth's magnetic field. அதில் கரண்ட்டே ஃப்ளோ ஆகலைன்னா இந்த நீடில் இருக்குது பாருங்க, நார்த்து சவுத்தை காட்டுற நீடில், அது வந்து என்ன பண்ணுமா, எர்த்தோடைய ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அதை தான் காமிக்குமா, இந்த BHன்ற லைனை தான் வந்து நார்மலாக காமிக்குமா. இப்போ இதுவே நீங்கள் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க, க்ளோஸ் பண்ணுறதுனா என்ன, எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும், the circuit is closed, the electric current will pass through the circular coil and produce magnetic field at the center of the coil. அது வந்து இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அதுவும் சென்டர் ஆஃப் த காயிலில் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அதனால இங்கே ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. there are two fields which are acting mutually perpendicular to each other. அது என்னென்ன அப்படின்னா, they are magnetic field B due to the electric current in the coil acting normal to the plane of the coil. ஓகே, ஒன்று வந்து என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு B, இது வந்து எப்படி இருக்கு, எலக்ட்ரிக் கரண்டால் ப்ரொடியூஸ் ஆகுது இந்த காயில் ஆக்டிங் நார்மல் டு த பிளேன் ஆஃப் த காயில். காயில் எப்படி இருக்கோ அந்த காயிலுக்கு பர்பண்டிகுலராக, நார்மல்ன்றாங்க, அதனால பர்பண்டிகுலராக ப்ரொடியூஸ் ஆகும். சரி, அடுத்து இன்னொன்று ஏற்கனவே இருந்த எர்த்தோடைய ஹரிசாண்டல் காம்பனண்ட், இது ரெண்டும் இருக்கும் இல்லையா. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், B is equal to BH tan theta. ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இது ஒரு டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர். டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர்னா இதில் ஒரு காயில் இருக்குது, அதுவும் காயிலுடைய சென்டரில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்போ காயிலுடைய சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன, சர்க்குலர் காயில் ஃபார்முலா நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். B is equal to B naught NI divided by 2R அப்படின்னு சொல்லி. B is equal to mu naught NI divided by 2R ஒரு சர்க்குலர் காயிலுடைய சென்டரில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா. அப்போது இந்த ரெண்டு ஃபார்முலாவும் வந்து சேமாக தான் இருக்கணும், ஈக்குவலாக தான் இருக்கணும்னு சொல்லி இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ mu naught NI divided by 2R into BH tan theta. அப்போ இதில் இருந்து எர்த்தோடைய ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை நீங்கள் எப்படி எடுத்து எழுதலாம், mu naught N divided by 2R I divided by tan theta அப்படின்னு எழுதலாம். ஓகே, mu naught N divided by 2R I divided by tan theta அப்படின்னு எழுதலாம். அவ்வளோதான் இது என்னது டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர், அவ்வளோதான் கான்செப்டே. ரொம்ப ரொம்ப ஈஸி, அழகாக முடிச்சிடலாம். சரியா, ஸோ டார்கான கரண்ட் லூப் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு சுபிக்ஷா. ஓகே, நம்ம அதை லாஸ்ட்டில் பார்க்கலாம். சரியா, இப்போ இந்த ரோலை வராது, ஐ வில் ஆட் இட் லேட்டர். ஓகே, ஆனால் என்கிட்ட இருக்குது, ஐ வில் ஜஸ்ட் ஆட் இட் லேட்டர். ஓகே, சரி, இப்போ வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் லாங் பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ். எங்கே பார்த்த தம்பி இருக்காரா, தூங்கிட போகிறார். ஸோ 2 நாள் வரை கேட்டுருக்கார் பாவம். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் 2 long parallel current carrying you Ajay Kumar. ஓகே,
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கரண்ட் வந்து எப்பயுமே ஒரு கண்டக்டரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபின்னு 2 கண்டக்டர் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் I1 I2 2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R. ஓகே, இப்போது I1ல் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா அதை சுற்றி வந்து இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுப்பா. என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சும்மா இருக்கா, இல்லை, பக்கத்தில் இருக்கிற பி மேலே வந்து படுது. அதனால என்ன ஆகணும், இங்கே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும் பி மேலே. இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போது இங்கே இப்படி பார்க்குற பிக்சரையே தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க புக்கில் வந்து ஏரியல் வியூவில். ஓகே, இப்படி பார்க்குறீங்களா, இந்த 2 ராடு இப்படி இருக்குன்னா யூஆர் லுக்கிங் இட் லைக் திஸ். ஸோ ஏரியல் வியூவில் பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அப்போ I2ல் நீங்கள் என்ன கவனிக்கலாம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, into the plane of the paper inwards-ஆ இருக்கு. whereas I1ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அதை நான் காமிக்கிறேன். அது வந்து அவுட்வர்டாக இருக்கும். I1ல அவுட்வர்டாக, அதே மாதிரி I2ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னா இன்வர்டாக இருக்குது. சரியா, ஓகே. அடுத்து வந்து ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக I2ல இருந்து இட் இஸ் டுவர்ட்ஸ் I1. ஓகே, ஸோ ஏரியல் வியூவில் பார்க்கும்போது நமக்கு இது அழகாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கேஸை வச்சு அழகாக வந்து we are going to write some formulas. ஓகே, என்ன அப்படின்னா B1 vector is equal to mu naught I1 divided by 2 pi r, mu naught I1 divided by 2 pi r into minus I cap அப்படின்னு எழுதுறோம். B1, ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 வந்து எப்படி இருக்கு, இன்வெர்ட்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன செய்கிறோம் மைனஸ் I cap அப்படின்னு போடுறோம். ஓகே, இதே அவுட்வர்டாக இருந்தால் என்ன செய்யலாம், ப்ளஸ்ன்னு போடலாம். இன்வர்டாக இருக்கிறதுனால மைனஸ் போடுறோம். ஸோ மைனஸ் I cap. சரியா, இது ஒரு பக்கம் முடிஞ்சுதான். ஸோ அப்போ மைனஸை வெளியே எடுத்துகிட்டு வந்து mu naught I1 divided by 2 pi r into I cap அப்படின்னு ஃபார்முலாவை எழுதியாச்சு. இது என்ன ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா, ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பாயிண்ட்டில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம ஆம்பேஸ் சர்க்யூட்டெல்லாம் இல்லை பயோட்ஸை வச்சலாம். ரெண்டுத்துலையுமே வந்து கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான் இல்லையா, ஆம்பேஸ் சர்க்யூட்டெல்லாம் அண்ட் பயோட்ஸை வச்சலாம். அந்த மீம் உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஒன்று இல்லையா, வரணும் வருமானு தெரில, மீம் ஞாபகம் வரலன்னா பரவாயில்ல, ஃபார்முலா ஞாபகம் வந்தால் சந்தோஷம்தான். சரியா, ஸோ ஹியர் இட் இஸ். அப்போது நம்ம வந்து ஃபார்முலா இப்படி எடுத்து எழுதிட்டோமா. சரி, அடுத்து வந்து இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஃபார்முலா எடுத்து எழுத போகிறோம். ஓகே, we are going to write the ஃபோர்ஸ் ஃபார்முலா. அப்போது ஃபோர்ஸை வந்து நம்ம எப்படி எழுதலாம், BIL sin theta, அதை வெக்டார் ஃபார்மில் I2 DL வெக்டார் கிராஸ் B1 வெக்டார். இன்னைக்கு கூட நம்ம ப்ராப்ளம் போடும்போது இந்த ஃபார்முலாவுடைய ஒரு வேரியேஷன் தான் யூஸ் பண்ணோம். BIL sin theta, இந்த ஃபார்முலாவை தான் என்ன பண்ணுறோம் இங்கே வெக்டார் ஃபார்முலா எழுதுகிறோம். சரியா, இங்கே IDL அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இது ரெண்டும் கிராஸ் ப்ராடக்ட்டில் இருக்குது. அதனால தான் நம்ம sin thetaவே போட்டிருப்போம். ஸோ I2 DL வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னு ஃபார்முலா எடுத்து எழுதிட்டு இப்போ இதில் தான் நம்ம B1 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, இதுதான் B1 அப்படின்னா அதுக்கு தான் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ I2 into DL அப்படியே இருக்குது, mu naught I1 divided by 2 pi r K cap into I cap அப்படின்னு எழுதுறோம். சரியா, K cap into I cap. சார் ஏன் சார் K cap திடீர்னு எடுத்துன்னு வந்து போடுறீங்க, ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கம் இன்வெர்ட்ஸாக இருக்குது, அடுத்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குது அதுக்கு பர்பண்டிகுலராக, அதனால். சரியா, தே ஆர் இன் பர்பண்டிகுலர் ரீஜன்ஸ் இல்லையா. அப்போ ஒன்று I capனா அப்போ இன்னொன்று K cap. அப்போது இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம், கேவையும் ஐயும் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், J கிடைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் இங்கே வந்து J cap அப்படின்னு போட்டு இந்த இடத்துல I2 இருக்குது, இந்த இடத்துல I1 இருக்குது, ரெண்டுத்தையும் அழகாக இப்படி பக்கத்தில் எடுத்து எழுதி ஃபார்முலாவை முடிச்சாச்சு. ஓகே, முடிச்சாச்சா அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன ஸ்டெப்பு. ஓகே, இப்போ இது வந்து என்னென்னா DF இல்லையா. இப்போ ஃபோர்ஸ் F is equal to அப்படின்னு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். ஓகே, பர் யூனிட் லென்த்துக்கு எவ்வளவா இருக்குன்றதுக்கோசம் ஃபோர்ஸை லென்த்தால் டிவைட் பண்ணி mu naught I1 I2 divided by 2 pi r J cap அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நம்ம அந்த DLன்ற லென்த் எலமெண்ட் இருக்குல்ல, அந்த DL அப்படின்ற லென்த் எலமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா we have brought it to this side. ஓகே, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு F vector divided by L vector is equal to minus mu naught I1 I2 divided by 2 pi r J cap அப்படின்னு எடுத்து எழுதியாச்சு. ஸோ இப்படி எழுதின உடனே ஒரு கேஸ் முடிஞ்சிடுச்சு. என்ன ஒரே ஒரு கேஸ் அப்படின்னா I1ன்னு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால அப்போ செகண்ட் ஓகே பி கண்டக்டரில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ என்ன பண்ணலாம், அதே மாதிரி செகண்ட் ஒனில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் ஒனில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னும் கண்டுபிடிச்சிடலாம். அதையும் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ அழகாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன சார் பண்ணோம், பெருசாலாம் ஒன்றும் மாற்ற வேண்டாம், மியூ நாட். ஓகே, I1 இருந்த இடத்துல இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா I2ன்னு போட போகிறோம். சரியா,
I1 இருந்த இடத்துல நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுறீங்க, I2. ரெண்டாவது மைனஸ் ஐ கேப்னு போன இடத்துல வந்து இந்த வாட்டி வந்து எப்படி பண்ணணும், ப்ளஸ். ஏன்னா நான் என்ன சொன்னேன், இங்கே இந்த ராடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா B2 இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்வர்ட ஆக்ட் ஆகும். அப்போ அவுட்வர்ட ஆக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கு ப்ளஸ் தான் போடணும். சரியா? ஓகே. இப்போ மறுபடி அதே செட் ஆஃப் ஃபார்முலாஸ் தான். என்ன அதே செட் ஆஃப் ஃபார்முலாஸ்? கரண்ட் I1 DL கிராஸ் B2 வெக்டார். அப்போ இங்கே I1 அப்படியே இருக்கட்டும், DL mu0 I2 டிவைடட் பை 2πr K கேப் கிராஸ் I கேப். அப்போ K கிராஸ் I கேப் வந்து மறுபடியும் என்ன ஆகிடும், J கேப் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த வாட்டி I1 இருக்குது, I2 இருக்குது. ஸோ I1 I2 மறுபடியும் எடுத்து எழுதுகிறோம். மறுபடியும் அதே ஃபார்முலா தான் கிடைக்குது. அப்போ ஃபோர்ஸ் பை யூனிட் லென்த்தும் என்னவா இருக்கும்னு பார்த்தா அகெயின் இட்ஸ் சேம் mu0 I1 I2 டிவைடட் பை 2πr J கேப் அப்படின்னு அதே ஃபார்முலா தான் கிடைக்குது. ஸோ 2 பேரலல் கண்டக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்று மேலே இன்னொன்று எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து லைக் இட் இஸ் லீவிங் அப்படின்னு கேட்கும்போது ரெண்டுத்துக்குமே அது எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். சே ஏ பி மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதே ஃபோர்ஸை தான் பியும் என்ன பண்ணும், ஏ மேலே கொடுக்கும். சரியா? ஸோ இதை அழகாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கரண்ட்டோடைய டைரக்ஷன் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த 2 கண்டக்டர்லேயும் வந்து கரண்ட் வந்து சேம் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ சேம் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இது ரெண்டும் அட்ராக்ட் பண்ணும், கரண்ட் இன் சேம் டைரக்ஷன். இதே கரண்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த 2 பேரலல் கண்டக்டர்ஸும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை எக்ஸிபிட் பண்ணும். இவங்க 2 பேருக்கு நடுவில் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரிப்பல்சிவா, தே வில் மூவ் அவே டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்னா. கரண்ட் சேம் டைரக்ஷன்னா அட்ராக்ட் ஆகி கிட்ட வருவாங்க. ஸோ இதையும் அழகாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிடுங்க. சரியா? ஓகே. நீட் டு ட்ரா 2 diagrams ஆர் 1 diagram. ஜஸ்ட் ட்ரா திஸ் diagram. இதை மட்டும் வரைங்க போதும். சரியா? பட் இதில் இது ரெண்டுத்தையுமே வரையணும். ஏரியல் வியூவும் சரி, அந்த நார்மல் வியூவும் சரி, ரெண்டுத்தையுமே வரைஞ்சிடணும். யூ நீட் டு ட்ரா தீஸ் அண்ட் ஆல். இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னது, அவ்வளோதான். சரி, அடுத்து வந்து சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர். ஓகே. ஸோ ஒரு மோஸ்ட் டிமாண்டட் கொஸ்டின்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கா. அண்ட் யாரோட கொஸ்டின் ஆகுது இன்னும் வரல அப்படின்னா கொஞ்சம் பொறுங்க. சரியா? நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிடலாம். சரியா? சார் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அவ்வளோதானா, இல்லை நாளைக்கும் டீச் பண்ணுவீங்களா சார்? நாளைக்கும் இருக்குது. நாளைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 9 AM - 12 AM வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்ப்போம். சரியா? போத் வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்ப்போம். அண்ட் 12 o'clock வந்து நாங்கள் உங்களை வந்து தொல்லை பண்ண மாட்டோம், உங்களை வைண்ட் அப் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஸோ யூ கேன் ஸ்பெண்ட் யூர் ஓன் டைம் அண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் அழகாக அதெல்லாம் படிச்சிக்கலாம். சரியா? ஸோ எஸ், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, 1 mark இருக்குது. ஓகே. ஆனால் நாளைக்கு பியூராக வந்து 1 mark அண்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே. என்னோட சஜஷன் நாளைக்கு நீங்கள் பண்ண வேண்டியதும் அதுதான். ஓகே. இன்றைக்கே வந்து எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருங்க. ஸோ சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டருக்கு வருவோம். சரியா? நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கான்செப்ட்டுக்குள்ளே போயிடுறேன். ஓகே. இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த கன்ஃபியூஸ் ஆகிற இடமே வந்து இது இந்த ரொட்டேட் ஆகுது இல்லை, அந்த பார்ட்டில் தான் யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரோட்டர் இருக்கு இல்லையா. ஸோ அஸ்யூம் தட் த இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஃபீல்டு மேக்னெட் இஸ் ஹரிசாண்டல். இனிஷியலாக வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோன்னா ஹரிசாண்டலாக இருக்கிற மாதிரி. மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டார் வந்து பாருங்கள் இனிஷியலாக எப்படி இருக்குது, ஹரிசாண்டலாக இருக்க மாதிரி நம்மளை கன்சிடர் பண்ணிக்க சொல்கிறாங்க. சரி, இந்த இன்ஸ்டன்ட்டில் இது ஹரிசாண்டலாக இருக்கும்போது இந்த இன்ஸ்டன்ட்டில் ஓகே த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் perpendicular to the plane of the loop PQRS. இப்போ இந்த PQRSன்ற பிளேன் இருக்குல்ல, அந்த பிளேனுக்கு இது வந்து எப்படி இருக்கா, பர்பண்டிகுலராக இருக்கான். சரியா? ஸோ உங்களுக்கு இது ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கணும் அப்படின்னா ஒரு வேஸ்ட் பேப்பர் இருந்தால் அப்போது ஸோ இதான் வந்து அந்த PQRSன்ற லூப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இனிஷியலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணுது, இட் இஸ் பாசிங் த்ரூ இட் லைக் திஸ், உள்ளே புகுந்து போகுது, பெர்பண்டிகுலராக இருக்குது. சரியா? அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த மாதிரி சினாரியோவில் இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து இந்த இடத்துல என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவாக இருக்குமா, 0வாக இருக்கும். ஏன் 0வாக இருக்கும்? ஏன்னா இஎம்எஃப் உடைய ஃபார்முலா என்ன, இஎம் சைன் ஒமேகா டி இல்லை இஎம் சைன் டீட்டா, எப்படி போட்டுக்கிட்டாலும் சரி. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல ஒமேகா டீயாக இருந்தாலும் சரி இல்லை டீட்டாவாக இருந்தாலும் சரி அதோட வேல்யூ வந்து என்னது 0.
அப்போ 0 அப்படின்னா sin 0 என்னவாயிடும், கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். அதனால தான் இந்த இடத்துல இன்டியூஸ்ட் இஎம்எஃப் என்னவா இருக்குது, 0வா இருக்குது. சரியா, இது ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போது this is represented by origin O in the graph. அதை நான் கிராஃபை காமிக்கிறேன். ஓகே, origin O in the graph drawn between the induced EMF and time angle. ஸோ அந்த கிராஃப் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம புக்கில் வந்து இங்கே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கிராஃபை எப்படி போட்டிருப்பாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சினாரியோவுக்கு நேராக தான், அப்படியே இங்கே வந்து இது எதுக்கு நேராக இருக்குது, ஓ 0க்கு நேராக இருக்குது. ஓகே, அதுதான் அங்கே சொல்கிறாங்க. ரைட், இது சொல்லி முடிச்சிட்டாங்களா? அடுத்த சினாரியோப்பா. ஓகே, நீ டேஞ்சன் கால்குலேட்டர் இப்போ தான்ப்பா சொன்னேன், KO 777. நான் இப்போ அந்த நோட்ஸ் காமிச்சல, நீங்கள் அதை மட்டும் எழுதுங்க போதும். இஃப் யூ வாண்ட் டு நோ லைக் என்னென்ன எழுதணும் அப்படின்னா நான் காமிச்சதை மட்டும் எழுதுங்க, அதே போதும். ஓகே, சரி, அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னா when the field magnet rotates through 90 degree. ஓகே, 90 degree field magnet rotate ஆச்சுன்னா அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னவாயிடும், becomes parallel to PQRS. எங்கே, இதோ இதில் பாருங்கள். இப்போது இந்த பிளேனும் சரி, ஓகே, இதான் பிளேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே போச்சுல்ல, இப்போ அந்த மாதிரி உள்ளே போல் இப்படி இருக்குது. ஓகே, இதான் அந்த பிளேன்னா இட் இஸ் லைக் திஸ். ஓகே, அப்போ அதனால் இந்த இடத்துல வந்து அவங்க எப்படி இல்லை, அவங்க பேரலாக இல்லை, அதுக்கு பதிலாக எப்படி இருக்காங்க அப்படின்னா π/2 90 டிகிரியில் இருக்காங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சரியா, நீங்கள் ஃபீல்டு மேக்னெட்டை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பிகம்ஸ் parallel to PQRS, அந்த பிளேனுக்கு பேரலாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இன்டியூஸ்ட் EMF across PQRS, PQ and RS would become maximum. அதனால் இது வந்து எப்படி ஆகிடுமா, மேக்ஸிமம் ஆகிடுமா, since they are connected in series. It's killing me. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றாங்கன்னா சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இங்கே வந்து இந்த இன்டியூஸ்ட் EMF வந்து எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக ஆகிடும் அப்படின்றாங்க. சரி, இப்போது இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம், the EMFs are added up and the direction of the total induced EMF is given by Fleming's right hand rule. சரியா, ஃப்ளெமிங்குடைய ரைட் ஹேண்ட் ரூலில் வச்சு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்ஷனை கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ அந்த டைரக்ஷனை பற்றியே ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு முழுசாக இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரியா, பேசிக்காக சொல்லுங்கள், காமனாக ஓவராலாக பார்த்து சொல்லுங்கள். விக்கிபாலா, நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் பற்றி பேசுகிறீங்களா? ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் சோனா கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள், என்ன சொல்கிறீங்கன்னா ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். சரியா, ஓகே, அடுத்து இப்போது நீங்கள் அந்த ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, சாரி என்ன ரூலை சொன்னாங்க, யா ரைட் ஹேண்ட் ரூலை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ அதை யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன கவனம் இருக்கணும். சரியா, அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. கேர் ஹேஸ் டு பி டேக்கன் ஒன் அப்ளையிங் திஸ் ரூல். த தம்ப் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் த கண்டக்டர். நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் ரூல் எடுத்துக்கும் போது உங்கள் தம்பு எப்பயுமே என்ன பண்ணும், எந்த டைரக்ஷனில் கண்டக்டர் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனை வந்து காமிக்கும். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபீல்டு. அப்போது ஒரு இந்த PQRS லூப் இருக்குல்ல, அப்போ அது வந்து இங்கே கிளாக் வைஸாக வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னா the conductor appears to be rotating anti-clockwise. இந்த கண்டக்டர் வந்து எப்படி இருக்குமா, ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குமா. அப்போ அந்த டைரக்ஷன் நம்ம தப்பாக சொல்லிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம தம்பு இருக்குல்ல, அது எப்பயுமே எப்படி இருக்கணும்னா லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம தம்பு, ஓகே, இந்த தம்பு இருக்குல்ல, இது வந்து லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ ஹென்ஸ் த தம் ஷுட் பாயிண்ட் டு லெஃப்ட். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்ட் EMF அப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா at right angles to the plane of the paper. இப்போது நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் நோட் புக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இப்போ நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுதான் பிளேன் ஆஃப் த பேப்பர். அப்போ இப்படி கையை வச்சுக்கணும். ஓகே, ஸோ உங்கள் தம்பை என்ன பண்ணும், லெஃப்ட் காமிக்கும். அதே நேரத்தில் மீதி 2 ஃபிங்கர்ஸும் எப்படி இருக்கும், இந்த பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு பர்பண்டிகுலராக, ஒன்று வந்து மேலே இருக்குன்னா இன்னொன்று இந்த பக்கமாக. ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ ஃபார் PQ இட் இஸ் இன்வெர்ட்ஸ். ஓகே, PQன்ற லூப்புக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் இன்வெர்ட்ஸ். ஓகே, இன்வெர்டாக இருக்கும். ஸோ அது இன்வெர்டாக இருக்குது. அண்டு ஃபார் RSக்கு வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்வர்ட்ஸ். நீங்கள் இந்த டயக்ராம்லேயும் அழகாக கவனிக்கலாம். PQவில் ஆரோ மார்க், கரண்ட்டோடைய ஆரோ மார்க் வந்து எப்படி போட்டிருக்காங்க, இன்வெர்ட்ஸ். அதே நேரத்தில் வந்து Rலேருந்து S வந்து எப்படி இருக்குது,
அவுட்வர்ட்ஸாக இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. therefore the current flows through PQRS. ஓகே, அப்போ கரண்ட் வந்து என்ன ஆகுது, அந்த PQRSன்ற லூப்பில் ஃப்ளோ ஆகுது. ஸோ த பாயிண்ட் A in the graph represents the maximum EMF. ஓகே, அதனால் இங்கே வந்து இந்த சினாரியோ வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் இஎம்எஃப்பை ரெப்ரசென்ட் பண்ணும். அது நீங்கள் சிம்பிளாக இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக கூட சொல்லலாம். இப்போ ஃபார்முலா என்ன, EM sin ஒமேகா டி இல்லையா. இப்போ ஒமேகா டி வேல்யூ தான் வந்து என்னது, π/2. π/2னா என்ன வரும், sin 90 1. அப்போ சைனோட வேல்யூ 1னாலே அப்போ இஎம்எஃப் என்னவா இருக்கணும், மேக்ஸிமம். இஎம்ன்றதே இந்த எம்ன்ற டேர்மே மேக்ஸிமம் தானே, ஸோ அது மேக்ஸிமமாக தான் இருக்கும் அப்படின்னு அழகாக சொல்லிடலாம். சரி, இப்போ அடுத்து ஓகே, அது வந்து இப்போ 90 டிகிரி ரொட்டேட் ஆச்சுல்ல, இந்த 90 டிகிரி வந்து இப்போ அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னா 180 டிகிரியாக மாறப்போகுது. ஸோ ஃபார் த ரொட்டேஷன் ஆஃப் 180 டிகிரி ஃப்ரம் த இனிஷியல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி வெக்டார் வந்து இஃப் இட் இஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட்னா இந்த வாட்டி அது எப்படி மாறிடுச்சு, கம்ப்ளீட்டாக டுவர்ட்ஸ் ரைட்டாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ 180 டிகிரி அப்படியே ரொட்டேட் பண்ணியிருக்கு. அப்போது இந்த இடத்துல அகெயின் ஃபீல்டு இஸ் பர்பண்டிகுலர் டு PQRS அண்ட் த இன்டியூஸ்ட் EMF மறுபடியும் என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். இப்போ அந்த பிளேனுக்குள்ளே புகுந்து வரதுனால மறுபடியும் வந்து இங்கே என்ன ஆகிடுது, அகெயின் ஒமேகா டியோட வேல்யூ வந்து 0 இல்லை இந்த வாட்டி பை, ஆனால் ஸ்டில் சைன் பை. ஓகே, சைன் பையுடைய வேல்யூ அகெயின் என்னது 0 தான். ஸோ அதனால் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக என்னவாயிடுச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து இன்னொரு 90 டிகிரி சுற்றி விடுவோம். 180 கூட என்ன செய்ய போகிறோம், இன்னொரு 90 டிகிரி. அப்போ இப்படி இருந்தது இப்படி டவுன்வோர்டாக ஆயிடுச்சு பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, டவுன்வோர்டாக இருக்குது. அப்போ டோட்டல் ஆங்கிள் 180 கூட இன்னொரு 90 சேர்த்தா 270. ஸோ 270 இருக்கும்போது இங்கே இன்டியூஸ்ட் EMF வந்து மேக்ஸிமமாக தான் இருக்கும். 270க்கு எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக தான் இருக்கும், ஆனால் ரிவர்ஸ்டாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் டைம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்வர்டாக இருந்தப்போ உங்களுக்கு என்னாச்சு, ஒமேகா டி ஈக்குவல் டு π/t மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சது. அதே மாதிரி 3π/2 270 டிகிரிலையும் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும், ஆனால் அது ஆப்போசிட் டைரக்ஷனில் ரிவர்ஸாக இருக்கும். ஸோ தஸ் த கரண்ட் ஃப்ளோஸ் அலாங் SRQP. இந்த இடத்துல வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதான், SRQP. முதல்ல வந்து PQRSன்னு ஃப்ளோ ஆச்சு இல்லை, இது அப்படியே இப்போ ரிவர்ஸில் போகுது. PQRSக்கு அப்படியே ரிவர்ஸில் போட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் முடிஞ்சிடும். சரியா, ஸோ கடைசியாக ஒரு வழியாக அது 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி முடிச்சிடுதுன்னு வச்சுப்போம். இனிஷியலாக எந்த டைரக்ஷனில் இருந்ததோ அதே டைரக்ஷனில் 360 டிகிரிக்கு வந்துடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். அப்போது த இன்டியூஸ்டு EMF பிகம்ஸ் 0 அண்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை த பாயிண்ட் D. அதை Dன்ற பாயிண்டால் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் த கிராஃப் இட் இஸ் கிளியர் தட் த EMF இன்டியூஸ்ட் இன் PQRS இஸ் அல்டர்னேட்டிங் இன் நேச்சர். அப்போ இது வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது, அல்டர்னேட் ஆகிட்டே இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. தேர்ஃபோர் த ஃபீல்ட் மேக்னெட் கம்ப்ளீட்ஸ் ஒன் ரொட்டேஷன். அதனால் இன்டியூஸ்ட் EMF இன் PQRS ஃபினிஷஸ் ஒன் சைக்கிள். ஸோ அது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு நம்ம சொல்லிடலாம், ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை வந்து முடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது சிங்கிள் ஃபேஸ் AC ஜென்ரேட்டருடைய அந்த மெயின் தியரி பார்ட். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற பார்ட். ஓகேவா, ஸோ அதை முடிச்சுட்டு இந்த டயக்ராமும் கிராஃபு இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அழகாக 2-3 வாட்டி வரைஞ்சி பார்த்துட்டு எக்ஸாமில் போய் வரைஞ்சிருங்க. அப்படியே அழகாக கூலாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, கரெக்ட் சார், கண்டென்ட் சொல்லுங்கள். ட்ராகன், ஓகே, எஸ். ரோஹித் நாட், குட் ஈவினிங் சார், தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த 12th and 11th ஃப்ரம் தோஸ் ஓவர் ஆல் ரைட்டிங் போர்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ரோஹித். ஓகே, அண்ட் விக்கி பாலா, இதுதான் லைன் பை லைன் சொல்லாமல் கண்டென்ட்டை சிம்பிளாக சொல்லுங்கள். ஓகே, ஐ தாட் மேபி லைன் பை லைன் உங்களுக்கு சொல்லும்போது ஐ தாட் இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். வாசன்ட் இட் ஆக்சுவலியா? கண்டென்ட் மட்டும் சொல்கிறதுனா எனக்கு வேலை மிச்சமாச்சே, டக்குன்னு முடிச்சிடலாமே. ஓகே, அப்போ இங்கே கண்டென்ட் மட்டும் சொல்கிற பாருங்கள் எவ்வளோ வேகமாக முடியுது அப்படின்ட்டு. ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் என்னென்னலாம் இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 காயில்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைமரி. சரியா, இங்கே வந்து 2 காயில்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி. நம்ம இங்கே புக்கில் கொடுத்துருக்க டயக்ராமே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ப்ரைமரியில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரியும் செகண்டரியில் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ப்ரைமரி தான் வந்து இன்புட் சோர்ஸ். ஓகே, இன்புட் வோல்டேஜ் அண்ட் இன்புட் கரண்ட் ரெண்டுமே இது வழியாக தான் போகும். வேறு செகண்டரி வழியாக தான் வில் கெட் த அவுட்புட் இல்லையா. ஸோ இதில் இருக்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எல்லாம் NP NS அப்படின்னு சொல்லி ப்ரைமரினா NP, செகண்டரினா NS அப்படின்னு எடுத்துப்போம். கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் அதே சினாரியோ தான். இப்போ என்ன விஷயம், இது வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல்னா இங்கே என்ன நடக்கும், ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ இந்த காயிலில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால் ஏற்படுற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பக்கத்தில் இருக்க செகண்டரி காயிலில் பாதிக்கும். அப்படி பாதிக்கும் போது செகண்டரி காயிலில் என்ன ஆகுது அப்படின்னா அகெயின் ஓகே இந்த செகண்டரி காயிலில் ஒரு EMF இன்டியூஸ் ஆகுது. அந்த EMF ஓகே
இதில் விச் இன்டர்ன் ஒரு கரண்ட்டை இன்டியூஸ் பண்ணும் அண்ட் அந்த கரண்ட் வந்து இன்டர்ன் என்ன பண்ணும் அப்படின்னா அகெயின் இதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்டியூஸ் பண்ணும். ஸோ இங்கே நமக்கு ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது ஒரு சைக்கிளாக. இதில் இப்படி தான் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு இஎம்எஃப் டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணுவோம்னா ப்ரைமரியில். அப்போ ப்ரைமரியில் தான் இஎம்எஃப் டெவலப் ஆகணும். ஸோ மைனஸ் என்பி டி5பி டிவைடட் டிடி. ஓகே, ஏன் மைனஸ் சைன் போடுறோம்? ஏன்னா எப்பயுமே இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து அதோட காசு அப்போஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்றதுனால. இப்போ இந்த இஎம்எஃப் தான் இந்த சர்க்யூட்டோடைய பேக் அண்ட் வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் பிரைமரி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? அதே ஃபார்மில் மைனஸ் என்பி டி5பி டிவைடட் பை டிடின்னு சொல்லி வோல்டேஜ் அக்ராஸ் பிரைமரின்னு மட்டும் எடுத்து எழுதுருங்க. சரி, அடுத்து வந்து செகண்டரி இஎம்எஃப்க்கு வந்துடும். இப்போ இந்த இடத்துல இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் செகண்டரியில் திரும்ப இன்னொரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அப்போ அந்த செகண்டரிக்கு அதே ஃபார்மில், ஆனால் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பிரைமரியை தூக்கிட்டு செகண்டரி என்எஸ்ன்னு போடணும். அண்ட் அதே சினரியோ தான் கீழையும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கரெக்டாக எழுதிட்டிங்கனாலே அடுத்தடுத்து எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக டிரைவ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இந்த ரிலேஷன், ஓகே, ஐ வில் ஜஸ்ட் டேக் இட் திஸ் ஒன் as 1, this one as 2. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ விஎஸ் டிவைட் பை விபி இஸ் ஈக்குவல் டு என்எஸ் டிவைட் பை என்பி. ஸோ இது வந்து என்ன வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கேன்ற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இந்த கேன்ற வேல்யூ தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் ப்ராப்ளம்ஸ்லாம் கூட ரொம்ப முக்கியம்னு சொல்லி இந்த வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. ஓகே, ஸோ அதை அழகாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெர்ஃபெக்டான டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பெர்ஃபெக்டான டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரில் இன்புட்டும் அவுட்புட்டும் வந்து பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்போ பவருடைய ஃபார்முலா என்ன? விபிஐபி. ஓகே, அதாவது வி இன்ட்டு ஐ, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். ஓகே, இது ரெண்டுமே வந்து பிரைமரி எண்ட்லையும் சரி செகண்டரி எண்ட்லையும் சரி ஈக்குவலாக இருக்கணும் சரியா. ஸோ விபிஐபி இஸ் ஈக்குவல் டு விஎஸ்ஐஎஸ். ஸோ அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இதையும் அந்த ரேஷியோ டேர்ம்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். எப்படி? இப்போ இந்த இடத்துல விபிஐபி இருக்குது, இந்த இடத்துல விஎஸ்ஐஎஸ் இருக்குது அப்படின்னா விபி டிவைடட் பை விஎஸ் அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? ஐபி டிவைடட் பை ஐஎஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ வந்து ஓ மை காட், இல்லை, நம்ம வந்து விபி டிவைடட் பை விஎஸ்ன்னு எழுத வேண்டாம், விஎஸ் டிவைடட் பை விபி அப்படின்னு எழுதும். அப்படி எழுதும்போது நமக்கு இங்கே இந்த வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ கூட மேட்ச் ஆகும். ஸோ விஎஸ் டிவைடட் பை விபி அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா ஐபி டிவைடட் பை ஐஎஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். சரி, இப்படி எழுதினோடனே நம்ம இதில் முக்கியமாக என்ன கவனிக்கிறோம்? அப்போ இது ரெண்டும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. கரண்ட்டும் சரி வோல்டேஜும் சரி இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ இது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கூட எப்படி இருக்கணும்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கூட இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஐபி டிவைடட் பை ஐஎஸ் இது மட்டும் எப்படி இருக்கும்? போத் வோல்டேஜ் ஆஸ் வெல் அஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இது ரெண்டுத்துக்குமே வந்து இட் வில் பி இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் சரியா. இப்போ இந்த வேல்யூ வச்சு இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் ரெண்டுத்துக்குமே வந்து கண்டிஷன் எடுத்து எழுதிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து செகண்டரியில் இருக்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது பொதுவாக என்னவா இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் அதே நேரத்தில் வந்து வோல்டேஜ் அக்ராஸ் செகண்டரி வோல்டேஜும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈச் அதர். அப்போ செகண்டரியில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகம் அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் செகண்டரியும் எப்படி இருக்கணும்? அதிகமாக தான் இருக்கணும் பிரைமரியை விட. ஓகே, அப்போது கரண்ட் எப்படி இருக்கணும்? கரண்ட் வந்து செகண்டரியில் கம்மியாக இருக்கணும் பிரைமரியை விட இல்லையா. ஸோ அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். இதில் அவுட்புட் வோல்டேஜ் அதிகம்னா அப்போது அவுட்புட் கரண்ட் வந்து என்னவாக இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். ஸோ இங்கே வந்து கேவுடைய வேல்யூ வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் டர்ன் செகண்டரியில் அதிகமாக இருந்தால் கேவுடைய வேல்யூ எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும், 1 விட அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து என்னது? ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது வந்து என்ன பண்ணும்? வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணால் அப்போ கரஸ்பாண்டிங் கரண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணும். சரி, அடுத்து வந்து இப்போ இந்த சினாரியோவுக்கு வந்துடுவோம். இங்கே வந்து ஸ்டெப் டவுன். ஸோ ஸ்டெப் டவுனில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்கணும்? பிரைமரியில் அதிகமாக இருக்கணும். ஸோ பிரைமரியில் அதிகமாக இருந்தால் கேவுடைய வேல்யூ இட் வில் பி லெஸ் தேன் 1. அப்போது பிரைமரியில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகம் அப்படின்னா வோல்டேஜும் பிரைமரியில் தான் அதிகமாக இருக்கும். விச் மீன்ஸ் கரண்ட் எங்கே அதிகமாக இருக்கும்? செகண்டரியில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான வோல்டேஜ் ஆனால் அவுட்புட் கரண்ட் வந்து எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? வோல்டேஜை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சரியா. ஸோ அடுத்து ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ரெசிஸ்டர் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் இன் சீரீஸ். ஓகே, ஸோ ஆர்எல்சி சீரீஸ் சர்க்யூட். அப்பா கே 777 ரொம்ப நேரமாக அதான் கேட்டுட்டு இருந்திருக்காரு போல். ஸோ ரைட்டாக நான் வந்தாச்சு இல்லையா. யா, ஸோ இது ஃபுல்லாக எழுதணுமா சார்? அர்ச்சனா வந்து லைக் நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்குறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்னால் நான் இங்கே ஆக்சுவலாக நிறைய தேரி பார்த்து கட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் இது ஃபுல்லாக எழுதணுமா அப்படின்னா 1-2 பாயிண்ட்ஸை யூ கேன் கட் ஷார்ட் பண்ணி எழுதலாம் சரியா. பட் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இன்னும் கொஞ்சம் கூட தியரி ஆட் பண்ணியே எழுதலாம். ஓகே,
சரி, ஸோ ஒரு ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் இன் சீரிஸ், அதாவது ஒரு சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, ஒரு இண்டக்டர் எல் இருக்குது அண்ட் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. இது எல்லாமே முக்கியமாக சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஏன் இது திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏன்னா சீரீஸில் எல்லாத்துலேயுமே வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா வேறு வேறையாக இருக்கும். விஆர், விஎல், விசின்னு ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு வோல்டேஜ். இப்போ இதை நம்ம ஒரு ஏசி சோர்ஸில் கனெக்ட் பண்ணதுனால இங்கே இருக்க வோல்டேஜ் நம்ம எப்படி எழுத போகிறோம்னா விஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லி ஒரு சைனசாய்டல் வேவ் ஃபார்மில் தான் எழுத போகிறோம். சரி, இப்போ இந்த ஏசி சோர்ஸில் இருந்து ஐன்னு ஒரு கரண்ட் வந்து இதில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். அப்போது நம்ம வந்து வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸை என்னென்னு எடுத்துக்கிறோம், விஆர். வோல்டேஜ் அக்ராஸ் வந்து இண்டக்டன்ஸை என்னென்னு எடுத்துக்கிறோம், விஎல். அண்ட் இங்கே வந்து கரண்ட் வந்து என்ன ஆகும், லீட்ஸ் ஐ பை வோல்டேஜ் வந்து கரண்ட்டை லீடு பண்ணும். ஓகே, பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட்டில் அது ஐ திங்க் வந்து இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போது நானே அதில் ஏதோ வளர்ட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அதை இப்போ தெளிவாக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா ஒரு பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணும், வோல்டேஜ் இந்த விஎல் வந்து கரண்ட்டை லீட் பண்ணும். எவ்வளோ லீட் பண்ணும், π/2 லீட் பண்ணும். சரி, இதுவே வந்து லைக் இஃப் இட் இஸ் அ கெப்பாசிட்டிவ் சர்க்யூட். ஓகே, அப்போ கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்னா அங்கே இருக்கிற வோல்டேஜை விசி அப்படின்னு எடுத்துப்போம். இந்த விசி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட்டுக்கு பின்னாடி லேக் ஆகும். விச் மீன்ஸ் இங்கே தான் கரண்ட் வந்து என்ன பண்ணுது, லீட் ஆகுது. சரி, எவ்வளோ லீட் ஆகுது கரண்ட் இந்த இடத்துல, இல்லை வோல்டேஜ் எவ்வளோ லேக் ஆகுது கெப்பாசிட்டன்ஸில், π/2 லேக் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஃபைன். அடுத்து ஒரு சில சின்ன சின்ன விஷயம் இந்த ஃபேஸர் டயக்ராமில் இருந்து என்னென்ன சின்ன சின்ன விஷயம் அப்படின்னா இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு அதை வேக வேகமாக சொல்லிடுறேன். சரியா, டயக்ராம் வச்சே சொல்லிடலாம், ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. ஃபர்ஸ்ட் திங், ஓகே, இந்த வோல்டேஜ் அக்ராஸ் விஆர் இருக்கு இல்லையா, அது எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அதேமாதிரி கரண்ட் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த ஃபேஸர் டயக்ராமில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கரண்ட் வந்து இட் இஸ் ஆக்டிங் அலாங் ஓ. ஓகே, ஓல இருந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் ஆக்டிங் அலாங் ஐ வரைக்கும் அப்படியே இட் இஸ் ட்ராவலிங். சரி, இதே வந்து வோல்டேஜ் அக்ராஸ் விஆர் எப்படி இருக்கு, இட் இஸ் ட்ராவலிங் அக்ராஸ் ஓஏ. இந்த ஓஏ வெக்டார்ன்ற லைன் தான் வந்து நமக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வோல்டேஜ் அக்ராஸ் விஆரை ரெப்ரசென்ட் பண்ணுது. சரி, வோல்டேஜ் அக்ராஸ் வந்து விஎல் இண்டக்டன்ஸை எது ரெப்ரசென்ட் பண்ணுது, ஓல இருந்து பி வரைக்கும் இருக்க லைனு. சரி, வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டன்ஸை ஓல இருந்து சி வரைக்கும். சரி, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ரிசல்டண்ட்டாக ஒரு பொட்டன்ஷியல் டெவலப் ஆகுது இல்லை, அதை யார் ரெப்ரசென்ட் பண்ணுறா, ஓல இருந்து இ வரைக்கும் இருக்க லைன். இங்கே ஒரு வோல்டேஜ் போட்டிருக்காங்க பாரு, இதுதான் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. ரைட், இப்போது நீங்கள் இன்னொரு விஷயம் இந்த ஃபேஸர் டயக்ராமில் முக்கியமாக என்ன கவனிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா விசியும் விஎல்லும் தேர் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க, 180 டிகிரி கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்காங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதை ஓடி, விஎல்லேருந்து விஎல் மைனஸ் விசி. ஸோ அதனால் அதை வந்து ஓடி, ஓலேருந்து டி வரைக்கும் இருக்க வெக்டார் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா, ரைட். இப்போது அந்த ட்ரையாங்கல் பார்த்துக்கு நான் கடைசியாகவே வரேன், இப்போ வேண்டாம். சரி, ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் தான் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஃபேஸர் டயக்ராம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா த கரண்ட் இஸ் ரெப்ரசென்டட் பை த ஃபேஸர் ஓஐ வெக்டார். ஓஐ வெக்டார் தான் கரண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்து விஆர் வந்து என்ன பண்ணுது, ஓஏ வெக்டார். விஎல்ல வந்து ஓபி வெக்டார். விசியை வந்து ஓசி வெக்டார் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இவங்களோட லென்த் எல்லாம் நான் என்னென்னு எழுதலாம், ஓஐயை வந்து ஐ கேன் ஜஸ்ட் ரைட் இட் அஸ் ஐஎம். ஓகே, ஐஎம் உடைய இடத்துல வந்து ஓஐ, இல்லை ஓஐயோட இடத்துல ஐஎம். சரி, ஓல இருந்து ஏ வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஐஎம் இன்டூ ஆர். ஓபியை வந்து ஐஎம் இன்டூ எக்ஸ் அண்ட் ஓசியை வந்து ஐஎம் இன்டூ எக்ஸ்சி. ஓகே, எக்ஸ்எல் எக்ஸ்சி. எக்ஸ்எல் எக்ஸினா என்னது, எக்ஸ்எல் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், எக்ஸி வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இல்லையா. சரி, இப்போ ஃபைனலாக ஓகே, த கெப்பாசிட்டர் இஸ் எய்தர் எஃபெக்டிவ்லி இண்டக்டிவ் ஆர் கெப்பாசிட்டிவ் ஆர் ரெசிஸ்டிவ். ஆனால் அந்த அது எஃபெக்டிவ்லி கெப்பாசிட்டிவா இண்டக்டிவா ரெசிஸ்டிவான்றதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஒன்று விஎல் இல்லை விசி. இது ரெண்டுத்தில் இருக்க வேல்யூஸ், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸை தான் வந்து அது டிபெண்ட் பண்ணியிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் விஎல் உடைய வேல்யூ வந்து விசியோடைய வேல்யூவோட அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்போது ஓகே, இந்த சர்க்யூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இண்டக்டிவ் சர்க்யூட்டாக இருக்கும். இதில் இண்டக்டர் தான் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். சரியா, so the net voltage drop across LC combination is VL minus VC which is represented by the phasor OD அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். ஓகே, இப்போ நம்ம கால்குலேஷன் பார்ட்டுக்கு வந்துடும். சரியா, இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா parallelogram law-வை யூஸ் பண்ண போகிறோம். சரியா, we are going to use a parallelogram law. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் விஎல்லுக்கும் விசிக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸாக வந்து we wrote it as VL minus VC அண்ட் இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம், ஓலேருந்து டி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், ஓகே சாரி, ஓலேருந்து இ வந்து வி. ஓகே, கரெக்டாக தான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓஇ கிவ்ஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் த வி. ஓகே, விஆர் வேல்யூ கொடுக்குது அண்ட் விஎல் மைனஸ் விசி அண்ட் இட்ஸ் லென்த் ஓஇ இஸ் ஈக்குவல் டு விஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓஇ உடைய வேல்யூ வந்து என்னவா,
விஆருக்கும் விஎல் மைனஸ் விசிக்கும் நடுவில் இருக்க ரிசல்டன்ட்டு. சரியா, இங்கே வந்து ரெண்டு இருக்கு இல்லையா, ஒன்று ரெசிஸ்டன்ஸும் இன்னொன்று கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸால் ஃபார்ம் ஆகிற வேல்யூ விஎல் மைனஸ் விசி. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ரிசல்டன்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ பேரலோகிராம் லா என்னது? பேரலோகிராம் லால வந்து நம்ம விஎம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு விஆர் ஸ்கொயர். இன்னொரு டேர்ம் வந்து என்ன அப்படின்னா விஎல் மைனஸ் விசி. அதாவது ஓலிருந்து டி வரைக்கும் இருக்க இந்த வெக்டாருடைய வேல்யூ வந்து விஎல் மைனஸ் விசி. அதனால் அது விஎல் மைனஸ் விசி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறது நீங்கள் டேரெக்டாக வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இப்போ விஆர்னா என்ன பண்ணுவீங்க? ஐஎம் இன்ட்டு ஆர். சரி, விஎல்னா ஐஎம் இன்ட்டு எக்ஸ்எல். அண்டு இங்கே வந்து என்ன செய்ய போகிறோம்? விசினா ஐஎம் இன்ட்டு எக்ஸி. ஸோ இந்த மாதிரி எல்லா வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயம் பண்ணிடலாம். இங்கே இருந்த ஸ்கொயரை நம்ம இந்த பக்கம், ஓகே, இங்கே இருந்த ஸ்கொயரை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம். அதனால் ரூட் வந்தது. இப்போ ரூட் வந்ததா? சரி, இங்கேயும் ஐஎம் ஸ்கொயர் இருக்குது, ஐஎம் ஸ்கொயர் இருக்குது, ஐஎம் ஸ்கொயர் இருக்குது. எல்லாத்துலேயும் ஐஎம் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா ஐஎம் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுப்போம். ஸோ ஐஎம் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது ஜஸ்ட் ஐஎம்னு ஆகிடும். ஸோ இப்போ ஓகே, இந்த ஐஎம் உடைய வேல்யூ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா விஎம், ஓகே, விஎம் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அண்ட் இந்த ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி இருக்கு இல்லையா, இதை தான் வந்து நம்ம என்னென்னு எழுத போகிறோம் அப்படின்னா இசட் அப்படின்னா impedance அப்படின்னு எழுத போகிறோம். ஓகே, இதுதான் வந்து இங்கே என்னது? impedance. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு வந்து ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதிட்டு அடுத்து நம்ம இங்கே இந்த ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவுக்கு வந்துடலாம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த பேரலோகிராம்லாம் இல்லை ட்ரையாங்கிளில் பார்க்கும்போது இந்த ஃபேஸ் ஆங்கிள் 5 இருக்கு இல்லையா, இந்த ஃபேஸ் ஆங்கிள் 5க்கு ஆப்போசிட் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி இருக்கும், இல்லை விஎல் மைனஸ் விசி இருக்கும். வேறஸ் அட்ஜசன்ட் சைடில் என்ன இருக்கும்னா விஆர் அண்ட் ஆர். அப்போ இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்? tan 5 ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ tan 5 அப்போ ஆப்போசிட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎல் மைனஸ் விசி. அட்ஜசண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஆர். ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது டயக்ராம்லேயும் வந்து எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஆப்போசிட்டாக இருக்குது, அட்ஜசண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ இதை வச்சு நீங்கள் அழகாக இந்த ஃபார்முலா வச்சு என்ன பண்ணிடலாம்? ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஐ திங்க் ஆர்எல்சி சீரீஸ் சர்க்யூட்டோ ஓரளவுக்கு நமக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு புரியுது. ஓகே, ஃபைன். இப்போ இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சார். லீட் அண்ட் லேக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, ஷுவர். அடுத்து ஃபார் பயோ ஸ்டூடெண்ட்ஸ் வி ஹவ் ஒன்லி ஜஸ்ட் 2 days ஃபார் கெமிஸ்ட்ரி. ஹவு டு வி ஹேவ் சேவ் அவர் டைம் ஃபார் ப்ராப்ளம் சார்? திஸ் இஸ் சேலஞ்சிங். கவலைப்படாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் போடுவோம். ஓகே, ஸோ வி கேன் மேனேஜ். சரியா? அண்ட் பட் போடுவோம் இல்லை, ஆக்சுவலாக போடுவோம், உங்களுக்கு ஷெடியூலே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை. பட் வி ஹாவ் ப்ரீ பிளான் ப்ரோ. ஓகே ஷிவ். ஓகே, அது உங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தோட ஆரம்பிச்சிச்சு. ஆர்எல்சி டயக்ராம் 45 டிகிரி சாஞ்சி இருக்குல்ல சார், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்க முடியுமா? ஆர்எல்சி சீரீஸ் டயக்ராமில் 45 டிகிரி சாஞ்சி இருக்கா? இல்லை, நீங்கள் நேரெல்லாம் வரைய வேண்டாம், அப்படியே வரைங்க. அது 45 டிகிரிலாம் சாஞ்சி இல்லை. ப்ளீஸ் டீச் ப்ரொடக்ஷன் ஆஃப் இண்டியூஸ்ட் EMF பை சேஞ்சிங் த ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில். அர்ஷிவ், நம்ம இந்த கொஸ்டின் வந்து நேற்று தான் கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஐ திங்க் ஸோ. அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து அந்த லிங்க்கை நான் அனுப்பிடுறேன். இதில் வந்து நான் ஆட் பண்ணல, அதான் விஷயம். ஓகேவா? ஸோ ஐ ஹேவன்ட் ஆடட் இட். லீட் அண்ட் லேக் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, ஐ எம் கம்மிங் ஃபார் இட். அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லீட் அண்ட் லேக் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது சின்ன விஷயம் தான். ஓகே, ஸோ டு யூ ப்ளீஸ் போஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இன் வாட்ஸ்அப் குரூப் சார்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணுமா உங்களுக்கு? ஓகே, ஐ வில் ட்ரை டு போஸ்ட் இட். ஓகே, சேதுராமலிங்கம் வந்து சார் இதில் ஸ்பெஷல் கேசஸ் நீங்கள் அழகாக போட்ட முடியாதா? நான் வேறு அதை ஆட் பண்ண மாட்டேன். அது ஈஸி தானே. ஸ்பெஷல் கேசஸ் வந்து அந்த 5 உடைய வேல்யூ வந்து எப்போ ஃபேஸில் இருக்கோ எப்போ அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கோ இல்லையா, அது மட்டும் போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே சார், டீச் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, சரி, ஐ வில் see it. ஓகேப்பா ஹர்ஷிவ், தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ சார். ப்ளீஸ் டீச் டு ஃபைண்ட் த tan வேல்யூஸ் இன் லாக் சார். இதோ வந்துட்டுப்பா, 5:30 சொன்னேன், இதோ ஒரு 5:15 ஆயிடுச்சு. இதோ வந்துச்சு, அப்புறம் டெப்த்துக்கு வந்துச்சு அப்புறம்னு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வருவோம். ஓகே, ஐ திங்க் எப்படி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் நான் மாட்டினா கூட என்னை வச்சு செய்வீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, பார்த்துக்கலாம், எக்ஸாம் தானே முக்கியம். ஸோ அப்பேரண்ட் டெப்த். ஓகே, ஸோ இந்த அப்பேரண்ட் டெப்த் சினாரியோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். சரியா? எல்சி ஆசிலேஷனில் எனர்ஜி கன்சர்வேஷன். அஜய்குமார் அகெயின் ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து ஏற்கனவே நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஏற்கனவே வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இண்டக்ஷன் அண்ட் ஏசிலே வந்து ஒரு மேரத்தான் பண்ணிட்டோம். இது 2வது மேரத்தான். ஸோ அந்த முன்னாடி மேரத்தான் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் நிறையா டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண கொஸ்டினை இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டான்னு பார்க்குறேன். ஏன் அப்படின்னா தெரியாத இப்போ கற்றுக்கிட்டு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு ஒரு வாட்டி அழகாக போய் படிச்சிடலாம். சரியா?
ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் நமக்கு இருக்கிறது இன்னும் கரெக்டாக 1 day தான் இல்லையா? ஸோ இந்த 1 day கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்குன்னு ஒரு ரிவிஷன் டைம் இருக்குது. ஸோ அந்த ரிவிஷன் டைமை நான் வந்து எடுத்துக்க கூடாது இந்த நேரத்தில். ஓகே, தட் இஸ் த ரைட் திங் டு டூ. ஓகே, ஏன்னா முந்தா நேரத்தெல்லாம் நிறைய பேர் வி டிட் எக்ஸ்பெக்ட். அப்போ வந்து தேர் வாஸ் லெஸ் பீப்புள் ஆக்சுவலாக. ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், ஓகே, ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ஓகே, அது வந்து பட் வி ஹேவன்ட் ஆடட் இட் yet. அது ஆனால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அதை வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த கதைக்கு வருவோமே. ஓகே, அப்பேரண்ட் டெப்த் சினாரியோ வந்து என்னது? நீங்கள் தண்ணிக்கு மேலே இருந்து தண்ணிக்கு அடியில் ஒரு பொருளை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அது ஆக்சுவலாக இருக்கிற ஆழத்தோட இன்னும் கொஞ்சம் அதிக இன்னும் கொஞ்சம் மேலே. ஓகே, கம்மியான டெப்த்தில் இருக்கிற மாதிரி தெரியும், அது மேலே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா தண்ணிக்கு ரொம்ப அடியில் இருக்கும். ஸோ இந்த சினாரியோ தான் நம்ம வந்து அப்பேரண்ட் டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதனால எப்பயுமே நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் தான். எப்பெல்லாம் லைட் வந்து ஒரு டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு போதும், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்லேருந்து ஏருக்கு போதும், அப்போல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் மூவ் அவே ஃப்ரம் த நார்மலை விட்டு அது என்ன பண்ணும், எட்ட போகும். அதனால தான் நமக்கு இந்த எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம ரே ஆப்டிக்ஸுக்கே ஸ்பெஷலான ட்ரையாங்கிள்ஸை வச்சு எப்படி நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். இங்கே மொத்தத்தில் லைட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ராக்ட் ஆகுது. அப்போ ரிஃப்ராக்ட் ஆகுதுன்னா ஸ்னெல்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கணும். ஸோ n1 sin I, n2 sin R, ஸ்னெல்ஸ்லாம் எழுதியாச்சு. சரி, இப்போ அடுத்து அஃப்கோர்ஸ் ரே ஆப்டிக்ஸ்னாலே வந்து எழுதப்படாத விதி வந்து என்னது, ஆங்கிள்ஸ் ஆர் ஸ்மால். அப்போ ஆங்கிள்ஸ் ஆர் ஸ்மால்னால் வந்து என்ன செய்யணும், sin I tan Iக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு போடணும். ஸோ அதான் இவங்களாம் அடுத்து செய்கிறாங்க. ஸோ sin I tan Iக்கு ஈக்குவலாக இருக்குன்னா n1 tan I, n2 tan Iன்னு மாற்றி எழுதிக்கலாம். சரி, இப்போ DOB அண்ட் DIB இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸையும் எடுத்துப்போம். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், we will go for DOB. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் DOB இந்த ரீஜன். ஓகே, ஸோ இப்போ இந்த DOBயில் இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I இருக்குது இல்லையா? tan theta ஃபார்முலா இப்போ நம்ம பார்க்கறது ரைட். ஸோ tan theta ஃபார்முலாவில் இப்போது நம்ம என்ன செய்யணும், tan thetaனா ஆப்போசிட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஆப்போசிட்டாக என்ன இருக்குது அப்படின்னா பியிலிருந்து டி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் ஆப்போசிட்டாக இருக்குது, டிவைடட் பை அட்ஜசன்ட் போடணும். அப்போது ஓலேருந்து டி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் திஸ் ஒன் ஸ்மால் லெட்டர் டி. அப்போது tan theta is equal to BD divided by small letter d. சரியா, இங்கே tan thetaவுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கோங்க, இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ன்றதுனால I அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், அப்போ tan Iக்கு என்ன செய்கிறோம், DB divided by D நாட் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். சரியா, சரி, அடுத்து ஓகே டி நாட்னா டிலேருந்து ஓ வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ். லேட்டர் ஸ்டெப்பில் அதை வந்து டின்னு சப்ஸ்டிட் பண்ணிப்பாங்க. சரி, அடுத்து வந்து tan R, அதாவது இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு வரும். அந்த இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஒன், இந்த ஸ்மாலர் ஒன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் tan theta தான். அப்போ மறுபடியும் இங்கே tan theta போடும்போது ஆப்போசிட்டாக என்ன இருக்கும்னா பியிலேருந்து டி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான். ஆனால் இந்த வாட்டி என்ன செய்ய போகிறோம்னா அப்பேரண்ட் டெப்த் டி டேஷ் விச் இஸ் டியிலிருந்து ஐ இல்லை ஐயிலிருந்து டி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் டி டேஷ்னு அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, டிபி டிவைடட் பை டிஐ. ஓகே, இப்போது இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம், எடுத்துகிட்டு போய் இந்த ரிலேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ n1 இன்ட்டு டிபி டிவைடட் பை டி நாட், n2 இன்ட்டு டிபி டிவைடட் பை டிஐ. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் டிபி கேன்சல் ஆகிடும். ஸோ டிபி கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா மீதி ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸை எடுத்து எழுத வேண்டியதான். முக்கியமாக டி நாட் டிஐ வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ டி நாட்டுடைய வேல்யூ வந்து என்னது, டிஐயுடைய வேல்யூ வந்து என்னது, டி டேஷ். ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு டி டேஷ் டிவைடட் பை டி இஸ் ஈக்குவல் டு n2 டிவைடட் பை n1 அப்படின்னு we are substituting. ஓகே, ஸோ புக்லேயும் அதை சொல்லுவாங்க, டிஐ வந்து கேன்சல் ஆகிடும் அந்த டேர்ம்ஸ்லாம். நான் அப்படியே வாயால் சொல்கிறதுல அங்கே லைனாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அது ஒரு வாட்டி கவனிச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோம். நமக்கு வந்து என்ன தெரியணும், அப்பேரண்ட் டெப்த் தான் என்னன்னு தெரியணும், டி டேஷ் உடைய வேல்யூ என்னன்னு தெரியணும். விச் மீன்ஸ் டியை நம்ம இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துடுவோம். அப்போது டி இன்ட்டு n2 டிவைடட் பை n1 இல்லை n2 டிவைடட் பை n1 இன்ட்டு டி எப்படி இருந்தாலும் சரி. இதான் அப்பேரண்ட் டெப்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிளான ஃபார்முலா. ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ஆங்கிள் சின்னதாக இருக்குது, இது ரெண்டு வார்த்தையை வச்சுட்டு நீங்கள் ரே ஆப்டிக்ஸை சீக்கிரமாக முடிச்சிடலாம் இல்லையா? இது ஈஸி கொஸ்டின் தானே, ஒய். பட் இது வந்து ஆக்சுவலாக இட் வாஸ் டிமாண்டட் எஸ்டர்டே. ஓகே, ஸோ ஒரு இது சென்ட் பண்ணுங்கள் ஃபார் குவிக் ரிவிஷன். ஓகே சார், ஃபார்முலா பிடிஎஃப், ஆக்சுவலாக ஃபார்முலா பிடிஎஃப் இது வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணல இந்த சென்ஸ் அது வந்து ஹாஃப் பேக்டாக இருக்குது. சரியா, அண்ட் சின்ஸ் we are all continuously in live here, எங்களால் உட்காந்து கொஞ்சம் அது ரெடி பண்ண முடியல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் வந்து you have to search somewhere தான். ஓகேவா? So can you tell what questions you will teach in this video? Okay,
இட்ஸ் லைக் a கோல்ட் மைன் ஹர்ஷிவ் ஆக்சுவலாக. த திங் இஸ் நம்ம வந்து டிக் பண்ண இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஈவன் ஐ டோன்ட் நோ வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஏன்னா இப்போ இது ஒரு சைக்கிள், இந்த சைக்கிள் முடியும் போது டெஃபினட்டாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேர் டிமாண்ட் பண்ண போகிறீங்க. ஈவன் நீங்கள் கேட்ட கொஸ்டின் கூட வந்து இப்போ சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா டைம் கிடைக்குதுன்னா நான் ஒவ்வொரு கொஸ்டினாக என்னெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாத்தையும் ஐ வில் ட்ரை டு டீச். ஓகே, தட் இஸ் பிஃபோர் 6 PM ஆஃப்கோர்ஸ். இப்போது இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் ஆக்சுவலாக இதை நம்ம பார்த்துருந்தோம். இருந்தாலும் நிறைய பேர் வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் வந்து ப்ளஸ் ஐ காட் லாட் ஆஃப் மெசேஜஸ் ஆல்சோ. அதனால் இதையும் ஒரு வாட்டி குவிக்காக முடிச்சிருவோம், சரியா? ஸோ இப்போது யங்ஸ் டபுள் ஸ்லிட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அப்புறம் அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் ஒரு ஸ்லிட் இருக்குது இல்லையா? அந்த ஸ்லிட்டில் 2 கேப்ஸ் இருக்கும். இந்த கேப்ஸ் வழியாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரே ஒரு கோரண்ட் சோர்ஸ்லேருந்து 2 லைட் ரேஸை வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து பீன்ற பாயிண்டில் போய் படும்போது அங்கே வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரிஞ்சஸ்லாம் ஃபார்ம் ஆகும், ரைட்? இப்போது ஸ்க்ரீனில் இருந்து ஸ்லிட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் கேபிட்டல் லெட்டர் டி. அந்த ஸ்லிட்லேயே S1 S2க்கு நடுவில் இருக்க கேப் வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் லெட்டர் டி. சரி, இந்த 2 ஸ்லிட்டுக்கும் நடுவில் இருக்க பாயிண்ட் வந்து சென்டர் சீன்னு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து ஸ்க்ரீன் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் கேபிட்டல் லெட்டர் டிக்கு ஈக்குவலாக இருக்கணும். அடுத்து இந்த சியிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு லைன் அப்படியே பீக்கு வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இருக்க ஆங்கிள் தீட்டா. அடுத்து இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த 2 லைட்டுடைய டிஃப்ரென்ஸ். ஓகே, இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க பாத் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வெர்டிக்கல் லைனை நம்ம S1லேருந்து எம்ன்ற பாயிண்டில் ட்ரா பண்ணுறோம். ஆன் த லைன் S2Pன்ற லைன் மேலே ட்ரா பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து பேசிக்காக இவங்க சொல்ல போகிற ஸ்டோரி இல்லையா? ஸோ அந்த ஸ்டோரியும் ரொம்ப குவிக்காக பார்த்துடலாம். ஸோ என்ன நல்லா சொல்கிறாங்க, முதல்ல 2 லைட்டுக்கு நடுவில் ஒரு பாத் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது வந்து டெல்டா. ஸோ அந்த டெல்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா S2P மைனஸ் S1P உடைய வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். என்ன சார் சொல்கிறாங்க இங்கே அப்படின்னா S2லேருந்து P வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, S2லேருந்து P வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ், அதுலேருந்து நீங்கள் எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா S1லேருந்து P வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணணும். அப்படி S1லேருந்து P வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வேல்யூ கிடைக்கும். அது வந்து என்ன அப்படின்னா இந்த ரீஜன் பாத் டிஃப்ரென்ஸ், இந்த 2 லைட் ரேக்கும் நடுவில் இருக்க பாத் டிஃப்ரென்ஸான அந்த டெல்டா வேல்யூ கிடச்சிரும் அப்படின்றாங்க. ஸோ அதான் பேசிக் டீலிங். சரி, ஆஸ் அ பர்பண்டிகுலர் இஸ் ட்ராப்ட் ஃப்ரம் த பாயிண்ட் S1 டு த லைன் S2P அட் M டு ஃபைண்ட் த பாத் டிஃப்ரென்ஸ் மோர் ப்ரிசைஸ்லி. நம்ம வந்து என்ன செய்கிறோமா, ஒரு பர்பண்டிகுலர் லைன் வந்து போடுறோமா, S1லேருந்து Mக்கு S2P லைனை கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக அது எங்கே ட்ராப் ஆகுதுன்னா Mல ட்ராப் ஆகுது அப்படின்றாங்க. சரி, இப்போ இதை ட்ராப் பண்ணதுனால என்ன விஷயம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த டோட்டல் லைன் இருக்குல்ல, இந்த டோட்டல் லைனில் இருந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ரீஜனை மட்டும் மைனஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். க்ரீனாக இருக்கிற இந்த ரீஜனை மட்டும். ஏன்னா அப்படி மைனஸ் பண்ணி எடுத்துட்டா எனக்கு பாத் டிஃப்ரென்ஸ் டெல்டாவுடைய வேல்யூ கிடச்சிடும். அதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், S2Pலேருந்து MPயை மைனஸ் பண்ணுறோம். அப்படி மைனஸ் பண்ணும்போது நமக்கு S2M, அதாவது S2லேருந்து M வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும், சரியா? ஸோ இப்படி எடுத்து எழுதியாச்சா? ஓகே, இப்போது த லா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், சொல்லப்படாத எழுதப்படாத விதிகளுக்கு வரப்போகிறோம். ஸோ இப்போ த ஆங்குலர் பொசிஷன் ஓகே of the point P from C is என்னவா இருக்குது அப்படின்னா தீட்டாவாக இருக்குது. ஓகே, இங்கே இந்த ஆங்கிள்ஸ் வந்து என்னவா இருக்குது, தீட்டாவாக இருக்குது, PCO. ஓகே, இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் தீட்டா. அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா S2 S1 M, இந்த குட்டி ட்ரையாங்கிளோட ஆங்கிளும் வந்து என்னவா தான் இருக்குன்னா தீட்டாவாக தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஃப்ரம் ஜியாமெட்ரி த ஆங்கிள்ஸ் OCPயும் சரி S2 S1 Mமும் சரி ரெண்டுமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ OCP is equal to S2 S1 M, இது ரெண்டுமே தீட்டா அப்படின்னு எடுத்து எழுதிட்டு இப்போ நம்ம இந்த குட்டி ட்ரையாங்குலர் ரீஜன் இருக்குது பாருங்கள், இதை பாருங்கள். இந்த குட்டி ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஒரு விஷயம் கொண்டு வரப்போம். என்ன அப்படின்னா சைன் தீட்டாவுடைய ஃபார்முலா எழுதுவோம் இந்த ட்ரையாங்கிளுக்கு. சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது, பாத் டிஃப்ரென்ஸ் டெல்டா இருக்குது, டிவைடட் பை அடுத்து வந்து ஹைபோட்னஸாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஹைபோட்னஸாக ஸ்மால் லெட்டர் D இருக்குது, அப்போ டிவைடட் பை D. அப்போ இதுலேருந்து பாத் டிஃப்ரென்ஸை நம்ம என்னென்னு எழுதலாம், D sin தீட்டான்னு எழுதலாம். அவ்வளோதான் விஷயம். ஓகே, பாத் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு D sin தீட்டா. அப்படி தான் இந்த இடத்துலையும் வந்து ஃபார்முலாவை எடுத்து எழுதுறோம். எழுதிடுமா? சரி, இப்போ பாருங்கள், திரும்ப சொல்லப்படாத எழுதப்படாத விதி சைன் தீட்டா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு tan தீட்டா. அப்போ நம்ம ஜஸ்ட் தீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்படி தீட்டான்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா தென் tan தீட்டாவுடைய வேல்யூவை y/dன்னு எழுதலாம். சரி, இது எங்கன்னு சரி எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னா OCP ட்ரையாங்கிளுக்கு வந்துடும். சரியா? we are going to come to the triangle OCP. அந்த வருங்க, இந்த ட்ரையாங்கிள் இந்த க்ரீன் ரீஜன் கலர் அடிக்கிற மாதிரி இது குழந்தைங்க புக்கில்.
ஸோ இங்கே டீட்டா இருக்கா, அப்போ இந்த டீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது, மறுபடியும் சைன் டீட்டா ஃபார்முலா பாருங்கள், டேன் டீட்டா ஃபார்முலா பார்க்கலாம். ஓகே, இங்கே சைனு டேன் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். tan theta is equal to, இப்போ ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, y divided by adjacentல என்ன இருக்குது, adjacentனா ஓல இருந்து c வரைக்கும் இருக்க distance which is capital letter D. ஸோ அதனால capital letter D. அப்போ tan theta is equal to y by d. அடுத்து என்ன செய்வோம்னா theta is equal to y by dன்னு எடுத்துப்போம். அந்த tan theta வேல்யூ ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால thetaவோட வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு y by d. ஏன்னா இங்கே சொல்லிட்டாங்க பாருங்கள், tan thetaவை நீங்கள் ஜஸ்ட் thetaன்னு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன செய்கிறோம், இந்த sin theta இருக்கா, ஓகே, sin theta is equal to tan theta is equal to, ஸோ அந்த sin thetaவோட இடத்துல ஜஸ்ட் y by d மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா பாத் டிஃபரன்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். யங்ஸ் மாடல்ஸை வச்சு பாத் டிஃபரன்ஸை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான், சரியா? ஸோ ஹர்ஷ் வந்து என்னப்பா எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸாக கேட்குறீங்க அப்படின்றாரு. ஹர்ஷ் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்கள், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமா இல்லையான்னு பார்ப்போம். ஐ மீன் யூ ஆஸ்க் ஃபார் ஒன் கொஸ்டின், ஐ திங்க் அது வந்து நம்ம நேத்தான் டிஸ்கஸ் பண்ணுன்றதுனால நான் சொன்னேன். ஐ ஹேவ் டைம்னா கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஓகே, ஸோ கண்டிஷன் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்ச், ரைட்டா? இப்போ பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து என்ன கண்டிஷனில் ஃபார்ம் ஆகும்? கண்டிஷன் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து என்ன அப்படின்னா பாத் டிஃபரன்ஸ் n லாம்டாவாக இருக்கணும். இதே வந்து டார்க் ஃப்ரிஞ்ச் அப்படின்னா 2n-1 லாம்டா பை 2 இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்ச் இல்லை மேக்ஸிமம் கண்டிஷன் எடுத்துக்கிட்டு இதில் என்னுடைய வேல்யூ 0, 1, 2. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா dy டிவைடட் பை d ஈக்குவல் டு n லாம்டா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த dy டிவைடட் பை d தான் வந்து பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இப்போ தானே நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ அதிலிருந்து y-உடைய வேல்யூ வந்து n இன்ட்டு லாம்டா d டிவைடட் பை d அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ரைட்டா? அடுத்து அப்போது nth, ஓகே, அதாவது nth ஃப்ரிஞ்சு, அது வந்து டார்க் ஃப்ரிஞ்சாக இருக்கலாம் இல்லை பிரைட் ஃப்ரிஞ்சாக இருக்கலாம். ஐ மீன் இது பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு தான் இல்லையா? nth பிரைட் ஃப்ரிஞ்சை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n இன்ட்டு லாம்டா d டிவைடட் பை d அப்படின்னு எடுத்து எழுதலாம். இப்போ டார்க் ஃப்ரிஞ்சுக்கு வரும். ஸோ இப்போ டார்க் ஃப்ரிஞ்சு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான கண்டிஷன் 2n-1 லாம்டா டிவைடட் பை 2. இங்கே என்னுடைய வேல்யூ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது, 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா எப்பயுமே சென்டரில் பிரைட் ஃப்ரிஞ்சு தான் இருக்கும், அதனால தான் அங்கே 0 வராது, சரியா? அடுத்து ஓகே, dy divided by capital letter D 2n-1 lambda divided by 2 அப்படின்னு திரும்ப வந்து dy divided by d இங்கே ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது y is equal to 2n-1 divided by 2 lambda d divided by dன்னு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். அகைன் இதே ரிலேஷனில் அப்படியே n போட்டுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. அப்போ nth டார்க் ஃப்ரிஞ்ச், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு nth டார்க் ஃப்ரிஞ்ச் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதை இந்த ஃபார்மில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து பேண்ட்வித். ஸோ இந்த பேண்ட்வித் தான் வந்து இப்போ யாரும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எத்தனை வாட்டி பார்த்தாலும் புரியல அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ புரியுதான்னு செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, முதல்ல பேண்ட்வித் அப்படின்னா என்ன, ஒரு டார்க் ஃப்ரிஞ்சுக்கும் இன்னொரு டார்க் ஃப்ரிஞ்சுக்கும் இல்லை ஒரு பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் இன்னொரு பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். ஓகே, பேண்ட்வித் இஸ் டிஃபைன்ட் as a distance between two consecutive bright or dark fringes. ஸோ நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் n+1 அண்ட் nth கன்சிகேட்டிவ் பிரைட் ஃப்ரிஞ்சஸை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் எதுக்கும் நடுவில் n+1த்துக்கும் nthக்கும் நடுவில். அப்போ இங்கே வந்து நம்ம என்ன செய்யணும், ரொம்ப சிம்பிள். ஓகே, பீட்டா இஸ் ஈக்குவல் டு y n+1 மைனஸ் yn எழுதுறாங்கல்ல. இப்போ ஃபஸ்ட்டு ஒய்னா நீங்கள் என்ன ஃபார்மில் எழுதுவீங்களோ அதை மட்டும் யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சோம், n லாம்டா d டிவைடட் பை டின்னு தான் வந்து பிரைட் ஃப்ரிஞ்ச் கண்டிஷன் கண்டுபிடிச்சோம்ல. இப்போது ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த என்னோட இடத்துல வந்து n+1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். n+1 லாம்டா d டிவைடட் பை d, ஏன் இங்கே n+1 இருக்கிறதுனால மைனஸ். ஓகே, அடுத்து என்ன செய்யணும், n லாம்டா d டிவைடட் பை ஸ்மால் லெட்டர் d. இங்கே வெறும் n தான் இருக்கிறதுனால ஜஸ்ட் என்னோட விட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான். அந்த டேர்ம் என்ன இருக்கோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா, அடுத்து வந்து என்ன செய்யலாம், இதுலேருந்து காமனாக வெளியில் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ லாம்டா d டிவைடட் பை டியை காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ மீதி என்ன டேர்ம்ஸ் இருக்கும், n+1 மைனஸ் n இருக்கும். அப்போது n கேன்சல் ஆயிடுச்சுன்னா லாம்டா d டிவைடட் பை டி, அவ்வளோதான். ஸோ இது வந்து என்ன கண்டிஷன், லாம்டா d டிவைடட் பை டி அப்படின்றது இது வந்து இட் இஸ் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்ச். சரி, இப்போ இது அகைன் டார்க் ஃப்ரிஞ்சுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இதே கண்டிஷனை நம்ம டார்க் ஃப்ரிஞ்சுக்கு கண்டுபிடிச்சிடலாம், சரியா? ஓகே, ஐ வில் ஜஸ்ட் கம் பேக் டு யுவர் கமெண்ட்ஸ். ஐயோ, இது என்ன ஆட்டோமேட்டிக்காக மாறி போகுது? ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக மாறுது, இனிமே மாறாது. ஓகே, இப்போ பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு வரும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பிரைட் ஃப்ரிஞ்சுக்கான கண்டிஷன் வந்து என்னது, 2n-1 இல்லையா?
ஸோ இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த 2n மைனஸ் 1 டிவைடட் பை 2 லாம்டா டி டிவைடட் பை லாம்டா கேபிட்டல் லெட்டர் டி டிவைடட் பை ஸ்மால் லெட்டர் டி கண்டிஷன் இருக்கு இல்லையா, இந்த கண்டிஷன் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இங்கே yn ப்ளஸ் 1 மைனஸ் yn இப்படி எடுத்துப்போம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் yn ப்ளஸ் 1 அப்படின்னா தென் வி ஹாவ் டு சப்ஸ்டியூட் n ப்ளஸ் 1 ஹியர். ஸோ 2 இன்ட்டு ப்ராக்கெட்டில் n ப்ளஸ் 1 மைனஸ் 1. ஓகே, என்னோட இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், n ப்ளஸ் 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த இடத்துல. ஓகே, அப்புறம் இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது 2n மைனஸ் 1 டிவைடட் பை 2 லாம்டா டி டிவைடட் பை 2 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ இதுலேருந்து என்னென்ன டேர்ம்ஸ்லாம் காமனாக வெளியே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா லாம்டா டி டிவைடட் பை டி அண்ட் லாம்டா டி டிவைடட் பை டி. ஓகே, டி போட சொன்னால் 2 போட்டு வச்சுக்கிறேன் டி. ஓகே, இப்போ வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எதெல்லாம் சேமாக இருக்கோ அதெல்லாம் காமன்லாம் வெளியே எடுத்துடலாம். ஸோ லாம்டா கேபிட்டல் லெட்டர் டி டிவைடட் பை ஸ்மால் லெட்டர் டி 2 இது எல்லாமே காமனாக வெளியே வந்துடுச்சு. மீதி டேர்ம்ஸ் என்ன இருக்குது, மீதி டேர்ம்ஸ் வந்து என்ன இருக்குன்னா 2n ப்ளஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 2n ப்ளஸ் 1 இருக்கா. ஸோ 2n கேன்சல் ஆகிடும், 1 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி ஒரே ஒரு கல்ப்ரிட் 2 மட்டும்தான் இருக்கார், இங்கே ஒரு 2 இருக்கார். இப்போ இந்த ரெண்டு கல்ப்ரிட்டும் கேன்சல் ஆகிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு லாம்டா டி டிவைடட் பை டி தான் கிடைக்கும், பீட்டாவுடைய வேல்யூ. ஸோ அவ்வளோதான் அங்கே சொல்கிறாங்க. அப்போது அது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பிரைட் ஃப்ரிஞ்சாக இருக்கட்டும் இல்லை டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 டார்க் ஃப்ரிஞ்சாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து எப்படி இருக்குமா, சேமாக தான் இருக்கும். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து பேண்ட்வித் கிளியர் ஆகிடுச்சா. ஸோ பேண்ட்வித் வந்து யார் டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணது, பேண்ட்வித் மட்டும் தனியாக கொஸ்டினில் கேட்டால் எழுதணும், எதுலேருந்து எழுதணுமா. ஆக்சுவலாக இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் திங் வந்து எது கேட்டாலும் ஓகே, யங்ஸ் மாடலர்ஸ் கேட்குறாங்களா, இந்த டயக்ராமுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, பார்த்து டிஃப்ரென்ஸ் விட்ருங்க. டயக்ராமுடைய டிஸ்கிரிப்ஷன் 2 ஸ்லிட்டருக்கு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, 0.03 மில்லிமீட்டர் அந்த டிஸ்டன்ஸு அதெல்லாம். ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எழுதிடணும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதை எழுதிட்டு பார்த்து டிஃப்ரென்ஸ் மட்டும் இல்லை, அதை கேட்டு வந்து இவங்க கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் மினிமம் மட்டும் கேட்குறாங்களா. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதிட்டு கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் மினிமம் மட்டும், அண்ட் இல்லை அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸு அந்த செட்டப்லாம் எழுதிட்டு அப்புறமா ஈக்குவேஷன் ஃபார் பேண்ட்வித் அப்படி தான் எழுதணும். சரியா, 10th லெசனில் வந்து நிறைய பேருக்கு பயமாக இருக்கா, ஏன்னா நேற்று தானே நம்ம 10th லெசனே பார்த்தோம் இல்லையா. ஐ திங்க் அதில் நம்ம ஆம்ப்ளிஃபயரு நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவேன், ஸ்விட்ச்சு. ஓகே, ஸோ ஐ தாட் நீங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். 10th லெசன். ஸோ 10th லெசன் இஃப் யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட் அப்படின்னா நம்மளோட நேற்று வீடியோ கூட பாருங்கள். ஐ திங்க் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் தான். ஓகே, ஐ திங்க் இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாமா வேணாமா, ஏன்னா மெனி ஆஃப் யூ சேயிங் இட் இஸ் ஈஸி, எனக்கும் இது வந்து ஈஸி தான். ஸோ யாருக்கெல்லாம் இது டஃப்பாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதை நான் டக்குன்னு எடுத்துருவேன், இல்லைனா அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 10th தான் பயமாக இருக்குது, செமிகண்டக்டர் தான் எல்லாருக்கும் பயமாக இருக்குது. அது பார்க்க டைமே இல்லை சார். ஆமாம் சார், இட் இஸ் டிஃபிகல்ட். அர்ச்சனாக்கும் ஏதோ டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. இது வேண்டாம் இல்லையா, அதாவது ஐன்ஸ்டைன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் இட் இஸ் த ஈஸியஸ்ட் ரைட் தெரியும். சரி, அப்போ ஓகே, தென் வி வில் ஸ்கிப் த பீட் ஆன் திஸ் ஒன். ஓகே, வாட் அபவுட் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸில் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் எல்லாருக்கும் ஓகேவா, இல்லை இதில் ஏதாவது டஃப்பாக இருக்கா. KO777 ஃபியர் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் எனிமி ப்ரோ. ஓகே, இதுவும் வேணாம். ஆனால் ஜெய்வந்த் எடிட்ஸ் வந்து வேணும்னு கேட்டிருக்காரு. சார் இந்த கொஸ்டின் எது வரைக்கும் எழுதுனா போதும்னு சொன்னீங்கன்னா ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷனா, அது நீங்கள் நிறையாலாம் எழுத தேவையில்ல. ஃபர்ஸ்ட் சினாரியோவில் வந்து எப்படி வந்து எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆகி வெளியே வருது, அதுக்கு அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன, இந்த பேராகிராஃபு ப்ளஸ் இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். அண்ட் இந்த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சியை பற்றி மென்ஷன் பண்ணுறேங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் கண்டிஷனோட நிறுத்திக்கிட்டு இங்கே ஃபுல் கதையை எழுத வேண்டியதில்லை, ஜஸ்ட் ஓகே ஃபார் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜின்னு ஒரு கண்டிஷன் மாதிரி போட்டுட்டு இந்த ஃபார்மில் மட்டும் எழுதி இந்த ஃபார்முலாவை எழுதிருங்க. லைக் டோன்ட் ரைட் ஆல் த தியரி, ஜஸ்ட் ரைட் த கண்டிஷன்ஸ் அலோன். அப்படி மட்டும் எழுதிட்டு முடிச்சிருங்க. தட் இஸ் மோர் தேன் எனஃப். சரியா, ஸோ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமும் வேணாம். அப்புறம் ஏன் பண்ண இதெல்லாம் கேட்டிங்க, நான் வேறு உட்காந்து நைட்டெல்லாம் தூங்காமல் கொள்ளாமல் ஒட்டி எடுத்துன்னு வரேன் எல்லாத்தையும். சரி, பைண்டிங் எனர்ஜிக்காக tan வேல்யூ லாகில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி, இதோ வருகிறேன்.
கான்செப்சுவல் கொஸ்டினுக்கு எக்ஸாமில் ஓன் வேர்ட்ஸில் ஆன்சர் பண்ணலாமா? இட் டிபெண்ட்ஸ். ஓகே, கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கீவேர்ட்ஸ் இருக்கணும். அந்த கீவேர்ட்ஸ் கூட உங்கள் ஓன் வேர்ட்ஸை கலந்து எழுதுறீங்க அப்படின்னா மார்க் தருவாங்க. எஸ், இது ஓகே இல்லையா? ஸோ பைண்டிங் எனர்ஜிக்கு வந்து ஒரு சில பேர் வந்து இது ஆக்சுவலாக ஈஸி தான், இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்க வேணால் டக்குன்னு முடிச்சிடலாம், சரியா? ஸோ உங்களுக்கு பைண்டிங் எனர்ஜி அப்படின்னா நேற்றே நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா அந்த நியூக்ளியஸ்லேருந்து ஒரே ஒரு நியூக்ளியன், ஒரு நியூட்ரானோ இல்லை ப்ரோட்டானோ எதையோ நான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அப்போ அதுக்கு நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணுமோ அதுதான் பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த பெர் நியூக்ளியன், ஓகே, இங்கே டெஃபினேஷன் வந்து பாருங்கள், the average binding energy per nucleon is the energy required to separate a single nucleon from the particular nucleus. ஒரே ஒரு நியூக்ளியனை மட்டும் கைட்டி வெளியில் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற எனர்ஜி. ஸோ அந்த பைண்டிங் எனர்ஜி ஃபார்மில் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா Z into mh plus n into mn minus ma. அப்போல்லாம் இன்னும் சார் அதில் டக்கு நீங்கள் மட்டும் சொல்லினே போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு Z என்ன Z வந்து அட்டாமிக் நம்பர், சரி. mhன்றது என்னது? மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். n வந்து m வந்து அகைன் என்னது? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அண்ட் mnன்றது மாஸ் ஆஃப் அ சிங்கிள் நியூட்ரான் அண்ட் மைனஸ் ma, ஸோ மாஸ் ஆஃப் த ஹோல் ஆட்டம் இன்டூ c ஸ்கொயர் வெலாசிட்டி ஆஃப் லைட் டிவைடட் பை ஏன்றது அகெயின் இட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இந்த ஆட்டம். அப்படி எடுத்து எழுதிரும், சரியா? இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை எங்கே அப்படின்னா கிராஃபில் தான். ஒரே நிமிஷம் இருங்க. சஞ்சய் பிரசாத் தோ அப்படியே வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் டீச் பண்ணிடுறேன். ஓகே, சி லாகு அண்ட் சைன் டேபிளாக இருக்கட்டும், நேச்சுரல் சைன் டேபிள், டேன் டேபிள் எல்லாமே ஒரே மெத்தட் தான், சரியா? ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி இந்த கொஸ்டினை முடிச்சுட்டே நான் வந்து என்ன பண்ணுறேன், ஐ ஜஸ்ட் கோ பேக் அண்ட் அதை வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன், சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கிராஃப் தியரி, ஆமாம். இப்போ அந்த கிராஃபுக்கான தியரி மட்டும் நான் என்னென்னன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிராஃபை வந்து ரஃபாக நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் வரையணும். ஸோ அப்படி வரையும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா அயன் வரைக்கும் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி வரையணும். Fe அயன் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி, ஆனால் அதிலிருந்து அப்படியே கிராஜுவலாக கிராஃப் டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும். ஓகே, ஸோ அண்ட் இங்கே நம்ம யுரேனியம் வரைக்கும் கண்டிப்பாக மார்க் பண்ணியிருக்கணும். இதில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே ரைட்டு. இந்த கிராஃபில் என்ன சார் சொல்ல வராங்க? ஃபஸ்ட்டு இதை வந்து நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் ஏக்கும் அதே நேரத்தில் வந்து ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியானுக்கும் நடுவில் we are வந்து drawing it, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் த வேல்யூ ஆஃப் பைண்டிங் எனர்ஜி இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ரைசஸ் as the mass number increases. மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. எது வரைக்கும் அப்படின்னா 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஃபார் 56 அயன். ஓகே, 56 இருக்குது பாருங்கள் அயனுடைய வேல்யூ வரைக்கும் இது என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, சரியா? அண்ட் தென் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதுன்றாங்க. படம் பார்த்து கதை சொல்லுன்னு வாங்க தெரியுமா, அந்த மாதிரி இது பிக்சரை பார்த்துட்டு பிக்சரை மட்டும் வரைஞ்சிட்டு அதில் என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதுதான், சரியா? அடுத்து இப்போ இந்த ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இருக்கு இல்லையா, is about 8.5 mega electron volt for nuclei having mass number between A is equal to 40 and 120. ஸோ 40ல் ஆரம்பித்து 120 வரைக்கும் இருக்க இந்த ரீஜன் ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பைண்டிங் எனர்ஜி வந்து என்னவா இருக்குமா, வெறும் 8.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குமா. இந்த இடத்துல இருக்கிறவங்கலாம் முதல்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னா அது மாதிரி ஸ்டேபிளாக இருப்பாங்க. தே ஆர் வெரி வெரி ஸ்டேபிள் எலிமெண்ட்ஸாக இருப்பாங்க இந்த ரீஜனுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் கிராஃபில், சரியா? ஓகே, அடுத்து ஃபார் ஹையர் மாஸ் நம்பர்ஸ் த கர்வ் ரெடியூசஸ் ஸ்லோலி. இப்போ மாஸ் நம்பர் அதிகமாக இந்த கர்வ் அப்படியே என்ன ஆகிட்டே இருக்கும்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது டிக்ரீஸ் ஆகிறது ஒரு பாயிண்ட்டில் எந்த அளவுக்கு போய்டும்னா வெறும் 7.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அளவு வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிட்டு போகும். யாருக்கு? யுரேனியம். இப்போ இது டிக்ரீஸ் ஆகிறது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா இந்த ரீஜனில் இருக்கிறவங்கலாம் அன்ஸ்டேபிளாக இருக்காங்க, அதே நேரத்தில் ரேடியோ ஆக்டிவாக இருக்காங்க. ஈஸியாக வந்து இவங்கெல்லாம் என்ன ஆகிடுவாங்க, பிரேக் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த அன்ஸ்டேபிள் ரீஜன் வந்து நமக்கு என்ன சார் சொல்லுது அப்படின்னா ஒரு சின்ன விஷயம். இப்போ இந்த பைண்டிங் எனர்ஜி பற்றி நம்ம அந்த கர்வில் பார்த்தோம்ல, நம்ம வந்து இங்கே என்ன பண்ணலாம், ஒரு நியூக்ளியஸ் அதோட மாஸ் நம்பர் வந்து எப்படி இருக்குன்னா 28 விட கம்மியாக இருக்குது. ஓகே, அண்ட் இன்னொரு நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்குன்னா அதோட மாஸ் நம்பர் வந்து இட் இஸ் less than 56, சரியா? ஸோ 28 விட கம்மியான ஒரு நியூக்ளியஸ் அண்டு 56 விட கம்மியான மாஸ் நம்பர் இருக்க ஒரு நியூக்ளியஸ் ரெண்டுத்தையும் எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஃபியூஸ் பண்ண போகிறோம். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பைண்டிங் எனர்ஜி இருக்கும். B1 அண்ட்
B2 அப்படின்னு வச்சுப்போம் அந்த வேல்யூஸை. இப்போ இவங்களை ஃபியூஸ் பண்ணும்போது B1 ப்ளஸ் B2க்கு ஈக்குவலாக தான் புது பைண்டிங் எனர்ஜி நியாயமாக இருக்கணும் இல்லையா? ஆனால் அப்படி இருக்காதான். நீங்கள் ஆட் பண்ணால் வர அந்த புது பைண்டிங் எனர்ஜி எப்படி இருக்கும்னா இவங்க ரெண்டு பேரோட இண்டிவிஜுவல் வேல்யூவோட அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இஸ் மோர் ஃபார் ஃபைனல் நியூக்ளியஸ் தேன் த இனிஷியல் நியூக்ளியை. இனிஷியலாக இருந்தால் அந்த ரெண்டு நியூக்ளியோட ஃபைனலாக கிடைச்ச ப்ராடக்ட்டுக்கு வந்து அதிகமாக இருக்கும். தஸ் if lighter elements combine to produce a nucleus of a medium value A. ஓகே, அது ஒரு மீடியமான ஒரு வேல்யூவில் ஒரு நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நிறைய எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். பயங்கரமாக லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். அண்ட் இதுதான் வந்து எதோட பேசிக்ஸ் அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸோடைய பேசிக்ஸ் அண்ட் இஸ் அ பிரின்சிபல் ஆஃப் ஹைட்ரஜன் பாம். ஹைட்ரஜன் பாம்புடைய பிரின்சிபல் வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இஃப் அ நியூக்ளியஸ் ஆஃப் ஹெவி எலமெண்ட் இஸ் ஸ்பிளிட். ஓகே, ஒரு பெரிய நல்ல வெயிட்டான ஆட்டமாக இருக்குது, அதை வந்து நம்ம ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? அப்போது த எனர்ஜி ரிலீஸ்ட் உட் அகெயின் பி லார்ஜ். அப்பயும் வந்து நிறைய எனர்ஜி தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றாங்க. அண்ட் இதுதான் வந்து ஆட்டம் பாம்புடைய பிரின்சிபல். ஓகே, இதுதான் வந்து ஆட்டம் பாம்புடைய பிரின்சிபல். ஸோ த ஹியூஜ் எனர்ஜி ஆஃப் ஆட்டம் பாம்ஸ் கம்ஸ் ஃப்ரம் திஸ் ஃபிஷன் when it is uncontrolled. இது வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்கும்போது தான் இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதான் வந்து அந்த பைண்டிங் எனர்ஜி கவலை நீங்கள் எழுத வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இது கன்ஃபார்ம் கொஸ்டின். பைண்டிங் எனர்ஜி வந்து கன்ஃபார்ம் கொஸ்டினா நல்லா தெரியுமா? ஓகே, ஃபைன். ஆமாம், 2 நிமிஷம் போதும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு tan வேல்யூ. இப்போ வந்து நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் இந்த tan வேல்யூ இல்லையா? ஸோ wave optics இதெல்லாம் just a minute. ஓகே, நான் தேடி மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ வில் ஜஸ்ட் டேக் அ ஃபியூ செகண்ட்ஸ். என்ன காணும்? Just a minute. அதே தான் திரும்ப வருது. Okay, so let's just take a question like this. Okay, the refractive index of a prism material, okay, அது வந்து என்னவா இருக்குது அப்படின்றாங்கன்னா 1.541 இருக்குது அப்படின்றாங்க. அப்போது கிரிட்டிக்கல் ஆங்கிளை நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. சரியா? தேர் ஆஸ்கிங் us to find what critical angle. ஓகே, இப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிளுடைய ஃபார்மில் வந்து நம்ம என்ன எழுதுவோம்? sin IC is equal to 1 divided by refractive index n, இப்படி தான் எழுதுவோமா? ஓகே, sin IC is equal to 1 divided by refractive index. அப்போ கொஸ்டினில் நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணிட்டாங்க? refractive index உடைய வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ sin
IC is equal to 1 divided by 1.541 இப்படி எடுத்து எழுதிடலாம். ஓகே, இப்போது இதில் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, அப்போ 1 divided by 1.541 உடைய வேல்யூ வந்து என்ன வரும் அதை மட்டும் டக்குன்னு அப்படியே டிவைட் பண்ணி பாருங்கள் பார்ப்போம். ஐயோ, யாரோ வந்து இதை நடத்தும் போது வாய்ஸ் மெசேஜ் போட சொன்னாங்கப்பா, ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. I'll just send message in the group. ஜே தாம்சனில் இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து புக்கில் காம்ப்ளிகேட்டடாக இருக்கா, பட் தெர் இஸ் நோ அதர். டிரான்ஸ்ஃபார்மருக்கு தியரி வேணுமா? சந்தோஷ் பாலு, இப்போ தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரே ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் எங்கே போனீங்க? இல்லை அதை பார்த்தீங்க, பட் ஸ்டில் யூர் லைக் யூ வாண்ட் மோர் தியரி ஃபார் இட்டா, அது மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஓகே. ஸோ மெசேஜ் போட்டாச்சு. இப்போது கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்கள் அதுக்குள்ளே? சூப்பர் 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 சூப்பர். 0.6490, 0.6493, 0.6489, 0.6489, 0.6489, 0.6489. ஓகே, ஃபைன். அப்போ 0.6489க்கே போய்டும். சரியா? இப்போது இது ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஐசி உடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0.6489 இப்படி எடுத்துப்போம். ஓகே, அடுத்து இது வந்து இப்போ சைன் டேபிள் இல்லையா? ஸோ நான் இங்கே ஏற்கனவே சைன் டேபிளை இந்த ப்ராப்ளம்க்கு எடுத்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த டேபிளில் வந்து ஆக்சுவலாக ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, இங்கே 0.6489 இருக்குன்னா அப்போ எங்கே அந்த 0.64 வேல்யூஸ்லாம் வருதுன்றத ஒரு வாட்டி லைக் பார்த்தணும். இப்போ நான் அந்த டேபிளில் வந்து இப்போ இங்கே பாருங்கள், இது ஆரம்பிக்கும் போதே 0.6428 தான் ஆரம்பிக்குது. நமக்கு வந்து என்ன இருக்குது? 6489 இருக்குது. அப்போது 6455 இஸ் இயர், 6468 இஸ் இயர், 6481 வந்துடுச்சு. அடுத்து 94க்கு போயிடுச்சு. ரைட், அப்போ இங்கே தான் நம்ம ஸ்லோ டவுன் ஆகணும். சரியா? 648 வரைக்கும் இருக்குது, ஆனால் நமக்கு வந்து என்ன இருக்குது? 6489. ஓகே, ஸோ ஒன்று கெட்டு போயிடல. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ இந்த 648 இருக்கா, அப்போ இங்கே வந்து எத்தனை மினிட் இருக்குது? ஓகே, அதை பார்த்துக்கோங்க. சரியா? அண்ட் என்ன வேல்யூவில் இது கிடைக்குது? 40. ஓகே, 40க்கு நேராக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, ஐசி இஸ் ஈக்குவல் டு 40. ஃபஸ்ட்டு 40யே போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து எத்தனை மினிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ 30 மினிட்ஸ் இருக்குது. ரைட், எதை பார்க்குறேன் நான்? ஐயோ, 94 பார்த்துட்ருக்கேன்ப்பா. நீங்கள் யாராவது சொன்னீங்களா? இல்லை. ஸோ 6481னா அப்போ 0.4 பார்க்கணும். அப்படி இல்லைன்னா டிகிரியில் போடும்போது 0.4 பார்க்கணும். இல்லை மினிட்ஸில் போட போகிறோன்னா 24 மினிட்ஸ் பார்க்கணும். சரியா? அப்போ 24 மினிட்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சருக்கும் இங்கே இருக்கிற ஆன்சருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் 8. அப்போ என்ன பண்ணணும்? இங்கே மீன் டிஃப்ரென்ஸுக்கு வரணும். சரியா? இங்கே மீன் டிஃப்ரென்ஸில் 8 இருக்கா? இல்லை. ஓகே, 5 வரைக்கும் தான் இருக்குது. சரியா? ஸோ தேர் இஸ் ஜஸ்ட் அப் டு 5. ஆனால் நம்ம ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் அப் டு வந்து 8 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 5 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 5னா அப்போது மினிட்ஸில் வந்து லைக் 5 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ்னால் 11 ஆட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் 0.6489ல் 11 ஆட் பண்ணுறீங்கன்னா என்ன வரும்? சாரி, 40 இருக்குது இல்லையா? 40 இந்த இடத்துல வந்து தேர் இஸ் 24 மினிட்ஸ். ஸோ அப்போ 35 வரும். அப்போ 40 டிகிரி 35 மினிட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். 8 வரைக்கும் தான் இருக்குது, அங்கே வந்து 5 தான் இருக்குது அப்படின்றதுனால யூ கேன் ஜஸ்ட் ரைட் இட் அஸ் 40 டிகிரி 35 மினிட்ஸ். இல்லை நான் ஸ்ட்ரைட்டாகவே டிகிரிலேயே போட்டுக்கிறேன், எனக்கு அந்த பிரச்சனையே வேணாம் அப்படின்னா, இங்கே எல்லா டேபிள்லையும் டிகிரி இருக்குமான்னு தெரில. டிகிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம்? யூ கேன். இல்லை டிகிரி இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட். 40 டிகிரி 40.4 டிகிரி அப்படின்னு போட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா 40.4
35 minutes, 40 degree 35 minutes எடுத்து எழுதினாலும் சரி, they both are right. சரியா? ஸோ எங்கெங்கெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும், உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கே என்ன ஆன்சர் வருது, 0.6489. சரியா? அதுக்கேற்ற மாதிரி முதல்ல டேபிள் எடுத்துக்கோங்க. டேபிளில் அப்போ அந்த 0.64 வேல்யூஸ் எந்த ரேஞ்சில் கிடைக்குது, 40ல் கிடைக்குது. ஸோ 40. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த தைரியமாக அந்த 40யை போட்டு வச்சுக்கலாம், அதில் பிரச்சனையே வராது. எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா மினிட்ஸ் செக் பண்ணும்போது தான். ஆக்சுவலாக இங்கே 6481 தான் இருக்குது, ஆனால் நீங்கள் சொன்னது வந்து 6489. ஓகே, எல்லாருக்குமே ஆனால் 6489 தான் வருது தான். எனக்கு அதில் தான் லைட்டாக ஏதோ பிசுறு தட்டுற மாதிரி இருக்குது. After this, can you please do moving coil galvanometer and torque on a current loop? Torque on a current loop. ஓகே, இதோ நான் அதை இருக்குதான்னு தேடி பார்க்குறேன். இப்போ என்ன விஷயம்னா, இந்த டேப்ல இருக்கான்னு எல்லாத்தையும் பார்க்கணும். இல்லைனா ஐ ஹேவ் டு டேக் சம் 10-minute break, I have to go and bring them. அந்த மாதிரி இருந்தால் ஓகேனா சொல்லுங்கள். ஓகே, and almost it is going to be 6 actually today. Fine. ஸோ 40 degree 0.35. இல்லைனா அப்போ பெஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் விஷ் லிஸ்ட்டை போட்டிங்கன்னா நேற்று மாதிரியே I can bring it tomorrow. அதான் நம்ம செய்யலாம். ஓகே, என்னென்ன கொஸ்டின்லாம் ஏற்கனவே ரெக்கார்டடாக இருக்கோ அதுக்கெலாம் வந்து நான் I'll just send the links. ஓகே, புரியல, இன்னொரு வாட்டி மறுபடியும் சொல்கிறீங்களா சார்? ஓகேம்மா, கவனிங்க. வால்யூம் 2 கொஸ்டின்ஸ் சார், 2 மார்க்ஸுக்கு தானேப்பா. நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சி, த திங் இஸ், இஃப் யூ வாண்ட் இமிடியேட்லி டு வாட்ச் வால்யூம் 2 கொஸ்டின்ஸ் அப்படின்னா நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப். அந்த பிடிஎஃப் எல்லாருக்கிட்டையும் இருக்கா? யாருக்கிட்டையாவது அந்த பிடிஎஃப் இல்லாமல் இருக்கா? யாருக்கிட்டையாவது சார் இல்லை என்கிட்ட இன்னும் அந்த பிடிஎஃப் வந்து இல்லை அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். சரியா? 35 எப்படி வந்துச்சு சார்? ஓகே, இப்போ இங்கே இந்த பார்ட்டை கவனிங்க. 6481 இருக்குது, ஆனால் நமக்கு என்ன வேல்யூ வந்துச்சு, 6489 வந்துருக்கு. ஓகே, அப்போ இங்கே 89 அண்ட் இங்கே வந்து 81 தான். அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் 8. ஓகே, ஸோ 8 டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அப்போ இங்கே மீன் டிஃப்ரென்ஸில் வரணும். இங்கே ஆனால் மீன் டிஃப்ரென்ஸில் அதுவும் நேச்சுரல் சைன் டேபிளில் 5 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, எவ்வளோ வரைக்கும் கொடுத்துருக்காங்க, தே கிவன், ஓ ரைட், மை பேட், நான் மினிட்ஸை பார்த்துட்ருக்கேன்னா. ஸோ எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேர் இஸ் 2, 4, 7, 9, 11 இல்லையா? நமக்கு 8 இருக்குது அப்படின்னா, ஓகே, நான் அதை தப்பாக போட்டேன். ஜஸ்ட் அ மினிட், இந்த பார்ட்டை மட்டும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங். எனிவே, ஓகே, ஸோ 7 இருக்குது, அது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் இல்லை, நான் அதை கவனிக்கவே இல்லை. ஓகே, 8, 7 விச் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ். அப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னா 3 minutes கூட ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. ஓகே, இங்கே எவ்வளோ இருக்குது, 24 இருக்குது, அது கூட ஒரு 3 minutes எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். 8 டிஃப்ரென்ஸ் அங்கே 7 வரைக்கும் இருக்கிறதுனால. அப்போ 24 + 3 அப்படின்னா ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கணும்னா 27 தான் போட்டிருக்கணும். சரியா? ஸோ நீங்கள் ஆக்சுவலாக இங்கே எங்கே பார்க்கணும் அப்படின்னா, அந்த டிஃப்ரென்ஸ் என்ன, 2 இருக்கா, 4 இருக்கா, 7 இருக்கா, 9 இருக்கா, 11 இருக்கா, 8 இருக்குது. அப்போ 8னா இட் இஸ் பிட்வீன் 7 and 9 இல்லையா? அப்போ எப்பயுமே சார் நான் அப்போ ஏன் நான் 9 சூஸ் பண்ணக்கூடாதா? இல்லை, லோவஸ்ட்டே சூஸ் பண்ணுங்கள். யூ கோ ஃபார் 7. அப்போ 7 வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குது, 3 minute டிஃப்ரென்ஸில் இருக்குது. அப்போ இந்த 3 minute டிஃப்ரென்ஸை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே எதுக்கு நேராக பார்த்தோம், 24க்கு நேராக தான் 6481 இருந்தது, அது கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஆட் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா அதோட வேலை முடிஞ்சது. சார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் வேணும். எஸ் சார், நவ் கிளியர். சார் ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் சொல்கிறீங்களா? இது எல்லாமே ஆக்சுவலாக நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம், அதனால தான் லைக் ஐ எம் ஸ்ட்ரெஸ்ஸிங் இட் அகெயின். ஸோ அப்போ நிறைய பேர்கிட்ட ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃபே இல்லை இல்லையா? ஹவு டு ஃபைண்ட் ரூட் ஆஃப் 0.286 யூஸிங் லாக். அந்த பார்ட் மட்டும் நான் உங்களுக்கு வந்து லைக் நாளைக்கு நம்ம காலையில் 9 o'clock வந்து ஒரு 1 mark செஷன் இருக்கு இல்லையா, அப்போ சொல்கிறேன். ஏன்னா நான் ரூட் எடுக்கிறேன், அந்த லாக் ஷீட்டை எடுத்துகிட்டு வரல, எல்லாத்துலேயும் நான் இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்பேன், அதில் இதில் இல்லை. ஸோ அதை நான் ரெடி பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். டிகிரிஸ் ஆர் மினிட்ஸ் வந்து இதில் லீவ் பண்ணுறது நல்லதா சார் இல்லை நல்லது சாரா, ஐ டோன்ட் நோ. லைக் பட் முடிஞ்ச அளவுக்கு அக்யூரேட்டாக போடுங்க. சி, உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸாமில் வந்து வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த 40 வரைக்கும் கரெக்டாக எழுதிருக்கீங்களான்றதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ரொம்ப. ஓகேவா? பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ். இதில் சரி 27க்கு பதில் சார் நான் 24 போட்டு வந்துட்டேன் சார், பரவாயில்ல, பயப்பட தேவையில்ல, யூ கேன் பி ரிலாக்ஸ்ட். சரியா? நான் அதான் சொல்கிறேன் சார், இந்த சினாரியோ நம்ம அப்ராக்சிமேட்டாக ஈக்குவல்னு போட்டு போகக்கூடாதா? எஸ், இந்த இடத்துல அந்த மினிட்ஸில் நீங்கள் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக போடலாம், எதுவும் பிரச்சனை வராது. ஸ்கிப் டிஸ்டன்ஸ்க்கு டயக்ராம் கம்பல்சரியா 2 marks 3 marksல கேட்கும்போது தேவையில்லை.
டுமாரோ ஒன் வேர்ட்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக் ஆர் இன் புக் ரெண்டுமே பண்ணலான்னு இருக்கேன். ஐம் கோயிங் டு ஆக்சுவலி புட் அப் போத் டெக்ஸ்ட் புக். இது வரைக்கும் டெக்ஸ்ட் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸை நான் வைக்கவே இல்லை. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் ஆல்சோ. ஏன்னா எல்லாருமே அதை ஃபிங்கர் டிப்ஸில் வந்து மக்கப் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ வேணா அதில் இருக்கிற கொஸ்டினே வேரி பண்ணி கேட்குறதுனா கேட்கலாம். பட் அதுவுமே இந்த நேரத்தில் உங்களை வேண்டாம். ஓகே, ஸோ எஸ், ஓகே கைஸ் லிசன். நம்ம வந்து நம்மளோட செஷன் வந்து இன்றைக்கி இட்ஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் அன் எண்ட். ஓகேவா? ஸோ நம்மளோட பிளான்ஸ் எல்லாம் என்னென்ன இன்றைக்கி முடிச்சுட்டு இது வரைக்கும் இப்போ நம்ம முடிச்சதை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் சார். இப்போ எனக்கு வந்து நிறைய 5 மார்க்ஸில் வந்து இன்னும் டவுட் இருக்குது. ஓகே, அப்போது என்னென்ன 5 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு டவுட் இருக்குது அந்த லிஸ்ட்டை வந்து எனக்கு தட்டி விடுங்க. ரெண்டாவது வந்து நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப். ஓகே, இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா, இல்லை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா, ஆக்சுவலி நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ஐ வில் ஜஸ்ட் ஷோ இட் டு யூ. ஓகே, எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ அதனால் நீங்கள் அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதில் இப்போ நீங்கள் கேட்குற நிறைய 5 மார்க்ஸ் வந்து இட் இஸ் ஆல்ரெடி தேர். சரியா? ஸோ அதனால் உங்களுக்கு இன்றைக்கி நைட்டே நிறையா டைம் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ட்ரூத். நம்மளோட லைவே பார்ப்போமா? ஸோ விச் இஸ் கோயிங் லைவ் நோ. இதான் லைவ் போய்ட்டுருக்கு இல்லையா? ஓ இல்லை, இது நான் இல்லை. சரி, சி இப்போது இங்கே மோர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த மோர்னு இருக்குது பாருங்களேன். அந்த பார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் என்ன கவனிக்கலாம், drive.google.com. ஓகே, லிங்க் டு மெகா மேரத்தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு போட்டு இதோ இங்கே ஒரு டிரைவ் லிங்க் இருக்குது பாருங்கள், அப்படியே இந்த இடத்துல. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அப்படியே அதை கிளிக் பண்ண வேண்டியது தான். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு கூகுள் டிரைவ் பேஜுக்கு கனெக்ட் ஆகும். இங்கே பாருங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட்ஸு. ஓகே, நிறைய பேர் நோட்ஸ்லாம் கேட்குறீங்க இல்லையா, எல்லாத்தையும் இங்கே அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் இல்லையா. ஸோ ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அதான் லாஸ்ட் அது கீழே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், யூ ஜஸ்ட் கோ அண்ட் கிளிக். ஓகே, அந்த கீழே பாட்டமில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் லோட். ஓகே, இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்டிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிப் டிஸ்டன்ஸே வச்சுக்கோங்களேன். 5 மார்க்ஸு. ஓகே, இந்த பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு 2 மார்க் தான் படிக்கணும். ஸ்கிப் ஏரியா அண்ட் ஸ்கிப் டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு படிக்கணும். பக்கத்துலேயே கிளிக் ஏர்னு இருக்கா, இட் ஜஸ்ட் கோ கிளிக் தேர். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அந்த கொஸ்டின் உங்களுக்கு வீடியோவாகவே கிடச்சிரும். சரியா? ஸோ ஃபஸ்ட் திங் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அந்த பிடிஎஃபை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் எல்லாம் இதில் இருக்கான்றத பார்த்துருங்க. மோஸ்ட் லைக்லி இருக்கும். சரியா? இல்லாமலாம் இருக்காது. சார் இல்லை சார் இந்த பிடிஎஃப்லேயே வந்து அந்த கொஸ்டின் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து யூ ஜஸ்ட் புட் அப் அ மெசேஜ். சரியா? எங்கே மெசேஜ் பண்ணணும், யூ ஹேவ் டு புட் இட் இன் த அவர் ஹெல்ப்லைன் நம்பர். கம்யூனிட்டியில் உங்களால் மெசேஜ் பண்ண முடியாது. ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஒரு யூ புட் அப் அ மெசேஜ் அப்படின்னா அது எனக்கு வரும் அண்ட் ஐ கேன் ஹெல்ப் யூ. ஓகேவா? ஸ்னெல்ஸ் விண்டோ. ஓகே, ஸ்னெல் விண்டோ கூட இதில் இருக்கும். அதான் பிரச்சனை என்னென்னா நிறைய பேருக்கு வந்து இதில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றதே வந்து யூ டோன்ட் நோ நிறைய பேருக்கு இல்லையா. இந்த பாருங்கள், ஸ்னெல்ஸ் விண்டோ கேட்டிங்க இல்லையா, ஸ்னெல்ஸ் விண்டோ இருக்குது பாருங்கள். யூ ஜஸ்ட் கோ அண்ட் கிளிக் தர். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை பாருங்கள், நானே தான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன். சரியா? ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக ஈஸியாக ஆக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா இதை கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம். ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. சம்ஸ் பிடிஎஃப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக நான் சென்ட் பண்ண தான் போகிறேன். இப்போ முடிச்ச உடனே அவங்க வந்துட்டு சென்ட். டார்கான கரண்ட் கேரியிங் காயில் அகெயின் அதுவும் பிடிஎஃபில் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃபில் இருந்து படித்தா போதுமா சார்? முதல்ல அதை முடிச்சிருங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் அதை மட்டும் படிச்சுட்டு போட்டுமான்ற கேள்வி தான் வந்து தப்பு. சரியா? யூ மேக் ஷுர் யூ கம்ப்ளீட் தீஸ் ஃபர்ஸ்ட். இதில் இருக்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் யூ கோ அண்ட் கம்ப்ளீட் த ரெஸ்ட். அதுதான் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து லைக் இதில் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியலையா, ஃபஸ்ட்டு அதெல்லாம் முடிச்சு வச்சுருங்க. ஓகே, அது நீங்கள் வீடியோ வந்து அதிகமான ஸ்பீடில் 1.5 டைம்ஸ் 2 டைம்ஸ் ஸ்பீடில் வச்சு கூட நான் வேகமாக பேசுகிற மாதிரி வச்சு கூட பேசி முடிச்சிருங்க, பார்த்து முடிச்சிருங்க. ஸோ பை தட் வே இட் வில் பி வெரி 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 ஹெல்ப்ஃபுல். அண்ட் அகெயின் ப்ரூஃப் ஃபார் ஹைஜீன்ஸ் பிரின்சிபல்லாம் கம்ப்ளீட் வீடியோவாகவே இருக்குப்பா. ஓகே, ஐ வில் ஜஸ்ட் ஷோ இட் டு யூ அகெயின். சி நம்ம லைக் யூடியூப் சேனலோடைய அடி ஆழத்தை தோண்டி உள்ளே போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வேவ் ஆப்டிக்ஸ் ஹோல் சாப்டருமே
பாருங்கள், அதோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் 32 மினிட்ஸு. வே ஆப்டிக்ஸில் வந்து சரி, அடுத்து ஹைஜென்ஸ் பிரின்சிபல் தானே கேட்டிங்க. இந்த பாருங்கள், இந்த ஹோல் ஓகே ரிஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும், ரிஃப்ராக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதெல்லாம் தேடி பாருங்கள், சரியா? அண்ட் நாளைக்கு ரைட் நம்ம வந்து முக்கியமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் டிஸ்கஷன் தான். we are going to discuss lots of problems, சரியா? ஸோ ப்ராப்ளம் டிஸ்கஷன் அண்ட் 1 மார்க்ஸ். ஓகே, ஸோ 9லேருந்து 12 வரைக்கும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்பிட்வீனில் உங்களுக்கு இன்றைக்கி நைட் வந்து ஏதாவது ஹெல்ப் வேணும், உங்கள் ப்ரிப்பரேஷனில் ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சரியா? ஸோ ஐ திங்க் வித் திஸ் நம்மளுடைய இன்றைக்கி டே லாங் மேரத்தானை வந்து என் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லையா? ஸோ எல்லாருக்கும் ஓகேவா? ஸோ இன்னொன்று அஃப்கோர்ஸ் ப்ளீஸ் அந்த லைக்கு அதெல்லாம் போட்டு விட்டு போங்க, சரியா? யூடியூப்பில் நீங்கள் அதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் யூடியூப் அலாகிரிதமில் நம்ம சேனலில் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் காட்டும். இல்லைனா அப்படியே அது மட்டும் ஏதோ குடவுனில் பதுங்கி இருக்கிற மாதிரி எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்கும், சரியா? ஸோ ப்ளீஸ் டூ தோஸ் லிட்டில் திங்ஸ் ஆல்சோ. ஓகே சார், வாட் அபவுட் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ்? தமிழ் இந்தியன் ஆக்சுவலாக நான் இப்போ அந்த ஒரு லைக் பிடிஎஃப் காமிச்சேன் இல்லையா, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் ஃபைல் இருக்கும். ஃபிசிக்ஸ்க்கு எப்படி வந்து இப்போ 5 நாள் கம்ப்ளீட்டாக நாங்கள் ரிவிஷனுக்கு வந்தோமோ அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எல்லா டீச்சர்ஸும் தே வில் கம்ப்ளீட்லி கம் ஃபார் ரிவிஷன். ஸோ ஃபிசிக்ஸோட முடியல, நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு பயாலஜி வரைக்குமே ஓகே, இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் எந்த எக்ஸாம் உங்களுக்கு கடைசியாக வருது, கெமிஸ்ட்ரி லாஸ்ட்டாக வருதா? ஸோ அது வரைக்குமே ஓகே. ஐ திங்க் கெமிஸ்ட்ரி தான் எல்லாருக்குமே லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு போகிற வரைக்கும் எல்லா கிளாஸும் இருக்கும், எல்லாத்துக்கும் ஷெடியூல் இருக்கும் முன்னாடி. வேணால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போலேருந்தே ஷெடியூலில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்கள் ஷெடியூலை அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் என்றைக்கு என்னென்ன சாப்டர் எடுக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் அதில் அப்டேட் பண்ணியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? அண்ட் இம்பார்ட்டன்ட் படித்தா எத்தனை மார்க் எடுக்கலாம்? அகெயின் இது திரும்ப 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 எல்லோரும் கேட்குற கேள்வி. யூ கேன் கெட் அப் டு 80 to 85% ஆஃப் மார்க்ஸ். 100க்கு 80லேருந்து 85 எடுக்கலாம். அப்போ சார் மீதி 15 மார்க்குக்கு நான் என்ன பண்ணுறது? யூ ஹாவ் டு புட் இன் சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க். நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? லைக் நம்ம ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் இல்லாத நிறைய கொஸ்டின்ஸை நம்மளோட மேரத்தான் வீடியோஸில் போட்டிருக்கோம். ஸோ மேரத்தான் வீடியோஸில் முடிஞ்ச அளவுக்கு ஹோல் சாப்டரையும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் அந்த டைம் ஸ்டாம்போட இந்த டைமில் தான் கரெக்டாக ஆரம்பிக்குதுன்ற டைம் ஸ்டாம்போட அனுப்பி வைக்க ட்ரை பண்ணுறோம், சரியா? ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணும்போது நம்மளால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கையில் இருக்குது. கரெக்டாக அழகாக யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இதை சூப்பராக யூஸ் பண்ணலாம். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, சூப்பராக நம்மளால் மார்க் எடுக்க முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. யூ சில்ட்ரன் ஆல் ஹாவ் தட் பொட்டென்ஷியல். ஒரே நாளில் படித்து எடுக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. நீங்கள் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை போடுங்க, நிச்சயமாக அது நடக்கும். நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தான் சொல்கிறேன், ஓகே? ஓகே கைஸ், ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்போது இன்றைக்கி நம்மளோட டே லாங் ஷெடியூலை வந்து அழகாக என் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இப்போது ஈவினிங் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நம்ம ஸ்டடி ஷெடியூலில் நீங்கள் என்னென்ன படிக்கணுன்றதை ஷெடியூல் பண்ணி வச்சுருப்போம், சரியா? ஸோ அது ஒரு வாட்டி பாருங்கள். பார்த்துட்டு முடிஞ்சால் அது எல்லாத்தையுமே இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நாளைக்கு 1 மார்க்ஸுக்கு ரெடியாக வாங்க, அடித்து தூள் கிளப்பிடலாம், ஓகே? ஸோ ஐம் கோயிங் டு லீவ் நவ், ஓகே? ஸோ ஐ வில் see you tomorrow morning at 9, சரியா? ஸோ until then, goodbye and நல்லா படிங்க, ஓகே? So yeah, goodbye.